Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video is all clear, perfect and picture perfect. நம்ம பேசுறது கேக்குதா கிளியரா இருக்கான்னு டக்கு சட்டுன்னு சொன்னீங்கன்னா சூப்பரா மாசா செஷன் ஆரம்பிச்சலாம். Let me know in the comment section, my dear. சீக்கிரமா சொல்லுங்க. குடு கடகடன் லைவ் ஆரம்பிச்சிடலாம். ஏன் இன்னைக்கு லைவ்ல நீங்க பார்த்த மாதிரி 12 hours நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய இது வரைக்கும் நீங்க படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைமரா இருந்தா கூட டீடைல்டா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். So I hope my audio is perfect and we shall start with the session. Yes கண்ணா, சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா? என்ன விஷயம், என்ன ஏது விஷயம், குவிக்கா சொல்லுங்க பாப்போம். கண்ணா, எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஹாய் என்னடா சாட் எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. டிஸ்பிளே கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. மேம், ஐ ஹாவ் அ டவுட். என்ன டவுட்ரா கண்ணா? ஐ ஹோப் நவ் இட் இஸ் கிளியர். ஓகே, கோகுல கிருஷ்ணன், ஏகலவ்யா நீட் சீரீஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய தடவை லைக் ஷார்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நம்மளோட நீட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும், அதாவது நான், மதன் சார், சுபாஷ் சார், அப்புறம் விபுல் சார், நம்மளோட ஸ்ரேயா சார், நம்மளோட நீட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு டெஸ்ட் சீரீஸ் தான் ஏகலவ்யா நீட் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு பார்ட் டெஸ்ட், ஃபுல் அண்ட் டெஸ்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்குது. அண்ட் எஸ், நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீட் ஒரு டிஃபிகல்ட் லெவலில் நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களால் அந்த பேப்பரை வந்துட்டு பார்க்க முடியும். ஆல்சோ டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் டெஸ்ட் அனாலிசிஸ், நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அந்த ஆப்பில் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கண்ணா நம்மளோட ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸை பற்றின டீட்டெயில்ஸ். சரி, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டோமா? ஆன் த கவுண்ட் ஆஃப் 30 we will be starting the session. நம்ம லைவ் கவுண்ட் 30 ஆனதுமே we will be starting the session. பட் எஸ், அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அண்ட் இந்த செஷன்ல எந்தெந்த சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம்ங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜிஓசி சூப்பரா படிச்சோம், ரொம்ப டீட்டெயில்டா படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஒரு வெரைட்டியை கொண்டு வர்றதுக்காக ஐ வில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் பயோமாலிகுல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிற சாப்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பயோமாலிகுல்ஸ் முடிச்சதுமே ஜிஓசி அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்ப்போம். அது முடிச்சதுமே ஆல்டிஹைட்ஸ் சாப்டர், தென் alcohol, phenol and ether chapter, then haloalkanes and haloarenes chapter, and then finally we will complete this marathon with amines. So இப்போ இதுல பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட சிலபஸை நம்ம இப்படி இந்த ஃப்ளோல கவர் பண்ண போறோம். ட்ரஸ்ட் மீ, ஏன்னா ஃபர்ஸ்டே பயோமாலிகுல்ஸ் வச்சேன்னா பயோமாலிகுல்ஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர். அதை டக்குன்னு முடிச்சோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு நம்ம மற்ற சாப்டர்ஸை பார்த்துட முடியும். சரியா? எஸ், இஸ் தட் கிளியர்? தங்கம் 11th and 12th ரெண்டுமே சேர்த்து தான் நான் டீச் பண்ற மாதிரி இருக்கும்டா கண்ணா. இன்னைக்கு 12 hours na 12 hours, 13 hours na 13 hours, 15 hours na 15 hours. பட் இந்த மேரத்தான்ல உங்களுக்கு இந்த எல்லா சாப்டர்ஸையும் முடிச்சு
ஆர்கானிக்கை கம்ப்ளீட் பண்ணி தான் நான் விடுவேன். சரியா? ஓகேவா? So of course this marathon is going to be very large, it is going to be huge. So அதனால எல்லாரும் ஒரு நோட்புக், பக்கத்துல ஸ்நாக்ஸ், வாட்டர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருங்க. Trust me, நீங்க இது வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை டச் பண்ணலனா then this is your golden opportunity. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இனி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க கம்ப்ளீட்டா என் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சூப்பரா நம்ம கவர் பண்ணிடலாம். எஸ், ஓகேவா? கிளியரா? செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமாடா கண்ணா? Can we start the session? If you feel so, then post a heart right away in the comment section. Comment sectionல ஒரு ஹார்ட் தெரிக்க விடுங்க பாப்போம். எத்தனை ஹார்ட் வருது அப்படிங்கறத பார்த்து we will start the session. Quick. டே கண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் உண்மையிலே சொல்றேன், எனக்கு நேத்திக்கெல்லாம் சுத்தமா எனர்ஜியே இல்லை. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டு ஃபீவர் மோட். 2 நாளா ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு திரும்ப வந்திருக்கேன். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு கிவ் மீ தட் cheer up. உண்மையிலேயே இன்னைக்கு 12 hours முடிக்கணும்னா எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஸோ எல்லாரும் ஆக்டிவா இருங்க, எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இருங்க. ஸோ தட் உங்க எனர்ஜி எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும். ஓகேவா? சரியா? ரைட். சூப்பர் கண்ணா. வண்டர்ஃபுல். சரி, ஓகே. இப்போ நம்ம பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். பயோமாலிகுல்ஸ் பேர்லயே அர்த்தம் இருக்கு. பயோனா பயாலஜிக்கல், மாலிகுல்ஸ்னா அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். கரெக்டா? அப்போ இந்த என்டையர் உலகத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் உலகத்துல மனுஷங்க நம்ம இருக்கோம், நம்ம வளர்றோம், வளர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்றோம். அதனால குழந்தைங்க இப்படியே உருவாக்கிட்டே இருக்கு. இதுவே பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிளான்ட்ஸும் ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, தே க்ரோ. எஸ், பிளான்ட்ஸும் வளர்றாங்க, தே ரீப்ரொடியூஸ் டு ஃபார்ம் தேர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸ் ஆர் எல்லா லிவிங் பீயிங்ஸோட ஒரே ஒரு நோக்கம், அதோட என்டையர் ஸ்பீஷீஸை டெவலப் பண்ணணும். இப்போ நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் என்னோட சந்ததியா யாரு வருவான்? என் பையனோ பொண்ணோ வருவாங்க. அவங்களோட சந்ததியா அவங்களோட சில்ட்ரன் வருவாங்க. கரெக்டா? ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட் லிவிங் சிஸ்டம்னால தான் நம்மளோட உலகம் உருவாயிருக்கு. கரெக்டா? மேம், ஹியூமன் பிசியாலஜி டேக்கன்னா ஆக்சுவலா நேற்றுக்கு பயாலஜி மேரத்தான் இருக்க வேண்டியது. பட் இங்க கர்நாடகால பெங்களூர்ல வந்துட்டு நேற்றுக்கு தான் கர்நாடகாவை ஒரு ஸ்டேட்டா பிரிச்சாங்களாமா. கன்னடா ராஜ்யோத்சவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்நாடகாங்கிற ஸ்டேட் உருவானதுனால எல்லா ஆஃபீஸஸையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிருந்தா கூட இந்த யூனியன் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு கல் எடுத்து அடிக்கிறது, அந்த மெம்பரை அடிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்களாமா. ஸோ அதனால்தான் நேற்றுக்கு நம்ம ஆஃபீஸ், வேதாந்த ஆஃபீஸே ஃபுல் ஷட்டா இருந்துச்சு. யாருமே ஆஃபீஸ்க்கு வரல, யாருமே செஷன்ஸும் எடுக்கலடா கண்ணா. என்டையர் ஆஃபீஸ் வாஸ் ஷட். ஸோ இதனால்தான். பட் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் வீக் ஹியூமன் பிசியாலஜி அஃப்கோர்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ we are going to have an introduction of biomolecules. இப்போ நம்மளோட உடம்புல மசில்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, பிளட் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு. இப்படி ஒவ்வொரு காம்பவுண்டுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால உருவானதா இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பயோமாலிகுல்னு சொல்றோம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லிவிங்கா நான் லிவிங்கா? Complex structures are non-living, but together they form a living being. Correct? Hi Sanjay. So இப்படி ஒரு complex structure நம்ம entire structures or entire living being உருவாக்குது. அந்த complex structure பத்தி படிச்சீங்கன்னா அது biomolecules, இல்ல அதோட chemical process பத்தி படிச்சீங்கன்னா அதுதான் biochemistry. அந்த complex structure பத்தி படிச்சோம்னா அது பயோமாலிகுல்ஸ். ஆர் அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரோட கெமிக்கல் ப்ராசஸ பத்தி படிச்சீங்கன்னா அதுதான் பயோகெமிஸ்ட்ரி. புரிஞ்சுச்சுங்களா? ரொம்ப ஈஸிடா,
ரொம்ப 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 ஈஸி. இப்போ பயோமாலிகுல்ஸ் நம்ம மெயினா எத்தனை வகையா பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have carbohydrates, proteins, nucleic acid and lipids. So overall carbohydrates, proteins, nucleic acid, lipids னு சொல்லி 4 வகையா நம்ம பிரிக்கிறோம். போர்டு தெரியுதா கண்ணா? தெரியலனா சொல்லுங்க. I will try to come up with something else. சரியா? So இப்படி பயோமாலிகுல்ஸை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் லிபிட்ஸ். இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு இன்ட்ராக்ட் பண்ணிட்டா ஃபைனலா நமக்கு தேவையான ஒரு லிவிங் பீயிங்கை உருவாக்குது. லெட்ஸ் சே ஒரு ஆட்டுக்குட்டி வேணுமா, இது 4ம் கம்பைனா ஒரு ஆட்டுக்குட்டியை தரும். இல்ல ஒரு ஈகிள் வேணுமா, இது 4ம் கம்பைனா ஈகிளை தரும். இல்ல ஃபிஷ் வேணுமா, இது 4ம் ஒரு கம்போசிஷன்ல கம்பைனா ஃபிஷ் தரும். ஸோ ஓவராலா எல்லா லிவிங் பீயிங்லையும் இந்த 4 விஷயம் தான் இருக்கு. பட் இந்த 4 விஷயம் எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அந்த காம்போனன்ட் சேர்ந்து உங்களுக்கு ஆட்டை தருமா, கோட்டை தருமா, ஈகிளை தருமா, இல்ல ஃபிஷ்ஷை தருமா அப்படிங்கிறதே இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸை பத்தி படிக்க போறோம். கார்போஹைட்ரேட்ஸ்ல மெயினா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, அதோட கிளாசிபிகேஷன் என்ன, கிளாசிபிகேஷனுக்கு கீழே நிறைய சாக்கரைட்ஸ் இருக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸை பற்றியும் ஃப்ரக்டோஸை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுதான் நம்ம சிலபஸ்ல இருக்கு. சரியா? கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸை நம்மளோட பாடியோட பிரைமரி எனர்ஜி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? நமக்கு பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் எங்கிருந்து தான் கிடைக்குது? கிளியரா? இல்ல மேம் இப்போ கிளியரா இருக்கா? ஐ ஹோப் நவ் இட் இஸ் கிளியர். கரெக்டா? எஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்குது. எப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸை பத்தி படிக்கணும்னா, கார்போஹைட்ரேட்ஸ் அப்போ கார்போ அப்படிங்கிறது கார்பனை குறிக்கும், ஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜனை குறிக்கும். அப்போ கார்பனோட ஹைட்ரஜன் பேஸ் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஜெனரல் ஃபார்முலா CHH2OY. புரிஞ்சுச்சுங்களா மேம்? கொஞ்சம் பிரைட்னஸ் லெஸ் பண்ண முடியுமா? ஷோ தான் கண்ணா. ஒரே நிமிஷம். இப்போ ஓகேவா? இப்போ போர்ட் நல்லா தெரியுதாடா? இல்லைன்னா சொல்லுங்க. we will help with the same. இப்போ போர்டு கிளியரா தெரியுதா? எஸ். ஓகே. இப்போ ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஹைட்ரேட்ஸ்னா வாட்டர் மாலிகுல சொல்லிக்கலாம். கார்பன் சி. கார்பனோட ஹைட்ரேட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப கார்பனோட கவுண்ட் ஒன்று இருக்கும், H2ஓட ஒரு கவுண்ட் இருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு எழுதுறோம்? CHH2OY அப்படின்னு எழுதுறோம். இப்போ குளுக்கோஸோட ஃபார்முலாவே எடுத்து பாருங்களேன். இட் இஸ் C6H12O6. அதை இந்த ஜெனரல் ஃபார்முலா CXH2OY ஃபார்முலால எழுதணும்னா you get C6H2O6. கரெக்டா? ஸோ ஜெனரல் ஃபார்முலானா இதுதான் CXH2OY. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் உருவாக்குற மாதிரி இருக்கும். பட் அடுத்ததான் நமக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? கார்போஹைட்ரேட்ஸை வெறும் இந்த ஃபார்முலா வச்சே கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அசிட்டிக் ஆசிட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ஸோட ஜெனரல் ஃபார்முலாவும் இந்த மாதிரி CXH2OY ஃபார்மேட்ல வருது. கரெக்டா? கரெக்டா? இதுவும் CXH2OY ஃபார்மேட்ல தான் வருது.
பட் ஆனா அது ஒரு கார்போஹைட்ரேட்டான்னு கேட்டேன்னா கிடையாது. கரெக்டா? கரெக்டா? அதே மாதிரி ராம்னோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம்னோஸ் இந்த CXH2OY ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. பட் அது கார்போஹைட்ரேட்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா அது ஒரு கார்போஹைட்ரேட். அப்போ ஜென்ரலா ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா வச்சு நம்மளால கார்போஹைட்ரேட்டை பிரிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால நம்ம அடுத்ததா என்ன பண்றோம்? நம்ம அடுத்ததா கார்போஹைட்ரேட்ஸை ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். கார்போஹைட்ரேட்ஸை ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அப்படி கண்டுபிடிச்ச கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? எஸ், இது வரைக்கும் புரிஞ்சுச்சா லக்கனா? எஸ், ஓகே ஓகே ஃபைன். இப்போ கார்போஹைட்ரேட்ஸை பொறுத்தவரை தேர் ஆர் optically active polyhydroxide aldehyde or ketones அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்? பாலிஹைட்ராக்சி, பாலினா நிறைய, ஹைட்ராக்சி அப்படின்னா OH குரூப்பை வச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ பாலினா மெனி, ஹைட்ராக்சினா OH குரூப்பை வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கக்கூடிய நிறைய OH குரூப்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனிக் குரூப் தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்தாச்சா? தென் அதோட ஃபார்முலாக்கு போறோம். இப்போ மேம் இது எப்படி மேம் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்றீங்க? ரொம்ப ஈஸிடா கண்ணா. இப்போ இந்த ஒரு மாலிகுலை நீங்க என்ன பண்றீங்க? let's say இந்த மாலிகுலை அதை தான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கீழே இப்படி கட் பண்ணி பார்க்குறீங்க. கட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் பார்க்க சேமா இருக்கா? இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் பார்க்க சேமா இருக்கா? இல்ல, they are different. if two halves are different, ரெண்டு ஹாஃபும் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா தென் அதைத்தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? புரிஞ்சுச்சுங்களா? so that is why we call this molecule as optically active. and இந்த optically active compound ஈஸியா ஹைட்ரலைஸ் பண்ண முடியும். அப்படி ஹைட்ரலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட் ராக்கண்ணா. ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. Shall we move on to the next part, Rakana? Clear? Okay. Clear, super. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் மோஸ்ட்லி ஒரு சுகரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? சக்கரை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா சுகர் கேன்ல இருக்கிற சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா பால்ல இருக்கக்கூடிய லாக்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னா they are all sweet in nature. அதனால கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்வீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கார்போஹைட்ரேட்ஸை எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆன் ஹைட்ரோலிசிஸ். அவங்கள ஹைட்ரலைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பிஹேவியரை காமிக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம அவங்கள மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். whereas based on the reducing nature, அவங்க எப்படி ரெடியூஸ் ஆகுறாங்க, அதே ரெடியூசிங் சுகர்ஸ் ஆர் நான் ரெடியூசிங்கிறத பொறுத்து நம்ம அவங்கள ரெண்டா பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து எஸ்பெஷலி மோனோசாக்கரைடு வச்சு நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். யூ கைஸ் ஷுட் ஹாவ் அ கிளியர் ஐடியா ஆன் தட். சரிங்களா? ஓகே, இப்போ மோனோசாக்கரைட்னா என்ன? இதை என்னால ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. ஹைட்ரலைஸ் தான் என்ன அர்த்தம்? வாட்டர் ஆட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இத என்னால ஃபர்தர் ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. ஹைட்ரலைஸ் பண்ணா அது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப்ஸா மாறாது. அப்படி இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நான் மோனோசாக்கரைட்னு சொல்லுவேன். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் ரிபோஸ்.
இதுவே oligosaccharides அப்படின்னா என்ன? if in case அதை நான் ஹைட்ரலைஸ் பண்றேன், அது ஹைட்ரலைஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரலைஸ் ஆகி 2 to 10 monosaccharides தருதுன்னா 2 to 10 monosaccharides தருதுன்னா அதுதான் oligosaccharides அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் sucrose and maltose. ஃபைனலா polysaccharides எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் ஹைட்ரலைஸ் ஆவாங்க. ஹைட்ரலைஸ் ஆகி more than 10 monosaccharides தந்தாங்கன்னா அவங்க தான் polysaccharides. எக்ஸாம்பிள் starch, cellulose and glycogen. டேக்கண்ணா இதுல இதை தவிர்த்து நீங்க வேற எதையும் படிக்க வேணாம். மோனோசாக்கரைட்னா அது ஆல்ரெடி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஆர் ஹைட்ரலைஸே பண்ண முடியாது. ஒலிகோசாக்கரைட்ஸ்னா ஹைட்ரலைஸ் பண்ணா 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ் தரும். பாலிசாக்கரைட்ஸ்னா 10க்கும் மேற்பட்ட மோனோசாக்கரைட்ஸா ஹைட்ரலைசிஸ் பண்றது மூலியமா தரும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்காக்கண்ணா? இதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி, ஜெனரல் கான்செப்ட்ஸ் தான், அதனால தான் நம்ம சீக்கிரமா பார்க்குறோம். பட் ஸ்டில் இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ அவுட். ஓகே, இப்போ அது இல்லாம அதோட ரெடியூசிங் நேச்சரை வச்சு நம்ம ரெடியூசிங் சுகர், நான் ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ரெடியூசிங் சுகர்னா என்ன? ரொம்ப ஈஸி. உங்களோட ஃபெல்லிங்ஸ் சொல்யூஷனையும் டொலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணானா, ஃபெல்லிங் சொல்யூஷனையும் டொலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணானா அதுதான் ரெடியூசிங் சுகர். இது ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? கலர் மாறும். கலர் சேஞ்சஸ் டு ரெட். மோஸ்ட்லி எல்லா மோனோசாக்கரைட்ஸும் ரெடியூசிங் சுகரா இருக்கும். வெராஸ் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் என்னதான் அது ஃபெல்லிங் சொல்யூஷன் கூடவும் டொலன்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆனாலும் இட் வில் நாட் ரெடியூஸ், நோ சேஞ்ச் இன் கலர். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். ஸோ எல்லா மோனோசாக்கரைட்ஸுமே ரெடியூசிங் தான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராக்கனா. திஸ் இஸ் மெனி டைம் ஆஸ்க்ட் இன் நீட் எக்ஸாம். கிளியரா? galactose. Ma'am, what is hydrolysis? Addition of water is called as hydrolysis. ஹைட்ரோனா வாட்டர், லிசிஸ்னா பிரிக்கிறது ஆர் ஆட் பண்றது. எப்போ வாட்டரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு மாலிகுலை டைல்யூட் பண்றீங்கன்னா அதுதான் ஹைட்ரோலிசிஸ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எனி அதர் டவுட்ஸ் இருக்கனா? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க அண்ட் தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க பார்ப்போம். சரி, filling solution னா என்ன? யாராச்சும் சொல்ல முடியுமா? What do you mean by filling solution? ஆக்சுவலா இந்த டொலன்ஸ் ரியேஜென்ட்ஸ் filling solution பத்தி எல்லாம் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் சாப்டர்ல திருப்பி நீங்க படிப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. filling solution is actually a mixture of two liquids, solution A and solution B. Solution A ங்கிறது என்ன, solution B ங்கிறது என்ன டக்கனா? yes தெரிஞ்சிச்சிங்களா? solution A அப்படிங்கிறது it is none other than aqueous copper sulfate. solution B ங்கிறது பொட்டாசியம் டார்டரேட்னும் சொல்லலாம் ஆர் ரோச்சல்ஸ் சால்ட் அப்படினும் சொல்லலாம். சரியா? ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணாதான் ஃபெல்லிங் சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் எஸ், ஃபெல்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணாது ரெடியூசிங் சால்ட், ரெடியூசிங் சாக்கரைட், இல்லைன்னா அது வந்து நான் ரெடியூசிங் சாக்கரைட். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? எஸ் மைடின் கரெக்டா சொன்னீங்க. ஆல்டிஹைட் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்ல தான் நம்ம டொலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ஃபெல்லிங் சொல்யூஷனையும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா?
ஸோ எஸ் ஆல்டிஹைட் சாப்டர்ல இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரைட், எஸ். இப்போ அடுத்ததா நம்ம மோனோசாக்கரைட் குளுக்கோஸை பத்தி பேச போறோம். மோனோசாக்கரைடை நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம். on the basis of number of carbon atoms and on the basis of their functional group present. இப்போ based on number of carbon atoms, அதுகிட்ட 3 கார்பன் இருந்தா அதை ட்ரையோஸ் அப்படின்னும், 4 கார்பன் இருந்தா டெட்ரோஸ்னும், 5 கார்பன் இருந்தா பென்டோஸ்னும், 6 கார்பன் இருந்தா ஹெக்ஸோஸ்னும் கூப்பிடுவோம். இப்போ அதை ஆல்டிஹைடா கீட்டோனாங்கிறத பொறுத்து, ஓகே, இந்த ட்ரையோஸ் டெட்ரோஸ் வார்த்தைக்கு முன்னாடி நம்ம இந்த ஆல்டிஹைடா இருந்தா ஆல்டோ அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணும். இல்ல கீட்டோன் குரூப்பா இருந்தா கீட்டோ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணும். மற்றபடி பெருசா அங்க ஒரு கன்வர்சேஷனோ எதுவுமே இல்லை. So based on the number of carbon, we convert them as trios, tetros, pentos, hexos, and based on the functional group, aldehyde இருந்தா aldo யூஸ் பண்ணுவோம், ketone இருந்தா keto யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? SCHO converted into COOH. Very good, very good, very good ராக்கண்ணா. B மட்டும் சொல்லுங்க மேம். It is Rochelle salt ராக்கண்ணா. Rochelle salt, it is sodium potassium tartarate salt னு சொல்லுவாங்க, Rochelle salt னும் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பொட்டாசியம் சோடியம் டார்டரேட் னு சொல்லுவாங்க. ஃபைன். இப்போ மோனோசாக்கரைட் குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் அதோட மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6 அப்படின்னு தெரியும். அது ஒரு ஃப்ரீ ஸ்டேட் மாலிகுலா, ஆமா, அது ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருக்கலாம். கம்பைன் ஸ்டேட் மாலிகுலா, ஆமா, அது கம்பைன் ஸ்டேட்லயும் இருக்கலாம். அண்ட் குளுக்கோஸ் பொதுவா நேச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். எக்ஸாம்பிள், உங்க பச்சை கிரேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல உங்களால பார்க்க முடியும். இல்லைனா ஹனி, தேன்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ குளுக்கோஸ் இஸ் மெயின்லி சீன் ஆஸ் நேச்சுரல் சோர்சஸ். இப்போ இந்த குளுக்கோஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ரெண்டு ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்கு. ஒன்னு ஃப்ரம் சுக்ரோஸ் ஆர் கேன் சுகர், ரெண்டாவது ஃப்ரம் ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ். சுக்ரோஸ் ஆர் கேன் சுகரை என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி ஹைட்ரோலைஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா ஹீட் பண்ணி டைல்யூட் HCl ஆர் H2SO4 இது ரெண்டத்தை வச்சு ரியாக்ட் பண்ண வைப்பாங்க இன் an alcoholic solution. அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போ உங்களுக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்டையர் ரியாக்ஷன்ல நம்ம ஒரு டைல்யூட் சொல்யூஷனை யூஸ் பண்றோம் அண்ட் இந்த மீடியம்ல தான் ரியாக்ட் ஆகுதுங்கிறது முக்கியம். ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃப்ரம் ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ், ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸை ஹைட்ரலைஸ் பண்றாங்க. திருப்பி அதே மாதிரி ஹீட் பண்றோம், டைல்யூட் H2SO4. இங்க HCl யூஸ் பண்ண மாட்டோம், டைல்யூட் H2SO4 தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 2 to 3 atms ஆஃப் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது வழி உங்களால குளுக்கோஸை உருவாக்க முடியும். ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஆக்கதா குளுக்கோஸ் ரெண்டு வகையா உருவாக்க முடியும். ஒன்று சுக்ரோஸ், இன்னொன்று ஸ்டார்ச் ஆர் செல்லுலோஸ்ல இருந்து. கிளாஸ் 11th ஆர் 12th டிக்கனா இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேரத்தான்ல கம்ப்ளீட்டா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிக்கிறோம். 11th 12th ரெண்டுத்தையும் சேர்த்து தான். சரியா? இப்போ இவங்களோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? குளுக்கோஸுக்கு ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆர் சைக்ளிக் செயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், ரெண்டுத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசணும்னா, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் CHO, CHOH4, CH2OH. இதை நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு N-ஹெக்சேன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆர் ஹைட்ரலைஸ் பண்ண முடியலன்னா ஹைட்ரஜன் அயோடைட் கூட ஹீட் பண்ணா போதும். ஓகேவா? ஹைட்ரஜன் அயோடைட் கூட ஹீட் பண்ணா போதும். அப்ப ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? Can you guys understand what is happening when it is heated? இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் OH groups எல்லாம் சேர்ந்து வாட்டரா ரிலீஸ் ஆயிருது. பிகாஸ் ஹைட்ரஜன் அயோடைடு என்ன பண்ணும்? இட் இஸ் a dehydrating agent.
ஸோ வாட்டரை அப்படியே ரிமூவ் பண்ணிடுது அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஹெக்சேன் குரூப்பை உருவாக்குது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த 6 கார்பனுமே ஒரு ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டா கண்ணா. ஒவ்வொரு ரியாக்ஷன்ல இருந்தும் குளுக்கோஸை பத்தி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இது ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. they are all linked in a straight chain. ரெண்டாவது, நம்ம ஹைட்ராக்சில் அமைன் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். NH2OH இதுதான் ஹைட்ராக்சில் அமைன். ஹைட்ராக்சில் அமைன் கூட ரியாக்ட் பண்ண விடும்போ நமக்கு ஆக்சைன் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. சிமிலர்லி HCN கூட ரியாக்ட் பண்ண விடும்போ நமக்கு சைனோஹைட்ரின் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லயுமே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க ஒரு கார்போனைல் குரூப் இருக்கு. கார்போனைல் இன் தி சென்ஸ் ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நம்ம கார்பனைல் குரூப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்க ஒரு கார்பனைல் குரூப் இருக்கு அப்படிங்கிறத இது வழி ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரிஞ்சிச்சுங்களா? Test series is 999 dakana. That 𝑬𝒙𝒑𝒉 test series is for I think 999 or 1500 if I'm not sure. Actually நம்ம சேனலுக்கு ஒரு ஆஃபர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபர் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இட் இஸ் நாட் yet released. நம்ம வேதாந்த நீட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா? எஸ். நோ ஆன்லைனும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே வேற வேற ப்ரைஸிங்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லைக் அமௌண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ப்ரொமோஷன் லிங்க் இன்னும் கிடைக்கல. ஸோ கிடைச்சதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்டாக்கண்ணா, நம்மளோட MVSATக்கான லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான். ஸோ யாராச்சும் இன்னும் MVSATக்கு ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. MVSAT ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கே எக்ஸாம் எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? கிளியரா? எஸ். இப்போ நம்ம ஹைட்ராக்சில் அமைன் அண்ட் HCN கூட ரியாக்ட் பண்ண விட்டப்போ ஒரு கார்பனைல் குரூப் இருக்கிறத கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அடுத்ததான் என்ன பண்றோம், நம்மளோட குளுக்கோஸை புரோமைன் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். அப்படி புரோமைன் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விடும்போ நமக்கு ஒரு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. விச் மீன்ஸ் அங்க இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் ஆல்டிஹைடிக் குரூப் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். என்ன காரணம்? புரோமின் வாட்டர் இஸ் an ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப கண்டிப்பா ஆல்டிஹைட் இருந்தா மட்டும்தான் அது COOH மாற முடியும், ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகி COOH மாற முடியும். அதனால we say that yes, இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் ஆல்டிஹைடிக் குரூப் தான். அதுக்கப்புறமா திருப்பி அசிட்டிக் அன்ஹைட்ரைடை வச்சு குளுக்கோஸை ரியாக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது? we get glucose pentacetate which is a stable molecule. இங்க 5 அசிட்டேட் குரூப் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? குளுக்கோஸ்ட 5 OH குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் குளுக்கோஸை ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். ரியாக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய O and OHs எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு ஃபைனலா ஒரு லீனியர் செயின் ஆஃப் N-ஹெக்சேன் உருவாச்சு. இந்த N-ஹெக்சேன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? குளுக்கோஸ்ட 6 கார்பன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் அயோடைட். ஹைட்ரஜன் அயோடைட் கூட கனெக்ட் ஆனதுனால குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். ரெண்டாவதா நம்மளோட குளுக்கோஸை ஹைட்ராக்சில் அமைன் அண்ட் HCN கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். ஹைட்ராக்சில் அமைன் அண்ட் HCl கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். 1 minute, I'll show you. கூடவோ இல்ல HCN கூடவோ ரியாக்ட் பண்ண விடுறோம். ரியாக்ட் பண்ண விடும்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுடாக்கனா, இது கூட ரியாக்ட் பண்ண விடும்போ நமக்கு ஒரு
ஆக்சைடு அண்ட் சைக்ளோஹைட்ரேன் குரூப்ஸ் உருவாச்சு. விச் மீன்ஸ் அங்க கண்டிப்பா ஒரு கார்போனைல் குரூப் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். அடுத்ததான் என்ன பண்ணும், நம்மளோட ரியாக்ஷன் மாலிகுலர் புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விட்டப்போ நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் உருவாச்சு. குளுக்கோனிக் ஆசிட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த கார்பனைல் குரூப் வேற யாரும் இல்ல, ஆல்டிஹைட் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கிளியரா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், திருப்பி அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். அப்ப இங்க 5 OHS 5 அசிட்டிக் குரூப்ஸா மாறுச்சு. which means இந்த மாலிகுல்ட்ட 5 OH இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். சோ நாலாவது ஃபைண்டிங் என்னடாக்கனா, நாலாவது ஃபைண்டிங் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 5 OH குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். கிளியரா? ஃபைனலா இத நைட்ரிக் ஆசிட் வச்சோ இல்ல புரோமின் வாட்டர் வச்சோ ஆக்சிடைஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் குளுக்கோனிக் ஆசிடா மாறுச்சு. திருப்பி ஆக்சிடைஸ் பண்ணும்போது சாக்கரிக் ஆசிடா மாறுச்சு. இப்படி குளுக்கோனிக் ஆசிட் சாக்கரிக் ஆசிடா மாறுதுன்னா நம்மளோட குளுக்கோஸ்ல பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் OH இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அஞ்சாவதா நம்ம என்ன பண்ணோம், ஆக்சிடைஸ் பண்ணதுல இருந்து ஓகேவா HNO3 வச்சு ஆக்சிடைஸ் பண்ணதுல இருந்து நம்ம பிரைமரி ஆல்கஹால் ஆர் OH குரூப் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது ஃபைனலா நம்மளோட குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு. அண்ட் எஸ், இதுதான் நம்மளோட குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். இப்போ இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரா எழுதும்போது ஃபிஷர் மாடலை யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுச்சுங்களா? ஃபிஷர் மாடல்னா என்ன, உங்களோட OH குரூப்ஸை வச்சு அந்த OH குரூப் எந்த இடத்துல வருதுங்கிறத வச்சு இப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் வரைவோம். இதுதான் ஃபிஷர் குரூப். இந்த ஃபிஷர் குரூப் எப்படி வரையணும்னு சொல்றேன், ரொம்ப ஈஸி தான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கணும். மேல CHO ஆல்டிஹைட், கீழே அந்த பிரைமரி ஆல்கஹால் which is CH2OH. அண்ட் இப்படி 1 2 3 4 கார்பனுக்கான ஸ்ட்ரக்சரை வரைஞ்சுக்கணும். மேம் இன் ஈக்லிபிரியம் டீச் பிசிக்கல் ஈக்லிபிரியம் கண்டிப்பா ஹரிஹரன், டோன்ட் யூ வரி கண்டிப்பா டீச் பண்றேன், சரிங்களா? ரைட். அடுத்ததா நீங்க என்ன பண்ணணும், ரிமெம்பர் திஸ் which is R L R R OH group right left right னு வரணும். அதனால OH 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 மிச்ச இடத்துல ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி வரைஞ்சிங்கன்னா this is called as your glucose structure. அண்ட் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த குளுக்கோஸை 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்று இங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய OH வச்சு இது ரைட் ஹேண்டட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்படி பிரிக்கலாம், இது லெஃப்ட் ஹேண்டட் குளுக்கோஸ். ரைட் ஹேண்டட் குளுக்கோஸ்க்கும் லெஃப்ட் ஹேண்டட் குளுக்கோஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்போ நம்ம இந்த வரைஞ்ச ஸ்ட்ரக்சரை அப்படியே மிரர் இமேஜா மாத்தி எழுதணும்னா அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் வரையதுல தான் நிறைய பேருக்கு டவுட் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு கையோட இப்பவே என் கூட சேர்ந்து வரைஞ்சு பாருங்க. ப்ளீஸ் draw it alongside. வரைஞ்சு பார்த்தீங்களா? நான் சொல்றேன் இந்த பேசிக் ஐடியாவை வச்சு நீங்களே வரைஞ்சு பாருங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க. so that we will come to a conclusion that yes, you have drawn the structure.
வரைஞ்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போடுங்க. லெட் மீ see. வரைஞ்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயரை போடுங்க. குவிக். Very good, Rakana. Wonderful. Okay. இப்போ left side and right side base பண்ணி dextro and levo structures of glucose நம்ம வரைஞ்சிட்டோம். கரெக்டா? இப்போ அடுத்ததா நம்ம குளுக்கோஸ் ஏன் ஒரு ரெடியூசிங் சுகர் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்க்க போறோம். டெக்கனா ஏன் குளுக்கோஸை ரெடியூசிங் சுகர்னு சொல்றாங்க? ஒரு சுகர் ரெடியூசிங் சுகர்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று ஃபெல்லிங் சொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணலாம், டோலிங்ஸ் ரியேஜென்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ இங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா குளுக்கோஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன் கூட சேர்ந்துச்சுன்னா ரெட் கலர்ல மாறிடும். சிமிலர்லி டோலன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணிச்சுனாலும் கலர் சேஞ்ச் நடக்கும். இங்க கலர் சேஞ்ச் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃப்ரீ ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கு. and so glucose is a reducing agent. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை பத்தி நம்ம பேச போறோம். குளுக்கோஸ் ஒரு மோனோசாக்கரைட். அது மோனோசாக்கரைடா இருக்கிறதுனாலே குளுக்கோஸ் will not give Schiff's test. நோட் பண்ணிக்கோங்க, குளுக்கோஸ் will not give Schiff's test. Also குளுக்கோஸ் NaHSO3 கூட ரியாக்ட் ஆகாது. ஃபைனலா குளுக்கோஸ் பென்டாசிட்டேட் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ராக்சில் அமீனை தராது. ஸோ இந்த மூணு காரணத்தினால நம்ம என்ன சொல்றோம்? குளுக்கோஸ்ல ஃப்ரீ CHO குரூப் இல்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீ CHO குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த குளுக்கோஸ் ரெண்டு கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டா. அண்ட் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அதோட இந்த பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால்தான் ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு நம்ம அடுத்ததா க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சருக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். குளுக்கோஸ் ஸ்கிஃப் டெஸ்ட் தராது, NaHSO3 கூட ரியாக்ட் பண்ணாது, பென்டாசிட்டேட் கூடயும் ரியாக்ட் பண்ணாது. இதனாலேயே குளுக்கோஸ் ஒருவேளை ஃப்ரீ CHO குரூப் இல்லையோங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. இத நம்மளோட ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் நமக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லாது. அதனாலேயே நம்ம க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சருக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம போகணும். எப்படி மேம் இதை வரைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ரிங் வரையறதுக்கு ரெண்டு விதமான கான்செப்ட்ஸ் இருக்கு. எப்பவுமே டேக் திஸ் 5th OH. இந்த 5th OH நம்மளோட CHO குரூப் கூட கனெக்ட் பண்ண வைங்க. அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும்? இந்த OH குரூப்பையும் இந்த O குரூப்பையும் ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு வரும். கரெக்டா? OH குரூப்பையும் O குரூப்பையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும். அப்படி ரிமூவ் பண்ணா நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்? அப்படி ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்? யோசிச்சு சொல்லுங்க. எஸ் இங்க ஒரு OH குரூப் இருக்கு. நமக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஆக்சிஜன் டபுள் பாண்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா பாண்ட் மேக் பண்ணாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த டபுள் பாண்டை உடைச்சு இந்த ஆக்சிஜனை இங்க ஆட் பண்றோம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இது கூட கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு கேஸ். இல்லையா, உங்களால அப்படி பண்ண முடியலையா? ரொம்ப ஈஸி. இத ரெண்டத்தையும்
இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங், இந்த OH தூக்கி இந்த கார்பன் கூட அட்டாச் பண்ணி விடணும். அண்ட் அண்ட் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணி விடணும். கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா குளுக்கோஸ் ஆர் பீட்டா குளுக்கோஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆல்ஃபா பீட்டா குளுக்கோஸை தான் நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் ரக்கனா, ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த ஆல்ஃபா மேம், ஓகே ஷாம் ராஜசேகர், so happy to hear டா கண்ணா. thank you so much. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் கண்ணா? காரணம் தெரியுமா? why are they called as anomers? anomers அப்படின்னா என்ன அர்த்தம்? கமெண்ட்ல சொல்லுங்க. anomers அப்படின்னா என்ன அர்த்தம்? anomers-னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஸ்டீரியோ ஐசோமரிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம், ஸ்டீரியோ ஐசோமரிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? GOC-ல நம்ம சொல்லுவோம். ஸோ குளுக்கோஸோட இந்த ரெண்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸை தான் நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோஸோட ரெண்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸை தான் நம்ம ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய கார்பனை நம்ம இங்க வரைகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த கார்பனை இங்க, இந்த கார்பனை இங்க, இந்த கார்பனை இங்க, இந்த கார்பனை இங்க, அண்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய இந்த கார்பனை இங்க அப்படின்னு எழுதிடுறோம். எழுதியாச்சா? தென் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பூரா, லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன் குரூப்ஸ் பூரா இப்படி நான் எழுதிக்கிறேன். ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன், லாஸ்ட் இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் கீழே வந்தது, பாக்கி எல்லாம் மேலே வரணும். சரியா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் மேலே வரணும். ஃபைனலா ரைட் சைட்ல இருக்கிறதெல்லாம் கீழே வரணும். அப்படி பார்க்கறச்சே OH ஹைட்ரஜன் OH, ஆறாவது இடத்துல மட்டும் இவனை மேலே எழுதிடும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? 5th கார்பனுக்கு மட்டும் அந்த சேஞ்ச் கொண்டு வரணும். மேம் புரியல மேம், ஒன்ஸ் அகெயின். சரி, இந்த ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சு காமிக்கிட்டமா? இஃப் நீடட், புரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லை மேம் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் திருப்பி வரைஞ்சு காமிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காமிக்கிட்டமா? எஸ். இப்போ நம்மளோட குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபர்ஸ்ட் வரையலாம். சரியா? குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்? இங்க ஒரு கார்பன் CHO குரூப், இங்க CH2OH குரூப், இங்க 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த கார்பன்ஸ் கூட OH எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத RL வச்சு ஞாபகப்படுத்த சொன்னேன். ஸோ RLRனா இங்க ரைட் ஹேண்ட் சைடு OH, இங்க லெஃப்ட் OH, இங்க ரைட் OH அண்ட் இங்க ரைட் OH. பாக்கி இடத்துலலாம் ஆப்போசிட்ல ஹைட்ரஜனை போட்டுரும். கரெக்டா? கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இதை சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாத்தணும். என்ன பண்ணலாம்? சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாத்தணும். என்ன பண்ணலாம்? சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாத்தணும்னா இந்த CHO-வை நான் C+O ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? C+O ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை சைக்ளிக்கா மாத்தணும்னா என்னோட 5th கார்பனும்
ஃபர்ஸ்ட் கார்பனும் இப்படி கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகணும்னா என்னோட OH ஓட என்ன பண்ணணும்? OH ஓட டபுள் பாண்டை நான் இங்க உடைக்கணும். உடைச்சேன்னா இந்த ஆக்சிஜன் இங்க வந்துடும், OH ஆயிடும். கரெக்டா? கரெக்டா? பாக்கி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை நம்ம இங்க கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது இப்படி மாறிடுமா? எஸ், இந்த குரூப்பை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இங்க இருந்து ஆக்சிஜன் எங்க எழுதிக்கலாமா? எஸ். ஸோ இங்க இருந்து OHல ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்துருச்சு, ஆக்சிஜன் இங்க வந்துருச்சு, பேலன்ஸ் இங்க இருந்து ஆக்சிஜன் இங்க வந்துருச்சு. அவ்வளவுதான். ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுச்சா? கிளியரா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாத்தணும். எப்படி மாத்த முடியும்? எப்படி மாத்த முடியும் தாக்கண்ணா? ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிக்கணும். இங்க 1 2 3 4 5 5 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் 1 2 3 4 5 5 கார்பன்ஸ் எழுதிட்டோம். கரெக்டா? கரெக்டா? எஸ். அண்ட் இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ஆக்சிஜனை இங்க ஆட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் யார் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடு யார் யார் இருக்கான்னு பாருங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்க எல்லாம் மேல வரணும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவங்க எல்லாம் கீழே வரணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் யார் இருக்கா? OH H OH H. ஃபைனலா வரக்கூடிய ஹைட்ரஜனை மட்டும் கீழே எழுதிக்க. ஓகேவா? கிளியரா? தென் ரைட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன் OH அது அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இட் வில் பிகம் ஹைட்ரஜன் OH ஹைட்ரஜன் OH. ஃபைனலா இந்த CH2OH CH2OH அப்படின்னு எழுதிக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. வெரி குட், வெரி குட். இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கக்கூடிய ஆல்பா ஸ்ட்ரக்சரோட மெல்டிங் பாயிண்ட் இஸ் 419 கெல்வின். பட் பீட்டா ஸ்ட்ரக்சரோட மெல்டிங் பாயிண்ட் 423 கெல்வின். என்ன காரணம்? ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது? என்ன காரணம்? என்ன காரணம்டா கண்ணா? ஒன்னும் இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் how hydrogen and OH groups are aligned. Hydrogen and OH groups ஆயிருக்கிறத பேஸ் பண்ணி இதோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் கிறிஸ்டலைசேஷன் பாயிண்ட் ரெண்டுமே மாறும். இங்கேயும் மெல்டிங் அண்ட் கிறிஸ்டலைசேஷன் ஃபேக்டர் ரெண்டுமே மாறுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை நம்ம பைரனோ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஆனோமஸ் அப்படின்னு சொல்லுவோம். பைரனோ ஸ்ட்ரக்சர்னா அங்க 6 மெம்பர்ட் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? பைரனோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மெம்பர்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை தான் நம்ம பைரனோஸ் அப்படின்னு சொல்றோம். Is that clear? Is that clear, my dear? குளுக்கோஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. அடுத்ததா நம்ம ஃப்ரக்டோஸ் போற மாதிரி இருக்கும். சோ ஃப்ரக்டோஸை பத்தி பேசணுமா? ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் ஹேவ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இவனும் ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருப்பான், கம்பைன் ஸ்டேட்லயும் இருக்கான். அண்ட் ஃப்ரக்டோஸ்
திருப்பி குளுக்கோஸ் மாதிரியே நேச்சர்ல தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ல ஃப்ரக்டோஸ் தான் இருக்கும். ஈவன் ஹனிலையும் ஃப்ரக்டோஸ் தான் இருக்கும். ஹனியில குளுக்கோஸும் இருக்கு, ஃப்ரக்டோஸும் இருக்கு. இட் இஸ் a mixture of glucose and fructose. இப்போ மேம் ஃப்ரக்டோஸை எப்படி உருவாக்கலாம் மேம்? ரொம்ப ஈஸி. கேன் சுகரை ஹைட்ரலைஸ் பண்றீங்க, ஹீட் பண்றீங்க, ஒரு அசிடிக் அண்ட் ஆல்கஹாலிக் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ணா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரக்டோஸை நம்ம ஸ்வீட்னரா யூஸ் பண்ணுவோம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சுகர் ஸ்வீட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகருக்கு பதிலாக இன்னொரு பேர் போட்டிருப்பான். ஸ்வீட்னர்ஸ் ஆர் none other than fructose, sugars are none other than glucose. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். அடுத்ததா ஃப்ரக்டோஸையும் ஓப்பன் செயின் அண்ட் க்ளோஸ் செயின்ல நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரக்டோஸோட ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்குங்கடாக்கன்னா, ஃப்ரக்டோஸ்ல மெயினா கீட்டோன் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். C double bond O is your functional group. And yes, mostly fructose வந்துட்டு D சீரீஸ்ல தான் இருக்கும். அது வந்துட்டு it is actually a levorotatory compound. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ அதோட சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்துடலாம். ஒன்ஸ் அகெயின் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட கார்பாக்சில் குரூப் ஆர் கார்பனைல் குரூப் கூட 5th கார்பனை அட்டாச் பண்ணி விடணும். எப்படி அட்டாச் பண்ணி விடலாம்? ரொம்ப 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 ஈஸி. இனிஷியலா உங்களோட ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி இருக்கும். உங்களோட OH இங்க கனெக்ட் பண்ண. எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இந்த CH2OH இப்படிக்கா போட்டுக்கோங்க. இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துச்சுன்னா ஆக்சிஜன் மட்டும்தான் சென்டர்ல இருக்கும். ஸோ அதை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இப்போ உங்களோட CH2OH OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடு இருந்தா அது ஆல்ஃபா ஃப்ரக்டோஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தா அது பீட்டா ஃப்ரக்டோஸ். ஸோ ஆல்ஃபா ஃப்ரக்டோஸா பீட்டா ஃப்ரக்டோஸா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி குளுக்கோஸ் வந்துட்டு 6 மெம்பர்ட் சைக்ளிக் காம்பவுண்டோ, ஃப்ரக்டோஸ் வந்துட்டு 5 மெம்பர்ட் சைக்ளிக் காம்பவுண்ட். ஏன்னா அந்த சைக்கிள்ல இந்த CH2OH காம்பவுண்ட் இருக்காது. அப்போ 5 கார்பன் இருக்கும். ஐ மீன் 5 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, 6 மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம குளுக்கோஸ்ல பார்த்த சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். அங்க 6 மெம்பர் ரிங் போடுறீங்கன்னா இங்க 5 மெம்பர் ரிங் போடணும். மற்றபடி பெருசா மேம் எனக்கு லைவ் காட்ட மாட்டேங்குது. வை லைவ் காமிக்க மாட்டேங்குது? சதீஷ்குமார் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லைவ் காமிக்குதே. hours பிரவீன் குமார் 12 hours இந்த லைவ் போற மாதிரி இருக்கும். சோ எப்படி ஸ்ட்ரக்சர் வரையணும் அப்படின்னு புரிஞ்சுச்சா? எஸ். ஆல்சோ குளுக்கோஸ் எப்படி பைரனேஸ் அப்படின்னு கூப்பிடுவீங்களோ, ஃப்ரக்டோஸ் ஃபியூரனோஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ குளுக்கோஸ்னா இட் இஸ் பைரனோஸ், ஃப்ரக்டோஸ்னா இட் இஸ் ஃபியூரனோஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா நம்ம இவ்வளவு நேரம் என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடலாம். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்திருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ்: மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பார்த்திருக்கோம். குளுக்கோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் என்ன, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஃப்ரக்டோஸோட ஓப்பன் ஸ்ட்ரக்சர் என்ன, சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். கிளியரா? இது இல்லாம நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ப்ளீஸ் நோட் இட்ஸ் டவுன். NCERT-ல இன்டெக்ஸ் கொஸ்டின் 14.3, NCERT-ல எக்ஸசைஸ் கொஸ்டின் 14.1, 2, 3, 9 and 10 and work bookல கொஸ்டின் நம்பர் 3 and 19ல ஃபர்ஸ்ட் காலம்.
இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மேம் புக்கில் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க மேம், பட் எந்தெந்த கான்செப்ட் கூடியதுன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கனா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். நோட் பண்ணியாச்சா? கிளியரா? நெக்ஸ்ட் எப்போ போகலான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கான்செப்டை ஓப்பன் பண்ணலாம். ஆர் யூ கைஸ் கிளியர் so far? இது இல்லாமல் உங்கள் புக்கில் சுக்ரோஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ்க்கு ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைக்கோஜன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது படிக்க வேண்டிய தேவை இருக்காது. எந்தெந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம டை அண்ட் பாலிசாக்கரைட்ஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். டைசாக்கரைட்ஸை நீங்கள் எதர் டைல்யூட் ஆசிட் ஆர் என்சைம்ஸ் வச்சு ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா 2 சேம் ஆர் டிஃப்ரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் கிடைக்கும். டைசாக்கரைட்ஸ் 3 விதம்: சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ். மால்டோஸ் அண்ட் லாக்டோஸை பொறுத்தவரை அவங்களோட ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனிக் குரூப்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் சுக்ரோஸை பொறுத்தவரை அதோட ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனிக் குரூப் பாண்டடாக இருக்கும். இதை நான் ஸ்ட்ரக்சர் காமிக்குமோ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சுக்ரோஸை பற்றி பேசுறச்சே, சுக்ரோஸை ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் உருவாகும். கரெக்டாக? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஒன்று சேர்ந்தாதான் சுக்ரோஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு டெக்கன்னா, ஒரு ஆல்பா டி குளுக்கோஸையும் பீட்டா டி ஃப்ரக்டோஸையும் ஒரு ஆக்சிஜன் வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஃப்ரக்டோஸ். இப்போ ஆக்சிஜன் வச்சு ஏதாச்சும் மாலிகுலை லிங்க் பண்ணீங்கன்னா தென் அந்த மாலிகுலை தான் ஆர் அந்த லிங்கேஜை தான் நம்ம கிளைகோசைடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜனை வச்சு லிங்க் பண்றதுனால your sucrose is formed by means of glycosidic linkage. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் இங்க ஒரே ஒரு glycosidic linkage தான் இருக்கு, which is between carbon 1 of D-glucose and carbon 2 of fructose. இந்த கவுண்டிங் ரொம்ப முக்கியம்டாக்கனா, ஸோ இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். அடுத்ததா சுக்ரோஸோட ப்ராப்பர்ட்டிஸ். சுக்ரோஸ் வழியா ஒரு பிளைன் போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு கிளாக் வைஸ்ல ஸ்விட்ச் ஆகும் ஆர் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால இட் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. இல்ல மேம் ஒரு சில இடத்துல இட் இஸ் லீவோ ரொட்டேட்டரின்னு காமிக்கிறாங்க மேம் அப்படின்லாம் குழம்ப வேணாம். என்ன காரணம்னா we know glucose is dextro rotatory, fructose is levo rotatory. இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம நினைப்போம் இட் இஸ் பேசிக்லி லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு. ஆனா since sucrose is an invert sugar, நம்ம ஃப்ரக்டோஸை திருப்பி போட்டு மிரர் இமேஜா எடுத்து சுக்ரோஸ் உருவாக்குறதுனால இன்வெர்ட் சுகர்னால உருவாகிறதுனால சுக்ரோஸ் இஸ் ஆல்சோ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. புரிஞ்சுச்சா? டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினா என்ன? ஒரு காம்பவுண்ட் வழி லைட் அனுப்புறீங்க, லைட்டை ரைட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி இருந்தா அது டெக்ஸ்ட்ரோ, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்த மாதிரி டில்ட் ஆச்சுன்னா அது லீவோ. நம்மளோட சுக்ரோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோ, குளுக்கோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோ, ஃப்ரக்டோஸ் வந்துட்டு லீவோ. புரிஞ்சுச்சுங்களா? லஞ்ச் பிரேக் இந்த சாப்டர் முடிச்சுட்டு தரேன்டாக்கண்ணா. எஸ், லஞ்ச் பிரேக் இந்த சாப்டர் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்ததா மால்டோஸ். மால்டோஸ் இஸ் ஃபார்ம் பை மிக்சர் ஆஃப் 2D குளுக்கோஸ். 2 குளுக்கோஸ் மாலிகுல் சேர்ந்தா அது மால்டோஸ். எப்படி ஃபார்ம் ஆகுது?
once again by means of glycosidic linkage. இங்க first கார்பனும் fourth கார்பனும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். C1 and C4 கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். மால்டோஸுமே ஒரு reducing sugar. ஸோ இப்போ நம்ம படிச்சதுல ஃபர்ஸ்ட் சுக்ரோஸை பத்தி பார்த்தோம். Sucrose is formed by C1 and C2 glycosidic linkage. Maltose is formed by C1 and C4 glycosidic linkage. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா lactose. Lactose எப்படி உருவாகுது? It is a mixture of galactose and glucose. இந்த லாக்டோஸை தான் நம்ம மில்க் சுகர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மில்க்ல தான் உங்களால லாக்டோஸை நிறைய பார்க்க முடியும். பட் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸி. இங்கேயும் கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான். ஒரு பீட்டோ கேலக்டோஸ் பீட்டா குளுக்கோஸ் கூட கனெக்ட் ஆகுது, என் ஷேப்ல கனெக்ட் ஆகுது, அண்ட் ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் லாக்டோஸ். லாக்டோஸ்லையும் C1 and C4 தான் கனெக்ட் ஆகுது. கார்பன் 1 ஆஃப் கேலக்டோஸ் வித் கார்பன் 4 ஆஃப் குளுக்கோஸ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நீங்க மாலிகுல் எப்படி உருவாகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் என்ன டைப் ஆஃப் லிங்கேஜ் இருக்கு, எந்த ரெண்டு கார்பன் கனெக்ட் ஆகுது, ரெண்டு கார்பன் கனெக்ட் ஆனா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததா பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா அவங்கள ஹைட்ரோலைஸ் பண்றது மூலியமா மினி மோனோசாக்கரைட்ஸ் உருவாகும். 10க்கும் மேற்பட்ட மோனோசாக்கரைட்ஸ் உருவாகும். எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், இது எல்லாமே பாலிசாக்கரைட் தான். இப்போ ஸ்டார்ச்சை பத்தி பேசணும்னா நம்மளோட ஸ்டார்ச்சை நம்மளால பிளான்ட்ஸ்ல பார்க்க முடியும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டயட்ரி சோர்ஸ் ஃபார் ஆர் ஹியூமன் பீங்ஸ். அண்ட் எல்லா விதமான இந்த தானியங்கள், நம்மளோட பழங்கள், ஒரு சில பழங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்டார்ச்சை பார்க்க முடியும். இப்போ ஸ்டார்ச்ல என்னவெல்லாம் இருக்கும்? ஸ்டார்ச்ல அமைலோஸும் அமைலோபெக்டினும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா 85% ஆஃப் அமைலோஸ் அண்ட் 15% ஆஃப் அமைலோபெக்டினும் இருக்கும். அமைலோஸ் அப்படின்னா என்ன? அன்பிரான்ச் செயின் ஆஃப் குளுக்கோஸ், அன்பிரான்ச் பாலிமர் செயின் ஆஃப் குளுக்கோஸ். கிட்டத்தட்ட 200 குளுக்கோஸ் ஒன்று சேர்ந்திருக்கும். whereas அமைலோபெக்டின்னா பிரான்ச் செயின் ஆஃப் ஆல்பா குளுக்கோஸ். இங்க கார்பன் 1ம் கார்பன் 4ம் கிளைகோசைடிக் லிங்கேஜா இருந்திருக்கும், ஆர் கார்பன் 1ம் கார்பன் 6ம் கிளைகோசைடிக் லிங்கேஜா இருந்திருக்கும். பட் அமைலோஸ்ல கார்பன் 1 கார்பன் 4 மட்டும்தான். இந்த அமைலோஸ் இஸ் ஆக்சுவலி soluble component, தண்ணியில கரையும். அமைலோபெக்டின் தண்ணியில கரையாது, இட் இஸ் insoluble. And finally, amylose constitute of 15 to 20% of starch, whereas amylopectin constitutes of 80 to 85% of starch. மாத்தி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Amylose is like 80 to 85. amylopectin வந்துட்டு 15% இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அமைலோஸோட ஸ்ட்ரக்சர், அமைலோபெக்டினோட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமைலோஸ்ல கார்பன் 1 கார்பன் 4 கனெக்ட் ஆயிருக்கும். அமைலோபெக்டின்ல கார்பன் 1 கார்பன் 4 ஆர் கார்பன் 1 கார்பன் 6 கனெக்ட் ஆயிருக்கும். மற்றபடி பெருசா எந்த கான்செப்டும் இல்லை. ஓகேவா? கிளியரா? எஸ். அடுத்ததா செல்லுலோஸ். நம்மளோட பிளான்ட் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டா செல்லுலோஸ். ஏன்னா பிளான்ட் செல்ஸோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். அண்ட் செல்லுலோஸ் எதனால உருவாயிருக்கு? இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். குளுக்கோஸோட ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமர்ஸ் தான் நம்மளோட செல்லுலோஸ். இங்க பாக்குறீங்களா? இதுதான் செல்லுலோஸ். ஓகே, இப்போ இங்க ஆல்பா குளுக்கோஸ் யூஸ் பண்றீங்களா, பீட்டா குளுக்கோஸ் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, யூ யூஸ் பீட்டா குளுக்கோஸ் and linkage is between carbon 1 and carbon 4. நிறைய இடத்துல carbon 1 and carbon 4 தான். நம்மளோட சுக்ரோஸ்ல மட்டும்தான் carbon 1 carbon 2 இருக்கும். அடுத்ததா கிளைகோஜன். நம்மளோட பாடியில ஸ்டார்ச் ஸ்டோர் ஆகுது பாத்தீங்களா, கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகுது பாத்தீங்களா, அதைத்தான் கிளைகோஜன் சொல்லுவோம். நம்மளோட பிரெயின்ல, லிவர்ல,
நம்மளோட டிஷ்யூஸ்ல எல்லா இடத்துலையுமே கிளைக்கோஜன் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ கிளைக்கோஜன் எப்படி உருவாகுது? கிளைக்கோஜன் நம்ம பாடியில ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அண்ட் தேவைப்படுற நேரத்தில் என்சைம்ஸ் அதை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸா எடுத்துக்கும். குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி எனர்ஜி ஃபார்ம்ல மாத்திக்கும். கிளியரா? கிளியரா? இதுதான் கிளைக்கோஜனோட ஸ்ட்ரக்சர். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் இட். ஃபைன். இப்போ கார்போஹைட்ரேட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபுட்டில் நம்ம யூஸ் பண்றோம், மெடிசன்லையும் நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம ஒரு சில இடத்துல இந்த வாட் வி சே காஸ்மெட்டிக்ஸ்ல ஒரு மாலிகுல் ஆர் ஒரு காம்பவுண்டை உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கார்போஹைட்ரேட்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கிளியரா? கிளியரா? மெடிசனல் யூசஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹனி, யூ கைஸ் நோ இட். அண்ட் ஃபைனலாக அதர் யூசஸ்க்கு செல் வால், அப்புறம் காட்டன் ஃபைபர், இந்த நூல்லாம் உருவாக்குவாங்கள்ல காட்டன் ஃபைபர்லேருந்து, அது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஓகேவா? ஹாய் ஹாய் ராவணா. நோடா கண்ணா, இப்போதான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்தே வெளியில் வந்திருக்கேன். ஸோ திருப்பி போக மாட்டோம்டா கண்ணா. டோன்ட் வரி, டோன்ட் வரி. எஸ், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, ஃபைன். இப்போ we are going to have the summary. Disaccharides sucrose, maltose, lactose பார்த்தோம். Polysaccharides starch, cellulose, glycogen பார்த்தோம். Carbohydrates ஓட uses என்ன? நம்ம அதை ஃபுட்ல யூஸ் பண்ணுவோம். எஸ், மெடிசனா யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்டைல்ல யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஈவன் செல் வால் ப்ரொடெக்ஷனா யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் கார்போஹைட்ரேட்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிருக்கேன்டாக்கண்ணா. ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் இட். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? Shall we move on to the next part, Rakana? Yes. அடுத்ததா நம்ம புரோட்டீன்ஸை பத்தி தான் பேச போறோம். புரோட்டீன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல மெயினா அமினோ ஆசிட்னா என்ன, அவங்களோட கிளாசிபிகேஷன் என்ன, பெப்டைட் பாண்ட்ஸ் அண்ட் ஃபைனலா தேர் கிளாசிபிகேஷன், இதை பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தேர் கிளாசிபிகேஷன். பொதுவா புரோட்டீன் அப்படிங்கிற வார்த்தை கிரீக்ல இருந்து உருவாக்கின வார்த்தை. And it means proteose. Proteose அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைமரி ஆர் பிரைமரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான அப்படிங்கிறது தான் மேம். கண்டிப்பா ஜாய் பாய் பேசிக் கூட தெரியலைனா, எஸ் பேசிக் தெரியலைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ. இந்த ஒரே ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் நீங்க என் கூட அடுத்த 12 hours ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஃபார் ஷூர் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? ரைட். ஸோ இந்த புரோட்டீன் தான் உங்களோட பாடியோட க்ரோத்துக்கும் அதோட மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? கிளியரா? இப்போ புரோட்டீன்ஸ் எதுல எல்லாம் இருக்கு? சீஸ்ல இருக்கு, பல்சஸ்ல இருக்கு, பீனட்ல இருக்கு, பால்ல, ஃபிஷ்ல, மீட்லன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே புரோட்டீன் இருக்கு. ஸோ இப்போ புரோட்டீன்ஸ் எதனால உருவாயிருக்கு? புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ல உங்களுக்கு ஒரு பேசிக் குரூப்பும் ஒரு ஆசிடிக் குரூப்பும் இருக்கும். பேசிக் குரூப் அமைன் குரூப் NH2, அசிடிக் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் COH இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த அமினோ ஆசிட்க்கு 3 விதமா பிரிப்பாங்க. ஆல்பா அமினோ ஆசிட், பீட்டா அமினோ ஆசிட் அண்ட் காமா அமினோ ஆசிட். ஆல்பா அமினோ ஆசிட்னா என்ன, பீட்டா அமினோ ஆசிட்னா என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் COH is absolutely our functional group. அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனை நம்ம ஆல்பா கார்பன் சொல்லுவோம். இப்போ இந்த ஆல்பா கார்பன் கூடவே நம்ம அமைன் குரூப்பும் கனெக்ட் ஆயிருந்துச்சா, தென் அதைத்தான் நம்ம ஆல்பா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புரோட்டீன்ஸ் ஆர் மெயின்லி மேட் அப் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன்ஸ் பொதுவாகவே ஆல்பா அமினோ ஆசிட்ஸ்னால தான் உருவாகும்.
புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இதே மாதிரி பீட்டா அமினோ ஆசிட் இருக்கு, காமா அமினோ ஆசிட் இருக்கு. ஸோ சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் பீட்டா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் காமா. சரிங்களா? ஸோ இந்த அமைன் குரூப் ஆல்ஃபா கார்பன் கூட கனெக்ட் ஆயிருந்தா ஆல்ஃபா அமினோ ஆசிட், பீட்டா கார்பன் கூட கனெக்ட் ஆயிருந்தா பீட்டா அமினோ ஆசிட், அண்ட் காமா கார்பன் கூட கனெக்ட் ஆயிருந்தா காமா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இப்போ அமினோ ஆசிட்ஸோட டைப் புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. கிளாரிஃபை யோர் டவுட்ஸ் ரக்கனா. ஓகே ஓகே ராவணா, தேங்க்யூ ஸோ மச் மை டியர். தேங்க்யூ டாக்கண்ணா. நோ டவுட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? இப்போ அடுத்ததா we are going to learn about representation of amino acid. இப்போ இங்க இதுதான் அமினோ ஆசிடோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது லெட்ஸ் சே கார்போ குரூப்ஸ் ஆட் பண்றீங்கன்னா அப்பதான் புதுவிதமான அமினோ ஆசிட் உருவாகும். லெட்ஸ் சே இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிளைசின் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இதோட சிம்பிள் GLY அண்ட் 1 லெட்டர் கோடு வந்துட்டு G. பட் இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இந்த ஸ்ட்ரக்சரை போட்டோம்னா, இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை போட்டோம்னா then it is called as triosine or triose. இதை வந்துட்டு Y அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு புது அமினோ ஆசிட் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அண்ட் அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட அசிடிக் ஆர் பேசிக் நேச்சரை பொறுத்து அமினோ ஆசிடை நம்ம பிரிக்கலாம், ஆர் அது என்ன சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்தும் அமினோ ஆசிட்ஸ் நம்மளால பிரிக்க முடியும். பேஸ்ட் ஆன் தேர் நேச்சர், வெதர் இட் இஸ் அசிடிக் ஆர் பேசிக் ஆர் நியூட்ரல், எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸி. இஃப் இன் கேஸ் உன்னோட மாலிகுல்ல அதிகப்படியான COOH இருந்துச்சுன்னா, இப்போ அஸ்பார்டிக் ஆசிட்லயே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு COOH குரூப் இருக்கு, இங்க ஒரு COOH குரூப் இருக்கு. இந்த மாதிரி COOH குரூப்ஸ் அமினோ குரூப்ஸை விட அதிகமான கவுண்ட்ல இருந்துச்சுன்னா they are all acidic in nature. இல்ல மேம் என்னோட NH2 குரூப் தான் அதிகமான கவுண்ட்ல இருக்கு, லெட்ஸ் சே லைசின்ல இங்க ஒரு NH2 இங்க ஒரு NH2 ரெண்டு NH2 இருக்கு, பட் ஒரே ஒரு கார்பாக்சில் குரூப் தான் இருக்கு அப்படின்னா then it is basic. இல்ல மேம் என்னோட NH2 and கார்பாக்சில் குரூப் ரெண்டுமே சேமா இருக்கு, ஒரு NH2னா ஒரு COH, ஒரு ரெண்டு NH2னா ரெண்டு COH அந்த மாதிரி தான் இருக்குன்னா then அதை நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரலுக்கான எக்ஸாம்பிள் இஸ் அலனைன். ஸோ அசிடிக்கான எக்ஸாம்பிள் அஸ்பார்டிக் ஆசிட், பேசிக் லைசின் அண்ட் நியூட்ரலுக்கு அலனைன். நெக்ஸ்ட் based on source. Based on source from where the amino acid is got, நம்ம amino acid essential amino acids or non-essential amino acids அப்படின்னு சொல்லுவோம். ஸோ essential amino acids நம்ம பாடினால சிந்தசைஸ் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பரான டயட் மூலியமா தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். whereas non-essential amino acids நம்ம பாடினால சிந்தசைஸ் பண்ண முடியும், நம்ம பாடி வெளியிலேருந்து எடுத்துக்க வேணாம், தன்னைத்தானே உருவாக்கிக்கும். இப்போ அடுத்ததா நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் கண்ணா. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இதை நான் ட்ரிக் வச்சும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட்.
இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க. we'll start with another one. எடுத்தாச்சா? எஸ், இளைய பாரதி ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லியிருக்காங்க. which is PVTTIM ஹால் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்க்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் ராக்கண்ணா. ப்ரீவியஸ் ஸ்லைட் கண்டிப்பா காமிக்கிறேன். மை லைஃப் ஸ்டெப்ஸ். ஸோ essential and non-essentialக்கு I would request you to do some tricks just like how இளைய பாரதி has said. அப்படி இல்லை மேம் நீங்களே ஒரு ட்ரிக் சொல்லுங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தட் I'll prepare one and I'll give you. சரியா? ஓகேவா? ப்ரீவியஸ் ஸ்லைடு இதுதான் கண்ணா. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஜனனி, வெல்கம் 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 ஆன் போர்ட். எஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, யூ கைஸ் நோ 50,000 அடிச்சதுக்கே வி ஹேட் அ கிவ் அவே. சரியா? எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பா ஃப்ரீ நோட்ஸ், ஃப்ளோ சார்ட், ரிவிஷன் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின், NCERT லைன் பை லைன் கொஷின்னு சொல்லிட்டு எல்லா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிவ் அவே கொடுத்துருந்தோம். ஸோ இதே மாதிரி 50,000 60,000 70,000 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அடிச்சிட்டோன்னா நம்மளோட பெய்ட் நீட் சீரீஸ் இருக்குது தெரியுமா? டெஸ்ட் சீரீஸே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருக்குண்டாக்கண்ணா. ஸோ அதனால ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு சப்ஸ்கிரைப் அண்ட் மேக் ஷூர் தட் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. சரியா? யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட்டட். வெரி குட் வெரி குட் வெரி குட் ராக்கண்ணா. சரி, அடுத்ததா நம்ம இந்த அமினோ ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல் கலர்லெஸ் அண்ட் கிறிஸ்டலின். தே ஆர் வாட்டர் சால்யூபிள். ஒரு சால்ட்டை நம்ம தண்ணியில கரைச்சோம்னா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அண்ட் அவங்கள நம்ம ஸ்விட்டர் அயானாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். வாட் டு யூ மீன் பை ஸ்விட்டர் அயான்? ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற ஹைட்ரஜனை இந்த NH2 கூட கனெக்ட் பண்ணி NH3+ COO- அப்படியே ஒரு மாலிகுல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானை உருவாக்குனீங்கன்னா அதுதான் ஸ்விட்டர் அயான். சரிங்களா? ஒரு மாலிகுல்ல அட் அ டைம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்விட்டர் அயான். அண்ட் ஸ்விட்டர் அயான் வரக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே ஆம்போதெரிக்கா இருக்கும். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் கேன் ஃபார்ம் ஸ்விட்டர் அயான் அண்ட் இட் இஸ் ஆம்போதெரிக் இன் நேச்சர். ஓகே, இப்போ இது இல்லாம வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ஸ்க்கு ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கு. நீங்க பார்த்தாவே தெரியும். இங்க ஒரு ஸ்ட்ரக்சர், இங்க ஒரு ஸ்ட்ரக்சர், இங்க ஒரு ஸ்ட்ரக்சர், இங்க ஒரு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏசிமெட்ரிக். கரெக்டா? கரெக்டா? இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏசிமெட்ரிக். பட் எல்லா இடத்துலயும் ஏசிமெட்ரிக்கா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சிமெட்ரிக் கார்பன்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிள் glycine. Glycine is the only one which is optically inactive. பாக்கி எல்லாமே optically active. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நிறைய தடவை கேட்டிருக்கா. ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ஃபைன். நெக்ஸ்ட் DNL அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த அமைன் குரூப் ரைட் சைடு இருந்தா அது D, லெஃப்ட் சைடு இருந்தா அது E. புரிஞ்சிச்சுங்களா? சரி, அடுத்ததா ஏன் உங்களோட அமினோ ஆசிட் ஆம்போதெரிக்னு சொல்றாங்க? டெக்கன்னா உங்க அமினோ ஆசிட்ல இந்த ஹைட்ரஜனை இங்க போட்டுக்கிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் NH3+. ஹைட்ரஜன் போனதுனால this becomes COO-.
அப்போ ஒரு மாலிகுல்ல அட் அ டைம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் ஸ்பிட்டர் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிட்டர் அயான் ஆசிடாவும் ஆசிடாவும் ஆக்ட் ஆகும், பேஸாவும் ஆக்ட் ஆகும். அப்படி ஒரு மாலிகுல் ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டு பிஹேவியரும் காமிச்சிச்சுன்னா அதைத்தான் நம்ம ஆம்போதெரிக் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் வை வி கால் அமினோ ஆசிட்ஸ் ஆஸ் ஆம்போதெரிக். இது ரொம்ப முக்கியம்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பெப்டைட் பாண்டை பத்தி பேச போறோம். டெக்கன்னா உங்க CO குரூப்பும் NH குரூப்பும் ஒரு பாண்டை உருவாக்குச்சுன்னா அதைத்தான் நம்ம பெப்டைட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இப்படி அமினோ ஆசிட்ஸ் பாலிமர்ஸை உருவாக்குறது மூலியமா நம்மளால புரோட்டீனை உருவாக்க முடியும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ எத்தனை அமினோ ஆசிட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்மளால அந்த மாலிகுலோட பேரை மாற்ற முடியும். 2 அமினோ ஆசிட் ஒன்று சேர்ந்துச்சுன்னா டைபெப்டைட், 3னா ட்ரை, 4னா டெட்ரா, 5னா பென்டா. அண்ட் இதுல எத்தனை பெப்டைட் லிங்கேஜஸ் இருக்கும்? டைபெப்டைட்ல ஒரு லிங்கேஜ், ட்ரைபெப்டைட்ல 2 லிங்கேஜ் அப்படின்னு நம்பரை வச்சு -1 பண்ணி நம்மளால லிங்கேஜை எடுத்துக்க முடியும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? எஸ். இப்போ அடுத்ததா புரோட்டீன்ஸோட கிளாசிஃபிகேஷனை பத்தி பேச போறோம். பேஸ்ட் ஆன் த ஷேப் ஆஃப் புரோட்டீன் நம்ம புரோட்டீனை ஃபைப்ரஸ் ஆர் குளோபியுலார் அப்படின்னு பிரிப்போம். ஃபைபர் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நீளமா இப்படி ஃபைபர் மாதிரி இருக்கும். they run parallel with each other and they are of fiber like structure which are insoluble in water. எக்ஸாம்பிள் உங்களோட முடியில இருக்கக்கூடிய கெராட்டினை சொல்லலாம், ஆர் நம்மளோட மசில்ஸ்ல இருக்கக்கூடிய மயோசினை சொல்லலாம். இது எல்லாமே ஃபைப்ரஸ் புரோட்டீன்கான எக்ஸாம்பிள். வேறஸ் குளோபுலர் புரோட்டீன் பாலிபெப்டைட் செயின்ஸ்ல பார்க்க முடியும். they are spherical and soluble in water. எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலினை சொல்லலாம், ஆர் ஆல்புமினை சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? ரைட். அடுத்ததா நம்ம புரோட்டீன்ஸை பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரின்னு சொல்லி பிரிப்போம். செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரும் பிளேட்டட் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. டீடைலா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். இஃப் இன் கேஸ் ஒரு அமினோ ஆசிட் ஒரு லீனியர் சீக்வன்ஸ்ல இங்க காமிக்கிற மாதிரி இப்படி ஒரு லீனியர் சீக்வன்ஸ்ல கனெக்ட் ஆச்சுன்னா தென் இதைத்தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த லீனியர் ஸ்ட்ரக்சர்ல ஒவ்வொரு அமினோ ஆசிடும் இன்னொரு விதமான அமினோ ஆசிட் கூட கனெக்ட் ஆயிருக்கும், thereby producing different kinds of protein. Next, secondary structure of protein, alpha helix. இப்போ நான் சொன்ன பிரைமரி ஸ்ட்ரக்சரை நீங்க இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இப்படி ஸ்வால் பண்ணீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ரிப்பனை இப்படி ஸ்வால் பண்ணி விட்டா எப்படி இருக்குமோ பார்க்க அப்படிதான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபார்ம் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் த NH groups. NH groups-க்கு இடையே ஹைட்ரஜன் பாண்டிங்னால இப்படி உருவாகும்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பீட்டா பிளீட்டட் ஷீட். பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸ் பார்க்க எப்படி இருக்கும்? உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி ஷீட் 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 ஷீட்டா வச்ச மாதிரி இருக்கும். they form pleated structures, ஒரு ஷீட் ஷீட் ஷீட்டா வச்ச மாதிரி இருக்கும். and they all are interlinked due to hydrogen bonding. இங்கேயும் ஹைட்ரஜன் பாண்டிங்னால தான் உங்களோட மாலிகுல்ஸ் உருவாகுது. அடுத்ததா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் நீங்க பார்த்த ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலர் ஸ்ட்ரக்சர் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலா குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம பாலிபெப்டைட் செயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். பார்க்க இந்த மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இதுதான் பிரைமரி. அதை சுத்தி விட்டீங்கன்னா செகண்டரி, அந்த சுத்தினதையே கொஞ்சம் பெருசா எடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா டெர்ஷரி, ஃபைனலா உள்ள எல்லாத்தையும் மொத்தமா கனெக்ட் பண்ணீங்கன்னா குவாட்டர்னரி. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா? லஞ்ச் பிரேக் மேம். டேக்கண்ணா முடிஞ்சிச்சு. ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட். எஸ், உங்களுக்கு பயாலஜியோட பயோமாலிகூல்ஸ்லையும் இந்த கான்செப்ட் வரும், கெமிஸ்ட்ரியோட பயோமாலிகூல்ஸ்லையும் இந்த கான்செப்ட் வரும். சரிங்களா?
ஸோ பயோமாலிகுல்ஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம வில் கோ ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆக்கனா சரியா. இப்போ டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீனை பத்தி பேசலாம். வாட் டு யூ மீன் பை டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன்? உங்களோட புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் ஆர் பிஹெச்சை மாத்தும்போ புரோட்டீன் அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை லூஸ் பண்ணும். ஆர் காம்ப்ளெக்ஸ் குவாட்டர்னரி புரோட்டீன்ஸ் சிம்பிள் புரோட்டீன்ஸா மாறும். இப்படி சிம்பிள் புரோட்டீன்ஸா மாறுற இந்த கான்செப்ட் தான் அவங்க denaturation of protein அப்படின்னு சொல்லுவாங்க. This is not a biological activity. This is actually a human activity. Example, egg எடுத்துக்கிறீங்களா, பச்சை முட்டையில tertiary proteins தான் இருக்கும். அதை ஏன் வேக வச்சு சாப்பிட்றோம்? ஏன்னா tertiary protein-ஐ நம்ம பாடினால சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த முட்டையை வேக வைக்கும்போது முட்டையில இருக்கக்கூடிய tertiary proteins primary proteins convert ஆகுது, which means அந்த primary protein நம்மளால ஈஸியா பாடிக்குள்ள எடுத்துக்க முடியும், அப்சார்ப் பண்ணிக்கவும் முடியும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ denaturation of protein is a very important concept. நிறைய அதை நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா கிளியரா கிளியரா? எஸ், இன்னும் கொஞ்சம் தாண்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்சைம்ஸ் பார்ப்போம், விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம்னா சாப்டரே முடிஞ்சிச்சு. ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு பி தேர் ஃபார் த நெக்ஸ்ட் 15 minutes. அடுத்த 15 minutesல நான் உங்களுக்கு லஞ்ச் விட்டுறேன். 2 o'clock லஞ்ச் போயிடலாம். ஓகேவா? கிளியரா? Is that clear? Is that clear, Dakana? Okay, fine. அடுத்ததா நம்ம என்சைம்ஸை பத்தி தான் பேச போறோம். என்சைம்ஸ் ஆர் none other than biocatalyst. அவங்க தான் நம்ம பாடியில நடக்கக்கூடிய எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் முன் லீடரா இருக்காங்க, அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் நடத்துறாங்க. Enzymes are mainly made up of globular protein. Enzymes are also a part of protein and they are very specific in their work. இப்போ பாடியில் நிறைய விதமான என்சைம்ஸ் இருக்கு. லெட்ஸ் சே 2 மணி ஆச்சு, இப்போ எல்லாருக்கும் பசிக்கும், கரெக்டா? ஏன் உங்களுக்கு பசிக்குது? ஏன்னா வயிற்றுக்குள்ள ஆசிட் செக்ரீட் ஆகுது. அந்த ஆசிடை செக்ரீட் பண்ண வைக்கிறது என்சைம். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு விதமான என்சைம்ஸ் ரெகுலேட் பண்ணும். அந்த என்சைம் அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ஆக்டிவிட்டி கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், என்சைம்ஸ்ல நிறைய விதமான என்சைம்ஸ் இருக்கு. ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் சொல்லணும் ஆர் கிளாசிஃபிகேஷன் சொல்லணும்னா, enzymes can be classified based on the compound or class of compounds. Example, maltose hydrolyze பண்ணீங்கன்னா glucose கிடைக்கும். இப்படி maltose hydrolyze பண்றதுக்குனே இருக்கக்கூடிய enzyme maltase. maltose hydrolyze பண்றதுக்குனே இருக்கக்கூடிய enzyme maltase. இப்போ based on the reaction, அது ஆக்சிடைஸ் பண்ணுமா ரெடியூஸ் பண்ணுமா அப்படிங்கறத பேஸ் பண்ணி அந்த என்சைமோட பேர் இருக்கும். ஆக்சிடைஸ் பண்ணதுன்னா ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரெடியூஸ் பண்ணதுன்னா ரிடக்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ரெண்டுத்தையும் பண்ணதுன்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன தெரியுது? என்சைம்ஸோட பேர்ல ஏஎஸ்சி அப்படிங்கிற சஃபிக்ஸ் கண்டிப்பா இருக்குங்கிறது தெரியுது. ஓகேவா? ஸோ ஒரு சில என்சைம்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். ஆக்சிடோ ரிடக்டேஸ் பாடியில ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடத்தும், ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும், அண்ட் ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன் நடத்துற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ என்சைம் கேட்டலிஸ்டோட ஒர்க் என்ன? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுன்னா இட் ஷுட் ரீச் த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட். பட் நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? அந்த த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட்டை கேட்டலிஸ்ட் குறைச்சி விட்டுரும், இந்த பாயிண்ட்டை இங்க கொண்டு வந்துடும். விச் மீன்ஸ் அந்த ரியாக்டன்ட்டுக்கு கம்மியான ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தாவே போதும், அது ப்ராடக்டா மாறிடும். ஸோ இந்த வேலையை தான் நம்மளோட என்சைம் பண்ணுது. என்சைம் ஒர்க்ஸ் ஆஸ் அ பயோ கேட்டலிஸ்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட என்சைமோட ஒர்க். லாக் அண்ட் கீ கான்செப்ட் தான். இந்த என்சைம் இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகி இந்த வேலையை மட்டும்தான் பண்ணும், வேற எந்த வேலையும் பண்ணாது. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் டேக் அ லுக் ஆன் டு இட். புரிஞ்சுச்சா? அடுத்ததா விட்டமின்ஸை பத்தி பேச போறோம்.
Vitamins are organic compounds that require in diet in very small amounts. அவங்களுக்குன்னு ஒரு சில specific biological functions இருக்கு. Like நம்ம growth maintain பண்றது, health maintain பண்றது, இந்த மாதிரி specific-ஆன work இருக்கு. Vitamin, vital amine, நம்ம பாடிக்கு தேவையான vital amines தான் நம்ம vitamins அப்படின்னு சொல்லுவோம். amine groups தான் நம்ம vitamins அப்படின்னு சொல்லுவோம். இந்த விட்டமினை ரெண்டு விதமா பிரிப்போம். fat soluble vitamin, water soluble vitamin. fat soluble vitamins எல்லாத்தையும் நம்ம liver and adipose tissueல ஸ்டோர் பண்ணி வைப்போம். water soluble vitamins யூரின்ல தன்னைத்தானே எக்ஸ்கிரீட் பண்ணிடுவோம். அதை வந்துட்டு நம்மளால ஸ்டோர் பண்ணி முக்க முடியாது. which means அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலன்னா அதை ரெகுலரா நம்ம டயட்ல எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், நம்மளோட விட்டமின்ஸ்ல விட்டமின் பி அண்ட் சி இது ரெண்டுமே வாட்டர் சால்யூபிள், ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் விட்டமின் ஏடிஇகே இது நாலுமே ஃபேட் சால்யூபிள், அதை எப்பவாச்சும் எடுத்தா போதும். இட் வில் பி ஸ்டோர்ட் இன் லிவர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ ஃபேட் சால்யூபிள் விட்டமின் நான் சொன்ன மாதிரி விட்டமின் ஏ இருக்கும். ஏக்கான சோர்சஸ் ஃபிஷ், லிவர் ஆயில், கேரட், பட்டரு, மில்க் இதையெல்லாம் சொல்லலாம். அண்ட் இது நம்ம அவ்வளோவா எடுக்கலைன்னா வாட் டெஃபிஷியன்சி வில் வி கெட்? நைட் பிளைண்ட்னஸ் ஆர் ஸெரோப்தால்மியா. ஸெரோப்தால்மியானா இந்த கண்ணுல பூ விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் ஸெரோப்தால்மியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் விட்டமின் டி சோர்சஸ் சன்லைட், மெயின் சோர்ஸ் சன்லைட் தான். அதை தவிர்த்து ஃபிஷ் அண்ட் எக் யோக். வேறஸ் அது இல்லைன்னா என்ன டெஃபிஷியன்சி வரும்? ரிக்கெட்ஸ் ஆர் ஆஸ்டியோமெலேசியா-போரோசிஸ். அதாவது நம்மளோட போன்ஸ்ல இந்த மாதிரி ஓட்டையா இருக்கும். கரெக்ட் டெபாசிஷன் ஆஃப் கால்சியம் நடக்காது. ஃபைன். நெக்ஸ்ட் விட்டமின் இ. விட்டமின் இக்கான சோர்சஸ் வீட் ஜெர்ம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம். அண்ட் விட்டமின் இ இல்லைன்னா உங்களோட பிளட் இருக்கு தெரியுமா, ஆர்பிசி செல்ஸ் ரொம்ப வீக் ஆயிரும். அதனாலேயே உங்க மசில்ஸும் ரொம்ப வீக்கா இருக்கும். நிறைய பேருக்கு ஈவன் எஸ்பெஷலி வயசானவங்களுக்குலாம் கை கால் வலி, முட்டு வலி, இந்த தொடையில எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? டியூ டு விட்டமின் இ டெஃபிஷியன்சி. கண்ணா உனக்கே நான் சொல்றேன், டெய்லி ஒரு விட்டமின் இ டேப்லெட்டை மறக்காம எடுத்துக்கோங்க. சரிங்களா? விட்டமின் சி டேப்லெட் அண்ட் இ டேப்லெட் எடுத்துக்கோங்க. பிரிஸ்கிரிப்ஷன்லாம் தேவைப்படாது, நீங்களே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விட்டமின் கே. விட்டமின் கேக்கான சோர்சஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். அது சாப்பிடலைன்னா என்ன நடக்கும்? பிளட் கிளாட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் கிளாட் ஆகாது, ஹீமோஃபீலியா வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஹீமோஃபீலியானா என்ன அர்த்தம்? ஒரு சில பேருக்கு இப்படி காயமாச்சுன்னா ஆறவே ஆறது, பிளட் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? கிளாட் ஆகாது, அதை தான் ஹீமோஃபீலியான்னு சொல்றோம். ஸோ ஹீமோஃபீலியா வரக்கூடாதுன்னா விட்டமின் கே ரொம்ப முக்கியம். லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின் பி1 எங்க இருக்கு? ஈஸ்ட், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் செரீஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதை எடுத்துக்கலனா பெரி இந்த உடம்புல சிவப்பா புளியா வரும் இல்லையா, அதை தான் பெரின்னு சொல்லுவோம். அந்த டெஃபிஷியன்சி டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் விட்டமின் பி2 லிவர், எக் ஒயிட், மில்க் அண்ட் கிட்னில, லிவர், எக் ஒயிட் அண்ட் மில்க்ல இருக்கு, ஈவன் கிட்னிலையும் இருக்கு. அண்ட் அதை எடுத்துக்கலனா உங்களுக்கு சீலியோசிஸ், அந்த பாடியில சொறி வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா, ஒரு சில பேருக்கு கையில எல்லாம் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொறி டிசீஸ், அப்புறமா டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா B6 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் ஈஸ்ட், சிரல்ஸ், மில்க், எக் யோக்ல இருக்கு. அண்ட் இது எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு கான்வல்யூஷன்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் B12 ஃபிஷ், மீட், கர்ட் அண்ட் எக்ல இருக்கு. இது நீங்க கரெக்டா எடுத்துக்கலனா விட்டமின் B12 will cause pernicious anemia. விட்டமின் B12 will cause pernicious anemia. நெக்ஸ்ட் விட்டமின் சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், ஆம்லா, நெல்லிக்காய், லெமன் இதுல எல்லாம் இருக்கு. அண்ட் அதை எடுத்துக்கலனா ஸ்கர்வி, இந்த பல்லோட இந்த ஈர்ல இருந்து நிறைய பேருக்கு பிளட் வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா, அதுதான் ஸ்கர்வி. ஸோ ஸ்கர்வி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம படிச்ச கான்செப்ட மொத்தமா எழுதலாமா?
why are vitamin A and C essential? A கான sources and C கான sources என்னங்கறத comment sectionல சொல்லுங்க பாப்போம். comment sectionல vitamin A கான sources and C கான sources என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்து நம்மனால vitamin A and C எடுத்துக்க முடியும்? comment sectionல immediate சொல்லுங்க. hi சாத்விக், வணக்கம் வணக்கம். we are 25 in counter கண்ணா. யாராச்சும் subscribe பண்ணலைனா இப்பவே சேனலை subscribe பண்ணிருங்க. ஏன்னா வேதாந்து நீட் தமிழ்ல மட்டும்தான் வேதாந்துவோட அத்தனை பெய்ட் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சரியா? வேதாந்து நீட் தமிழ்ல மட்டும்தான் வேதாந்துவோட அத்தனை பெய்ட் மெட்டீரியல்ஸும், பெய்ட் நோட்ஸ், பெய்ட் டெஸ்ட் சீரீஸ், பெய்ட் மாக் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த நீட் தமிழ் சேனல்ல மட்டும்தான் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, விட்டமின் ஏ கான சோர்சஸ் என்னடாக்கனா? ஏதாவது ஒரு சோர்ஸ் சொல்லாமா? ரஃபா ஒரே ஒரு சோர்ஸ் சொல்லாமா? கேரட். வெரஸ் விட்டமின் சி கான ஒரு சோர்ஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். விட்டமின் ஏ சாப்பிடலனா என்ன நடக்கும்? நைட் பிளைண்ட்னஸ், 𝒎𝒑𝒒𝒅𝒂𝒏𝒕𝒖 டெஃபிஷியன்சி வரும். சியோட டெஃபிஷியன்சி ஸ்கர்வி. ஸோ இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸ் அண்ட் அவங்களோட டெஃபிஷியன்சிஸ் என்ன, சோர்சஸ் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்ததா நியூக்ளிக் ஆசிட். இப்போ என்னோட பையனை பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா மாதிரியே இருப்பான். என்ன காரணம்? ஏன்னா அவங்க அப்பாவோட ஜீன் அவனுக்கு கேரி ஓவர் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனோட ஜீனையும் கேரி ஃபார்வர்ட் பண்றது யாருன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ, ஏகேஏ நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட் எங்கெல்லாம் இருக்கும்? எல்லா லிவிங் செல்லையும் இருக்கும். அண்ட் இந்த எல்லா லிவிங் செல்லையும் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் ஹெரிடிட்ரிக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. இந்த நியூக்ளிக் ஆசிட் எப்படி உருவாகுது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நியூக்ளிக் ஆசிட் ரெண்டு வகைப்படும். ஒன்னு டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இன்னொன்னு ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இப்போ நியூக்ளிக் ஆசிட் வந்துட்டு தே ஆர் மேட் அப் ஆஃப் லாங் செயின் பாலிமர்ஸ், நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நியூக்ளியோடைட்ஸ் நம்ம பாலி நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ நியூக்ளிக் ஆசிடோட கெமிக்கல் கம்போசிஷன் என்ன? டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இதை நீ கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் பண்ணினா, எதை வேணாலும் எடுத்துக்கோ, அதை கம்ப்ளீட்டா ஹைட்ரலைஸ் பண்ணினா உனக்கு 3 விஷயம் கிடைக்கும். ஒன்னு பென்டோ சுகர், ரெண்டாவது பாஸ்போரிக் ஆசிட், அண்ட் மூணாவது நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் பேசஸ். இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுகர் அப்படின்னு சொன்னோமே, இந்த சுகர் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஆர் டேக்கிங் ஆர்என்ஏ யூ கெட் ரிபோஸ் சுகர், டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோஸ் சுகர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மேம் இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் வித்தியாசம்? நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன வித்தியாசம்? ரிபோஸ் சுகர்ல 1 2 3 OH குரூப்ஸ் இருக்கு. டிஆக்சி ரிபோஸ் சுகர்ல 2 2 OH குரூப்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? ஸோ டிஆக்சி ரிபோஸ்னா 2 OH தான் இருக்கும், ஒரு OH கம்மியா இருக்கு. ரிபோஸ்னா 3 OH குரூப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னடாக்கனா? we know பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா PH3O4. PH3O4 is our phosphoric acid. And finally ஹைட்ரோசைக்ளிக் பேஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேஸ் அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், யுராசிலா இருக்கலாம், தைமினா இருக்கலாம், ஆர் சைட்டோசினா இருக்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரக்சர் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியரா? இப்போ நியூக்ளிக் ஆசிடோட கெமிக்கல் கம்போசிஷன் என்ன? டெக்கன்னா சுகர்ஸ்ல 2 விதமான சுகர்ஸ் தான் இருக்கும். ஒன்று டிஆக்சி ரிபோஸ் இல்லை ரிபோஸ். நெக்ஸ்ட் பாஸ்போரிக் ஆசிட் PH3O4. நெக்ஸ்ட் பேஸ் அடினைன், குவானைன், டைமைன், சைட்டோசைன் ஆர் யூராசிலா இருக்கலாம். கரெக்டா? கரெக்டா? இப்போ இதெல்லாம் சேர்ந்துதான்
நம்மளோட டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ உருவாகும். டிஎன்ஏ பார்க்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? எஸ், டாப் அண்ட் பாட்டம்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கனெக்ட் ஆயிருக்கா? ஆர்என்ஏ அப்படி இருக்காது, டாப்ல மட்டும்தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பாட்டம்ல எதுவுமே இருக்காது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அண்ட் இது இல்லாம டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூக்ளியோடைட் அண்ட் நியூக்ளியோசைட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. ஸோ நியூக்ளியோசைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட சுகர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கனெக்ட், ஐ மீன் சுகரோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பேஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் நியூக்ளியோசைட். இல்ல மேம், சுகரோட ஃபிஃப்த் பொசிஷன்ல பாஸ்போரிக் ஆசிட் கனெக்ட் ஆயிருக்குன்னா தென் அதைத்தான் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? சுகரோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பேஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அது நியூக்ளியோசைட். இந்த நியூக்ளியோசைடோட ஃபிஃப்த் பொசிஷன்ல பாஸ்போரிக் ஆசிடை கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் நியூக்ளியோடைட். ஸோ சைடு அண்ட் டைடுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். நோட் இட் டவுன். சுகர் சுகரோட ஃபர்ஸ்ட் கார்பன் கூட ஒரு பேஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as nucleoside. nucleoside. இந்த நியூக்ளியோசைடோட ஃபிஃப்த் கார்பன் கூட பாஸ்போரிக் ஆசிடை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் நியூக்ளியோடைட். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? கிளியரா? எஸ். அடுத்ததா டிஎன்ஏ. யூ கைஸ் நோ இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் டிஎன்ஏல என்னெல்லாம் இருக்கும்? அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசைன் இருக்கும். அடினைன் அண்ட் தைனைனுக்கு இடையே ட்ரிபிள் பாண்ட், குவானைன் அண்ட் சைட்டோசைனுக்கு இடையே டபுள் பாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் தீஸ் பாண்ட்ஸ் ஆர் மேடட் பை ஹைட்ரஜன் பேண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஆர்என்ஏ பத்தி பேசணும்னா ஆர்என்ஏ ஆர் ஆஃப் 3 டைப்ஸ்: மெசஞ்சர் ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. அண்ட் ஆர்என்ஏல யாரெல்லாம் இருப்பா? அடினைன், குவானைன், சைட்டோசைன். அங்க டிஎன்ஏல தைமைன் இருக்குன்னா ஆர்என்ஏல யூராசில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், ஒன்று ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிறது, இன்னொன்று அந்த ஒவ்வொரு ஸ்பீஷஸோட ஐடென்டிட்டியும் மெயின்டைன் பண்ணுறது, மூணாவது சொந்தமாக தன்னைத்தானே டூப்ளிகேட் பண்ணிக்கும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமாக அந்த ஒரு மாலிகுலோட அந்த ஒரு ஸ்பீஷஸோட எல்லா இன்ஃபர்மேஷனும், கண்ணு பார்க்க இப்படிதான் இருக்கணும், முடி பார்க்க இப்படிதான் இருக்கும், மூக்கு பார்க்க இப்படிதான் இருக்கணும்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க தான் இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே, எஸ். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ இங்க கொடுத்துருக்கேன்டா கண்ணா. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நோட்டோ பண்ணி வைங்க, ரொம்ப முக்கியம். பவதாரணி, வெரி குட் மை டியர். நான் இப்பதான் பார்த்தேன், பட் ஸ்டில் யூ ஆர் குட் டாக்கண்ணா, கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இதை நோட் பண்ணதும் ஒரு ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். அண்ட் எஸ், யாராச்சும் இன்னும் லைக் போடலைன்னா லைக் போடுங்க. லெட் அஸ் ரீச், எஸ், லெட் அஸ் ரீச் 50 likes rakana. Yes, Dhanush, you're absolutely right. RNA is less stable. ஏன்னா RNA ஓட ஃபங்க்ஷனே என்ன? RNA ஓட ஃபங்க்ஷனே is to ensure that it does what work is mentioned for it. மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா இல்லை ரிபோசோமல் ஆக்டிவிட்டியை கொண்டு வரணுமா, அது மட்டும்தான் RNA ஓட வேலையா இருக்கும். whereas DNA ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதனால DNA is much more stable than RNA.
Shall we move on to the next part dakana? அடுத்த கான்செப்ட்க்கு போகலாமா? Yes. Super. அடுத்ததா நம்ம ஹார்மோன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஹார்மோன்ஸை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் போடும். ஏன்னா இது நீங்க ஆல்ரெடி பயாலஜியில படிச்சிருப்பீங்க. ஸோ ஹார்மோன்ஸ் தான் என்ன? நம்மளோட பாடியில இன்டர்செல்லுலர் மெசஞ்சர்ஸா ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு மெசஞ்சர்ஸா போகக்கூடியதான் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோன்ஸ் நிறைய வகைப்படும். எக்ஸாம்பிள் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து தான் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. கரெக்டா? இந்த பிட்யூட்ரி கிளாண்ட், தைமின், லைக் தைராய்டு கிளாண்ட், இந்த இடத்துல இருந்து தான் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹார்மோன்ஸ்ல ஸ்டெராய்ட்ஸும் இருக்கு, பாலிபெப்டைட்ஸும் இருக்கு. ஸ்டெராய்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன், பாலிபெப்டைட்கான எக்ஸாம்பிள் இன்சுலின். கிளியரா? இப்போ இன்சுலினோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றது தான் இன்சுலினோட வேலை. குளுக்கோஸை கிளைகோஜனாவும் கிளைகோஜனை குளுக்கோஸாவும் மாத்துறது தான் இவங்களோட ஃபங்க்ஷன். குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்துறது இன்சுலின், கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்துறது குளுக்கோஜன். புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் தைராக்சினும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். தைராக்சின் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தைராய்டு கிளாண்ட் அண்ட் இட் இஸ் a derivative of amino acid tyrosine. தைராக்சின் பாடியில கம்மியா இருந்துச்சுன்னா ஹைப்போதைராய்டிசமும், அதிகமா இருந்துச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசமும் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெராய்ட்ஸை ஆர் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸை ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஒன்று அட்ரினலின் கார்டெக்ஸ், கிட்னிக்கு மேலே இப்படி இருக்கும். அது குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமையும், மினரலோகார்டிகாய்ட்ஸ் பாடியில ஆர் நம்ம எக்ஸ்கிரீஷன்ல வாட்டர் அண்ட் சால்ட் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கொனாட்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வித்தியாசமா இருக்கும். மேலுக்கு இட் இஸ் டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ராடயால். இவங்க தான் நம்மளோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை டெவலப் பண்றதுக்கு உதவுவாங்க. நெக்ஸ்ட் என்சைம்ஸை பொறுத்தவரை நம்ம ஓவராலா என்ன படிச்சிருக்கோம்? அந்த என்சைம் என்ன காம்பவுண்ட் அண்ட் என்ன கிளாஸ் ஆஃப் காம்பவுண்டுங்கிறத பொறுத்தவாறு அதோட ஒர்க்கும் மாறும். ஆர் அவங்க என்ன ரியாக்ஷன்ல இருக்காங்கிறத பொறுத்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் மாறும். விட்டமின்ஸை பொறுத்தவரை ரெண்டு விட்டமின்ஸ், ஃபேட் சால்யுபிள், வாட்டர் சால்யுபிள். ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் ADAK, வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் C and B. புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் பார்த்தோம், ஹார்மோன்ஸ் பார்த்தோம். ஹார்மோன்ஸ்ல மெயினா இன்சுலின், தைராக்சின் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில முக்கியம். ஸோ அதை நம்ம பார்த்துருக்கோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொஸ்டின், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ராக்கண்ணா NCERTல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தனுஷ், நம்ம இந்த கிளாஸ்ல 11th and 12th ரெண்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிஸுமே பார்க்குறோம் டாக்கண்ணா. So please don't worry, please be regular with the classes. We will cover all the organic chapters. சரிங்களா? எஸ்பெஷலி இந்த மேரத்தானை ஃபுல்லாக பாருங்க. கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா? Is that clear டாக்கண்ணா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எஸ். ஸோ சம்மரியும் நான் கொடுத்துட்றேன். ஓவராலாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சம்மரி, ப்ரோட்டீன்ஸோட கொஷின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? அண்ட் வித் திஸ் பயோமாலிகுல்ஸ் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டா. பயோமாலிகுல்ஸ் சாப்டரை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பயோமாலிகுல்ஸில் நான் முடிஞ்ச அளவுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ரெண்டுத்துலேயுமே வர கான்செப்ட்ஸை இன்டர்லிங்க் பண்ணி தான் சொல்லி தந்திருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யோர் எக்ஸாம் ராக்கண்ணா. பட் ஸ்டில் நான் ஒவ்வொரு பார்ட் முடிய உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? இந்த ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும். ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ், இப்போ லஞ்ச் பிரேக் விட்டுலாமா? ஷால் வி கோ ஃபார் லஞ்ச் ராக்கண்ணா ஆர் ஷால் வி கண்டினியூ? எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ண சொன்னாலும் நான் கண்டினியூ பண்ணுவேன். பட் ஆர் யூ கைஸ் ஓகே வித் த கண்டினியூயிங் ஃபேக்டர்? இல்லை லஞ்ச் பிரேக் வேணுமா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.
எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். எஸ், கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றவங்க கண்டினியூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்ல லஞ்ச் பிரேக் வேணும்னு சொல்றவங்க லஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. லெட் மீ நோ வாட் யூ வாண்ட் அண்ட் தென் வி வில் கண்டினியூ டாக்கண்ணா. லஞ்ச் பிரேக் வேணுமா? Okay, டாக்கண்ணா. So have your lunch break. Please have your lunch break. And yes. Alright. And yes, be back by 2:30. சீக்கிரமா வந்துருங்க. 2:30க்கெல்லாம் வந்துருங்க. பிகாஸ் அட நல்ல ஒரு பாக்ஸ் போடலாம்னு நினைச்சா வர மாட்டேங்குதே. Okay. Paka. Take your lunch and be back on time, Dakana. Take your lunch and be back on time.
Yes, so start பண்ணலாமா? Shall we start? Dikanna, shall we start? Hi Shubha. GOC ready-ya? Shall we start GOC? Hi Dijon, welcome. MVSAT result November last இருக்கும் கண்ணா, November last. Yes. Shall we start? கமெண்ட்ல ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம்னா கமெண்ட்ல ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். பிகாஸ் அடுத்ததா நம்ம GOC தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். We are going to start GOC. GOC and hydrocarbons தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். பயோமாலிகுல்ஸ் சீக்கிரமா முடிச்சிட்டோம். GOC-யை நம்ம 2 ஹார்ஸ்ல முடிக்கிற மாதிரி இருக்கணும். So I hope you guys are ready for that. Yes, I hope you guys are ready for that. சாப்பிட்டீங்களாடா கண்ணா? So how was biomolecules உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா? புரிஞ்சுச்சா? என்ன கதை? தங்கம் இப்பதான் biomolecules முடிச்சோம்டா கண்ணா. Next அடுத்ததா we are going to start with our GOC part. சரியா? Next we are going to start with GOC part. Okay தங்கம். So happy டா கண்ணா. Okay. திடுக்கிடும் தகவல் என்னன்னா GOC I think it will take a lot of time to get downloaded. லோடிங்லேயே தான் இருக்கு. ஏன்னா the material in itself is like very big. சரி, நம்ம ஒரு விஷயம் பண்ணலாமா? Shall we do one thing? Shall we cover amines first and then go to GOC? என்ன சொல்றீங்க? amines முடிச்சிட்டு GOC-க்கு போலாமா? ஏன்னா GOC-யோட டாக்குமெண்ட் ரொம்ப பெருசு. It is getting a lot of time to be downloaded. So அதை அப்படியே டவுன்லோட்ஸில் வச்சுட்டு amines பார்க்கலாமா? What do you guys say? ஸோ இப்போ நம்ம amines பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம GOC-க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? டே கண்ணா, நான் சென்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் உங்களுக்கான ரிவிஷன் மெட்டீரியல்ஸ். சரியா? நம்ம 50,000 ரீச் பண்ணதுக்கான ஒரு கிவ் அவேவாக நம்ம ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். அது ஜஸ்ட் ரிவிஷன் மெட்டீரியல் தான். தட் இஸ் நாட் த என்டையர் மெட்டீரியல் நீடட் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் மேரத்தான், தென் அஃப்கோர்ஸ் நான் மேரத்தானில் சொல்கிற கண்டென்ட்ஸ் ஆர் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ டு கவர் your NEET and JEE syllabus. NEET and JEE syllabusக்கு தேவைக்கும் அதிகமான விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ திஸ் கிளாஸ் ரகண்ணா. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்ல, இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்ட் போலாமா? Yes, just give me a minute of time. Notes ஓடிட்டு இருக்கு. loading. So yes, amines chapterல நம்ம amines பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா படிக்க போறோம். பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி amines என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வேணும்ல.
what do you mean by amines அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ். ஸோ உங்க அமோனியால ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே, ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணீங்கன்னா, அந்த குரூப்பை தான் நம்ம அமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ whenever you have NH2 structure, nitrogen with 2 lone pairs, then that structure is called as amine structure. இப்போ இந்த அமைன்ஸை எங்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? மெடிசன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். லைக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எபிட்ரைன், அட்ரினலின், இதெல்லாம் பிபி ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதர் தேன் தட் பாலிமர்ஸை உருவாக்குறதுக்கு, ஃபைபர்ஸை உருவாக்குறதுக்கு, கலர் டைஸை உருவாக்குறதுக்குலாம் அமைன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அமைன். இப்போ அமைன்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, கிளாசிஃபிகேஷன் என்ன, நோமென்க்ளேச்சர் என்ன, அண்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அமைன்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? டாக்கிங் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைன். அமைனை பொறுத்தவரை நைட்ரஜன் ஆட்டம் ஹியர் இஸ் ட்ரைவேலண்ட். ஏன் நைட்ரஜன் ஆட்டம் ட்ரைவேலண்ட்னு சொல்றோம்? ஏன்னா நைட்ரஜன் பொதுவாகவே 5 எலக்ட்ரான்ஸை அதோட காம்போசிஷன்ல வச்சிருக்கும். ஸோ இந்த அமைன்ஸ்ல என்ன நடக்குது? இந்த 5 எலக்ட்ரான்ல 3 எலக்ட்ரான் பாண்ட் ஆயிருக்கு. பாண்ட் ஆகிறதுனால அது ஒரு sp3 ஃபார்மேஷன்ஸ் உருவாக்குது. ஐ மீன் 3 பாண்ட் அண்ட் ஒரு லோன் பேருங்கிறதுனால உங்களோட ஸ்டெரிக் நம்பர் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் 1 2 3 பிளஸ் லோன் பேர் 1 which means 4. 4 இருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் sp3னா அது பிரமிடல் ஜியோமெட்ரியோட இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் கீப் இட் இன் மைண்ட், பிரமிடல்னாவே அதோட பாண்ட் ஆங்கிள் கிட்டத்தட்ட 109 டிகிரிஸா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? 109 விட கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், அமைன்ஸோட கிளாசிஃபிகேஷன். அமைன்ஸை நம்ம பிரைமரி அமைன்ஸ், செகண்டரி அமைன்ஸ் ஆர் டெர்ஷரி அமைன்ஸ்னு சொல்லி பிரிப்போம். பிரைமரி அமைன்ஸ்னா அந்த நைட்ரஜன் கூட ஒரு ஆல்கைல் குரூப் தான் கனெக்ட் ஆயிருக்கும். செகண்டரி அமைன்ஸ்னா 2 ஆல்கைல் குரூப்ஸ் அண்ட் டெர்ஷரி அமைன்ஸ்னா 3 ஆல்கைல் குரூப்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ அடுத்ததா அவங்களோட நோமென்க்ளேச்சர் என்ன? டெக்கன்னா அவங்களோட காமன் நேமை பொறுத்தவரை அதுல எத்தனை ஆல்கைல் குரூப் இருக்கு பிளஸ் அமைன் அப்படிங்கிற பேருமே போதுமானது. எக்ஸாம்பிள், இங்க 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, 2 கார்பன் இருக்கு, அப்போ இது எத்தில் அமைன் குரூப், அமைன் எத்தில் அமைன். இங்க 3 கார்பன்ஸ் இருக்கு, ப்ரோபைல் ஐசோ பொசிஷன்ல அமைன் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ ஐசோ அமைன். இங்க உங்களோட நைட்ரஜனோட ஒரு சைடு மெத்தில், இன்னொரு சைடு எத்தில் இருக்கு, அப்போ எத்தில் மெத்தில் அமைன். இந்த மாதிரி ஈஸியா ஆல்கைல் பிளஸ் அமைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேர் வச்சிருவீங்க. ஆல்கைல் பிளஸ் அமைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேர் வச்சிருவீங்க. கரெக்டா? காமன் நேம் ஈஸி. பட் ஐயூபேக் நேம் கிட்ட வரும்போதா பிரச்சனையே இருக்கு. In case of primary amines like CH3, CH2, NH2, இந்த மாதிரி பிரைமரி அமைன்ஸோட கேஸ்ல நீங்க இங்க என்ன ஆல்கைல் குரூப் இருக்குன்னு பாக்குறீங்க. அதுல அந்த பேர்ல ஒரு ஈய கட் பண்ணிட்டு அமைனை ஆட் பண்றீங்க. எக்ஸாம்பிள், இங்க ஈத்தேன் குரூப் இருக்கா? எஸ். எத்தில் குரூப் இருக்கா? அப்ப அதை என்னன்னு சொல்லுவீங்க? ஈத்தேன். ஈய கட் பண்ணிட்டு அமைனை ஆட் பண்ணுவீங்க. எத்தனை அமைன் இஸ் த நேம் ஆஃப் பிரைமரி அமைன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? இதே நீங்க ஒரே நிமிஷம் தாடாக்கண்ணா, ஜஸ்ட் கிவ் மீ 1 minute ஆஃப் டைம். ஃபோன் சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு, ஸோ உங்களோட மெசேஜஸ் தெரியாது. ஜஸ்ட் கிவ் மீ a minute ஆஃப் டைம், ஜஸ்ட் கிவ் மீ a minute ஆஃப் டைம். அமைன்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட்? 12th டாக்கண்ணா, கிளாஸ் 12th தான் அமைன்ஸ் வரும். GOC நெக்ஸ்ட் பார்த்துடலாம் கண்ணா. அமைன்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட் இன் லைக் 1 hour or so. அடுத்தது GOC பார்த்துடலாம், சரியா? இஃப் இன் கேஸ் ஒன்னிற்கும் மேற்பட்ட அமினோ குரூப்ஸ் இருக்குன்னா தென்
அங்க அந்த அமினோ குரூப்போட பொசிஷனை பேஸ் பண்ணி பேர் மாறும். இல்ல ஆல்கைல் குரூப்ஸ் டைரக்ட்லி அமைன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா தென் என்ன ஆல்கைல் அப்படிங்கிற பேரை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் எத்தனமைன், ப்ரோபன், 2-அமைன், மெத்தில், எத்தனமைன், டைமெத்தில், மெத்தனமைன், இந்த மாதிரி தான் நீங்க பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா புரிஞ்சிச்சுங்களா? இப்போ அடுத்ததா நான் உங்களுக்கு ஒரு சில மாலிகுல்ஸ் தரேன். இந்த மாலிகுல்ஸோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். இந்த மாலிகுல்ஸோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். தங்கம் ஜிஓசி கண்டிப்பா பார்க்கலாம். டோன்ட் வரி த டாக்குமெண்ட் இஸ் சோ பிக் டக்குன்னா அதனால தான் அது டவுன்லோட் ஆக டைம் எடுக்குது. பட் டோன்ட் யூ வரி, வி வில் சி ஜிஓசி ஃபார் ஷோர். இங்க நான் கொடுத்திருக்கிற 4 மாலிகுல்ஸோட பேர் என்ன? லெட் மீ நோ in the comment section டக்கனா. இங்க கொடுத்திருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட பேர் என்ன? தியாகு, அர்ஜுன், டிஜான், சுபஸ்ரீ, இளைய பாரதி, தங்கம், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். I want every one of you to answer. யாரும் ஆன்சர் பண்ணாம இருக்கவே கூடாது. I want every one of you to answer. Hi Radhika, welcome on board. இந்த மாலிகுல்ஸோட பேர் என்னடா கண்ணா? குவிக். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? இங்க நான் கொடுத்திருக்கிற 4 மாலிகுல்ஸோட பேர் என்ன, ஐயூபேக் நேம் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும். திஸ் இஸ் யோர் ஹோம்வொர்க். இது பிரைமரியா செகண்டரியாலாம் எனக்கு தேவையில்லை, இதோட ஐயூபேக் தான் தேவை. சரியா? கண்டுபிடிச்சிட்டு வாங்க. திஸ் இஸ் யோர் ஹோம்வொர்க். மெயின் கமெண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? இப்போ எப்படியெல்லாம் அமைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், நைட்ரோபென்சின், நைட்ரோப்ரோபேன், இந்த மாதிரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்றது மூலியமா நம்மளால அமைன்ஸை எடுக்க முடியும். எக்ஸாம்பிள், நைட்ரோபென்சினை ரெடியூஸ் பண்ணாவே இந்த பிரசன்ஸ் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், ஹைட்ரஜன் வித் பெலேடியம் ஆர் டின் வித் HCl, அயன் வித் HCl, இந்த மாலிகூல்ஸ் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து ஹைட்ரலைஸ் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி அங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அண்ட் ஸோ யூ கெட் த மாலிகூல் விச் இஸ் amine group aniline. Similarly, நைட்ரோசோபென்சின் எடுக்கிறீங்களா, NO2க்கு பதிலாக NO எடுக்கிறீங்களா, அதே கான்செப்ட் தான். இங்கே என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் ஆட் ஆகும், NHOH. இந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ண இந்த மாலிகுலை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணீங்கன்னா அனிலைன் கிடைக்கும். ஸோ ரிடக்ஷன் எய்தர் ஒன் ஸ்டெப்பில் நடக்கலாம், இல்லை இந்த மாதிரி மல்டி ஸ்டெப்பில் கூட நடக்கலாம். பட் எஸ், அஃப்கோர்ஸ் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அமைன் குரூப் கிடைக்கும். ரெண்டாவது, அமைனோலைசிஸ் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸ். உங்களோட ஏதாவது ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்துக்கோங்க. ஆல்கைல்னா CH குரூப் இருக்கும், ஹாலைட்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இந்த மாலிகுல் கூட அமோனியாவை ஆட் பண்ணுறீங்க. நவ் அமோனியா இஸ் ஆக்சுவலி அ நியூக்ளியோஃபைல். அமோனியா என்ன பண்ணும்? டைரக்டா உங்களோட ஆல்கைல் குரூப்பை அட்டாக் பண்ணும்.
அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் உடைஞ்சு குளோரின்ட்ட அந்த எலக்ட்ரான்ஸ் போயிடும், which makes chlorine negatively charged. கரெக்டா? அப்போ இனிஷியலா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகிற மாதிரி இருக்கும். this is your initial complex. and இதை நீங்க ஒரு பேசிக் மீடியம்ல வச்சீங்கன்னா ஆப்வியஸ்லி பேஸுங்கிறதுனால HCl ஆசிட் ரிமூவ் ஆயிடும். ஆசிட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 1 டிகிரி அமைன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 1 டிகிரி அமைன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் வழி 1 டிகிரி 2 டிகிரி அண்ட் 3 டிகிரி அமைன்ஸ் எடுக்கலாம். பட் நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்திருக்கோங்கிறத பொறுத்து ப்ராடக்ட் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்ததா நைட்ரைல்ஸை ரெடியூஸ் பண்றது மூலியமாகவும் உங்களால அமைன் குரூப்ஸ் எடுக்க முடியும். நைட்ரைல்ஸை ரெடியூஸ் பண்ண ஒன்ஸ் அகெயின் ஹைட்ரஜன் பெலேடியம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஆர் இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்து ரெடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அழகா அமைன் உருவாயிரும். வெரி சிம்பிள். இங்க என்ன நடக்குது தெரியுமா? இந்த கார்பன் கூடவும் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, நைட்ரஜன் கூடவும் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, அண்ட் ஸோ அமைன் குரூப் உருவாகுது. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை மெயினா அமைன்ஸோட சீரீஸ், அதாவது மெத்தில் அமைன், எத்தில் அமைன், ப்ரொபைல் அமைன், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் அமைன்ஸை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் அமைன்ஸ் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் இப்போ அமைன்ஸை ரெடியூஸ் பண்ணி கூட அமைன்ஸை உருவாக்குவாங்க. எப்படி? இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி ஹைட்ரஜனை ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணா அமைன்ஸ் உருவாகும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். நம்ம அமைன்ஸை எங்க இருந்தெல்லாம் உருவாக்க முடியும்? ஒன்று அமோனியா அண்ட் ஆல்கைல் ஹாலைட் வழியா உருவாக்க முடியும், ஆர் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்லேருந்து உருவாக்க முடியும், ஆர் நைட்ரைல்ஸ்லேருந்து உருவாக்க முடியும், ஆர் ஈவன் அமைட்ஸ்லேருந்து கூட உருவாக்க முடியும். அமைட்ஸ்னா என்ன அர்த்தம்? CO NH2 குரூப்பை கொண்டு இருக்கும். நைட்ரோனா NO2, நைட்ரைல்ஸ்னா CN குரூப். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். இதில் நம்ம தாலமைட் அப்படிங்கிற ஒரு மாலிகுலை எடுத்துக்கிறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் KOH, alkyl halide, aqueous NaOH and water molecule நம்மளோட தாலமைட் தாலிக் ஆசிடாவும் 1 டிகிரி அமைனாவும் மாறும். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய NH குரூப், இங்கே இருக்கக்கூடிய NH குரூப் கூட இந்த ஆல்கைல் ஹாலைடில் இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆகி நமக்கு இந்த மாலிகுலை தரும். வெரஸ் KOH, aqueous NaOHலாம் இருக்கு இல்லையா, தேர் ஆல் ரெடியூசிங் ஃபேக்டர்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் சொல்லி அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு கேப்ரியல் தாலமைட் கிவ்ஸ் யூ தாலிக் ஆசிட் அண்ட் 1 டிகிரி அமைன். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், கேப்ரியல் தாலமைட் வரை பிரைமரி அலிஃபாட்டிக் அமைன்ஸ் 1 டிகிரி அமைன்ஸை மட்டும்தான் உருவாக்க முடியும். அரோமேட்டிக் அமைன்ஸை உருவாக்க முடியாது. அரோமேட்டிக் அமைன்ஸ் பீட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எதையுமே உருவாக்க முடியாது. அலிஃபாட்டிக்லேயே பிரைமரி அமைன்ஸை மட்டும்தான் உருவாக்க முடியும். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ஆல்சோ இங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இட் வில் நாட் கிவ் SN ரியாக்ஷன் வித் C6H5X. C6H5X கூட இது ஒரு SN ரியாக்ஷனை உருவாக்காது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ஹாஃப்மேன் bromide சிந்தசிஸ். இதுல ப்ரோமமைட், அப்போ புரோமினும் யூஸ் பண்றோம், அமைட் குரூப்பும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. புரோமினையும் யூஸ் பண்றோம், அமைட் குரூப்பையும் யூஸ் பண்றோம். ஸோ அமைட் அண்ட் புரோமின் அலாங் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு அமைனை உருவாக்குது. புரிஞ்சிச்சுங்களா? இது வழியும் உங்களால பிரைமரி அமைன்ஸை தான் உருவாக்க முடியும். செகண்டரி ஆர் டெர்ஷரி ஆர் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்க முடியாது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ திஸ் இஸ் ஹவு த ரியாக்ஷன் ஒர்க்ஸ். 1 டிகிரி அமைன் தான் இங்கே உருவாகும். கிளியரா? ஸோ இப்போ ஓவராலா ப்ரிப்பரேஷன்ல ஒரு 5-6 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்னொன்னா நம்ம ரீகேப்சுலேட் பண்ணிடலாம். ஒன்று நம்மளோட அமோனியா
ஹைட்ரஜன் ஹாலைட் கூட ரியாக்ட் ஆகலாம். ரெண்டாவது நைட்ரோ குரூப் ரெடியூஸ் ஆகலாம். மூணாவது நைட்ரைல் குரூப்ஸ் ரெடியூஸ் ஆகலாம். நாலாவது என்னவா இருந்துச்சு? அமைட் குரூப் ரெடியூஸ் ஆகலாம். அஞ்சாவது கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். அண்ட் ஆறாவது ஹாஃப்மேன் புரோமமைன் சிந்தசிஸ். ப்ளீஸ் நோட் இட் டவுன். இங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ரெண்டு மெத்தட் வழி 1 டிகிரி அமைன்ஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும். செகண்டரி ஆர் அரோமேட்டிக் ஆர் டெர்ஷரி அமைன்ஸ் உருவாகாது. கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? அடுத்ததா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமைன்ஸை பத்தி தான் பேச போறோம். அதாவது அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பேசிக் கேரக்டர்ஸ் என்ன, ஆல்கைலேஷன், அசைலேஷன், கார்பைமென் ரியாக்ஷன், இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட். வெரி குட் ராவணா. பட் ஹோம்ஒர்க் மெயின் கமெண்ட்ல தான் கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த மெயின் கமெண்ட். ஓகேவா? இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமைன். டெக்கனா லோவர் அலிஃபாட்டிக் அமைன்ஸுக்கு நம்மளோட மீன் வாடை மாதிரி ஒரு ஃபிஷி ஓடர் இருக்கும். பிரைமரி அமைன்ஸ் மோஸ்ட்லி லிக்விடா இருக்கும். வெரஸ் ஹையர் ஆர்டர் அமைன்ஸ் சாலிடா இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் அமைன்ஸ். அமைன்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு ஹைட்ரோபோபிக், இன்னொன்னு ஹைட்ரோஃபிலிக். உங்களோட அமைன் NH2 structure is hydrophilic, water soluble due to hydrogen bonding, whereas உங்களோட alkyl group is water insoluble. So இந்த ஹைட்ரோபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இருக்கிறதுனால ஹைட்ரோபோபிக் பார்ட் அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி குறையும், ஹைட்ரோஃபிலிக் பார்ட் அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி கூடும். ஸோ உங்களோட மாலிகுல NH2 அதிகமா இருக்கா, ஆல்கைல் குரூப் அதிகமா இருக்காங்கிறத பார்த்து அதோட சாலிபிலிட்டி உங்களால சொல்ல முடியும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், அமைன்ஸ் ஆர் சால்யூபிள் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எத்தனால், ஈத்தர், பென்சின், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களோட அமைன்ஸை ஈஸியா கரைக்க முடியும். நெக்ஸ்ட், அமைன்ஸோட மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தென் பாய்லிங் பாயிண்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? இப்படி இருக்கு கம்பேரிசன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சம் வித் மாலிகுலர் மாஸ். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆல்கோஹால் ஆல்கேனை விட அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆக உங்களோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் ஜியோசியில் சொல்லுவேன், அங்கே பார்த்துக்கலாம், இப்போதைக்கு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பேசிக் கேரக்டர் ஆஃப் அமீன். அமீன்ஸில் பொதுவாகவே உங்களுக்கு வந்துட்டு அமீனோ குரூப் இருக்கு, NH2 குரூப் இருக்கு. இந்த குரூப் தான் பேசிக் கேரக்டர் காமிக்குது. சரிங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இப்போ இந்த என்டையர் டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். as you go down the group போக basic strength increase ஆகுது. கரெக்டா? which means ஒரு மாலிகுல் லீனியரா இருக்க whenever it becomes linear it has more basic character. and basic characterக்கான காரணம் என்ன? ஏன்னா அங்க அமைன் குரூப் ஸ்ட்ராங்கா இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இங்க ஆக்சுவலா நிறைய அன்வான்டட் பேஜஸ் இருக்கு. So I'll show you. இப்போ அமோனியா அண்ட் அனிலினை வச்சு எப்பவுமே பேசிக் கேரக்டரை ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஆல்வேஸ் கீப் அ நோட் ஆஃப் இட். அமோனியா இஸ் மோர் பேசிக் தேன் அனிலின். என்ன காரணம்? அனிலின்ல உங்களுக்கு இந்த பென்சைல் குரூப் இருக்கு. கரெக்டா? எப்பவுமே அல்கைல் குரூப்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர், whereas அமைன் குரூப்ஸ், அமைட் குரூப்ஸ், அப்புறம் நைட்ரோ குரூப்ஸ் இதெல்லாம் பேசிக் இன் ஆர்டர். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி அவங்கள வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. ஆல்சோ உங்களோட அனிலின்ல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனாலே
Aniline is said to be more stable. So இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Aniline is more stable than anilinium ion. என்ன காரணம்? அதோட resonating structure இருக்கிறதுனால அதோட stability அதிகரிக்குது. Next, plus m minus m plus I minus I effect பத்தி பேசணும். Basic strength increase ஆக plus m or plus I effect increase ஆகும். Basic strength குறைய plus m or minus m or minus I effect கூடுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா I don't know, but why ஏன் இந்த PPTல நிறைய pages கட் ஆயிருக்கு? Just give me a minute of time டாக்கனா. Just give me a minute of time. ஒரே நிமிஷம். இப்போ இந்த அமைன் பேர்ல ஓகேவா, ஏவா பியா, இந்த ரெண்டு பேர்ல எந்த பேர் ரொம்ப பேசிக் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. Let me know which one is more basic amongst these. குவிக்கா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க குவிக்கா சொல்லுங்க. Meanwhile, I'll bring you the correct notes ராக்கண்ணா. ஏன்னா நம்மளோட PPTல என்னமோ பிரச்சனை இருக்கு. I'm trying to download it again and give it to you guys. எது ரொம்ப பேசிக், ஏவா பியா யோசிச்சு சொல்லுங்க. Is it A or B? So the correct answer is, considering A and B, நமக்கே தெரியும் A is said to be more basic. என்ன காரணம்? ஏன்னா இங்க basic strength அதிகம், whereas இங்க it is less basic due to electron involved in resonance. இங்க resonance structure வரதுனால இந்த structure is less basic. Next, இதை ரெண்டுத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா இங்க resonance இருக்கா, அப்போ stability அதிகம், basic கம்மி. இங்க resonance இல்ல, அப்போ stability கம்மி, basic structure அதிகம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அது அசிடிக்கா பேசிக்கா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? Is that clear my dear? Okay. So இப்போ இந்த PPT கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Just give me a minute of time. My dear. Atomic structureல மெயினா நீங்க குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் பார்க்கணும், போர்ஸ் மாடல் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு நான் தனியாக மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ் போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை பாருங்க. ஸோ தட் யூ கெட் அ வெரி குட் ஐடியா ஆன் ஹவு திங்ஸ் ஒர்க். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? ஓகே, ஒரே நிமிஷம்டா. ஓகே, அடுத்ததா அமைன்ஸ்ல எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும்ங்கிறத பார்த்தலாம். சரியா? பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி லெட் மீ செக் 1 minute.
ஓகே. ஓகே, ஸோ இப்போ இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்க தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டா? திஸ் இஸ் வேர் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அட்டாச்ட். அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு பொசிஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரெண்டு பொசிஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பக்கத்துல இருந்துச்சுன்னா ஆர்த்தோ அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ வேர் இஸ் மை பென், வேர் இஸ் மை பென்? ஒரு நிமிஷம் டாக்கண்ணா, just give me a minute of time. சூப்பர், நான் பென் எங்கேயோ வச்சுட்டேன். just give me 1 minute of time idea. இங்க வச்சேன், அட பாக்கெட்லயே இருக்கு. சரி, இப்போ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய சைட். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ரெண்டு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற பொசிஷன்ஸை நம்ம ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். whereas அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டு பொசிஷன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? these two positions are called as meta. and finally டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை நம்ம para அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவுட் ஆஃப் ஆர்த்தா, மெட்டா அண்ட் para பொசிஷன்ஸ் எங்கெங்க எல்லாம் உங்களால எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்க பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆர்த்தோ அண்ட் para பொசிஷன்ஸ்ல பார்க்க முடியும். ஆர்த்தோ அண்ட் para ஆர் மோஸ்ட் ஃபேவரபிள் சைட்ஸ் ஃபார் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். என்ன காரணம்டாக்கண்ணா? என்ன காரணம்? ஸோ இப்படி உங்களோட எலக்ட்ரோஃபைல் எதர் ஆர்த்தோ பொசிஷன்லையோ இல்லை உங்களோட எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணும்? இப்படி மூவாய் உங்களோட para பொசிஷன்லையோ கனெக்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். எப்பவுமே ஒரு எலக்ட்ரோஃபைல் உங்களோட மாலிகுலை அட்டாக் பண்ணுதுன்னா எதர் ஆர்த்தோ பொசிஷன் ஆர் para பொசிஷன்ல தான் அட்டாக் பண்ணும். புரிஞ்சிச்சிங்களா? ஆர்த்தோ பொசிஷன்ல அட்டாக் ஆகி ஒரு மாலிகுல் உருவாகுதுன்னா அது O bromaniline அப்படின்னும், para பொசிஷனா P bromaniline அப்படின்னும் சொல்லுவோம். These are all called as monobrominated product. ஒரு புரோமின் மட்டும் இருக்கக்கூடிய ப்ராடக்டை மோனோப்ரோமினேட்டட் அப்படின்னும், ஆர் மோனோசைட்ஸுமே அட்டாக் பண்ணுச்சுன்னா அதை ட்ரைப்ரோமோஅனிலின் அப்படின்னும் சொல்லுவோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே, இப்போ அடுத்ததா நம்மளோட அனிலின் பைரிடின் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்ங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 minute. என்னடா இது? சரி, we will write notes. நம்ம ஓன் நோட்ஸ்லயே நம்ம பார்த்துடலாம்டா கண்ணா, ஏன்னா இவன் ரொம்ப குழப்பறான். சரியா? The PPT which I made is not working in this notes. I don't know why. Just give me a minute of time. சரியா? அமைன்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி சொல்லணும்னா ஆல்வேஸ் கீப் இட் இன் மைண்ட். உங்களோட அமைன்ஸ் ஏதாச்சும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, அமைன் ஒரு பேசிக் மாலிகுல், ஆசிட் இஸ் அசிடிக். அப்போ ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு சால்ட்ஸை உருவாக்கும். ஸ்பெசிஃபிக்லி அமோனியம் சால்ட்ஸை உருவாக்குற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, உங்களோட அமைன்ஸ் NH2 HCl கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரி ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது அஃப்கோர்ஸ் அமோனியம் சால்ட்ஸ் உருவாகும், ஆர் NH3+Cl- சால்ட் உருவாக்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட், உங்களோட அமிலினை ஒரு நைட்ரோ குரூப் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ யூ கெட் நைட்ரோ அனிலின்ஸ்
எஸ். அடுத்ததா உங்களோட அமைன்ஸை நீங்கள் நைட்ரஸ் ஆசிட் கூட எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு டயசோனியம் சால்ட்ஸ் உருவாகும். நைட்ரஸ் ஆசிட் கூட உங்களோட அனிலினை ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா you get diazonium salts. Please take a note of it, Rakana. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. These are all very 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 important reactions. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். இப்போ நைட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம படிச்சோம் இல்லையா? நைட்ரோ குரூப்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல தான் போய் கனெக்ட் ஆகும். அப்போ மோஸ்ட்லி ஆர்த்தோ அண்ட் பேரா குரூப்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். மெட்டா குரூப்ஸ் அது அடுத்ததா பி நைட்ரோ அனிலின் சல்ஃபனேஷன். அனிலின் குரூப்ஸ்ல நீங்க சல்ஃபோ குரூப்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா சல்ஃபோ குரூப்ஸ் ஆர் பேரா டைரக்டிங், அதனால பேரா பொசிஷன்ல தான் போய் சல்ஃபோ குரூப் அட்டாச் ஆகும். அண்ட் இப்படி அமைன் குரூப் அண்ட் சல்ஃபோ குரூப் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால ஓகே தே ஃபார்ம் அ ஜீட்டர் அயான். அந்த ஒரே மாலிகுலர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துச்சுன்னா அதானே ஸ்வீட்டர் அயன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ஒரு ஸ்வீட்டர் அயனை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ ஓவராலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம்? புரோமினேஷன், புரோமின் குரூப் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் கனெக்ட் ஆகும். நைட்ரோ குரூப் ஆர்த்தோ பொசிஷனில் கம்மியாக கனெக்ட் ஆகும். மெட்டா பொசிஷனில் அண்ட் பேரா பொசிஷனில் அதிகமாக கனெக்ட் ஆகும். சல்ஃபோ குரூப் பேரா பொசிஷனில் தான் கனெக்ட் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? அடுத்ததா நம்ம டயசோனியம் சால்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த டயசோனியம் சால்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அண்ட் அந்த சால்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இது ரெண்டத்தை மட்டும் பார்த்தாவே போதும். திஸ் பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி செட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைஅசோனியம் சால்ட்னா என்ன? டை அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம், அசோ அப்படின்னா நைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சால்ட்ல ரெண்டு நைட்ரஜனா அது வச்சிருந்துச்சுன்னா தென் அந்த சால்ட்டை தான் டயசோனியம் சால்ட்னு சொல்லுவோம். இந்த டயசோனியம் சால்ட்ல கண்டிப்பா ஒரு ஆல்கைல் ஆர் அரைல் குரூப் இருக்கும். அதர் தேன் தட் ஏதாச்சும் ஒரு ஹாலஜனும் கனெக்ட் ஆயிருக்கும் along with 2 nitrogens. இப்போ இவங்களோட nomenclature எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? Always keep it in mind. உங்களோட டயசோனியம் சால்ட்ல என்ன ஆல்கைல் ஆர் அரைல் குரூப் இருக்கு அவனோட பேர் பிளஸ் டயசோனியம் பிளஸ் ஹாலஜன் என்னவா இருக்கு, இதை மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டயசோனியம் சால்ட்டோட பேர் வந்துடும். எக்ஸாம்பிள், இந்த மாலிகுல்ல ஹைட்ரோ குரூப்பா ஹைட்ரோ கார்பன் குரூப்பா பென்சின் இருக்கு. அப்போ பென்சின் டயசோனியம், இங்க ஹாலஜனா குளோரின் இருக்கு குளோரைட், பென்சின் டயசோனியம் குளோரைட். சிமிலர்லி இங்க இந்த டயசோனியம் சால்ட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. alkyl diazonium salt which is highly unstable, aryl diazonium salt which is stable only at low temperature. இந்த aryl group வச்சு நம்ம உருவாக்கக்கூடிய diazonium salt is stable only at low temperature. என்ன காரணம்? due to resonance. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இப்போ எப்படி diazonium salt உருவாக்குறது? ஃபர்ஸ்ட் ஒரு அனிலின் எடுத்துக்கணும் அண்ட் அந்த அனிலின் கூட NaNO2 HCl இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு 270 280 கெல்வின்க்கு ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு டயசோனியம் சால்ட் கூடவே NaCl அண்ட் வாட்டர் மாலிகுல் உருவாகிற மாதிரி இருக்கும். திஸ் டயசோனியம் சால்ட் இஸ் வெரி 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 அன்ஸ்டேபிள். ஸோ டயசோனியம் சால்ட்டை எப்போவுமே நம்ம லோ டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கணும். அதனால தான் இந்த சால்ட்டை லிக்விட் ஸ்டேட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே எப்போவுமே வச்சுப்பாங்க. ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ இந்த டயசோனியம் சால்ட்ல இது உங்களுக்கு தேவைப்படாதுரா. Physical properties என்ன? It is colorless in nature, it is readily soluble in water and it is stable in cold water.
அதனால தான் டயசோனியம் சால்ட்டை கோல்ட் வாட்டர்ல எப்பவுமே கரைச்சி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேபிளா அப்படியே வச்சுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், இந்த டயசோனியம் சால்ட் ஓட ரியாக்ஷனை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று, the reactions involving displacement of nitrogen கிராஸா evolve ஆகும், or which involves retention of diazo group. அந்த ரியாக்ஷன்ல அந்த நைட்ரஜன் குரூப் அப்படியே ரீட்டைன் ஆகும், அது எங்கேயும் போறது இல்லை. ஸோ I'll give you the reactions, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல நீங்க காப்பர் பேஸ்ட் ஹாலஜன் with hydrogen based same halogens acid எடுத்துப்பீங்க. எக்ஸாம்பிள் Cu2Cl2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஆசிடான HCl எடுத்துப்பீங்க. Cu2Br2 எடுத்தீங்கன்னா அதோட ஆசிடான HBr எடுத்துப்பீங்க. CuCN எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஆசிடான KC எடுத்துப்பீங்க. இப்படி உங்களோட டயோசோனியம் சால்ட்டை நீங்க ரியாக்ட் பண்ண விடும்போ அங்க நைட்ரஜன் குரூப் ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ரிமூவ் ஆகி குளோரோபென்சின், புரோமோபென்சின், சைனோபென்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த மெத்தடை நம்ம அயோடோபென்சின் அண்ட் ஃப்ளூரோபென்சின் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் மெத்தட் இஸ் ஒன்லி யூஸ் ஃபார் chlorine and bromine, not for fluorine and iodine. Very important point. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Is that clear? Lakana? Any doubts? Okay. அடுத்ததா கெட்டமன் ரியாக்ஷன். கெட்டமன் ரியாக்ஷன்ல திருப்பி பென்சின் டயசோனியம் குளோரைடை காப்பர் அண்ட் HCl ஆர் காப்பர் அண்ட் HBr கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது திருப்பி இந்த நைட்ரஜன் குரூப் ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகிறதுனால குளோரோபென்சின், புரோமோபென்சின் உருவாகும் along with nitrogen and CuCl. நெக்ஸ்ட், இப்போ அயோடோபென்சின் அண்ட் ஃப்ளூரோபென்சினை எப்படி மேம் உருவாக்குறது? அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அயோடோபென்சினை உருவாக்கணும்னா பொட்டாசியம் அயோடைட் கூட உங்களோட மாலிகுலை ரியாக்ட் பண்ண விடணும். சிமிலர்லி ஃப்ளோரோபென்சின் வேணும்னா HBF கூட உங்களோட மாலிகுலை ரியாக்ட் பண்ண விடணும். அப்படி ரியாக்ட் பண்ண விட்டால் மட்டும்தான் அயோடோபென்சின் அண்ட் ஃப்ளூரோபென்சின் உருவாகும். மற்றபடி கட்டமன் ரியாக்ஷன், சாண்ட்மேயர் ரியாக்ஷன்லேருந்து அயோடோ அண்ட் ஃப்ளூரோ குரூப்ஸ் வந்துட்டு உருவாகாது. நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் பென்சின். உங்களோட டயோசோனியம் ரியாக்ஷன்லேருந்து பென்சின் உருவாகணும்னா தென் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஒன்று ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண விடணும், இல்லை எத்தனால் கூட ரியாக்ட் பண்ண விடணும். ரெண்டு கேஸஸ்மே பென்சின் ரிமூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததா உங்களோட பென்சின் டயோசோனியம் குளோரைடை ஃபீனாலாக மாற்றணும்னா ரொம்ப ஈஸி. வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும், நைட்ரஜன் தனியாகவும் HCl தனியாகவும் வந்துடும். பாக்கி உங்களுக்கு இந்த OH இங்கே போய் கனெக்ட் ஆகி ஃபீனாலை தந்துடும். நெக்ஸ்ட், நைட்ரோபென்சினை உருவாக்குறதுக்கு வெரி ஈஸி. நைட்ரோபென்சினை உருவாக்குறதுக்கு HBF4, காப்பர் அண்ட் NaNO2 யூஸ் பண்ணால் போதும். அழகா இந்த NO குரூப் இங்கே அட்டாச் ஆயிடும், நைட்ரஜன் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அண்ட் பாக்கி இருக்கக்கூடிய NaBF4 எல்லாம் சேர்ந்து ஒரு மாலிகுலா மாறிடும். நெக்ஸ்ட், கப்ளிங் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன், தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. கப்ளிங் ரியாக்ஷனில் உங்களோட டயோசோனியம் சால்ட்டை ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ண விடும். ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன நடக்கும்னா இந்த குளோரைட் ரிமூவ் ஆயிரும். எஸ், அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் டைரக்டா இந்த மாலிகுல் கூட கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஹைட்ராக்சி அசோபென்சினை உருவாக்கும். ஹைட்ராக்சி அசோபென்சின் கூடவே குளோரைன் அண்ட் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். இது அசோபென்சின் தான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? திஸ் இஸ் ஆக்சுவலி அன் ஆரஞ்ச் டை. ஆரஞ்சேஷ் கலர் உருவாகிறது மூலியமாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட், if it is coupling with aniline, then என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் HCl ரிமூவ் ஆயிரும். பேலன்ஸ் இந்த மாலிகுல்ஸ் அப்படியே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அமினோ அசோபென்சின் எல்லோ டையை உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். ஃபீனால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஆரஞ்ச் டை, இதுவே அனிலின் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா எல்லோ டையை தரும். ஃபைன்.
இப்போ how to synthesize M-dichlorobenzene from nitrobenzene. நைட்ரோபென்சின்ல இருந்து எப்படி M-dichlorobenzene உருவாக்குறது? Let me know in the comment section டக்கனா. இதுக்கு நீங்க என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுவீங்க? குவிக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரியேஜென்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் அமைன்ஸ் சாப்டர்ல எல்லாம் சொல்லவே வேணாம். So you guys have to give your maximum attention here. Hi Tennavan, welcome on board my dear. So குவிக்கா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அண்ட் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? Oh, so sorry டா கண்ணா, எனக்கு பயங்கர கோல்டு இருக்கு. So that is why you are hearing all of these noises. So answer பார்த்தரலாமா? இங்க என்ன reagent யூஸ் பண்ணுவோம்? இங்க என்ன reagent யூஸ் பண்ணுவோம்டா கண்ணா? Here we use chlorine or FeCl3 or even SnHCl or even NaNO2 or HCl. புரிஞ்சுச்சுங்களா? இப்படி உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் தந்தாங்கன்னா அதுல என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணுங்கிறதுக்காக நான் இந்த பெரிய ரியாக்ஷனை இங்க கொண்டு வந்திருக்கேன். சரியா? கிளியரா? இப்போ எங்க ABC என்னென்ன மாலிகுல்ஸா இருக்குங்கிறத பார்த்தலாமா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? நைட்ரோபென்சினை ரெடியூஸ் பண்றீங்க. ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? அனிலின் ஃபார்ம் ஆகும். தென் அதை நீங்க NaNO2 HX கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. அப்போ டையசோபென்சின் ஃபார்ம் ஆகும். டையசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அதை ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ண விட்டா கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷன்ல ஹைட்ராக்சி அசோபென்சின் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஹைட்ராக்சி அசோபென்சினோட கலர் என்னடா கண்ணா? ஹைட்ராக்சி அசோபென்சினோட கலர் என்ன? ஹைட்ராக்சி அசோபென்சினோட கலர் என்ன? இப்பதான் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? Yes, I believe you guys remember it. Orange, very good, very good, very good, my dear. It's absolutely orange. So, hydroxy அசோபென்சினோட கலர் ஆரஞ்ச். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட அனிலின் குரூப் ஃபீனால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா டயசோ குரூப் ஃபீனால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஆரஞ்ச் டைய தரும். இதுவே டயோசோனியம் குளோரைட் ஆர் சால்ட் வந்துட்டு அனிலின் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இட் வில் கிவ் அ எல்லோ டை. ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் கப்ளிங் ரியாக்ஷன்ல ரொம்ப முக்கியம். சரியா? கிளியரா? ஸோ இப்போ கான்செப்ட் டெஸ்ட்டுக்கு ரெடியா? How will you convert methanamine into ethanamine? Methanamine எப்படி ethanamine convert பண்ணுவீங்க? Let me know the answers in the comment section டக்கனா. Take care of your health. Thank you Radhika. Sure டக்கனா.
How will you convert methanamine into ethanamine? 2 நிமிஷம் தான் உங்களுக்கு time. So just pause this video or just see for 2 minutes and let me know the answers. என்ன ஆன்சரா இருக்கும்? என்ன ஆன்சரா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்தரலாமா? எப்படி மெத்தனமைனா எத்தனமைனா மாத்துறது? ரொம்ப ஈஸி. ஒரு ஆல்கைல் குரூப் தேவை. அந்த ஆல்கைல் குரூப்பை எங்க இருந்து கொண்டு வரலாம்? ஆல்கைல் குரூப்பை எங்க இருந்து கொண்டு வரலாம்? ஒன்று, நீங்க உங்களோட மெத்தனமைனை NaNO2 HCl கூட ரியாக்ட் பண்ண வச்சு டயசோனியம் சால்ட்டை உருவாக்கலாம். தென் ஹைட்ரேஸ் பண்ணி மெத்தனால் எடுக்கலாம். தென் பாஸ்பரஸ் ஆர் அயோடின் கூட ரியாக்ட் பண்ண விட்டு அயோடோமீட்டேனை எடுக்கலாம். தென் கேசியன் கூட ரியாக்ட் பண்ண விட்டு அசிட்டோநைட்ரில் எடுக்கலாம். தென் அதை ஃபைனலாக ரெடியூஸ் பண்ணிங்கன்னா எத்தனமைன் எடுக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருப்போம்? ஈஸியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இந்த ஒரு ரியாக்ஷனுக்குள்ளே எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஐ எம் டெல்லிங் யூ கைஸ் டு மேக் அ ரியேஜென்ட் நோட். ஒரு ரியேஜென்ட் நோட்டுன்னு சொல்லிட்டு கிளியராக உருவாக்கி அதில் இந்த மாலிகுல் இப்படி கன்வெர்ட் ஆகணும்னா அதுக்கு என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதுங்க. அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் அ ரியேஜென்ட் நோட், உங்களுக்கு ரியேஜென்ட் நோட் வேணும்னா தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக்கை தட்டி விடுங்க. இஃப் திஸ் வீடியோ ரீச்சஸ் 200 லைக்ஸ் தென் கண்டிப்பா அடுத்ததா ரியேஜென்ட்ஸ்க்கான என்டையர் லிஸ்ட் அண்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். சரியா? இது ஒரு சேலஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? Yes, if we reach 30 likes along with, if we reach 200 likes along with a decent amount of subscribers in this video, then கண்டிப்பா நம்ம அடுத்ததா ரியேஜென்ட்ஸ் வீடியோ தான் போடுற மாதிரி இருக்கும். கிளியர் கட்டா எந்தெந்த ரியேஜென்ட் எங்கெங்க யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். புரிஞ்சிச்சுங்களா? தேங்க்யூ ஸோ மச் செபாஸ்டின். ஸோ இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன். டோன்ட் வரி கண்ணா, யூ கைஸ் ஆர் செட் ஃபார் நீட். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம வேதாந்தம் நீட் தமிழ்லேருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் இதுதான் உங்களோட அடுத்த கொஸ்டின். ஹவு டு சிந்தசைஸ் 3,4,5 நைட்ரோ அயோடோ பென்சின் ஃப்ரம் நைட்ரோ அனிலின். இது எப்படி பண்ண முடியும்? யோசிச்சு எனக்கு இதற்கான கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். குவிக் குவிக்கா கமெண்ட் செக்ஷன் இந்த ஆன்சர் சொல்லுங்கடா கண்ணா. எஸ், குவிக்கா இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தரலாமா? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் அயோடின் ஆட் பண்ணுமா, அயோடோ மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்களுக்கு இந்த அமைன் குரூப்பை ரிமூவ் பண்ணணும். அமைன் குரூப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அந்த அமைன் குரூப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம NaNO3 and HCl யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இங்கே அந்த H2 போயிட்டு அதுக்கு பதிலாக அசோ குரூப் உருவாகும். இந்த அசோ குரூப்பை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பொட்டாசியம் அயோடைடை ரியாக்ட் பண்ண விட்டா போதும். we get ட்ரைஅயோடோ நைட்ரோபென்சின். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ ஓவராலா நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸ்க்கான என்டையர் சம்மரி இதுக்கன்னா இதை உருவாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். ஸோ அதனால ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். இது ஒன்று இருந்தாவே போதும், your reaction of diazonium salt is set. ஓகேவா? இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேஜ் இருந்தாவே போதும், your reaction with diazonium salt is set. So please note it down, please note it down. And I believe that the board is clear, correcta?
போர்டு எங்கேயாச்சும் கிளியராக இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அது I'll work on it. If you have taken a screenshot, comment la fire podunga so that we can move on to the next part. If you have covered it, comment la oru fire podunga, we will move on to the next part. Sebastian மட்டும்தான் ஃபயர் போட்டிருக்காரு. வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்களும் சொல்லுங்கடா கண்ணா. Shall we move on to the next part? Okay. Next. Diazonium salt based என்னென்ன in-text question, exercise question and workbook question important. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. Please take a note of it. Please take a note of it. எடுத்தாச்சா? Yes. So இதோட நம்மளோட amines chapter முடிஞ்சிச்சு. So we have covered 2 chapters ராக்கண்ணா. 2 chapter முடிச்சிட்டோம். அடுத்ததா எந்த சாப்டருக்கு போனோம்? அடுத்ததா நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய ஜாம்பவானா இருக்கக்கூடிய ஜிஓசிக்கு தான் போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி? ஸோ ஜிஓசி ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை இமீடியட்டா ஷேர் பண்ணுங்க. ஜிஓசி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். ஜிஓசி ஹைட்ரோகார்பன்ஸ் தான் அடுத்ததா பார்க்க போறோம். இந்த 2 சாப்டர்ஸ் பார்த்தோம்னா 10 கொஸ்டின் பக்காவா வந்துடும். 10 கொஸ்டின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு. 10 கொஸ்டின் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பாட்டுல இருந்து தான் வரும். ஸோ 10 கொஸ்டின்னா எவ்வளவு மார்க் வருங்கிறத கணக்கு போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? Shall we, my dear? Meanwhile, டே கண்ணா, நம்ம ஊர்ல நிறைய இடத்துல மழை பெய்யுதுன்னு கேள்விப்பட்டேன், நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ எப்போ வாச்சு ஸ்கூல்லாம் லீவ் வருதுன்னா கொஞ்சம் அப்டேட் கொடுங்க. ஓகேவா மேம்? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் மேம், நாளைக்கு ஸ்கூல் லீவ் மேம் அப்படின்லாம் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சிடலாம். சரியா? சரியா? So shall we move on with the next part, my dear? Shall we? அடுத்த கான்செப்ட் போலாமா? என்னங்கிறீங்க? Shall we? But அடுத்த கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a very short little break. ஓகேவா? ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துருங்க. Have a break and yes, be back. Bye. இப்போ டைம் என்னாச்சு? 3:31, right? Be back by 3:40 or 45. ஸோ அடுத்ததான் நம்ம ஜிஓசி தான் பார்க்க போறோம். Take your break and be back by 3:45 டா கண்ணா.
எஸ் ஹாய் 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 ஹலோ. ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட் த செஷன் தான் கண்ணா? செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ ஹோப் மை ஆடியோ இஸ் கிளியர். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர்டா கண்ணா. ஸோ இப்போ அடுத்ததா நம்ம ஜிஓசி தான் பார்க்க போறோம். ஜிஓசி அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். சூப்பரா செஷன்ல எல்லா கான்செப்ட்ஸையும் படிக்க போறோம். ஸ்டே டியூன் ஸ்டே டியூன். எஸ், மதன் சார் இல்லையா மேம்? மதன் சார் இருக்காரு கண்ணா. ஹி வில் கம் டோன்ட் வரி. ஸோ நாளைக்கு மார்னிங் அவரோட லைவ் தான், அவரு தான் வர மாதிரி இருக்கும். சாருக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைடா, அதனால தான் சார் வரல. ஏன் இன்னைக்கு எனக்கும் தான் உடம்பு சரியில்லை. ஸோ தட் இஸ் வை. பட் டோன்ட் யூ வரி, ஹி வில் பி தேர் ஃபார் ஷுர். ஓகேவா? செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஓகே. இப்போ நம்ம ஜிஓசிக்குள்ள தான் போறோம். அண்ட் ஜிஓசியில் ஃபர்ஸ்ட் நீங்க புக் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் கொடுத்துருப்பான். வாட் இஸ் மீன் பை கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன் ரக்கண்ணா? வாட் டு யூ மீன் பை கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன்? கார்பனோட கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன? யாராச்சும் சொல்லுங்க. கார்பனோட கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன அர்த்தம்? ஒரு கார்பன் அதே மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் கார்பன்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு டெண்டன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கார்பன் அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கார்பன்ஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சியை தான் நம்ம கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு அண்ட் இதை பேஸ் பண்ணி கார்பனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்சோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன, அதோட ரெப்ரசன்டேஷன் என்ன, நோமென்க்ளேச்சர் ஆஃப் ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ்லாம் என்னென்ன, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன, அண்ட் ஃபைனலாக அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸோட நோமென்க்ளேச்சர் என்ன. இதுதான் பார்ட் 1 ஆஃப் ஜிஓசியில் நம்ம பார்க்க வேண்டியது. பார்ட் 2 ஆஃப் ஜிஓசியில் தான் நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ வாட் டு யூ மீன் பை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்? ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர் ஒரு பொருள் இந்த எர்த்ல சஸ்டெயின் ஆகணும்னா அதுக்கு ஆர்கானிக் காம்பவுண்டான பேசிக் ஆர்கானிக் காம்பவுண்டான டிஎன்ஏ ஆர்என்ஏ தேவை. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவை கூட நல்லா கவனிச்சு பாருங்களேன். அடினைன், டைமைன், குவானைன், சைட்டோசைன், இவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாமே கார்பன் இருக்கு. கார்பன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். பிளட் எடுத்துக்கிட்டாலும் சரி, மசில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெட்ரோல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆக்டேன் இல்லையா? ஸோ ஃபியூவல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பைப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, விச் இஸ் மேட் அப் ஆஃப் பிவிசி, தென் டைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்துலையுமே கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் தான் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? அப்போ இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் ஆர் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்மளோட லைஃபோட ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதைத்தான் ஜேக்கப் பெர்லியஸும் சொல்லியிருக்காரு. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் வைட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் ஆர் என்டையர் லிவிங் சிஸ்டம். இது கூடவே சேர்த்து இவர் என்ன சொன்னாரு? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்மளால சிந்தசைஸே பண்ண முடியாது. These are completely made up of nature and natural belongings அப்படின்னு சொன்னார். பட் அவருக்கு அப்புறமா வந்த உள்ளர், இவர் தான் உள்ளர் சரியா? உள்ளர் வந்துட்டு யூரியால இருந்து யூரியாவை
அமோனியம் சயனேட்டுங்கிற ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து உருவாக்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அமோனியம் சயனேட்டை ஹீட் பண்ணாரு. ஹீட் பண்ணப்போ அவருக்கு யூரியா உருவாச்சு. அண்ட் தட் இஸ் ஹவ் வி சே இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்லேருந்து கூட ஆர்கானிக்கை உருவாக்கலாம். தென் இதை பார்த்ததும் கோல்ப்ஸ் நம்மளோட அசிட்டிக் ஆசிடை சிந்தசைஸ் பண்ணாரு. தென் நம்மளோட பர்த்தலாட் நம்மளோட மீத்தேனை சிந்தசைஸ் பண்ணாரு. இப்படி நிறைய 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 சயின்டிஸ்ட் நிறைய விதமான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சிச்சுங்களா? எஸ், கிளியரா கிளியரா? ஸோ இப்படி தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் அண்ட் லேப்லேயுமே உருவாக்க ஆரம்பித்தோம். இப்போ கார்பனை பற்றின பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். கார்பனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனோ கார்பனோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல் 2s2 2p2 அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஷெல்லை ஃபுல்ஃபில் பண்ணோன்னா இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் தேவை. விச் மீன்ஸ் இந்த கார்பன் ஒன்று 4 எலக்ட்ரான்ஸை வாங்கலாம், இல்லை 4 எலக்ட்ரான்ஸை மைனஸ் பண்ணலாம், இல்லை 4 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். கார்பன் goes to the third option of sharing electrons. இந்த மாதிரி கார்பன் அந்த 4 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸை ஷேரிங் முறையில் எடுத்துக்கிறது. அண்ட் ஸோ கார்பன் மெயின்லி மேக்ஸ் கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னால உருவாகக்கூடிய கோவேலன்ட் பாண்ட்ஸை உருவாக்குது. இப்போ கார்பன் சிங்கிள் பாண்டடா வந்துச்சுன்னா இட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்ட். டபுள் பாண்டா வந்துச்சுன்னா sp2 ஹைப்ரிடைஸ். ஆர் ட்ரிபிள் பாண்டா வந்துச்சுன்னா sp ஹைப்ரிடைஸ். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் எஸ் கேரக்டர் நம்மளால அந்த கார்பனோட ஸ்டெபிலிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பற்றி கூட பேச முடியும். ப்ளீஸ் நோட் இட் தான், எப்போல்லாம் எஸ் கேரக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். அண்ட் பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால பாண்ட் எனர்ஜியும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். புரிஞ்சிச்சா? ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ராக்கனா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஃபைன். இப்போ அடுத்ததா பை பாண்டோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பேசணும். டெக்கன்னா பை பாண்ட் எப்படிடா உருவாகுது? ஹவு கேன் அ பை பாண்ட் பி ஃபார்ம்ட்? யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லு பார்ப்போம். எப்படி பை பாண்ட்ஸ் உருவாகுது? 2 ஏட்டம்ஸ்க்கு இடையே டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் உருவாகுதுன்னா அப்போதான் பை பாண்ட்ஸ் உருவாகும். கரெக்டா? ஆல்வேஸ் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். Single bonds are made up of sigma bonds. Double bondல ஒன்று சிக்மானா இன்னொன்று பையா இருக்கும். அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ்ல ஒன்று சிக்மானா மிச்ச ரெண்டும் பை பாண்டா இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததா நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷனுக்கு தான் போவோம். விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் செயின் ஆர் க்ளோஸ் செயின் காம்பவுண்ட்ஸ். ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்னா என்னது? எந்தெந்த காம்பவுண்ட்லாம் எய்தர் இந்த மாதிரி கார்பன் 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 இப்படி லீனியர் செயினை ஃபார்ம் பண்ணுதோ இது லீனியர் ஓப்பன் செயின். இல்லை கார்பன் 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 இந்த மாதிரி பிரான்ச்டாக இருந்துச்சுன்னா அது பிரான்ச்ட் ஓப்பன் செயின். பட் லீனியர் ஆர் பிரான்ச் ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம மெயினாக என்னன்னு சொல்கிறோம்? ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Whereas cyclic or closed chain structure na first carbonum last carbonum direct connect ஆயிருக்கும். அதைத்தான் closed chain structure னு சொல்லுவோம். அது ரெண்டு வகை, homocyclic or heterocyclic. homocyclic structures na அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன் 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 அந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள வேற எதுவுமே இருக்காது. பட் இதுவே அந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள கார்பன் இல்லாம இந்த மாதிரி வேற ஏதாவது மாலிகுல் வந்துச்சுன்னா தென் அதுதான் ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்லுவோம். ஹோமோசைக்ளிக்கா அலிசைக்ளிக் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அலிசைக்ளிக்னா நம்மளோட
cyclic compounds resemble பண்ணி வரக்கூடிய compounds alicyclic. Example, நம்மளோட ஓப்பன் செயின்ல N-hexane ஒரு மாலிகுல் இருக்கு. அதை resemble பண்ணி வரக்கூடிய closed chain structure தான் cyclohexane. ஸோ எப்படி ஒரு ஓப்பன் செயினை resemble பண்ணி வரக்கூடிய ஸ்ட்ரக்சரை alicyclicனு சொல்லுவோம். Whereas aromatic compounds are none other than compounds which has alternating single and double bond. இந்த aromatic compounds எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அது நான் சொல்லி தரேன். பட் அதுக்கு முன்னாடி அரோமேட்டிக்கா பென்சாய்ட் நான் பென்சாய்ட்னு பிரிப்போம். பென்சன் ரிங் பேஸ் பண்ணி வரக்கூடியது பென்சாய்ட், இல்லைனா இட் இஸ் கால்ட் as நான் பென்சாய்ட். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக், அதனால தான் டக்குன்னு பார்த்துக்கிட்டோம். பென்சாய்ட்கான எக்ஸாம்பிள் பென்சின், அனிலின், நாப்தலின் எல்லாம். நான் பென்சனாய்ட்க்கு அசியுலின், டோப்போலின் இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காக்கன்னா ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. நான் போன ஜிஓசியில கூட சொல்லியிருந்தேன். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can you find aromatic compounds? சொல்லுங்க பாப்போம். How can you find aromatic compounds? எப்படி ஒரு aromatic compound ஈஸியா கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எப்படி ஒரு aromatic compound ஈஸியா கண்டுபிடிக்கிறது? கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி ஒரு aromatic compound ஈஸியா கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா சந்தோஷ், செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா PDF நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். டோன்ட் வரி. சொல்லுங்க, எப்படி ஒரு மாலிகுல் அரோமேட்டிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது? குவிக். என்னடா இது? நான் போன ஆயுத பூஜைக்கே சொல்லியிருந்தேன். யாருக்காச்சும் ஞாபகம் தான் சொல்லுங்க பாப்போம். ஒரு ரூல் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சரி, நானே ஸ்டார்ட் பண்ணி தரேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ த ரூல் இஸ் இது ஞாபகம் இருக்கா? இது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? எஸ் ஞாபகம் இருக்கா? சோ எந்த மாலிகுல்கெல்லாம் எந்த மாலிகுல்கெல்லாம் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே அரோமேட்டிக். இப்போ இங்க என்னன்னு நீ குழம்ப வேணாம். n can be 0 or 1 or 2 or whatsoever number. Example, நம்மளோட பென்சின் ரிங்கே எடுத்துக்கோங்களேன். பென்சின் ரிங்ல 3 aromatic like 3 pi bonds இருக்கு, which means 6 pi electrons இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கோங்க, 4n+2 pi electrons. இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ 4
into 0 plus 2, 2 electrons, 4 into 1 plus 2, 6 electrons. அப்போ 4n plus 2 compositionல benzene வருதா அதனால benzene is aromatic. So aromatic compoundsக்கு கொடுத்த definition வச்சு அது aromatic இல்லையான்னு பார்க்காதீங்க. Because நிறைய கேசஸ்ல alternate pi bonds வந்தா கூட அது aromatic இருக்காது. அதனால safer sideல இருக்கிறதுக்கு Huckel's rule ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4n plus 2 pi electrons இருந்துச்சுன்னா அது aromatic. 4n plus 2ல nக்கு பதிலா 0, 1, 2ன்னு என்ன நம்பரை வேணாலும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். புரிஞ்சுச்சுங்களா? Clear? Is that clear? Is that clear? Okay. Right. இப்போ அடுத்ததா functional group. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சில moleculesல OH, CHO, COOH மாதிரி உங்களுக்கு additionally ஒரு compound add பண்ணியிருப்பாங்க. அந்த additional group இருக்கக்கூடிய molecules எல்லாத்துக்குமே similar chemical properties இருக்கும். அப்படி இந்த ஒரு group வரதுனால எல்லா moleculesக்கும் similar chemical properties இருக்குதான். Then அந்த group தான் நம்ம functional group அப்படின்னு சொல்லுவோம். The group which is group added to a molecule in a specific way ensures that the molecule has similar chemical properties is called as functional groups. இப்போ இந்த functional group base பண்ணி அடுத்ததா வரக்கூடிய concept is homologous series of a molecule. இப்போ alcohol ஓட functional group OH, alkanes ஓட functional group என்ன? alkanes க்கு functional groupலாம் இல்ல. கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா ANE யூஸ் பண்ணுவேன். கார்பன் கிட்டே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா ENE யூஸ் பண்ணுவேன். கார்பன் கிட்டே ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா YNE யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? அப்போ ஆல்கேன்ஸோட சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், 4 கார்பன் இப்படின்னு the number of carbons increase பண்றது மூலியமா நம்ம the structure வரைஞ்சோமா, then that is called as homologous series. அந்த functional group இருக்கக்கூடிய molecule ஒரு கார்பனோட வந்தா எப்படி ஆக்ட் ஆகும், 2 கார்பனோட வந்தா எப்படி ஆக்ட் ஆகும், 3, 4, 5, 6ன்னு சொல்லி லைனா எழுதணும்னா அந்த சீரீஸோட பேர் தான் homologous series. இப்போ அடுத்ததா நம்ம representation of organic molecules பத்தி பேச போறோம். First representation is Lewis structure or dot structure. நம்ம chemical bonding ல படிச்சிருப்போம். அடுத்ததா dash structure, மூணாவது condensed structure and நாலாவது bond line structure. இது இல்லாம அஞ்சாவதா ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அது 3D structure. நம்ம இங்க யூஸ் பண்ண மாட்டோம். 3-dimensional effects ல யூஸ் பண்ணுவோம். So dot structureல ஒரு மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத இப்படி புள்ளி வச்சு காமிப்போம். அதையே கிராஸ் போட்டு காமிச்சோம்னா தட் இஸ் கிராஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒரு மாலிகுல் எப்படி இருக்குங்கிறத அந்த மாலிகுல் அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்டம் மொத்தமா இந்த மாதிரி கோடு போட்டு காமிச்சோம்னா தட் இஸ் கால்ட் as டேஷ் ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு கோடு வந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட், 2 கோடு வந்தா டபுள் பாண்ட், 3 கோடு வந்தா ட்ரிபிள் பாண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பொதுவா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா டேஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயே ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி அந்த டேஷ் இல்லாம நம்ம புள்ளி வச்சிருப்போம். they are all lone pair of electrons. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? எஸ், ஓகே. அடுத்ததா கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த கோடை போடாம டைரக்டா என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத மட்டும் எழுதணும்னா தட் இஸ் கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபைனலா பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். உங்களோட கார்பன், ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கோடு போட்டு காமிச்சிங்கன்னா அதுதான் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர்ஸ் மோஸ்ட்லி ஆர்கானிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? கிளியரா? எஸ். இது இல்லாம 3-dimensional ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அதுல இந்த மாதிரி இந்த
இந்த மாதிரி இந்த வெஜ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் போட்டு நம்ம காமிப்போம். அதில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலிட் வெஜ் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சாலிட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா இந்த பாண்ட் நம்மளை நோக்கி இருக்குன்னு அர்த்தம். இதுவே இந்த மாதிரி கோடு கோடா வந்துச்சுன்னா நம்மளையும் தாண்டி ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், இப்போ இந்த பென்சிலை எடுத்துக்கோங்களேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களை பார்த்துருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை நான் இந்த டேஷ் போட்டு காமிப்பேன். வெரஸ் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நான் இந்த மாதிரி கோடு போட்டு காமிப்பேன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்காக்கன்னா ஏதாவது டவுட் இருக்கா? ஐ நோ வி ஆர் கோயிங் அ பிட் ஃபாஸ்ட். ஏன்னா என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் நம்ம இப்போ கவர் பண்ணி ஆகணும். பட் ஸ்டில், ஆர் யூ கைஸ் கிளியர் வித் த கான்செப்ட்? ஆர் யூ கைஸ் கிளியர் வித் த கான்செப்ட்? குவிக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, வெரி குட், வெரி குட். அடுத்ததா இந்த 3 டைமென்ஷனல் மாடல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. வுட்ல, பிளாஸ்டிக்ல, மெட்டல்ல எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இதை வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் மாடல்னும் பால் அண்ட் ஸ்டிக் மாடல்னும் ஏன் ஸ்பேஸ் ஃபிலிமிங் மாடல்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் புக்ல கொடுத்துருக்கான்ல, அதனால ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்ததா we are going to start with IUPAC nomenclature. ஒரு மாலிகுலோட பேர் எழுதும்போது இதுதான் அந்த மாலிகுலோட என்டையர் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். You start with secondary prefix, then primary prefix, then root word, then primary prefix, then secondary suffix. எதுக்காக செகண்டரி ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்றீங்க? அந்த மாலிகுல் என்ன லோக்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணும். பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் அது சைக்ளோவா இல்லையாங்கிறத சொல்லும். நெக்ஸ்ட், ரூட் வேர்ட் பேரண்ட் செயின்ல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத சொல்லும். பிரைமரி சஃபிக்ஸ் அது சேச்சுரேட்டடா இல்ல அன்சாச்சுரேட்டட் ENE/YNE அப்படிங்கிறத குறிக்கும். அண்ட் ஃபைனலா செகண்டரி சஃபிக்ஸ் அதோட மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் என்னங்கிறத பத்தி பேசும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் பேஜ் ராக்கண்ணா. இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க பார்ப்போம். குவிக் 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 ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். இதை முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. எடுத்தாச்சா? ஏன்னா இந்த ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க் உங்களுக்கு தெரிஞ்சாவே IUPAC nomenclature will be a piece of cake for you. ஓகேவா? எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் அந்த மாலிகுல்ஸ்ல இருக்கு, இன்க்ளூடிங் த கார்பன் ஆட்டம்ஸ் இன் ஃபங்க்ஷனல் குரூப் எத்தனை இருக்குங்கிறது தான் ரூட் வேர்டு வச்சு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் 1, it is mate, 2 na 8, 3 na probe, so on and so forth. சரியா? ஸோ போன GOC மட்டும் மெகா மேரத்தான் நடத்தினோம் இல்லையா, அதில் நான் கிளியரா 1 to 20 வரைக்கும் நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ்க்கு என்ன ரூட் வேர்டுங்கிற மாதிரி நோட்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த நோட்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா IUPAC nomenclature for alkane, alkene and alkane. இங்க alkane சிங்கிள் பாண்ட் வந்திருக்கு, அப்போ ANE, டபுள் பாண்ட் வந்திருக்கு ENE, ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு YNE. நெக்ஸ்ட், அடுத்ததா பிரான்ச் செயின் ஆல்கேன்ஸ்க்கு எப்படி பேர் வைக்கிறது? டெக்கன்னா பிரான்ச் செயின் ஆல்கேன்ஸை பொறுத்தவரை ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். அவங்க சிங்கிள் பாண்டடா இருந்தா ANEங்கிற சப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மீத்தேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா அது மெத்தட். சிமிலர்லி ஈத்தேன், எத்தில், ப்ரோபேன், ப்ரோபில், பியூட்டேன், பியூட்டில், டெக்கேன், டெக்கல்னு
ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணீங்கன்னா நீங்க YL ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாலிகுலுக்கு நீங்க பேர் வைக்கிறச்சு ஃபர்ஸ்ட் அதோட லாங்கஸ்ட் கார்பன் செயினை நீங்க கண்டுபிடிக்கணும். ஆல்வேஸ் கீப் இட் இன் மைண்ட். இந்த ரெண்டு கேசஸ்ல, இந்த கேஸ்ல நான் 8 கார்பன் தான் எடுத்திருக்கேன், இந்த கேஸ்ல 9 கார்பன் இருக்கு. விச் மீன்ஸ் 9 கார்பன் இருக்கக்கூடிய இதுதான் லாங்கஸ்ட் செயின் ஆர் பேரண்ட் செயினா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, the numbering is done in such a way that the branch carbon atoms get the lowest possible number. So, if in case நீங்க alkane எடுத்துக்கிட்டீங்கன்னா substituentsக்கு lowest number கிடைக்கணும். இல்லைன்னா இல்ல functional group அங்க இருக்குன்னா first functional groupக்கு தான் lowest number கிடைக்கணும். functional group இல்லாத பட்சத்துல double bondக்கு lowest number கிடைக்கும். Then triple bondக்கு lowest number கிடைக்கும். ஃபைனலா substituentsக்கு lowest number கிடைக்கும். இதுதான் உங்களோட பக்கா ஆர்டரா இருக்கும். மறந்துடாதீங்க, this is the order which you have to follow. So please take a note of it. Next. சரி, இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் அவங்க ஆல்கேன் ஆல்கின்னு நான் தனித்தனியா தந்திருக்கேன். பட் ஓவராலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிக்கணும். லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு நீங்க நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். லோவஸ்ட் நம்பர் எந்த கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்கோ அதுக்கு போனோம். அது இல்லைன்னா டபுள் பாண்டுக்கு அப்புறம் ட்ரிபிள் பாண்டுக்கு போனோம். அண்ட் தென் ஃபைனலா சப்ஸ்டியூயன்ட்ஸ்க்கு போற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? இஃப் இன் கேஸ் உங்கள்கிட்ட 2 சப்ஸ்டியூயன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, 2 3 டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் டபுள் பாண்டுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் போற மாதிரி பார்த்துக்கோங்க. சிமிலர்லி 2 3 சப்ஸ்டியூயன்ட்ஸ் இருந்தாலும் please ensure that the functional group gets the lowest number, then followed by substituents. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. nomenclature will be a piece of cake. மற்றபடி அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் nomenclature of cyclic compounds. ஸோ ஒரு cyclic compoundக்கு எப்படி கண்ணா nomenclature இருக்க முடியும்? எஸ் கிளியர் ஓகே. ஸோ ஒரு cyclic compoundக்கு எப்படி கண்ணா nomenclature இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் cyclic compoundனு சொல்லும்போதே cyclo அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் கண்டிப்பா வரணும். no matter where the primary structure has. ஸோ பேரண்ட் செயினுக்கு முன்னாடி cyclo அப்படிங்கிற கீவேர்ட் வேணும். அண்ட் பாக்கி இருக்கக்கூடிய சப்ஸ்டியூயன்ஸை நம்ம செகண்டரி ப்ரிஃபிக்ஸாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெத்தில் அண்ட் ப்ரொபைல் குரூப்ஸ் இருக்கு. ஸோ ப்ரொபைல் பிக்கு அப்புறம் தான் எம்க்கு அப்புறம் தான் பி வரும். அதனால 1 மெத்தில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் மெத்தில் அண்ட் 3 ப்ரொபைல் தேர்ட் பொசிஷனில் ப்ரொபைல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம். சரிங்களா? கிளியரா? ஸோ இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. அவனே கொடுத்து வச்சிருக்கான், என்ன பண்ண? ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் கண்ணா. உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால ஐ வில் கிவ் யூ அ மாலிகுல். சரியா? நானே ஒரு மாலிகுல் தரேன். இந்த மாலிகுலோட பேர் என்னங்கிறத, ஐயூபேக் நேம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாலிகுலோட ஐயூபேக் நேம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. quick dakana, quickly let me know the answers in the comment section.
இந்த மாலிகுலோட ஐயூபேக் நேம் என்ன? குவிக் 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 குவிக். யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, தியாகு நேம் சொல்லியிருக்காரு. வெரி குட், வெரி குட் தியாகு. வாட் அபவுட் அதர்ஸ்? வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவங்களும் ப்ளீஸ் ட்ரை அண்ட் லெட் மீ நோ த நேம் ஆஃப் திஸ் மாலிகுல் ரகனா. தியாகு நம்பரிங் மிஸ் பண்ணிட்டீங்க. குளோரோ குரூப் எங்க வருது? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? வெரி குட் பவதாரிணி, தியாகு. வெரி குட், வெரி குட், வெரி குட் மை டியர். ஸோ எஸ், ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா? எஸ். இப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே தான் இருக்கு. அப்போ நம்பரிங்ல லோவஸ்ட் நம்பர் ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட், இங்க 2 and 3க்கு நடுவில் டபுள் பாண்ட், 4 and 5க்கு நடுவில் ட்ரிபிள் பாண்ட். நிறைய பேருக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன், ஆல்வேஸ் கீப் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபார் த பாண்ட். 2, 3க்கு நடுவில் வந்துனா 2 தான் டபுள் பாண்டுக்கு வரணும். 4, 5க்கு நடுவில் வந்துனா 4 தான் ட்ரிபிள் பாண்டுக்கு வரணும். கரெக்டா? ஸோ அப்போ உங்கள் பேர் எப்படி எழுத முடியும்? இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இங்கே குளோரின் குரூப் 5th கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கா, அதனால 5 குளோரோ. எஸ், மொத்தம் 5 கார்பன் இருக்கா, பென்ட். இதுல செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கா, 2En. 4th பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, 4YnOn. So 5 chloro pent 2En 4Yn all is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Kingston, only 18 watching. Dekana, there were times only when 4-5 students were watching last year. சரியா? So it's not like only if 50 பேர் வந்தால் தான் கிளாஸ் எடுப்போம், 100 பேர் வந்தால் தான் கிளாஸ் எடுப்போம்லாம் இல்லை. ஒருத்தங்க இருந்தாலும் கிளாஸ் எடுப்போம்டாக்கண்ணா. ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் த கவுண்ட், இட்ஸ் அபவுட் ஹவு ரெகுலர் யூ ஆர் அண்ட் ஹவு யூ ஆர் தேர் வித் அஸ். ரைட், இப்போ இன்னொரு மாலிகுல் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் லைக் an aromatic molecule. Try it out. இந்த மாலிகுலோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாலிகுலோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ் எஸ் மகேஷ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் ரக்கண்ணா. இந்த மாலிகுலோட பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ட்ரை இட் அவுட், டேக் அ பென் அண்ட் பேப்பர், ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும்.
Thank you, Kingston. Thank you so much, Rakana. So, யோசிச்சு இந்த மாலிகுலோட பேரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இந்த மாலிகுலை பார்த்தது டவுட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கும். கரெக்டா? யூ கேன் ஸ்டார்ட் இட் ஃப்ரம் எனிவேர், பட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கானோ அந்த நம்பரிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். ஸோ 1 2 3 4 5 6. கரெக்டா? கரெக்டா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எனக்கு குளோரோ குரூப் இருக்கு, செகண்ட் பொசிஷனில் மெத்தில் குரூப் இருக்கு, அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் என்ன இருக்கு? ப்ரொபைல் குரூப் இருக்கு. அதை நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுனேன்னா ஐ வில் கெட் 1 குளோரோ, 2 methyl and 4 propyl. பாக்கி என்ன இருக்கு? Is this benzene? No, double bonds உள்ள இல்ல. It is not benzene. It is total 6 கார்பன் இருக்கிறதுனால hexane group. பட் அது அப்படியே ஹெக்ஸேனை மட்டும் எழுதுனீங்கன்னா தப்பு. ஏன்னா இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட், அதனால ரைட் இட் as cyclohexane. எத்தனை பேருக்கு இந்த மாலிகுலோட பேர் வந்துச்சுடாக்கண்ணா? எஸ், வெரி குட் வெரி குட். பவதாரிணி, மகேஷ், வண்டர்ஃபுல் 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 டாக்கண்ணா. தியாகு, வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ் எஸ் டாக்கண்ணா, ஐ ஹாவ் கோல்ட். ஸோ இப்படி தான் ஒரு மாலிகுலோட நேமிங் நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ nomenclature is super duper easy. I hope you guys are clear with it. இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு எப்படி பேர் வைக்கணும்? யூ கைஸ் நோ, OH ஃபங்க்ஷனல் குரூப்ஸாக வந்துச்சுன்னா நீங்கள் சஃபிக்ஸில் OL அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? கரெக்டா? எஸ். சிமிலர்லி கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தா OIC ஆசிட், எஸ்டர் வந்தா O8, ஆசிட் ஹாலைட் வந்தா OL ஹாலைட், அமைட் வந்தா அமைட், அமைன் வந்தா அமைன், ஆல்டிஹைட் வந்தா AL, கீட்டோனுக்கு ONE, நைட்ரைல்ஸ்க்கு நைட்ரைல், ஆல்கஹால்ஸ்க்கு சல்ஃபோனிக் ஆசிட்க்கு சல்ஃபோனிக் ஆசிட், நைட்ரோ குரூப்ஸ்க்கு நைட்ரோங்கிற ப்ரிஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸில் வர்றது எல்லாமே நம்மளோட சப்ஸ்டியூவன்ஸ், சஃபிக்ஸில் வர்றது எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். சரிங்களா? அண்ட் ஆல்கீன்ஸ்க்கு ANE, ஆல்கீன்ஸ்க்கு ENE, ஆல்கைன்ஸ்க்கு YNE, ஹாலஜன்ஸ்க்கு ஹாலோ. கிளியரா? கிளியரா? ஸோ ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே OH வந்திருக்கு, அதோட ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் அதோட சஃபிக்ஸ் ON. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இதுக்கு பேர் வைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? நம்பரிங் 1 2 3 4 5. செகண்ட் பொசிஷனில் தான் OL வந்திருக்கு. அப்போ இதுக்கு பேர் வைக்கும்போது பென்ட் அண்ட் 2 ஆல் அப்படின்னு பேர் வைப்பீங்க. புரிஞ்சிச்சிங்களா? பென்ட் அண்ட் 2 ஆல் அப்படின்னு பேர் வைப்பீங்க. ஃபைன். ரூட் வேர்ட் கண்டுபிடிச்சாச்சு. சிங்கிள் பாண்ட் அண்ட் ஆல்கஹால், அதனால பென்ட் அண்ட் 2 ஆல். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மாலிகுலுக்கும் பேர் என்னவா இருக்கும்? சிமிலர்லி ரூட் வேர்ட் ஹெக்ஸ், இங்க டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட், ஃபோர்த் பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட், இங்க COH குரூப் வந்திருக்கிறதுனால OIC ஆசிட். இப்படி தான் பேரை கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். பட் வாட் இஃப் இட் ஹேஸ் மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப்? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு COH குரூப்பும் இருக்கு, C டபுள் பாண்ட் O கீட்டோன் குரூப்பும் இருக்கு. ஸோ அந்த கேஸ்ல என்ன பண்ணலாம்? மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிக்கணும். ஹியர் COH இஸ் த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். அண்ட் மேம் எப்படி மேம் இந்த ஆர்டரை கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் த ஆர்டர் தாக்கடா. ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். இதில் மேலே இருக்கிறதுக்கு ஹை ப்ரையாரிட்டி, கீழே இருக்கிறது லோ ப்ரையாரிட்டி, மேலே இருக்கிறது தான் உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்பாக வரணும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த நோட்ஸ்லாம் உனக்கு NCERT-லேயே இருக்காது கண்ணா. ஸோ அதனால இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கோ.
functional group and substituentக்கான difference என்ன? Very good question, Chris. So functional group ஓட main work என்னன்னா, if ஒரு molecule அந்த functional group இருந்துச்சுன்னா அந்த similar functional group இருக்கக்கூடிய எல்லா moleculesக்கும் same chemical properties இருக்கும். But substituentsங்கிறது அப்படி இல்லை. Even though the substituents are same, அவங்களோட chemical properties சேமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பாக ஒரு மாலிகூல் சிமிலராக நிறையா கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். பட் சப்ஸ்டியூவன்ஸோட கேஸில் அப்படி இல்லை. சப்ஸ்டியூவன்ஸ் வில் நாட் அஃபெக்ட் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ ஆல்வேஸ் நோட்டீஸ் தான் இதில் லோ ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்க சப்ஸ்டியூவன்ஸ், ஹை ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்க ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேங்களா? கிளியரா? எஸ் எஸ் எஸ். இப்போ இந்த மாலிகூல்ஸோட ஐயூபேக் நேம் என்ன? ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்கோம். தேர்ட் பொசிஷன்ல புரோமோ அண்ட் குளோரோ இருக்கிறதுனால 3 புரோமோ 3 குளோரோ ஹெப்டீன். இங்க சைனோ குரூப் வந்திருக்கு, ரைட்? சைனோ குரூப் மட்டும் தான் வந்திருக்கு, விச் மீன்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். அது ஃபங்க்ஷனல் குரூப்பா வந்தா நைட்ரைன்ங்கிற பேரை யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? அது இல்லாம மெத்தில் குரூப் செகண்ட் கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, கரெக்டா? இல்ல தேர்ட் கார்பன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் செகண்ட், திஸ் இஸ் தேர்ட். அப்போ 3 மெத்தில் பென்டேன் நைட்ரைல் அப்படின்னு பேர் வைப்போம். சிமிலர்லி இதுக்கும் குளோரோப்ரோபனால் தேர்ட் கார்பன் கூட குளோரின் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ 3 குளோரோப்ரோபனால். அண்ட் ஃபைனலா இங்கேயும் இங்க 2 குளோரின் கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ டைக்ளோரோ. எந்த பொசிஷன்ல? 2வது கார்பன் கூட, ஸோ 2,2 டைக்ளோரோ ஏத்தனால் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ அடுத்ததா நோமென்க்ளேச்சர் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். டேக்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்கு காமன் நேமும் இருக்கு, நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில நேம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். மெட்டல் பென்சினை நம்ம தொலுவின்னு சொல்லுவோம், வேறஸ் மீத்தாக்சி பென்சினை அனிசோல்னு சொல்லுவோம், அமினோ பென்சினை அனிலின்னு சொல்லுவோம், இதை பென்சால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நைட்ரோ பென்சின், புரோமோ பென்சின், பென்சாயிக் ஆசிட், ஃபீனால் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. ஸோ இந்த எல்லா பேரையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சின் ப்ரிஃபிக்ஸ் வேர்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பேர் வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் தட் whenever you have substituents in an aromatic compound, இந்த சப்ஸ்டியூவன்ட்ஸ்க்கு நம்பரிங் கொடுத்துட்டு add those numbers. இங்க 1 and 3, அப்போ 1 + 3 4 வருமா? இந்த நம்பர் லோவஸ்ட் நம்பரா இருக்கணும். மேம் அப்போ நான் இப்படிக்கா நம்பர் கொடுக்குறேன், அப்போ 1 2 3 4 5 வருது. 1 + 5 6, நாட் லோவஸ்ட். ஸோ இது இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணீங்கன்னா லோவஸ்ட் நம்பர் வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ரெண்டாவது, இந்த மாதிரி லோவஸ்ட் நம்பர் வராதது தப்பு, லோவஸ்ட் நம்பர் வந்தாதான் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ரெண்டாவது விஷயம், டேக்கன்னா ஒரு சில இடத்துல ஆல்வேஸ் ரிமெம்பர் செகண்ட் அண்ட் 6th பொசிஷன்ல ஏதாச்சும் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஆர்த்தோ அப்படிங்கிற பேரை எடுத்துப்போம். சிமிலர்லி 3rd and 5th பொசிஷன்ல கனெக்ட் ஆகிறத நம்ம மெட்டானும், 4th பொசிஷன்ல கனெக்ட் ஆகிறத நம்ம பாரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 and 6 is ortho, 3 and 5 is meta, 4 is para. Next, இப்போ ஒரு சில இடத்துல என்ன ஆகும்னா மல்டிபிள் சப்ஸ்டியூவன்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். இங்கேயும் நைட்ரோ குரூப் இருக்கு, இங்கேயும் நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? இந்த 2 பேரோட நம்பரிங் ஹைஃபன் 2 இருக்கிறதுனால டை நைட்ரோபென்சின் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் சப்ஸ்டியூவன்ட்ஸ் இருக்கக்கூடிய கேசஸ்ல ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இஃப் அன் ஆல்கேன் இஸ் ஹேவிங் அ ஃபங்க்ஷனல் குரூப், ஆல்கேனுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு ஆர் சப்ஸ்டியூவன்ட்ஸ் இருக்குன்னா அதை தான் பேரண்ட் செயினா எடுத்துப்பீங்க. வெராஸ் பென்சின் ரிங்கை சப்ஸ்டியூவெண்ட்டாக எடுத்துப்பீங்க. அண்ட் பென்சின் ரிங் சப்ஸ்டியூவெண்ட்டாக வந்துச்சுன்னா அதோட பேரு ஃபினைல் குரூப். புரிஞ்சிச்சிங்களா? பென்சின் ரிங் சப்ஸ்டியூவெண்ட்டாக வந்துச்சுன்னா அதோட பேரு ஃபினைல் குரூப்.
அங்கே பென்சின் அப்படிங்கிற பேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஓவராலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு IUPAC nomenclature எழுதும்போ ஃபர்ஸ்ட் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், தென் பிரைமரி, தென் ரூட் வேர்ட், தென் பிரைமரி சஃபிக்ஸ், தென் செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி ப்ரிஃபிக்ஸோட வேலை என்ன, அங்கே லோக்கன்ஸ் யார் யார் இருக்கா, சப்ஸ்டியூயன்ஸ் யார் யார் இருக்காங்கிறத சொல்றது. பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் அது சைக்ளோவா இல்லையான்னு சொல்லும். ரூட் வேர்ட் நம்பர் ஆஃப் கார்பனை குறிக்கும். பிரைமரி சஃபிக்ஸ் சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடா அப்படிங்கிறத குறிக்கும். அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பை குறிக்கும். அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், IUPAC nomenclature is set. அண்ட் அது கூடவே ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதுதான் NCERTயில் உள்ள ரெஃபரன்ஸ் கொஷின். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் கொஷினை நோட் பண்ணி வைங்கடாக்கண்ணா. Tiago, this only works with benzene rakana. Correct, you're correct. Benzene oda case la mattum dhaan apdi varum. So please take a note of it and idha எழுதி வெச்சிட்டீங்கன்னா comment fire so that we can move to the next part. இதை எழுதிட்டீங்கன்னா comment fire so that we can move on to the next part rakana. Quick. Clear? Next போலாமா? dekana n hexane na linear chain of hexane அர்த்தம். Whenever n comes beforehand it means to linear chain. புரிஞ்சுச்சுங்களா? n ஹெக்சேன்னா உங்க ஹெக்சேன்ல கார்பன்லாம் இந்த மாதிரி லீனியரா கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல நீங்க அதை n ஹெக்சேன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்ததா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்னென்ன ஐசோமரிசம் இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐசோமரிசம் தான் என்னன்னு பார்த்தலாம். டெக்கன்னா ஐசோமர் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். ஐசோஸ்னா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், மெரோஸ்னா பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ கிரீக் வேர்ட் அண்ட் ஐசோமர்ஸை கண்டுபிடிச்சவர் ஜேக்கப் பெர்சிலியஸ். ஸோ ஐசோமர்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, whenever two or more compounds possess same molecular formula but different properties, they are called as isomers. பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், molecular formula சிமிலரா இருக்கும், பட் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வேற வேறையா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே ப்ரோபெனோல் அண்ட் ப்ரோபெனால் கொடுத்துருக்கோம். ரெண்டுத்துலையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க, சேம் நம்பர் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும். பட் ரெண்டுமே வேற வேற ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால அதை நம்ம ஐசோமர்ஸ்னு சொல்றோம். இப்போ ஐசோமரிசம்க்கு நிறைய விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குடா. இங்க கொடுத்துருக்க மாதிரி எக்கச்சக்கமான ஐசோமர்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ ஐசோமர்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ், ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்ல செயின் ஐசோமரிசம், பொசிஷன் ஐசோமரிசம், ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம் அண்ட் மெட்டாமரிசம் இருக்கு. வேற ஸ்டீரியோ ஐசோமரிசம்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கு. ஸோ இப்போ செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமரிசம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்ல ஸ்ட்ரக்சர் வித்தியாசமா இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர் வித்தியாசமா இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மூணு கேஸையுமே எடுத்து பாருங்களேன். இங்க NH2 குரூப் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, இங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்கு அண்ட் இங்க ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு. இப்படி ஸ்ட்ரக்சர்ல மட்டும் மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா அதுதான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். இந்த
ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம்க்கு கீழே தான் செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமரிசம் வரும். ஸோ செயின் ஐசோமரிசம் உங்களோட மாலிகுல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஸ்கெலிட்டன் உடையதா இருந்துச்சுன்னா அதைத்தான் செயின் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இது லீனியரா இருக்கு, இது ஒரே ஒரு பிரான்ச் உடையதா இருக்கு. இந்த கேஸ்ல இது 2 பிரான்ச் உடையதா இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம செயின் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட் இருக்கு செயின் ஐசோமரிசம்லயே, செயின் ரிங் ஐசோமரிசம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாலிகுல் இந்த மாதிரி லீனியர் செயினாகவும் இந்த மாதிரி சைக்ளிக் காம்பவுண்டாகவும் தெரிஞ்சிச்சுன்னா then this linear and cyclic chain together called as ring chain isomerism. Next, position isomerism. If in case உங்கள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, அந்த மாலிகுல்ல ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மட்டும் மாறுச்சுன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மட்டும் மாறுச்சுன்னா அதுதான் பொசிஷன் ஐசோமரிசம். எக்ஸாம்பிள், இங்க OH குரூப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கு, இங்க OH குரூப் செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்கு. இங்க அமைன் குரூப் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கு, இங்க அமைன் குரூப் செகண்ட் பொசிஷன்ல வந்திருக்கு. இப்படி ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன்ஸ் மட்டும் மாறுபட்டுச்சுன்னா அதைத்தான் பொசிஷன் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொசிஷன் ஐசோமரிசம் மல்டிபிள் வேஸ்ல இருக்கலாம். ஸோ நீங்க அதை எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ண முடியும். இட் இஸ் வெரி 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 ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ பொசிஷன் ஐசோமரிசம் ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு அந்த மாலிகுல் வந்துட்டு எத்தனை விதமான பொசிஷன் ஐசோமரிசம் கொடுக்கும்? ஐசோபார். ஓகே, வெல்கம் ஃபார் தட். ஐசோபார்க்கு வரலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொசிஷன் ஐசோமரிசம்ல ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஆர் ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துட்டு அது எத்தனை பொசிஷன் ஐசோமரிசமா தரும்னு கேட்பான். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, உட்கார்ந்து ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்க மாலிகுல் C4H10 ஸ்ட்ரக்சர்ல வருதா, இட் ஹாஸ் 4 டைப்ஸ் ஆஃப் பொசிஷன் ஐசோமர்ஸ். C5H12 வருதா, இட் ஹாஸ் 8 டைப்ஸ் ஆஃப் பொசிஷன் ஐசோமர்ஸ். அடுத்தது, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல இது 2 தான் கேட்பாங்க. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கண்ணா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இதை நோட் பண்ணி வைங்க. அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் டன் லெட் மீ நோ. முடிஞ்சா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க ஆர் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் போலாமா? இப்போ நம்மளோட டவுட் செக்ஷன்ல ஒருத்தர் ஐசோபார்னா என்னன்னு கேட்டிருக்காரு. கண்ணா, ஐசோபார் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐசோமர்ஸ். ஐசோபார்னா அவனுக்கு சேம் மாஸ் நம்பர் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஐசோபார்ஸ் சேம் மாஸ் நம்பர் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போலாம். ஓகே, இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? questions வேணா, we'll see the questions at last. ஏன்னா நமக்கு அதுக்கான டைமும் இருக்காது. அடுத்ததா ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம்க்கு வரும். ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அதை தான் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமரிசமை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக
நான் என்ன பண்ணியிருக்கேன், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் மொத்தமா இருக்கிற மொத்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசமையும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வைங்க. திஸ் வில் பி த ஒன்லி ரூட் மேப் யூ நீட் இன் லைஃப். மேம் உங்க நேட்டிவ் எது? இதே கண்ணா நான் படிச்சு வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு, கோயம்புத்தூர்ரா. பட் நேட்டிவ் கேட்டிங்கன்னா கேரளா. So please take a note of it. Please take a note of it. இது ஒன்று தெரிஞ்சாவே போதும். ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? 1 டிகிரினா பிரைமரி, 2 டிகிரினா செகண்டரி, 3 டிகிரினா டெர்ஷரிடா கண்ணா. ஸோ 1 டிகிரினா பிரைமரி, 2 டிகிரினா செகண்டரி, 3 டிகிரினா டெர்ஷரி. நம்ம படிச்சிருக்கோம்ல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ், அதை தான் இப்படி சொல்றோம். ஓகே, அண்ட் நான் சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அண்ட் கீட்டோன், ஈத்தர்ஸ் ரெண்டுத்துக்குமே ஜெனரல் ஃபார்முலா இதுதான். ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஜெனரல் ஃபார்முலா இதுதான். ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் 1, 2, 3 டிகிரி அமைன்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஆசிட் அண்ட் எஸ்டர், ஆசிட் பார்க்க இப்படி இருக்கும், எஸ்டர் பார்க்க அப்படி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். தென் alkene and cycloalkane, alkene, cycloalkane, and finally we have come to metamerism. dekana metamerism பொறுத்தவரை it arises due to different number of carbon atom on either side of functional group. அப்போ first metamerism உருவாகணும்னா நம்மளோட functional group ஓட left and right sideல கண்டிப்பா alkyl groups இருக்கணும். இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த alkyl groupsல எவ்வளோ கார்பன் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா the carbon count should be equal to or greater than 4. இது ஏன் சொல்றேங்கிறது நீங்க தியரியா படிக்கும்போது புரியாது, பட் ப்ராக்டிக்கலா இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது தான் புரியும். இஃப் இன் கேஸ் உங்க டோட்டல் கார்பன் கவுண்ட் 4 or 4 இருக்கும் மேற்பட்டு இருந்துச்சுன்னா அப்பதான் மெட்டாமெரிசம் உருவாகிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் டு யூ மீன் பை மெட்டாமெரிசம் டாக்கனா? அண்ட் மெட்டாமெரிசம் எங்கெல்லாம் பார்க்க முடியும்? ஈத்தர்ஸ்ல, 2 டிகிரி அமைன்ஸ்ல, தியோஈத்தர்ஸ்ல அண்ட் கீட்டோன்ஸ்ல தான் உங்களால மெட்டாமெரிசம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மெட்டாமெரிசம் நான் சொன்ன மாதிரி மினிமம் 4 கார்பன்ஸ் இருக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இங்க பார்க்குற மாதிரி, இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கார்பனோட கவுண்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களால மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வர முடியும். ஆல்சோ இந்த மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, மெட்டாமெரிசம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கான். ஸோ லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஃபேமஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாலிகுல் மெட்டாமெரிசம் கீழே வருமா வராதா? yes or no? is it metameric or not? comment sectionல சொல்லுங்க. is this என்ன சொல்லிட்டு மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், ஆனால் ரொம்ப பயமா இருக்கு மேம், ஏதாச்சும் சொல்லுங்க மேம், பயத்துக்கு 4th ட்ராப் மேம். டே கண்ணா ஒரு விஷயம் சொல்றேன், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ட்ராப்ஸ் ஆஃப் நீட். சரியா? எல்லாருக்கும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் என் லைஃப்லயே நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இது. ப்ராக்டிக்கலாக நானும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் ஹாஸ் பீன் ஒர்க்கிங். ஸோ எப்போவுமே ரிசல்ட்டை தேடி ஓடாதீங்க. நீட்டில் எனக்கு 650 மார்க்ஸ் வேணும், 700 மார்க்ஸ் வேணும்ங்கிற மாதிரி ரிசல்ட்டை தேடி ஓடாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். இன்னைக்கு நான் இந்த சாப்டரை படிக்கணும்னு இருக்கேனா, உட்கார்ந்து படிங்க. இன்னைக்கு நான் இந்த கான்செப்டை முடிக்கணும்னு நினைக்கிறேனா, உட்கார்ந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிசல்ட்டை நினைச்சு பயப்படாதீங்க. ப்ராசஸை கரெக்டா பண்ணீங்கன்னா ரிசல்ட் தன்னைத்தானே வரும். ஓகேவா? ஸோ த கீ இஸ் ரிவைஸ் ஹை yield கான்செப்ட்ஸ், practice questions,
ரீரிவைஸ், எரர் லாக்ல தப்பு பண்ணதை நோட் பண்ணுங்க, அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. இது பண்ணாவே போதும், நீட்ல ஈஸியா மார்க் வாங்கிடலாம். நீட் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். உண்மையிலேயே சொல்றேன், மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீட் இஸ் ஆக்சுவலி அ பீஸ் ஆஃப் கேக். பட் அதில் மார்க் வாங்கணும்னா நீங்க ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம தியாகு சொன்ன மாதிரி, எஸ் திஸ் இஸ் நாட் அ மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர். ஏன் இங்க டோட்டலா 3 கார்பன் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர்ல பொதுவாக என்னடா பண்ணுவோம், மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர்ல இந்த 2 சைடு இருக்கக்கூடிய கார்பன் கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண லைக் சேஞ்ச் பண்ண பார்ப்போம். அப்படி சேஞ்ச் பண்ண பார்க்கும்போது இந்த கேஸ்ல யூ கெட் CH3OC2H5 which is an inverted structure of the other. அதனால இது மெட்டாமெரிக் இல்லை. அப்ப யார் நம்ம மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸை காமிப்பா? நான் ஒரு மாலிகுல் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோ. ஸோ C2H5OC2H5 அண்ட் ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோ, நான் டோட்டல் கார்பன் கவுண்ட் இன் ஆல்கைல் ஷுட் பி மோர் தேன் 4ன்னு சொன்னேன். சரியா? இஃப் இன் கேஸ் இங்க கீட்டோன்லாம் வருது, அப்போமா கீட்டோனே சேர்த்தோம்னா 4க்கு மேல தானே கார்பன் கவுண்ட் வருது, நான் அதை எடுத்துக்கலாமான்லாம் யோசிக்க கூடாது. ஆல்கைல் குரூப்ல தான் கார்பன் 4க்கும் மேற்பட்டு ஒரு 4 இருக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர் நான் எழுதுனேன்னா ஐ வுட் கெட் CH3OC3H7. கரெக்டா? அப்போ இந்த மாதிரி எழுதினா தான் மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர் உருவாகும். மற்றபடி இந்த 2 ஆல்கைல் குரூப்ஸை இன்டர்சேஞ்ச் பண்றதுனால மெட்டாமெரிக் ஸ்ட்ரக்சர் உருவாகாது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எனி டைம் முகமது. எஸ். இப்போ அடுத்ததா நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் ஆர் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்குள்ள தான் வர போறோம். டெக்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம் பொறுத்தவரை உன் புக்ல உண்மையிலேயே சொல்றேன், உன் புக்ல பங்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா கான்செப்டை யூ டேக் யூர் புக் அண்ட் சி. ஸ்டீரியோ ஐசோமெரிசம்க்கு இவ்வளோ குட்டி சாப்டர்ல ஒரு குட்டி பேராகிராஃப்ல தான் டெஃபினிஷனே கொடுத்துருப்பான். பட் அது போதுமான்னு கேட்டேன்னா பத்தவே பத்தாது. இன்ஃபேக்ட் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ல இருந்து தான் அதிகமான நீட் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதனால நம்மளோட இம்பார்ட்டன்ஸை இங்க நம்ம லே பண்ண வேண்டியது இருக்கு. ஸ்டீரியோ ஐசோமெரிசம்ல ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னு 2 இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் உருவாகணும்னா கண்டிப்பா அங்க ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கணும். எப்படி இந்த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனை கொண்டு வரலாம்? If it has a double bond or if it is aromatic, நம்மனால அந்த மாலிகுலை ரொட்டேட் பண்ண முடியாது. காரணம், ரொட்டேட் பண்ணோம்னா இந்த டபுள் பாண்ட் உடைஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரொட்டேட் பண்ணும், ஆனால் ஓரளவுக்கு தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் தான் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நான் முன்ன காமிச்சதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்தது, கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, which means நான் ஓரளவுக்கு இதை ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? கிளியரா? ஓகே. இப்போ இந்த பேஜை திருப்பி வருது. ஓகே. இப்போ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசமை உங்களால மோஸ்ட்லி ஆல்கீன்ஸ்ல பார்க்க முடியும், ஆல்கீன்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ இதை 4 வகையா சொல்லுவாங்க. அண்ட் இதுல யார் யாரு ஐசோமெரிசம் காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஏ பிபி சேம் சைடு வந்திருக்கு, இங்க ஏஏ சேம் சைடில் வந்திருக்கு, இங்க திருப்பி ஏஏ பிபி சேம் சைடு, இங்கேயும் ஏஏ சேம் சைடு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேம் சைடில் ஆட்டம்ஸ் வரக்கூடாது. இஃப் இன் கேஸ் நான் ஒரு மாலிகுல் வரைகிறேன்னா, எக்ஸ் இங்க ஒரு மாலிகுல் வரும், இங்க ஒரு மாலிகுல் வரும், இங்க ஒரு மாலிகுல் வரும், இங்க ஒரு மாலிகுல் வரும். Always keep a note that 1 should not be equal to 2 and 3 should not be equal to 4. So geometrical isomerism காமிக்கணும்னா அதுக்கு 2 வழி தான். ஒன்னு டபுள் பாண்ட் அங்க இருக்கணும், ரெண்டாவது 1 2 3 4 ஈக்குவலா இருக்கக்கூடாது. 1 should not be equal to 3, 3 should not be equal to 4. அப்போ 1 3 ஈக்குவலா இருக்கலாமா? இருக்கலாம்.
2 4 ஈக்குவலா இருக்கலாமா? இருக்கலாம். 1 4 ஈக்குவலா இருக்கலாமா? இருக்கலாம். 2 3 ஈக்குவலா இருக்கலாமா? இருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ பேஸ்ட் ஆன் வாட் ஐ செட் நம்ம இந்த ஐசோமர்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கிறோம். சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர். சிஸ் ஐசோமரிசம்னா 1 3 2 4 ஈக்குவலா இருக்கும். டிரான்ஸ் ஐசோமரிசம்னா 1 and 4 2 and 3 வந்துட்டு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? சிஸ் ஐசோமரிசம் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரிசம். இப்போ அதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பியூட்டூயினை சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுதியிருக்கேன். இது ஆல்ரெடி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் ஐம் நாட் கிவிங் மச் ஆஃப் அட்டென்ஷன் டு திஸ் பார்ட் அண்ட் ஐ பிலீவ் தட் யூ கைஸ் ரிமெம்பர் வாட் இஸ் சிஸ் அண்ட் வாட் இஸ் டிரான்ஸ். இப்போ பொதுவாகவே டிரான்ஸ் ஐசோமரிசம்ஸோட சாலிட்ஸ் கேஸ்ல the melting point is greater than cis. என்ன காரணம்னா trans has greater packing efficiency. இதுவே boiling point பத்தி பேசணும்னா cis isomer is greater than trans. காரணம் cis is more polar than trans isomers. இதை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. It is very 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 important and உங்க புக்ல இது கொடுத்திருக்க மாட்டான். So please take a note of it. Please take a note of it. ப்ரீவியஸ் இயர்ல இது 2-3 தடவை கேட்டிருக்கான். டேக்கண்ணா இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி பேப்பர் கேன் பி டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஈவன் லாஸ்ட் இயர் சொன்னதை விட இந்த வருஷமோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிகமான கண்டென்ட் சொல்ற மாதிரி இருக்கும். காரணம் இதுதான்டா, பிகாஸ் we have to be prepared for NEET exam. நோட் பண்ணிட்டீங்களா? If yes, please let me know in the comment section. ஒரு ஃபயர் போட்டு நீங்க நோட் பண்ணிட்டீங்கங்கிறத சொல்லுங்க பாப்போம். Quick, 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 quick. டெக்கண்ணா இது மாதிரி இனி நிறைய மெகா மேரத்தான்ஸ் வரும். எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரியில எக்கச்சக்கமான மெகா மேரத்தான்ஸ் வரும். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு பி ரெகுலர் வித் த கிளாஸஸ். ஏன்னா இனி எவ்ரி சண்டே மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு பி ப்ரெசன்ட் இன் த கிளாஸ். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ், வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்ததா நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ள தான் போறோம். டெக்கண்ணா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை உங்கள்கிட்ட ஒரு ஆர்டினரி லைட் இருக்கு. அதை ஒரு மாலிகுல் வழி பாஸ் பண்ணும்போது இட் இஸ் போலரைஸ்ட். இந்த போலரைஸ்ட் லைட்டை நிக்கல் பிரிசம் வழி பாஸ் பண்ணும்போது இட் இஸ் போலரைஸ்ட். அந்த போலரைஸ்ட் லைட்டை உங்களோட ஆர்கானிக் காம்பவுண்ட் வழி நீங்க பாஸ் பண்ணுவோம். அந்த லைட் இதே மாதிரி இருக்கலாம். அப்படியே இருந்துச்சுன்னா இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இல்லைன்னா லெஃப்ட் ஆர் ரைட் சைடு இப்படி தெரியலாம். அப்படி லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட் தெரிஞ்சிச்சுன்னா ரைட்டை டெக்ஸ்ட்ரோனும் லெஃப்டை லீவோனும் சொல்லுவோம். இந்த மாலிகுல்ஸ் தான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கிறத ரெசமிக் மிக்ஸ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதுக்கு ஒரு கைரல் கார்பனாவது இருக்கணும். மேம் கைரல் கார்பன்னா என்ன அர்த்தம் மேம்? ஒரு கார்பன் 4 மாலிகுல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4மே வேற 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 மாலிகுல்ஸ் அப்படின்னா அதை தான் கைரல்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கைரலாவது மினிமம் இருந்துச்சுன்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டா இருக்கும். நெக்ஸ்ட், அங்க அட்லீஸ்ட் ஒரு ஏசிமெட்ரிக் காம்பவுண்ட் இருக்கான். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான். அண்ட்
அது கண்டிப்பா ஒரு plane of symmetry உடையதா இருக்கணும். ஓகேவா? plane of symmetry in the sense இங்க MAW எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மிரர் இமேஜ் எடுத்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்படி மிரர் இமேஜ் எடுத்து பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏகைரல் அப்படின்னு சொல்லுவோம், இட் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பட் மிரர் இமேஜ் எடுத்தா டிஃப்ரெண்டா தெரியும் மேம். இப்போ P மிரர் இமேஜ் எடுத்தீங்கன்னா பார்க்க இப்படி தெரியும். R மிரர் இமேஜ் எடுத்தீங்கன்னா பார்க்க இப்படி தெரியும். L மிரர் இமேஜ் எடுத்தா இப்படி, Q மிரர் இமேஜ் எடுத்தா இப்படி தெரியும். ஸோ இப்படி தெரியக்கூடிய மாலிகுல்ஸை கைரல்னு சொல்லுவோம். அண்ட் கைரல் மாலிகுல்ஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும், கட் பண்ணா ரெண்டு பாதி சேம் பாதியா இருக்கணும். அப்படி பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா, ஐ மீன் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? கிளியரா? அடுத்ததா ரெசமிக் மிக்ஸ்சர். உங்கள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, அதோட 50% எக்ஸ்ட்ராவும் 50% லீவோவாகவும் இருந்துச்சுன்னா அதை தான் ரெசமிக் மிக்ஸ்சர்ஸ்னு சொல்லுவோம். ரெசமிக் மிக்ஸ்சர்ஸ் ஆர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அதோட நெட் ரொட்டேஷனல் அப்படிங்கிறது 0வா இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சுங்களா? எஸ். அடுத்ததா டயஸ்டீரியோமர்ஸ். டயஸ்டீரியோமர்ஸ்ங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வேர் இன் விச் அவங்களோட மிரர் இமேஜ் அண்ட் ஒரிஜினல் இமேஜ் பார்க்க கிட்டத்தட்ட சேமா இருக்கும். கரெக்டா? கரெக்டா? ஸோ இந்த மாலிகுல்ஸை தான் நம்ம டயஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கான்செப்ட் வச்சு ஒரு டெஸ்ட், இங்க இந்த மாலிகுல்ல அண்ட் இந்த மாலிகுல்ல எத்தனை கைரல் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. Tell me how many chiral carbon atoms are present in the following molecules. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Quick, Takana. Quickly, let me know the answers. எத்தனை கைரல் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? Zero chiral carbon, sure? Are you guys sure? Zero chiral carbons தானா? sure? யோசிச்சு சொல்லுங்க. ஹரிஹரன், I am teaching GOC டாக்கண்ணா. இப்ப நம்ம GOC தான் பார்த்துட்டு இருக்கோம். So yes. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க you have 1, 2 chiral carbons. இந்த கேஸ்ல you have 1, 2 chiral carbons. என்ன காரணம்? இந்த கார்பன் 1, 2 OH and hydrogen 4 பாண்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. சிமிலர்லி இந்த கார்பனும் OH, இங்க ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் மேல ஹைட்ரஜன், 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? அப்போ நீங்க அடுத்தது என்கிட்ட கேட்கலாம், மேம் அப்போ ஏன் நீங்க இங்க கிரீன் கலர்ல மார்க் பண்றீங்களா? இது வந்து கைரல் கார்பன் இல்ல. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் லெஃப்ட் ஹேண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு மெத்தில் குரூப், இங்கேயும் ஒரு மெத்தில் குரூப். அப்ப 2 மெத்தில் குரூப் இருக்குன்னா இது கைரலா? இல்ல. அதனால இந்த கார்பன் கைரல் கிடையாது. பட் பக்கத்துல இருக்கிற கார்பன்ஸ் கைரல். புரிஞ்சுச்சா? இஸ் தட் கிளியர் மை டியர்? ஓகே. சோ இப்போ என்னென்ன பார்த்திருக்கோங்கிறத ஓவராலா I have given you a summary. இது நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்ல, பட் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட் இட். And NCERT in-text question 12.15 is very important. So அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில என்னென்ன ரியேஜன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா? Shall we start, my dear? Ma'am, today I wrote one mock test. Yes, da Kanna, formula la substitute panna answer கிடைக்குமே. You have to substitute it in the formula to get the answer. It's easy only, na? Yes. Okay. அடுத்ததா reagentsக்கு போறதுக்கு முன்னாடி I'll give you guys a very short little break. ஏன்னா கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கீங்க. So I think you guys need a break. அதனால please take one and be back by இப்போ டைம் என்னாச்சு? 5:15. Be back by 5:50. Okay. Great King. எனக்கு அந்த கொஸ்டினை மட்டும் ப்ளீஸ் டேக் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் இட் டு மீ. நீங்கள் கொஸ்டின் அனுப்புனீங்கன்னா அதற்கான ஆன்சர் நான் சொல்லித்தரேன். சரியா? யூ கைஸ் நோ மை மெயில் ஐடி, ரைட்? I believe that you guys know my mail ID. It is premila.m@vedantu.com. ஓகேவா? ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஃபார் ஷோர் ஐ வில் செக் அண்ட் ஐ வில் ரிப்ளை பேக் வித் ஆன்சர் தாக்கண்ணா. அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன்.
Yes, so I hope my audio is clear. நான் பேசுறது கேக்குதா இல்லையா சொல்லுங்க. We'll start this. ஓகே, ஆடியோ பக்காடா கண்ணா. சூப்பர் 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 சூப்பர். ஸோ இப்போ செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Shall we start the session? Yes. Shall we start the session? One minute. Just give me 1 minute. Yes. ஆமாண்ணா ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். பிகாஸ் வி ஹவ் கவர்ட் ஜிஓசி, ஐசோமரிசம், நோமன்க்ளேச்சர் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இனி அடுத்ததா ரியேஜன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் ரெடி, post a fire. Post a fire in the comment section, Dakana. Post a fire in the comment section. Yes. ஆரம்பிக்கலாமா? டேக்கண்ணா ஏதாச்சும் சாப்பிடணுன்னா சைடில் ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கோ, அப்படியே கிளாஸை கவனி, சரியா? உங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் இங்கே தான் இருக்கணும். அங்கே இங்கேன்னு எங்கேயுமே உங்கள் ஃபோக்கஸ் போகக்கூடாது. ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கணும், சரியா? ஓகேவா? எஸ். ஓகே, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ரியேஜன்ஸ் யார் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விதமான ரியேஜன்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். We will be starting with acids and basic reagents. ஸோ எப்போவுமே ஆசிட் reagents are proton donors. அவங்கள்ட்ட H+ இருக்கும், அதிகப்படியான H+ இருக்கிறதுனாலே அவங்க அந்த H+ நமக்கு டொனேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள், COH குரூப் வரக்கூடிய மாலிகூல்ஸ், OH குரூப் வரக்கூடிய மாலிகூல்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு புரோட்டான் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை கூட ஈக்குலிபிரியம்ல நம்ம படிச்சிருப்போம். அந்த கான்செப்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிக் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேஷன் பேஸ் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குங்கிறத பொறுத்தோ, ஆர் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மாலிகுலோட கான்ஜுகேட் பேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி ஒரு மாலிகுல் தந்தாங்கன்னா, அது ஆசிட்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் H+ ரிமூவ் பண்ணிடுங்க, பாக்கி இருக்கிறது தான் உங்களோட கான்ஜுகேட் பேஸ், சரியா? ஸோ இந்த கேஸில் H3O-, இந்த கேஸில் H3COO-, சரியா? புரிஞ்சுச்சா? H+ ரிமூவ் பண்ணால் பாக்கி இருக்கதான் கான்ஜுகேட் பேஸ். சிமிலர்லி பேசஸ் ஆர் புரோட்டான் அக்செப்டர். அவங்கள பிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே OH இருக்கும். மேம் புரியல மேம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பேஸ் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் கான்ஜுகேட் ஆசிட்ஸ். இதை நீங்கள் ஆல்ரெடி ஈக்குலிபிரியமில் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஐ எம் கிவிங் யூ திஸ். அடுத்ததா எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோனா எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம், ஃபைல் அப்படின்னா லவ்விங் அப்படின்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் 3 வகைப்படும். ஒன்று சார்ஜ்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எலக்ட்ரோஃபைல், ஆர் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் லோவர் எனர்ஜி லைஃப்ஸ். சார்ஜ்டுன்னு சொல்லும்போது எலக்ட்ரோஃபைல் ஒரு நெகட்டிவாக அவன் லவ் பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி பாசிட்டிவ்லி சார்ஜாக இருப்பான். எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் தான். பட் ஸ்டில் தோ தே ஆர் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், தே ஆர் ஸ்டேபிள் இனஃப். அண்ட் ஃபைனலாக வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் PCl3, PCl5 இவங்களையும் எலக்ட்ரோஃபைல்ஸ்னு சொல்லலாம். இப்போ Na+Ca2+ மட்டும் நம்ம எலக்ட்ரோஃபைல்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா தே ஹாவ் கம்ப்ளீட் ஆக்டேட் அண்ட் நோ வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ். அவங்களுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸும் இல்லை, கம்ப்ளீட் ஆக்டேட்டும் இருக்கு. அதனால தே ஆர் நாட் எலக்ட்ரோஃபைல்ஸ். இப்போ எலக்ட்ரோஃபைல்ஸ் ஓட அந்த எலக்ட்ரான் லவ்விங் நேச்சர் அப்படிங்கிறது அது எவ்வளோ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கு, எவ்வளோ ரியாக்டிவாக இருக்கு, ஆர் எவ்வளோ லெஸ் ஸ்டேபிளாக இருக்குங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நோட் இட் டவுன். அண்ட் எஸ், அடுத்ததா நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா,
நியூக்ளியஸ் லவ்விங், அவங்கள்ட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், அதனால்தான் அவங்க நியூக்ளியான்ஸை ரொம்ப எலக்ட்ரான் ரிச்சாக இருப்பாங்க, அதனால்தான் பாசிட்டிவ் சார்ஜான நியூக்ளியஸை லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல்ஸும் 3 வகைப்படும். they can be either charged, they can have lone pair of electrons or have pi electron cloud, double bond triple bond கூட வச்சிருக்கலாம். இப்போ நியூக்ளியோஃபைல்ஸை பொறுத்தவரை it is directly proportional to electron density, reactivity and inversely proportional to stability. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பான், இது வந்து பெட்டர் நியூக்ளியோஃபைல் அப்படின்லாம் கேட்பான். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் ட்ரை டு அப்ளை த சேம். நெக்ஸ்ட், அடுத்ததா எப்படி பாண்ட்ஸை பிரேக் பண்ணலாம்? பாண்ட்ஸை 2 விதமாக பிரேக் பண்ண முடியும். ஹோமோலிட்டிக் கிளீவேஜ், ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். ஹோமோலிட்டிக் கிளீவேஜ்னா என்ன? ஒரு பாண்டை பிரேக் பண்ணும்போது அந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸையும் ஈக்குவலாக 2 பேருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா தென் அதை தான் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 2 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால தே ஆர் கால்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ரேடிக்கல்ஸ் ஆஃப் ஃபார்ம் அண்ட் இதை எப்படி உருவாக்க முடியும்? either by initiated by radiation like sunlight or using a peroxide or heating up to 500 degree Kelvin. Okay, 500 Kelvin. இப்போ heterolytic cleavage. heterolytic cleavageல என்ன நடக்கும்? அந்த பாண்டில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸும் ஒரே ஒரு ஆட்டம் நோக்கி தான் போகும். so that when you break the bond you get a cation and an anion. இந்த மாதிரி ions ஃபார்ம் ஆகுதுன்னா then obviously இந்த bond உடையறதுக்கான காரணம் either polar solvent or pi bond breakage or intense heat இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? இப்போ அடுத்ததா ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்டை பற்றி பேச போகிறோம். they can always keep this in mind. உங்க ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறாது, அது நடுவில் மல்டிபிள் டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸை வச்சிருக்கும். டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள் அண்ட் அவங்கள ஐசோலேட் பண்ண முடியாது. இன்டர்மீடியேட்ஸ் ஆர் பிட் மோர் ஸ்டேபிள் அண்ட் கேன் பி ஐசோலேட்டட். அப்போ உங்க ரியாக்டன்ட் எங்க இருக்குன்னா டைரக்டா ப்ராடக்டா மாறாது, இந்த மாதிரி ஒரு சில டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு தான் ப்ராடக்டா மாறும். இப்போ என்னென்ன ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ் இருக்கு? ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கார்போகேட்டையான், கார்பனையான், இது 3 தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாம கார்பீன், நைட்ரீன், பென்சைன்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த மாலிகுல் ஹோமோலிட்டிக்கா உடையறதுனால 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸா மாறுறதுனால உருவாகுது. they are electrically neutral, highly unstable, they are sp2 hybridized, electron deficient and they are mostly லூயிஸ் ஆசிட். அடுத்ததா உங்களோட கார்போகேட்டையானை பொறுத்தவரை ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ்னால உருவாகுது. கேட்டையான்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு கார்பனா இருக்கும், which means highly unstable, sp2 hybridized, electron deficient. இது லூயிஸ் ஆசிடா தான் ஆக்ட் ஆகும். like it acts as Lewis acid as well as electrophile. அடுத்ததா நம்ம கார்பனையானை பத்தி பார்க்கலாம். once again heterolytic cleavage-னால உருவாகும், negatively charged, unstable, sp3 hybridized. so இங்க பாத்தீங்கன்னா இங்க carbocation is sp2 but இவன் வந்து sp3 hybridized, electron rich, Lewis base ஆவும் nucleophile ஆவும் இருப்பான். புரிஞ்சுச்சுங்களா? clear-ஆ? these are all important, very important concepts. நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியா சம்மரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் புரியலைன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். அடுத்ததா இப்போ ஓவராலா நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறதெல்லாம் பார்த்தோம். டெக்கனா கார்பின், நைட்ரின், பென்சைன் நான் போன ஆயுத பூஜை GOC மேரத்தான்ல சொல்லி தந்தேன். பட் அது உங்களுக்கு தேவையில்லை. யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீ ரேடிக்கல், கார்போகேட்டையான் அண்ட் கார்பனேட். அது மட்டும் போதும். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? ஃபைன். ஸோ ரியேஜன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் புக்கில் என்னென்ன இருக்குது, ஒர்க் புக் கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இப்போ அடுத்ததா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸை பற்றி பேச போகிறோம். ஸோ டோட்டலாக நம்ம இங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்போகான்ஜுகேஷன், எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், ரெசனன்ஸ், மீசோமெரிக் எஃபெக்ட் அண்ட் ஃபைனலாக அரோமேட்டிசிட்டி இதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். வாட் டு யூ மீன் பை த டேர்ம் இண்டக்டிவ் எஃபெக்ட்? டெக்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த மாலிகுல்ல கண்டிப்பா ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான் இருக்கும். இந்த 2 எலக்ட்ரானும் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்
மாலிகுல் கிட்ட கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகி இருந்துச்சுன்னா, அது பக்கமா கொஞ்சம் மூவ் ஆயிருந்துச்சுன்னா அதைத்தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் குவிக் கொஸ்டின்ரா கண்ணா, இங்க எத்தனை பேர் அம்மா செல்லம், எத்தனை பேர் அப்பா செல்லம்? கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் அம்மா செல்லம், எத்தனை பேர் அப்பா செல்லம்? ஏன்னா கண்டிப்பா ரெண்டு பேரையும் நமக்கு பிடிக்கும் தான். ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தங்க கிட்ட கொஞ்சம் அதிகமான பாசம் இருக்கும்ல. யார் அது? அம்மாவா அப்பாவா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேரையும் பிடிக்கும் தான். யாரை ரொம்ப பிடிக்கும் ஆர் யார் செல்லும் நீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. குவிக் 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 குவிக். என்னடா டே, அகாடமிக்கா கொஸ்டின் கேட்கல, நான் அகாடமிக் தான். சொல்லுங்க, நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அம்மா செல்லம். வாட் அபவுட் அதர்ஸ் கண்ணா? What about others? What about others? இன்னும் நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 3 சாப்டர் தான் இருக்கு. அந்த 3 சாப்டர் முடிச்சிட்டோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம்டா கண்ணா. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி ஆக்டிவ். சொல்லுங்க, நீங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? குவிக் 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 குவிக். எஸ் எஸ் எஸ். அடப்போங்கடா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. சரி, ரைட், கான்செப்ட் குள்ள போலாமா? shall we go to the concept? இப்போ அடுத்ததா நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் பத்தி தான் பேச போறோம். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் டியூ டு polarity in the sigma bond. நம்மளோட சிக்மா பாண்ட்ஸ்ல உருவாகக்கூடிய ஒரு பொலாரிட்டினால உருவாகிற ஒரு எஃபெக்ட் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இந்த ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையே உள்ள எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ்னால உருவாகும். நமக்கு தெரியும், ஒரு பாண்ட் உருவாகுதுன்னா கண்டிப்பா அந்த பாண்டோட ரெண்டு எண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ல ஒன்னு எலக்ட்ரோ பாசிட்டிவ், இன்னொன்னு எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பக்கத்துல இந்த எலக்ட்ரான்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகி கிடக்கும். இந்த டிஸ்பிளேஸ் ஆகி இருக்கக்கூடிய எஃபெக்ட் தான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டெக்கனா ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட ப்ரொபகேட்டிவ் ஆர் டிரான்ஸ்மிஷன் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ பெர்மனன்ட் எஃபெக்ட். அந்த பாண்ட் அங்க இருக்கிற வரைக்கும் இந்த எஃபெக்டும் இருக்கும். திஸ் இஸ் வீக்கஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டில் தேர்ட் ஆர் ஃபோர்த் கார்பன். இப்போ இங்க நெகட்டிவ் இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கு. இங்க இந்த எலக்ட்ரான்ஸ் பயங்கரமா டிரான்சிட் ஆயிருக்கும். செகண்ட் கார்பன்ல கொஞ்சமா டிரான்சிட் ஆயிருக்கும். தேர்ட் கார்பன்ல கொஞ்சமா டிரான்சிட் ஆயிருக்கும். ஃபோர்த் கார்பனை இந்த எஃபெக்ட் அஃபெக்டே பண்ணாது. புரிஞ்சுச்சா? ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் கூட 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 இண்டக்டிவ் எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் மேஸ்டர். ஓகேவா? கிளியரா? ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்ல பிளஸ் ஐ குரூப்ஸ் அண்ட் மைனஸ் ஐ குரூப்ஸ் ரொம்ப முக்கியம். அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். பிளஸ் ஐ குரூப்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க மொத்தமா கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம் தான். மைனஸ் ஐ குரூப்ஸும் இங்க கொடுத்துருக்கேன். இதுல SH குரூப் அண்ட் OH குரூப்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லோயிஷா மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் டாக்கனா. ப்ளீஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ்.
clear-ஆ எஸ். இப்போ அடுத்ததா இந்த இண்டக்டிவ் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க? கார்போகேட்டையான் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கலோட ஸ்டெபிலிட்டியில இந்த இண்டக்டிவ் எஃபெக்டை ஆட் பண்ணுவோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், stability is inversely proportional to electron deficiency. அப்போ stability is directly proportional to plus I and inversely proportional to minus I. plus I அதிகமாக இருந்தால் stability கூடும், minus I அதிகமாக இருந்தால் stability குறையும். இதுதான் விஷயம். ரெண்டாவது, acidity of reagents. ஒரு reagentsோட acidic strength கூட இதை வச்சு சொல்ல முடியும். minus I அதிகமாக இருந்தால் acidic strength கூடும், plus I அதிகமாக இருந்தால் acidic strength குறையும் ஆர் basic strength கூடும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சிங்களா? மூணாவது பேசிசிட்டி, நான் சொன்ன மாதிரி plus I இருந்துச்சுன்னா basic strength கூடும், minus I இருந்துச்சுன்னா acidic strength கூடும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா ஹைப்பர் கான்ஜுகேஷன். டெக்கன்னா, what do you mean by hyperconjugation? எப்பெல்லாம் நம்மளோட சிக்மா பாண்ட் ஆர்பிட்டால் பி பாண்ட் ஆர்பிட்டால் கூட ஓவர்லாப் ஆகுதோ அதைத்தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியல மேம் அப்படின்னா சிம்பிளா கான்செப்ட் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூனோ ஒரு கார்போகேட்டையான் இருக்கு, சரியா? ஆர் ஒரு டபுள் பாண்டட் மாலிகுல் இருக்கு. ஆர் இதை இன்னும் சிம்பிளா சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 minute. Just give me a minute, Rakana. இண்டக்டிவ் எஃபெக்ட் அடுத்ததா நீங்க ரெசனன்ஸ் அண்ட் மீசோமெரிக் எஃபெக்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெசனன்ஸ் அண்ட் மீசோமெரிக் தெரியாம ஹைப்பர் கான்ஜுகேஷன் போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஐ டாக் அபவுட் தட். இப்போ what do you mean by resonance effect, ராகண்ணா? what do you mean by resonance effect? ஒரு மாலிகுலை ஸ்டெபிலைட் பண்றதுக்காக கான்ஜுகேட், டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கு. இந்த டபுள் பாண்ட்ல இருக்க பை எலக்ட்ரான் சிங்கிள் பாண்டுக்கு மாறி புது 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 ஸ்ட்ரக்சர்ஸை தந்துச்சுன்னா அதுதான் ரெசனன்ஸ். எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு மாலிகுல் இருக்கு. இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் இப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்க இருக்கிற பை எலக்ட்ரான் இங்க, இங்க இருக்கிற பை எலக்ட்ரான் இங்க, இங்க இருக்கிறது இங்க, அப்படின்னு ஷிஃப்ட் ஆச்சுன்னா தென் அந்த புது ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். ஏன் இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது? இன் ஆர்டர் டு ஸ்டெபிலைஸ் த மாலிகுல். பட் இதுவே மீசோமெரிக் எஃபெக்டை பத்தி பேசணும்னா அங்கேயும் இதே மாதிரி கான்ஜுகேட், டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்கு. அங்கேயும் டபுள் பாண்ட்ல இருக்கிற பை எலக்ட்ரான் சிங்கிள் பாண்டுக்கு தான் மாறுது. அப்ப மேம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ரெசனன்ஸ் த மூமெண்ட் ஆஃப் பை எலக்ட்ரான் இஸ் யூனிடைரக்ஷனல். அது ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் மூவ் ஆகும். பட் ஐ மீன் பை டைரக்ஷனல் ரெசனன்ஸை பொறுத்தவரை அது இப்படியும் மூவ் ஆகலாம், இப்படியும் மூவ் ஆகலாம். பட் மீசோமெரிக் எஃபெக்ட்ல அது யூனிடைரக்ஷனல். மீசோமெரிக் இஸ் ஆக்சுவலி அ டைப் ஆஃப் ரெசனன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? மீசோமெரிக் எஃபெக்ட்ங்கிறது ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் இல்லை, இட் இஸ் ஆக்சுவலி அ டைப் ஆஃப் ரெசனன்ஸ். அவ்வளோதான். கிளியரா? இல்லை எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட், மீசோமெரிக் எஃபெக்ட்லேயே நீங்கள் ப்ளஸ் எம் குரூப்,
மைனஸ் எம் குரூப் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் எம் குரூப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைடாக்கனா the one which has more electron density. ஓகேவா? அண்ட் யாருக்கு எலக்ட்ரான் கவுண்ட் கம்மியாக இருக்கோ அவங்க மைனஸ் எம் குரூப். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா ஹைப்பர் கான்ஜுகேஷன் கான்செப்ட்குள்ளே வரப்போகிறோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்ன? ஹைப்பர் கான்ஜுகேஷனை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக டெஃபினேஷன் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். வென் single bonded atom, like when carbon bond carbon or carbon bond hydrogen is near carbocation or double bond. ஒரு double bond or carbocation க்கு பக்கத்துல 1 minute ஒரு double bond or carbocation க்கு பக்கத்துல single bond இருந்துச்சுன்னா then electron from that single bond transfers to double bond or carbocation to stabilize them. So ஒரு கார்போகேட்டையான் ஆர் டபுள் பாண்டுக்கு பக்கத்துல சிங்கிள் பாண்டட் கார்பன் கார்பன் ஆர் கார்பன் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அந்த சிங்கிள் பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அந்த பாண்டை பிரேக் பண்ணி டபுள் பாண்ட் ஆர் கார்போகேட்டையான் இருக்கிற இடத்துக்கு போயிடும் இன் ஆர்டர் டு ஸ்டெபிலைஸ் த ஆட்டம். இப்போ இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தரேன். சரியா? உங்க புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் டஃபா பார்க்கவே வேணாம். Let us consider this one molecule. இங்க நீங்க பார்த்தாவே தெரியும் you have a carbocation. அப்ப இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ண அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த கேட்டையான் இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கனால அதை உடைக்க முடியாது. மற்றபடி 1 எஸ் 1 2 and 3 அப்படிங்கிற இந்த 3 சிங்கிள் பாண்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு உடைக்கலாம். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரதுக்காக இந்த ஒரு பாண்டை பிரேக் பண்றேன். இந்த ஹைட்ரஜனோட பாண்டை பிரேக் பண்றேன். பிரேக் பண்ணேன்னா அப்ப எனக்கு இங்க என்ன நடக்கும்? This will give me C+, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன் H+ மாறிடும், இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன். இப்போ இந்த கார்பனும் கார்போகேட்டைனா மாறிடுச்சு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஸ்டெபிலைஸ் ஆக என்ன பண்றாங்க? இங்க உடைச்ச பாண்ட இங்க கொண்டு வந்துடுறாங்க. thereby ensuring now this carbocation becomes carbon. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இது இப்படிதான் உடையணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஈவன் இது இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஸ்ட்ரக்சர் கூட கொடுக்கலாம். லெட்ஸ் சே கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வேர் இன் வச் நான் இந்த இடத்துல இந்த பாண்டை உடைச்சிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஸோ ஓவராலா ஒரு மாலிகுல் எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை கண்டுபிடிக்கும் ஆர் கொடுக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின்ல கேட்பா. ஜஸ்ட் சி கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் எத்தனை சிங்கிள் பாண்டை வச்சிருக்குன்னு பாருங்க. those many number of hyperconjugative structure is formed. இங்க 1 2 3 அதனால 3 hyperconjugation structure can be formed. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? அண்ட் இது எவ்வளவு hyperconjugation structure உருவாக்குதுங்கிறத பேஸ் பண்ணி the more the hyperconjugative structure is, it increases stability. எவ்வளவு ஹைப்பர்கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கும். கிளியரா?
புரிஞ்சுச்சுங்களா மேம்? வீடியோ isn't clear மேம். டே கண்ணா, உங்களோட குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க, வீடியோ குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் ஃப்ரம் ஹியர் இட் இஸ் கிளியர். உங்க சைடில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. செக் இஃப் இட்ஸ் கிளியர். புரிஞ்சுச்சுங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். அடுத்ததா ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பேசலாம். they can always keep this in mind. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லயே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிற ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ், ஒன்று உங்களோட பென்சைல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஃபினைல் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். இன்னொன்று உங்களோட அல்லீல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். Fine. Clear? Yes. Any doubts? அடுத்ததா aromaticity-க்கு தான் போறோம். So, aromaticity is actually a concept of stabilizing effect in a cyclic compound. So, pi electrons கம்ப்ளீட்டா delocalize பண்றது மூலியமா அந்த மாலிகுல் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஜஸ்ட் லைக் நான் இப்போ காமிச்சேன்ல, இப்படி இருந்த பாண்ட் இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? அண்ட் அரோமேட்டிசிட்டியை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஹக்கிள்ஸ் ரூலை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், which is 4n plus 4n plus 2 pi electrons in the molecule aromatic. புரிஞ்சுச்சுங்களா? Clear? Is that clear? How can I message you? Ma'am, doubt. Okay. Sridhar, you can do one thing Rakana. நீங்க எனக்கு டைரக்டா மெயில் பண்ணலாம். So my mail ID is premila.m@vedantu.com. premila.m@vedantu.com. இதுக்கு நீங்க மெயில் பண்ணலாம் and I'll help you with the same. Okay va? Clear? Shall we move on with the next part? Next polama. ஓகே, அடுத்ததா நம்ம பியூரிஃபிகேஷனுக்குள்ள தான் போற மாதிரி இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் பியூரிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ அதனால ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் மச் ஆஃப் அட்டென்ஷன் தேர். பட் ஸ்டில் ஜஸ்ட் என்னென்ன கான்செப்ட், எந்தெந்த டைம்க்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல நமக்கு ஓவராலா 5 மெத்தடாலஜிஸ் இருக்கு. சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் குரோமட்டோகிராஃபி. இதை பத்தி தான் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷன். Whenever a molecule has a tendency to be converted from solid directly to gas. ஒரு சாலிட் டைரக்டா கேஸா மாறுது, ஒரு கேஸ் டைரக்டா சாலிடா மாறுது without reaching the liquid phase, then it is called a sublime or அந்த ப்ராசஸ் தான் சப்ளிமேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பியூர் காம்பவுண்ட் இருக்குன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் அந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது பியூர் காம்பவுண்ட் கேஸா மேல வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் டவுன் ஆகி இங்க டெபாசிஷன்ஸா ரெண்டு சைடும் இப்படி டெபாசிட் ஆகி கிடக்கும்.
அண்ட் இந்த ப்ராசஸை நம்ம சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததா கிறிஸ்டலைசேஷன். உங்களோட பியூர் சப்ஸ்டன்ஸ் கிறிஸ்டலைஸ் ஆகும், இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் சால்யுபிளாகவும் இருந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் த சால்யுபிலிட்டி ஆஃப் காம்பவுண்ட் உங்களோட சப்ஸ்டன்ஸை நீங்கள் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ண molecules will be evaporated and on cooling the solution pure compound அப்படியே கிறிஸ்டலாக இருக்கும். இந்த கிறிஸ்டலை நீங்கள் ஃபில்டர் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் இஃப் இன் கேஸ் இதில் கலர் ஏதாச்சும் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதை ஆக்டிவேட்டட் சார்கோல் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் 4 வகைப்படும். சிம்பிள், ஃப்ராக்ஷனல், டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்ட் ப்ரெஷர் அண்ட் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஒரு வால்டைல் லிக்விடை நான் வாலடைல் இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து செப்பரேட் பண்ணலாம். அண்ட் இவங்க 2 பேருக்கிடையே சஃபிஷியன்ட் டிஃப்ரென்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் குளோரோஃபார்ம் அண்ட் அனிலின். இப்படி இருக்கிற மாலிகுலை ஹீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் ஹீட் ஆகி தனியாக இங்கே ஃபில்டர் ஆகி வந்துடும். தென் ஒன்ஸ் இந்த மாலிகுல் இந்த பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது தான் எவாப்ரேட் ஆகும். ஸோ அந்த பாய்லிங் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணவே விட வேணாம், அதுக்குள்ளே இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ தட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் இங்கே, பியூர் சப்ஸ்டன்ஸ் இங்கேன்னு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, இஃப் இன் கேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய்லிங் பாயிண்ட் அவ்வளோவா பெருசாக இல்லை அப்படின்னா தென் நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, சேம் மெத்தட், பட் இங்கே ஒரு ஃப்ராக்ஷனல் காலமை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ராக்ஷனல் காலமில் ஒரு டியூப் எடுத்துட்டு அதுக்குள்ளே நிறையா பெப்பிள்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ தட் 2 மாலிகுல்ஸும் எவாப்ரேட் ஆகி இந்த பெபிள்ஸில் தட்டி the one which has relatively lower boiling point அப்படியே கீழே செட்டில் ஆயிரும். and the one with relative high boiling point இங்கே கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலமில் எதர் இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸோ பெப்ளோ போடுவாங்க, இல்லைன்னா அந்த காலம்குள்ளேயே இந்த மாதிரி ஸ்டெப்பாக பபிள் பிளேட்டை வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை எங்கே யூஸ் பண்ணுவாங்க? இந்த க்ரூட் ஆயிலை பிரித்து பெட்ரோல், கேசலின், கெரோசின், ஃபியூவல், லூப்ரிகன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் லைஃப். அடுத்ததா டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர். ஒரு லிக்விட் இருக்கு, அது வெரி ஹை பாய்லிங் பாயிண்ட்ல பாயில் ஆகும். பட் அந்த பாய்லிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே அது டிகம்போஸும் ஆயிருந்தா அதை நீங்கள் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர் மூலியம் ஹீட் பண்ண முடியும். இப்படி ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறதுனால அண்டர் லோ ப்ரெஷர் பாய்லிங் அக்கர்ஸ் ஈவன் பிஃபோர் த பாய்லிங் பாயிண்ட். அதனால உங்களோட மாலிகுலை நீங்கள் எவாப்ரேட் பண்ண வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக வி ஹாவ் இந்த டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷரை நம்மளோட சோப் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. கிளிசராலையும் ஸ்பென்ட்லையும் பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எஸ், finally we are here with steam distillation. steam distillation வழி steam volatile, அதாவது steam தட்டனதும் கேஸா மாறக்கூடிய பட் வாட்டர் immiscible, ஆனால் வாட்டர் கூட கலக்காத லிக்விட்ஸை நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஸோ என்ன நடக்கும்? வாட்டரை ஹீட் பண்ணுறீங்க, அந்த ஆவி அப்படியே போய் இந்த மாலிகுலை தட்டும். இந்த மாலிகுலை தட்டதும் இந்த லிக்விட் கேஸா எவாப்ரேட் ஆகி ஸ்டீம் கூட சேர்ந்து இங்கே கலெக்ட் ஆகும். பட் சின்ஸ் இட் இஸ் immiscible with water, வாட்டர் கூட கலக்காததுனால வாட்டர் தனியா பியூர் சப்ஸ்டன்ஸ் தனியான்னு பிரிஞ்சு நின்றும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இது இல்லாம டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் குரோமட்டோகிராஃபி இருக்கு. டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன்ல இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர்கானிக்காவும் பியூர் சப்ஸ்டன்ஸ் இன்ஆர்கானிக்காவும் ஆர் வைஸ் வர்சாவா இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்கில் நம்ம அந்த காம்பவுண்டை ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் லிக்விட்ஸை ஊற்றி வச்சு நல்லா ஷேக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டோன்னா ஆர்கானிக் லிக்விட் சால்வெண்ட்டில் உங்களோட இம்பியூர் சப்ஸ்டன்ஸும் இன்ஆர்கானிக் அக்வஸ் லேயரில் உங்களோட ஒரிஜினல் சப்ஸ்டியூன்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். தென் இந்த பைப்பை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துலாம், தென் ஆர்கானிக் எடுத்துலாம், தென் அதை ஹீட் பண்ணி உங்களோட சப்ஸ்டன்ஸை கிறிஸ்டலைஸ் பண்ணி உங்களால் எடுக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ஃபைனலாக chromatography. Chromatography is like initially used in biology, but போக போக கெமிஸ்ட்ரியில widely நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எஸ்,
எந்த மெசேஜும் வரல. ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் மிஸ்ட் எனிதிங். எஸ். ஸோ குரோமட்டோகிராஃபியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கலர் சப்ஸ்டன்ஸ் பிளான்ஸ்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்காக இந்த லீஃப்ல இருந்து கிரீனு, கேரட்ல இருந்து ஆரஞ்சு இந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் ஆல் வி ஹவ் ஸ்டார்டட் இட் வித் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த குரோமட்டோகிராஃபியில் 2 ஃபேஸ் இருக்கும். ஸ்டேஷனரி ஃபேஸ், இன்னொன்று மொபைல் ஃபேஸ். ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படியே ஒரே இடத்துல தேங்கி நிற்கும். மொபைல் ஃபேஸ் அந்த ஸ்டேஷனரி ஃபேஸ் வழியாக மூவ் ஆகும். மூவ் ஆக based on the concepts of adsorption அந்த impurities-ஐயும் அப்படியே தள்ளிட்டே வந்துடும். ஸோ தட் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ரெண்டும் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபியில் காலம் குரோமட்டோகிராஃபியை பார்த்துடலாம். ஸோ உங்களோட ஸ்டேஷனரி ஃபேஸ் இங்கே இருக்கும், உங்களோட இம்பியூர் மிக்ஸ்சர் இங்கே இருக்கும், அண்ட் சால்வெண்ட்டை மேலே வச்சிருவோம். அப்போ சால்வெண்ட் என்ன பண்ணும்? அப்படியே கீழே இறங்க பார்க்குமா? எஸ். இப்போ நீங்கள் தண்ணியை மண்ணில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மண் இந்த மாதிரி கூன் மாதிரி ஆக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணி என்ன பண்ணும்? மேலேருந்து அப்படியே கீழே இறங்குமா? அதே மாதிரி சால்வெண்ட்டும் மேலேருந்து கீழே இறங்கும். இறங்க 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 இந்த சப்ஸ்டன்ஸையும் தள்ளிட்டே வருமா? ஆமாம், தள்ளிட்டே வரும். தள்ளிட்டு வர ஏதோ ஒரு இடத்துல ஏ, பி அண்ட் சி அப்படியே கம் வச்சு ஓட்டின மாதிரி நின்றுமா? எஸ். ஸோ இப்படி நிற்கிறதுனால based on different degree of adsorption A, B, C molecules மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சிட முடியும். இதுவே நீங்க ஒரு குட்டி பேப்பர் வச்சு, சரியா, thin layer of paper வச்சு, or ஒரு கிளாஸ் பேப்பர்ல ஒரு what we call அப்சார்பண்ட்டை லேஸா கோட் பண்ணிட்டு அதுல உங்களோட இந்த சப்ஸ்டன்ஸை சொல்யூஷனை வச்சுட்டு ஆர் மிக்சரை வச்சுட்டு கீழே தண்ணி வச்சிங்கன்னா திருப்பி தண்ணி கீழேருந்து மேலே ஏறும். சரியா? கீழேருந்து மேலே ஏறும். அப்படி ஏறுற டைமில் இந்த சொல்யூஷனை பிரிக்கும். இம்பியூரிட்டிஸ் தனியாகவும் பியூர் சப்ஸ்டன்ஸாகவும் பிரித்து தரும். அந்த ப்ராசஸ் தான் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தின் லேயர் குரோமட்டோகிராஃபியில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு சில நேரத்தில் அதில் உள்ள டாட்ஸ் தெரியலைன்னா நம்ம அல்ட்ராவயலெட்டில் லைட் யூஸ் பண்ணலாம், ஆர் அயோடின் இந்த மாதிரி மாலிகூல்ஸை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஃபைனலாக பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி. இங்கே நம்ம ஒரு விதமான குரோமட்டோகிராஃபிக் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அந்த பேப்பர் வந்துட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கு. புரிஞ்சிச்சிங்களா? தின் லேயரில் பார்த்தா அதே கான்செப்ட் தான். தண்ணி கீழே இருக்கும். அப்போ அந்த பேப்பரை வைக்கும்போது தண்ணி மேலே 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 ஏற ஆரம்பிக்கும். ஏற 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 என்ன பண்ணுவோம்? அந்த சப்ஸ்டன்ஸ் பியூர் சப்ஸ்டன்ஸாகவும் இம்பியூரிட்டியாகவும் பிரிஞ்சிடும். அண்ட் எஸ், நம்மளால பியூர் சப்ஸ்டன்ஸை தனியாக இப்படி பிரிச்சு எடுக்க முடியும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? Is that clear my dear? I know நான் இந்த செப்பரேஷன் ப்ராசஸ், இம்பியூரிட்டி ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக தான் சொன்னேன். பட் யூ guys have to have that speed so that you will be able to understand the concept clearly. ஓகேவா? அடுத்த கான்செப்டுக்கு போகலாமா? அடுத்ததா எப்படி மாலிகூல்ஸை டிடெக்ட் பண்ணலாங்கிறதுக்கான என்டையர் டேட்டா ஷீட் நான் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ shall we move on with the next part? டக்கனா shall we move on with the next part? Yes. நெக்ஸ்ட் கான்செப்ட் போலானா? ஒரு ஃபயரை தட்டி விட்டு பார்ப்போம். குவிக் 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 குவிக்.
Yes, very good, Subhashri. Okay. So அடுத்ததா டிடெக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ்குள்ள தான் போறோம், லைக் டிடெக்ஷன் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், so on and so forth. டேக்கானா நான் இங்க என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்காக என்டையர் டேட்டா ஷீட்டை உங்களுக்கு தரப்போறேன். சரியா? கிளியரா? உங்களுக்கு எப்படி டிடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான என்டையர் டேட்டா ஷீட்டை நான் தரப்போறேன். பிகாஸ் ட்ரஸ்ட் மீ, இந்த ப்ராசஸ் எதுவுமே தேவையில்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த மாலிகுலை எப்படி டிடெக்ட் பண்றதுங்கிறதுக்கான ஷீட் மட்டும் இருந்தா போதும். ஸோ ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் யூ அண்ட் ஐ வில் சென்ட் இட் டு யூ. சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு அப்புறம் அடுத்ததுக்கு போலாமா? எஸ். ஸோ அடுத்ததா நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டருக்குள்ள தான் வரும் கண்ணா. ஹைட்ரோகார்பன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி? எஸ். யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க ஹைட்ரோகார்பன்ஸ் எப்போ எடுப்பீங்கன்னு. தோ இப்போ எடுக்க போறோம். ஹைட்ரோகார்பன்ஸை நெக்ஸ்ட் 1 to 2 ஹார்ஸ்ல நம்ம சூப்பராக கவர் பண்ண போறோம். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷால் வி? எஸ். இப்போ டாப்பிங் அபவுட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன் பேர்லயே அர்த்தம் இருக்குடா, ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான் ஹைட்ரோகார்பன்ஸ். கரெக்டா? இப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் எங்க எல்லாம் யூஸ் பண்றோம்? they are important source of energy. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எல்பிஜி எல்லா இடத்துலையும் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஆல்சோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸுக்கு நிறைய, அது இல்லாம நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. லைக் லோ டென்சிட்டி பாலித்தீன், நம்ம பாலித்தீன் கவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல ஆரம்பிச்சு ஹை டென்சிட்டி பாலித்தீன், நம்ம பிளாஸ்டிக் கப்ஸ், மக்கு, அது இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ்னால தான் உருவாயிருக்கு. அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்ல. நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ற பக்கெட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிப்ரோபீன், ரைட், அண்ட் பாலிஸ்டரைன். நம்ம இந்த கப்பெல்லாம் வாங்குவோம்ல, இந்த லைக் டம்ளர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் மேட் அப் ஆஃப் பாலிஸ்டரைன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனாலிட்டி ஹைட்ரோகார்பன்ஸுக்கு இருக்கு. ஹைட்ரோகார்பன்ஸை 3 வகையா பிரிப்போம்: saturated, unsaturated and aromatic. Saturatedல 2 பேர் இருக்காங்க, alkenes and cycloalkanes. Unsaturatedல alkenesum kinesum இருக்காங்க. And aromaticல we have special type of cyclic compounds like benzene like compounds இருக்காங்க. Next இவங்களோட nomenclature isomerismலாம் இல்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். First alkenes. Alkenes பொறுத்தவரை single saturated open chain hydrocarbons are called as alkenes. Alkenes ஓட இன்னொரு பேர் தான் paraffins. They are less reactive or inert under normal conditions. அடுத்ததா அவங்களோட general formula CnH2n+2. எக்ஸாம்பிள், எனக்கு பதிலா 1 போட்டிங்கன்னா மீத்தேன், 2 போட்டா ஈத்தேன், 3 போட்டா ப்ரோபேன். இப்படி ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா all carbons in alkenes are sp3 hybridized because of course single bonded carbons are sp3 hybridized அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால they are sp3. And higher alkanes can be derived by replacing hydrogen with CH3. இப்போ இந்த மாலிகுல்ல மீத்தேன்ல இருந்து ஈத்தேன் கண்டுபிடிக்கணுமா, ஹைட்ரஜனுக்கு பதிலா CH3 குரூப் அங்க ஆட் பண்ணா போதும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் ஐசோமர்ஸ் அண்ட் nomenclature ஆஃப் alkanes. alkanes பொறுத்தவரை they are or they form chain isomerism. சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கார்பன் ஸ்கெலிட்டன் இருக்கும். லைக் இந்த ரெண்டுத்தையுமே பாருங்களேன், இதுக்கு பேர் N-பியூட்டேன், ஏன்னா 4 கார்பனும் ஒன்னா இருக்கு. அண்ட் இதுக்கு பேர் 2-மெத்தில் ப்ரோபேன், ஏன்னா இங்க மெயின் கார்பன் செயின்ல 3 கார்பன் தான் இருக்கு, இது ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி செயின் ஐசோமரிசமா ஆல்கேன்ஸ் காமிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆல்கேன்ஸை பத்தி சொல்லும்போது we have to understand about primary, secondary, tertiary and quaternary structures. Always remember, உங்களோட ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஒரே ஒரு கார்பன் தான் இருந்துச்சுன்னா then it is primary, இல்ல 2 இருக்குன்னா secondary, 3 இருக்குன்னா tertiary, 4 இருக்குன்னா quaternary.
இப்போ ஒரு நிமிஷம்டா, இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் நமக்கு வேணாம். தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போய்க்கலாம். இப்போ ஆல்கேன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒன்று, ஆல்கீன் ஆர் ஆல்கைனை ரெடியூஸ் பண்றது மூலியமா ஆல்கேன் உருவாகும் by means of catalytic reduction using platinum, palladium or nickel. அப்படி இல்லை அதை வச்சு பண்ண முடியலைன்னா from unsaturated இல்லைங்க, இது ஆக்சுவலாக மெக்கானிசம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போய் அட்டாச் ஆகி இந்த மாதிரி சிங்கிள் பாண்டாக மாறிடும். தென் ஹைட்ரஜன் வருது. ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? ஹைட்ரஜனும் பிளாட்டினம் கூட சேர்ந்துருது. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகி உங்களோட மாலிகுலா வெளியில வந்துருது. ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இப்படி தான் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் நடக்கும். ரெண்டாவது, ஆல்கைல் ஹேலைட்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரெடியூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இங்க HCl சேர்ந்து வெளியில வந்துடும், இங்க ஒரு ஹைட்ரஜன் போய் சேர்ந்துடும், அண்ட் ஸோ யூ கெட் நிக்லி. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஃப்ளூரைட்ஸை மட்டும் இந்த ஆல்கைல் ஹேலைட்ஸில் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளூரின் இஸ் ஹைலி ரியாக்டிவ், யூ கைஸ் நோ இட், ரைட்? இந்த ஆல்கைல் ஹேலைட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான் வுட்ஸ் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷனில் என்ன நடக்கும்? You take an alkyl halide and make it react with sodium in the presence of dry ether. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கேன் உருவாகும் along with sodium halide. ஓகேவா? ஸோ இங்க ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். இங்க ஹையர் ஆல்கேன்ஸை தான் உருவாக்க முடியும், லோவர் ஆல்கேன்ஸை உருவாக்க முடியாது. அடுத்ததா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இஸ் வெரி 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 ஈஸி. ஸோ alkyl groups இப்படி ஹைட்ரோசோடியம் அண்ட் குளோரினை ரிமூவ் பண்ணிட்டு ரெண்டும் டைரக்டா கனெக்ட் ஆயிரும். இதை டைமரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வுட்ஸ் ரியாக்ஷனோட ப்ராசஸ். இப்போ அடுத்ததா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். உங்களோட கார்பாக்சிலிக் ஆசிடை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. ரியாக்ட் பண்ண விடும்போது ஆல்கேன், சோடியம் கார்பனேட் அண்ட் வாட்டர் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க கார்பானியான் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அன் இன்டர்மீடியேட் அண்ட் ஸ்டெப் டவுன் ரியாக்ஷன் நடக்குது. அதனால உங்களுக்கு ஆல்கேன் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்குள்ள தான் வரும். இதுக்கான நிறைய கான்செப்ட்ஸ் நான் சொல்ற மாதிரி இருக்கும். Hi Sudarshan, hi Satish, welcome on board. So class 12 o'clock start panokana, it can go up to night 12 o'clock. Okay va? So already 3 chapters mudichitom, GOC mudichitom, amines mudichitom, biomolecules mudichitom. Innum hydrocarbons poitirukku, aldehyde ketones, carboxylic acid, alcohol, phenols, aprom haloalkanes and haloarenes இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இன்னும் 3 சாப்டர் பாக்கி இருக்கு. 3 சாப்டர் முடிச்சிட்டோம், 1 ஆன் ப்ராசஸ், ரைட்? இப்போ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்ல என்ன நடக்குது? உங்களோட இந்த மாலிகுலை நம்ம எலக்ட்ரோலைஸ் பண்றோம். எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது ஆல்கேனும் கார்பன் டை ஆக்சைடும் உருவாகுது. இங்க ரேடிக்கல் இஸ் ஃபார்ம்ட் அஸ் இன்டர்மீடியேட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஆனோட்ல நம்ம ரிலீஸ் பண்றோம். அதைத்தான் இங்க காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், அடுத்ததா one minute. So overall நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன? கோல்ப் சிந்தசிஸ்ல நம்ம டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் தான் மெயினா பண்றோம். கரெக்டா? ஸோ டீகார்பாக்சிலேட் பண்ணி ஆன் த ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் நம்ம ஆல்கேனையும் கார்பன் டை ஆக்சைடையும் ரிமூவ் பண்ணிடுறோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ இப்போ ஆல்கேன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட புக்கில் இந்த கொஷின்ஸை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே. அடுத்ததா ஆல்கேன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேச போகிறோம். அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் இட் இஸ் immiscible with water. ஹையர் alkanes are immiscible. They are non-polar and hydrophobic in nature. ஹைட்ரோஃபோபிக்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரோ வாட்டர் ஃபோபிக் சேராது, அப்போ வாட்டர் கூட சேராது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்ததா ரூம் டெம்பரேச்சர்ல கார்பன் ஒரு ஆல்கேன்ட்ட 1 to 4 கார்பன்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கேஸ், 5 to 17 இருந்துச்சுன்னா இட் இஸ் லிக்விட், 18க்கு மேல இருந்துச்சுன்னா இட் இஸ் சாலிட், மோஸ்ட்லி தே ஆர் கலர்லெஸ் அண்ட் odorless. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் மாஸ். ஸ்ட்ரெயிட் செயின் காம்பனன்ட்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் when compared to branch chain. நாலாவது இப்போ அடுத்ததா நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் போறோம். ஆல்கேன்ஸ் ஜென்ரலி இனர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் ஒரு சில இடத்துல தே அண்டர்கோ சர்டன் ரியாக்ஷன் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். அது என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஒன்று சப்ஸ்டியூவன்ட் ரியாக்ஷன். இஃப் இன் கேஸ் நம்ம மாலிகுல்ல ஒரு ஹைட்ரஜனை ஹாலஜனால ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த கேஸ்ல அஃப்கோர்ஸ் ஆல்கேன்ஸ் வில் அண்டர்கோ ஹாலஜனேஷன். பட் ஹாலஜனேஷன் ஹை டெம்பரேச்சர்லயோ இல்ல சன்லைட்டோட பிரசன்ஸ்லயோ தான் நடக்கும், சும்மா நடக்காது. ஆல்சோ லோவர் ஆல்கேன்ஸ் நைட்ரேஷன் ஆர் சல்ஃபனேஷன் ரியாக்ஷன்ஸ் உள்படுத்தாது. நைட்ரேஷன்னா அடிஷன் ஆஃப் நைட்ரஜன், சல்ஃபனேஷனா அடிஷன் ஆஃப் சல்ஃபினோ குரூப்ஸ். இது லோ ஆல்கேன்ஸ்ல நடக்காது. அடுத்ததா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, அது எப்படி நடக்கணும்னு பார்க்கணும் இல்லையா. ஆல்கேன் ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகி ஹாலோ ஆல்கேனையும் ஹைட்ரஜன் ஹாலைடையும் தருது. இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இது ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். நெக்ஸ்ட் மெக்கானிசம், இது எப்படி மேம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இனிஷியலா இந்த பாண்டை பிரேக் பண்றோம். சரியா? பாண்ட் பிரேக் பண்ணதும் என்ன ஆகுது? இது ஃப்ரீ ரேடிக்கலா மாறுது. குளோரின் குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் உருவாகுது. ஃப்ரீ ரேடிக்கல் உருவானதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரீ ரேடிக்கல ஒரு குளோரின் இங்க போய் அட்டாச் ஆக பார்க்குது. உடனே இந்த பாண்ட் பிரேக் ஆகுது. பாண்ட் பிரேக் ஆனதும் அங்க ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் தனியா HCl வந்துடும். இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கல் ஆஃப் குளோரின் என்ன பண்ணும்? அந்த இன்னொரு ஃப்ரீ ரேடிக்கல் ஆஃப் குளோரின் அங்க டைரக்டா போய் அட்டாச் ஆயிடும். ஸோ டைரக்டா போய் அட்டாச் ஆனதுனால குளோரோ மீத்தேன் உருவாகும். அண்ட் இன்னொரு ஹைட்ரஜன் குளோரின் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து HCl மாறி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சைக்ளிக் ப்ராசஸ். இது கடகட 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 நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஹாலஜனேஷன்ல பொதுவா ஆல்கேன் கூட fluorine reacts the best, followed by chlorine, bromine and iodine. Also நீங்க ஆல்கேன்ல 3 to 1 degree ஆல்கேன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷரிலாம் எடுத்தீங்கன்னா டெர்ஷரி ஒர்க்ஸ் பெஸ்ட், தென் செகண்டரி, ஃபைனலா பிரைமரி. புரிஞ்சுச்சுங்களா? அண்ட் இதனால உருவாகக்கூடிய ரேடிக்கல்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்டேபிள். அண்ட் பொதுவா ஆல்கேன் கூட ஃப்ளூரின் ஆட் பண்றீங்கன்னா த ரியாக்ஷன் இஸ் வெரி வைலண்ட், ரொம்ப வைலண்டா இருக்கும். அதனால அங்க கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியே தீரணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? KEA காணமா? புரியல சதீஷ்குமார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆஸ்க் சதீஷ். டேக்கனா ஆக்சுவலா நம்ம கான்செப்ட்ஸை ஃபுல்லா கவர் பண்ணுங்கிறதுனால நான் எப்போ வாச்சுதான் உங்களோட கொஷின்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி டவுட்ஸ் சென்ட் இட் ரிப்பீட்டட்லி ஸோ தட் ஐ வில் செக் அண்ட் ஐ வில் அப்டேட் யூ. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கம்பஷன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், on complete combustion of alkane you get carbon dioxide, water and heat. ஏன்னா ஆல்கேனை தான் மோஸ்ட்லி நம்ம எல்லா ஃபியூவல்ஸையும் யூஸ் பண்ணுறோம். பெட்ரோலு, டீசலு, LPG, CNG எல்லாமே ஆல்கேன்ஸ் தான். ஓகேவா? கிளியரா? அண்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க தான், இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்ததா alkane reacts with steam to form carbon monoxide and hydrogen gas. இது நம்ம steam methane reforming, steam alkane reforming அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த மெத்தடை வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரியில் ஹைட்ரஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஃபைன். அடுத்ததா பைரோலிசிஸ். ஆல்கேனை டிகம்போஸ் பண்ணி ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸாக மாத்திரம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் as பைரோலிசிஸ். இது பொதுவாக ஹையர் ஆல்கேன்ஸ்ல தான் நடக்கும். இதை நீங்க ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆல்கேன் உடைஞ்சு உங்களுக்கு சப்
categories of alkanes உருவாக்கும். Pyrolysis of alkane free radical reaction தான். Mostly alkane base பண்ணி வரக்கூடிய எல்லா reactionsமே free radical reaction தான் இருந்திருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா நம்ம கன்ஃபர்மேஷன்ஸை பத்தி பேச போறோம். கன்ஃபர்மேஷன்ஸ், கன்ஃபர்மர்ஸ், ரொட்டேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? உங்களோட ஆல்கேன் ஆர் ஆல்கேன் ஸ்ட்ரக்சர்ஸை 3 டைமென்ஷனாக காமிச்சாங்கன்னா, ஓகேவா, 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சராக காமிச்சாங்கன்னா அதுதான் கன்ஃபர்மர்ஸ். ஸோ இதை போட்டு குழப்பிக்க வேணாம். 3 dimensional structure of alkane is called as, or an atom or a molecule is called as conformers. சரிங்களா? இப்போ உங்களோட ஈத்தைனோட கன்ஃபர்மர்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் கன்ஃபர்மர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் தான் இருக்கு. ஒன்று எக்லிப்ஸ் கன்ஃபர்மர்ஸ், இன்னொன்று ஸ்டாகர்ட் கன்ஃபர்மர்ஸ். எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்டாகர்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? கண்ணா பொதுவா ஒன்ட்ட 1 minute I'll show it to you. இப்படி 2 கார்பன் இருக்கு, சரியா? ஒரு கார்பன் முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோ, இன்னொரு கார்பன் பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப முன்னாடி இருக்கிற கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஹைட்ரஜன்ஸ் இப்படி இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் இப்படி இருக்கு. இப்படி பார்க்க ஒரே மாதிரி அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா then in that case that is called as Sawhorse protection. Sawhorse projection. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் இந்த Sawhorse projectionோட இன்னொரு பேர் தான் எக்லிப்ஸ் கன்ஃபர்மர்ஸ். Sawhorseனு சொல்லலாம், எக்லிப்ஸ்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ரைட். அடுத்ததா நீங்க என்ன பண்றீங்க? அடுத்ததா இதோட நியூமன் ப்ரொஜெக்ஷனை பத்தி பேச போறீங்க. ஸ்டாகர்ட் கன்ஃபர்மர்ஸ். ஸ்டாகர்ட் கன்ஃபர்மர்ஸ்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ஒரு கார்பன் இருக்கு, அதை டாட் மாதிரி போட்டுறீங்க. பின்னாடி ஒரு கார்பன் இருக்கு, அதை பெருசா வரைஞ்சிடுறீங்க. இப்போ முன்னாடி உள்ள கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஹைட்ரஜன்ஸ் இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. பின்னாடி உள்ள கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்க ஹைட்ரஜன் இந்த ரெட்ல போட்டிருக்கிற மாதிரி இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி டிஃப்ரெண்டா கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை தான் ஸ்டாகர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்லிப்ஸா முன்னாடி அண்ட் பின்னாடி ஹைட்ரஜன்ஸ் ஒரே மாதிரி மாடுலேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்டாகர்ட்னா அப்படியே கிராஸா கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இப்போ நான் இங்க சொன்ன மாதிரி இப்படி கோடா போட்டு இந்த ஸ்ட்ரக்சரை காமிச்சேன்னா இதுதான் Sawhorse. இல்ல மேப் போட்ட மாதிரி புள்ளி வச்சு காமிச்சிங்கன்னா இதுதான் நியூமன் ப்ரொஜெக்ஷன். புரிஞ்சுச்சா? நியூமன்லயும் எக்லிப்ஸ் ஸ்டாகர்ட் காமிக்கலாம், Sawhorseலயும் எக்லிப்ஸ் ஸ்டாகர்ட் காமிக்கலாம். Sawhorseனா என்ன அர்த்தம்? 2 கார்பனையும் இப்படி கோடு போட்டு காமிப்பாங்க. இதுவே நியூமன்னா முன்னாடி இருக்கிற கார்பனை ரவுண்ட் புள்ளி வச்சும் பின்னாடி இருக்கிற கார்பனை பெருசா ரவுண்டு போட்டும் காமிப்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. இப்போ எக்லிப்ஸ் அண்ட் ஸ்டாகர்ட் இடையே உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எக்லிப்ஸ்ல ஹைட்ரஜன்ஸ் ஒரே பிளேஸ்ல இருக்கிறதுனால மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இருக்கும், மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும், அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். வேற ஸ்டாகர்ட்ல ரிப்பல்ஷன் அண்ட் எனர்ஜி கம்மியா இருக்கு, அதனால ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஒரு மாலிகுலோட எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டிக்கு ஆல்வேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எனர்ஜி அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும், ஸ்டெபிலிட்டி அதிகமா இருந்தா எனர்ஜி கம்மியா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ ஓவராலா சொல்லணும்னா இப்போ வரைக்கும் ஆல்கேன்ஸை பத்தி என்ன பார்த்துருக்கோம்? இட் இஸ் கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் immiscible in water. அதோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் மாஸ். அது பொதுவாக இனர்ட்டாக தான் இருக்கும். ஹையர் ஆல்கேன்ஸ் ஸ்மாலர் ஆல்கேன்ஸாக கண்டிப்பாக டீகம்போஸ் ஆகும் அட் ஹை டெம்பரேச்சர். ஹாலஜனேஷன், அடிஷன் ஆஃப் ஹாலஜன், கம்பஷன், அதற்கான ப்ராசஸ் இதுதான். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா?
கிளியரா? இது இல்லாம கன்ஃபார்மர்ஸை பத்தி பேசணும். சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரெண்ட் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் as கன்ஃபார்மர்ஸ். ஒரு மாலிகுலோட கன்ஃபார்மர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா இன்ஃபினிட். பட் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல 2 தான் சொல்ல முடியும், எக்லிப்ஸ் அண்ட் ஸ்டாகர்ட். அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும்னா இஃப் இன் கேஸ் புள்ளி ரவுண்டு வச்சு காமிச்சோன்னா அது நியூமன்ஸ், இல்லை இப்படி கோடு போட்டு காமிச்சோன்னா அது சாஸ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ் பேஸ் பண்ண NCERT இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கனா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். If we reach 200 likes, then நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அத்தனை ரியேஜன்ஸையும் நான் உங்களுக்கு அடுத்த லைவ்ல சொல்லித்தர மாதிரி இருக்கும். I'll be giving you all the extreme cases of reagents. அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தா போதும், you guys will be set for life. Clear? Yes. Okay. Super, super, super dakana. Fine. இப்போ அடுத்ததா alkenes பத்தி தான் பேச போறோம். We are going to talk about introduction of alkenes. So alkenes இந்த மாதிரி டபுள் பாண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் alkenes. They are unsaturated open chains and அவங்கள olefins அப்படினும் சொல்லுவோம். alkanes paraffins அப்படின்னு சொல்லுவோம், alkenes olefins அப்படினும் சொல்லுவோம். ஏன்னா alkenes தான் ஆயிலை உருவாக்கும் ஆயில் ஃபார்மிங் காம்பவுண்ட்ஸா இருப்பாங்க அதனால. சரியா? இப்போ alkeneக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் மெம்பரே ethylene தான். It is said to be very very stable and alkeneோட டபுள் பாண்டட் ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட பார்க்க இப்படி தான் கண்ணா இருக்கும். ஸோ இப்படி sp2 இருக்கா? கரெக்டா? அந்த பாண்ட்ஸ் பக்கம் பக்கமா வருதா வந்து ஃபர்ஸ்ட் சிக்மா பாண்டை உருவாக்கும், தென் இங்க பை பாண்டை உருவாக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சிக்மா பாண்டை உருவாக்கும், அதுக்கப்புறமா பை பாண்ட்ஸை உருவாக்குற மாதிரி இருக்கும். கிளியர்? ஓகே. இப்போ இங்க உங்களுக்கு சிங்கிள் பாண்டும் இருக்கு, டபுள் பாண்டும் இருக்கு. சிங்கிள் பாண்ட் ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங்னால உருவாயிருக்கு, நான் காமிச்சு தந்தேன் இல்லையா? ஸோ இட் இஸ் sp2 hybridized. சைட்வேஸ் ஓவர்லாப் p ஆர்பிட்டால்ஸ்னால உருவாகுது. அண்ட் எஸ், இப்போ நம்ம நோமென்க்ளேச்சரை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ் ene, அதனால பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன்ஸ், 3 கார்பன் இருந்தா ப்ரோப் ஈன், 4 கார்பன் இருந்தா பியூட் ஈன், 5 கார்பன் இருந்தா பென் ஈன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நேம் பண்ணிடலாம். ஓகேவா? கிளியரா? எஸ். பட் அந்த டபுள் பாண்டுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஸ் தட் கிளியர்? எஸ். அடுத்ததா ஐசோமரிசம் இன் ஆல்கீன், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமரிஸ், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இருக்கு. ஜாமெட்ரிக்கல் நம்ம பேச மாட்டோம், ஸ்ட்ரக்சரல்ல செயின் பொசிஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இன் ஈன்ல செயின் ஐசோமரிசம் பத்தி பேசணும்னா இந்த A அண்ட் இந்த C, இது ரெண்டும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். Bயும் Cயும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். சிமிலர்லி Dயும் Eயும் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஏன்னா அங்க ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மாறி இருக்கு. கரெக்டா? இப்போ அடுத்ததா ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஆல்ரெடி GOCல பார்த்திருக்கோம். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் அரவுண்ட் த பாண்ட் இஸ் கால்ட் as ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். கரெக்டா? இப்படி ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் பண்ணோம்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகெயின் GOCல பார்த்தா அதே கான்செப்ட் தான். இங்க இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு சொன்னீங்கன்னா 1 should not be equal to 2 and 3 should not be equal to 4. இதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஒரே ஒரு கேஸ். டபுள் பாண்ட் வரணும், 1 not equal to 2 and 3 not equal to 4. நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசமோட டைப்ஸ் சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமரிசம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதற்கான ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம GOCல பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் அகெயின் இதுவும் நம்ம படிச்சிருந்தோம். ஐ பிலீவ் யூ கைஸ் ரிமெம்பர் இன் GOCல பார்த்த இதுக்கப்புறம் ஆர்கானிக்கா மாஸ் பண்றேன். கண்டிப்பா சுந்தர்
டோன்ட் வரி மை டியர், வாட் எவர் டவுட் யூ ஹாவ் யூ கேன் ஆஸ்க். இதுவும் நம்ம ஜிஓசியில் பார்த்த விஷயமே தான். நான் சொன்னேன்ல கண்ணா, நான் சொல்கிற மாதிரி ஜிஓசி படிச்சிங்கன்னா 70% ஆஃப் ஆர்கானிக் சிலபஸ் இஸ் தட். சரியா? ஸோ அதனால இதுவும் நம்ம ஜிஓசியில் பார்த்தது தான். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிளியரா? ஃபைன். அடுத்ததா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் ஃப்ரம் ஆல்கைன்ஸ். ஆல்கைன்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆல்கீன் கிடைக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் லின்லாஸ் கேட்டலிஸ்ட், அதாவது பெலடைஸ் சார்கோல், பெலேடியம் அண்ட் சார்கோல் சேர்ந்தது தான் லின்லாஸ் கேட்டலிஸ்ட். இதை it is deactivated with poisons like sulfur compounds or quinolin. புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இதைத்தான் லின்லா கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? டீஆக்டிவேட்டட் பெலேடியம் இங்கே இருக்கு, அந்த ஆல்கைன் மாலிகுல் அங்கே இருக்கு. சரியா? இப்போ என்ன நடக்குது? இந்த ஆல்கைன் மாலிகுல் இதுக்கு பக்கத்தில் வருது, பெலேடியம்க்கு பக்கத்தில் வருது. வர 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 இந்த பெலேடியம் கூட இது ரெண்டும் பாண்டை மேக் பண்ணுது. பாண்டை மேக் பண்ணி சும்மா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆல்கைன்ஸ் இந்த ஆல்கைல் குரூப் ரெண்டும் மேலே மேலே போயிடுது, பயந்து மேலே ஓடிடுது. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததா ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் அப்படியே இவங்க பக்கத்தில் வருது. வர 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 திருப்பி அதுவும் பெலேடியம் கூட பாண்டை மேக் பண்ணி ஃபைனலா அந்த பாண்ட் உடஞ்சு H+ அயான்ஸா மாறி they will create a bond along with your alkyne. ஓகேவா? ஆல்கைன் இப்போ ஆல்கீனா மாறிடுச்சு. இதைத்தான் சின் அடிஷன் சொல்லுவோம், ஏன்னா சின் பொசிஷன்ல தான் ஆட் ஆயிருக்கு. அண்ட் எஸ், ஆல்கீன்ஸ் கெட் deabsorbed from the palladium surface. புரிஞ்சுச்சுங்களா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அதனால தான் விஷுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேம் ஐயூபேக்ல ஒரு காம்பவுண்ட் போத் டபுள் பாண்ட் அண்ட் பிரான்ச் கார்பனா நம்பரிங் யாருக்கு நியராக இருக்கணும் மேம்? ஃபர்ஸ்ட் டே கண்ணா, ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். நீங்கள் எதை பற்றியும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஆல்வேஸ் இன் கேஸ் ஆஃப் ஐயூபேக் நம்பரிங் லோவஸ்ட் நம்பர் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் போகணும். ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா, அப்போ நீங்க டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். டபுள் பாண்ட் இல்லையா, அப்போ ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ட்ரிபிள் பாண்ட் இல்லையா, அப்போ ஃபைனலா நீங்க சொன்ன அந்த பிரான்ச் காம்பவுண்ட் சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ நம்பரிங் ப்ரிஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ வித் நம்பரிங். ஓகே, கிளியர்? எஸ். அடுத்ததா ஹைட்ரஜனேஷன் வித் சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா. உங்க ஆல்கைன் குரூப்பை சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா வச்சு ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ் ஆல்கீன் உருவாகும். சரிங்களா? ஸோ அதோட மெக்கானிசம் தான் இங்க கொடுத்துருக்கோம். என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் சோடியம் டைரக்டா கார்பன் அட்டாக் பண்ண பார்க்குது. அட்டாக் பண்ணுதுன்னா இங்க பாண்டோடையும், பாண்ட் வந்துச்சுன்னா அந்த இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். அப்போ ஆட்டம்ஸ் பிரியும். பிரிஞ்சதும் என்னாகும்? இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இங்க இடத்துல ஒரு ஹைட்ரஜன். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ இன்டர்மீடியட்ல கார்பனையான் கண்டிப்பாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ரேடிக்கல், லோன் பேர் எல்லாமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கும். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் டாக்கண்ணா? புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் ஃப்ரம் ஆல்கைல் ஹேலைட்ஸ். ஆல்கைல் ஹேலைட்ஸ்ல ஹாலஜன் குரூப்பை ரிமூவ் பண்றது மூலியமாவே நமக்கு வந்துட்டு ஆல்கீன் உருவாகும். அதுக்கு நீங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை யூஸ் பண்றீங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ensures that there is beta elimination. ஸோ இங்க ஆல்ஃபா பொசிஷன்ல இவ இருக்கா, பீட்டா பொசிஷன்ல ஹாலஜன் இருக்கானா, ஹாலஜனை ரிமூவ் பண்றோம். இதுதான் பீட்டா எலிமினேஷன். ரிமூவ் பண்றது மூலியமா இந்த OH குரூப்ல ஹைட்ரஜன் மட்டும் அங்க அட்டாச் ஆகி உங்களுக்கு ஃபைனலா ஆல்கீன் ஸ்ட்ரக்சரை தருது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? Is that clear? Is that clear, my dear? Okay. So இந்த டீஹைட்ரஜனேஷன்ல உங்களால குளோரின், புரோமின், அயோடின் தான் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோரின் இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் நடக்காது. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன் டீஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ்ல 3 degree halide will work best than that of 1 degree. ஏன்னா branched obviously ஈஸியா கட் டவுன் ஆகும். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் விசினல் டைஹாலைட். விசினல் ஹாலைட்னா என்ன, ஜெமினல் ஹாலைட்னா என்னடா கண்ணா? யாருக்காச்சும் தெரியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்
vicinal and geminal. What is the difference between vicinal and geminal? Comment section la solunga paapom. Vicinal and geminal na enna? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே போன ஜியோசில கூட உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்போ என்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்கு, சரியா? இப்படி என்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மாலிகுல் கூடவே என்னோட லெட்ஸ் சே ஏ அப்படிங்கிற காம்பவுண்ட் அந்த ஒரு ஆட்டம் கூடவே கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இத ஜெமினல் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மேம் அப்படி கனெக்ட் ஆகல, ரெண்டு கார்பன் கூடவும் ஆளுக்கு ஒன்னொன்னு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை தான் விசினல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் ஜெமினல், இதுதான் விசினல். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இப்போ இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடியது விசினல் ஹாலைட் தான், சரியா? ஸோ விசினல் ஹாலைட் எடுத்துக்கிறோம், அதை ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். ரியாக்ட் பண்ண விட்டோம்னா ஜிங்க் இந்த ரெண்டு ஹாலஜனையும் அப்சார்ப் பண்ணிட்டு ஆல்கீனும் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஜிங்க் இஸ் அ வெரி குட் டீஹாலஜினேஷன் ஏஜென்ட். ஸோ அதனால நம்ம இங்க ஜிங்கை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், preparation of alkenes from alcohols. once again ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஸோ ஆல்கஹால்ஸ்ல என்ன பண்ணணும்? OH குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இங்க டபுள் பாண்டை கொண்டு வந்தோம். அதுக்கு ஒரு ஆசிடை யூஸ் பண்றோம். ஆசிடை யூஸ் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி ஆசிட் H+ டோனர்ஸ் இல்லையா? ஸோ H+ OHக்கு கொடுத்து வாட்டரா ரிமூவ் பண்ணிடும். அண்ட் ஹியர் யூ ஹேவ் ஆல்கீன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஃபைன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட்ஸ் தான், ஜியோசிலையும் பார்த்துருப்போம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் த கான்செப்ட். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே பார்த்த மாதிரியே தான். 2 to 4 கார்பன் இருக்கிறது கேஸ், 5 to 18 லிக்விட், 19க்கு அப்புறமா சாலிட். நெக்ஸ்ட், இவங்களோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேசணும்னா த கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் எக்ஸப்ட் ஈத்தீன். ஈத்தீனுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். தே ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் பார்லி சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இவங்களோட ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸை பற்றி பேசணும்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஐசோமரிசமோட பாயிலிங் பாயிண்ட் பிரான்ச்சை விட அதிகமாக இருக்கும். பிகாஸ் சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ணி இதை சொல்ல முடியும். அண்ட் ஃபைனலாக அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசணும்னா, இஃப் யூ டாக் அபவுட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இவங்க மெயினாக நியூக்ளியோஃபைல்ஸாக தான், நியூக்ளியஸை அட்டாக் பண்ணக்கூடிய சைட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீனில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில ப்ராசஸ் இஸ் எய்தர் அடிஷன் ஆஃப் ஹாலஜன். ஹாலஜனை ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆன்டி அடிஷன் ஆஃப் ஹாலஜன் ப்ராசஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த பேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. திஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் how to add halogens there. Clear? Is that clear? Is that clear, Dakana? நிறைய unwanted conceptsலாம் இருக்குடாக்கண்ணா, which you have to learn from GOC concepts வச்சே நீங்கள் oxidation, ozonolysis இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். But still I am telling you so that you guys can understand. சரியா? எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Ozonolysis process of alkene will give you carbonyl compounds. ஆல்கீனை ஓசோனலைஸ் பண்ணிங்கன்னா எய்தர் ஆல்டிஹைடோ கீட்டோனோ உருவாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? புரிஞ்சிச்சிங்களா? எஸ். நெக்ஸ்ட், பாலிமரைசேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஆல்கீன்ஸ்னால பாலிமர் யூனிட்ஸை உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை ஹை டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷரில் ஒரு கேட்டலிஸ்ட்டை வச்சு ரியாக்ட் பண்ண வைக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? பாலித்தீன், பாலிப்ரோபீன், பாலிபியூட்டின் இது எல்லாமே பாலிமரைசேஷன் ப்ராசஸ்க்குள்ள வரும். ஓகே, ப்ராசஸ் உங்களுக்கு தேவையில்லை, பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் கான்செப்ட் கோஸ். ரைட்? ஓகே,
ஃபைனலா நம்ம இப்போ ஆல்கைன்ஸ்குள்ள வந்துட்டோம். Alkanes, once again, triple bonded compounds. They are also unsaturated. இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பேர்லாம் இல்லை. இவங்களை ஆர்க் வெல்டிங் பர்பஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்க் வெல்டிங் பர்பஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆல்கைன்ஸ் எப்படி உருவாகும்னா இப்படிதான். கார்பன் sp ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டாலோட வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாண்டை உருவாக்கும், தென் டபுள் பாண்ட், தென் ட்ரிபிள் பாண்டை உருவாக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாண்ட், தென் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டை உருவாக்குற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களோட nomenclature அண்ட் ஐசோமரைசேஷன் என்ன? சஃபிக்ஸ் YNE யூஸ் பண்ணும். ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யுவர் ட்ரிபிள் பாண்ட் கெட்ஸ் த லோவஸ்ட் நம்பர் பாசிபிள். புரிஞ்சிச்சுங்களா? அண்ட் ஐசோமரிசமை பற்றி பேசணும்னா இவங்க பொசிஷன் அண்ட் செயின் ஐசோமரிசமுக்கு அமைக்கிற மாதிரி இருக்கும். we know what position and chain isomerism are. ஸோ அதனால ப்ரிப்பரேஷனில் எப்படி கால்சியம் கார்பைட்லேருந்து இதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கால்சியம் கார்பைட் ஆர் குவிக் லைமை ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் உருவாகும். திருப்பி ஹீட் பண்ணோன்னா கால்சியம் கார்பைடு உருவாகும். அதை திருப்பி ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈத்தைன் உருவாகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ஹீட்டிங் ஆஃப் மாலிகுல்ஸ் நடக்கணும். அப்போ தான் இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசினல் டைஹாலைட ஆல்கஹாலிக் KOH and NaNH2 கூட வச்சு கூட நம்மளால ஆல்கைன்ஸை உருவாக்க முடியும். அப்படி இல்லையா உங்களோட மாலிகுல்ல உங்களோட ஆல்கீன் உருவாயிருக்கு தெரியுமா? அந்த ஆல்கின் கூட NaNH2 ஆட் பண்ணீங்கன்னா போதும், யூ கெட் ஆல்கைன். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் physical properties. once again கார்பன் 2 to 4 கேஸ், 5 to 12 liquid, 13க்கு அப்புறம் சாலிடா இருக்கும். சிமிலர் டு தட் ஆஃப் ஆல்கேன் அண்ட் ஆல்கீன், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துருங்க. once again இது colorless, odorless and insoluble in water. next they are fairly soluble in non-polar solvents. melting point, boiling point, density எல்லாமே molar mass base பண்ணி increase ஆகும். ஓகேவா? கிளியரா? is that clear? is that clear டாக்கண்ணா? yes. அடுத்ததா இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது acidic characters of alkanes. alkaneஸோட acidic characters என்ன? மேம், when did MBSAT offline result will be announced? soon டாக்கண்ணா. கார்பனைல் குரூப்போட ஃபில்லிங் சொல்யூஷன் போட்டா என்னாகும்? ஆல்டிஹைடா இருந்தா ரெட் கலர்ல மாறும், இல்லைன்னா அது ஒரு ரியாக்ஷனையும் காமிக்காது. கார்பனைல் குரூப்ஸ் தான் மூணு தான் இருக்கு, ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். கரெக்டா? அப்போ ஆல்டிஹைடை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஃபில்லிங் டெஸ்ட். ஸோ நீங்க ஆல்டிஹைட்ல ஃபில்லிங் சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா அது ரெட் கலர்ல மாறும், இல்லைன்னா அது ரெட் கலர்ல மாறாது, which indicates it is either ketone or carboxylic acid. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ அடுத்ததா அதோட அசிடிக் நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஈத்தைனை சோடியம் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். அப்போ அது அசிட்டைல் அயோனா மாறிச்சு, which indicates acidic nature of the same. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஃபைன். நெக்ஸ்ட் உங்களோட ஆல்கைனை பொறுத்தவரை அதுல எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் கூடும். ஆல் ஹைட்ரஜன் இன் ஆல்கைன்ஸ் ஆர் நாட் அசிடிக், பட் those which are only attached to triple bonded carbons are acidic. So இந்த கேஸ்ல இதுவும் மட்டும்தான் acidic. if in case இந்த செயின் பெருசா இருந்துச்சுன்னா பாக்கி எந்த ஹைட்ரஜனையும் நீங்க acidic நேச்சரோட பார்க்க கூடாது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? is that clear? is that clear? is that clear? okay. அடுத்ததா chemical properties of alkanes. addition reactionல நல்லா ஒர்க் ஆகும். electrophilic addition, மார்கோனிகாப்ஸ் ரூல் பேஸ் பண்ணி நம்மளால ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் ஆல்கின். திருப்பி ஒரு செட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா ஆல்கின் பிகம்ஸ் ஆல்கேன். அண்ட் அடுத்ததா ஹாலஜன்ஸ் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஹாலஜன்ஸ் ஆட் பண்ண முடியும். ஹைட்ரஜன் ஹாலைடை ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆமாம், ஒரு இடத்துல ஹைட்ரஜன் ஒரு இடத்துல ஹாலஜன் சொல்லி ஆட் ஆயிடும். ஜெமினைல் டைஹாலைட்ஸை உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்கு. ஃபைன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது, பட் ஆல்டோ ஆர் கீட்டோ ஃபார்ம்ஸை உருவாக்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் நாட் சால்யூபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட் பாலிமரைஸ் ஆகி ஈத்தைனும் பாலி ஈத்தைன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இந்த பாலி ஈத்தைன்ஸ் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
தின் ஃபிலிம்ஸ் ஆஃப் பாலிஎத்திலைனை வந்துட்டு நம்ம பேட்டரிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இந்த ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கிறதுனால they are very cheaper than metal conductors. ஸோ நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியரா புரிஞ்சிச்சுங்களா? ஸோ எஸ் டாக்கண்ணா அவ்வளோதான். ஸோ சம்மரைஸ் பண்ணோன்னா physical properties பார்த்தோம், chemical properties பார்த்தோம், ஹைட்ரஜன் ஆட் பண்ணால் என்ன நடக்கும், ஹாலஜன் ஆட் பண்ணால் என்ன நடக்கும், ஹைட்ரஜன் ஹாலைட் ஆட் பண்ணால் என்ன நடக்கும், வாட்டர் ஆட் பண்ணால் என்ன நடக்கும், பாலிமரைஸ் பண்ணால் என்ன நடக்கும், இதைத்தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இப்போ ஆல்கைன்ஸை பொறுத்தவரை என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் கொஷின் அண்ட் ஒர்க் புக் கொஷின்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வைங்க. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ரக்கனா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். அடுத்ததா நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்ல நம்ம மெயினா பென்சினை பத்தி தான் பேசுவோம், உங்களுக்கும் தெரியும். ஸோ எஸ், வீல் ஹேவ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் மோஸ்ட்லி பிளசன்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கும். அண்ட் இந்த காம்பவுண்ட்ஸை ரெண்டாக பிரிப்போம், பென்சனாய்ட், நான் பென்சனாய்ட். பென்சின் ரிங்கோட வர்றது பென்சனாய்ட், இல்லைன்னா அது நான் பென்சனாய்ட். இப்போ இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பென்சின், toluene, biphenyl, so on and so forth. ஸோ இது இல்லாமல் ஒரு சில மாலிகூல்ஸும் இருக்கு which form one type of monosubstituted products and ஆர்த்தோ, மெத்தா, பேரா பொசிஷன் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூவன்ஸை ஆட் பண்ண முடியும். அண்ட் இப்படி சப்ஸ்டியூவன்ஸை ஆட் பண்ணுறது மூலிமா we can form a lot of structures. இப்போ பென்சினோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேசணும். பென்சினோட மாலிகுலர் ஃபார்முலா C6H6. It has high degree of unsaturation. ஏன்னா 3 டபுள் பாண்ட் இருக்கு. பட் என்னதான் டபுள் பாண்ட்ஸ் இருந்தாலும் it is very stable. என்ன காரணம்? பிகாஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கு. அண்ட் பென்சின் ஃபார்ம் ட்ரையோனைட் ரியாக்ஷன் வித் ஓசான். ஓசான் கூட ரியாக்ட் பண்ணும். அது வழியா நம்மளால 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியலாம். ஆல்சோ அது மோனோசப்ஸ்டியூட்டட் டிரைவேட்டிவ்ஸ் கூட டிரைவேட்டிவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வழி எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஐடென்டிக்கலா இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆல்சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சினை பத்தி இந்த கெக்யூலே அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. he actually found the resonance structure of benzene. பென்சினோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த கேசஸ்ல எப்படியெல்லாம் நம்ம மாலிகுலை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாரு. அண்ட் இனிஷியலா இதை வந்து ஆசிலேட்டிங் நேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. பட் later on it was called as resonance. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ ரெசனேட்டிங், ஸ்டெபிலிட்டி, டிவார் ஸ்ட்ரக்சர்ஸ், கெக்யூலே ஸ்ட்ரக்சர் இது எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். கெக்யூலே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். இந்த டிவார் ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே. இப்போ இதெல்லாம் காமிச்சு நான் பயமுறுத்த விருப்பல. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சின்குள்ள போயிடலாம். எப்படி பென்சினை ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஈத்தைனை இந்த மாதிரி 3 ஈத்தைனை வச்சுக்கிறீங்க. அண்ட் இந்த ஈத்தைனை பாலிமரைஸ் பண்றது மூலியமா பென்சின் உருவாகும். அதுக்காக நீங்க ஒரு ரெட் ஹாட் அயன் டியூபை 873 கெல்வின்ல இந்த ஈத்தைன் இருக்கக்கூடிய மாலிகூல் கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. யூ கெட் பென்சின். அண்ட் எஸ், இது இல்லாம உங்களோட அரோமேட்டிக் ஆசிட்ஸை டீகார்பாக்சிலேட் பண்றதுனாலயோ இல்ல ஃபீனாலை ரெடியூஸ் பண்றதுனாலயோ உங்களால பென்சினை உருவாக்க முடியும். சரியா? கிளியரா? எஸ். ஸோ கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்கண்ணா. பென்சின் எப்படி உருவாக்கலாம், இந்த மாலிகுல் வந்து எப்படி உருவாக்கலாங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பான். ஸோ ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் இப்படியெல்லாம் ப்ராடக்டை தருங்கிறத மட்டும் பார்த்து வச்சா போதும். மற்றபடி இன் டீட்டெயில் நீங்க இதை பத்தி படிக்க வேணாம். நெக்ஸ்ட், அவனோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பென்சீனை பொறுத்தவரை it is non-polar in nature, it is colorless, liquid or solid, it has a pleasant smell. அதுக்கு ஒரு அத ஃப்ளேம் பண்ணீங்கன்னா அது கண்டினியூஸாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். it has a sooty flame. it is immiscible with water but soluble in inorganic solvent. and naphthalene, பென்சீனோட டெரிவேட்டிவான naphthalene பாலை வந்து நம்ம டாய்லெட்ஸ்ல, க்ளோத்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? பென்சினுக்கு ஒரு மாத் ரிப்லண்ட், இந்த பூச்சி எல்லாம் வராம இருக்கிறதுக்கான ஒரு ரிப்லண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிராணி வராம இருக்கிறதுக்கான ரிப்லண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சாதா வந்து நம்ம நாப்தலின் பால்ஸ்ல யூஸ் பண்றோம்.
புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் chemical property, இது பொதுவா electrophilic substitution reactionsல பார்க்க முடியும். both addition and oxidation reaction அர்த்தம். அது இல்லாம nitration, halogenation, sulfonation, Friedel-Crafts alkylation and acylation processல இது react பண்ணும். புரிஞ்சுச்சுங்களா? clear-ஆ? is that clear? is that clear? so எப்படி electrolytic substitutionல நடக்கும்? இதான் நம்ம எலக்ட்ரோஃபைல், இதுதான் நம்ம பென்சின். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்கும்? எலக்ட்ரோஃபைல் அப்படியே பக்கம் பக்கமாக வரும். வந்ததும் இந்த பாண்டை பிரேக் பண்ண பார்க்கும். பாண்டை பிரேக் பண்ணி எலக்ட்ரோஃபைல் ஆர்த்தோ பொசிஷனில் கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த டபுள் பாண்ட் என்ன பண்ணும்? டபுள் பாண்ட் இப்படி கண்டினியூஸாக ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தேர்பை என்ஷூரிங் தட் எஸ் த மாலிகுல் இஸ் ஸ்டெபிலைஸ்ட். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு எலக்ட்ரோஃபைல் அந்த இடத்துல வந்துடும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் நைட்ரேஷன் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி தான் பென்சின் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 அண்ட் HNO3 கூட ரியாக்ட் பண்ணும்போது நைட்ரோ பென்சினா மாறுது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் ஹாலஜினேஷன். குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஹைட்ரோ குளோரோ பென்சினா மாறுது. அண்ட் எஸ் சல்ஃபோ குரூப் கூட ரியாக்ட் பண்ணுச்சு. ஆப்வியஸ்லி சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிடா மாறிடுது. புரிஞ்சிச்சுடா கண்ணா? தீஸ் ஆர் ஆல் வெரி 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 ஈஸி கான்செப்ட்ஸ். அதனால தான் கடகடன்னு சொல்லி முடிக்கிறேன். பட் யாருக்காச்சும் எங்கேயாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. இல்ல அபிநயா, அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல 6 கார்பன் தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாலிகுல் அரோமேட்டிக்கா இல்லையாங்கிறத அதுகிட்ட 4n+2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களால சொல்ல முடியும். ஸோ ஒரு மாலிகுல்கிட்ட 4n+2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அது அரோமேட்டிக். எக்ஸாம்பிள் பென்சின். பென்சினோட கேஸ்ல 3 டபுள் பாண்ட் இருக்கு, பை பாண்ட்ஸ் இருக்கு, விச் மீன்ஸ் 3 பை பாண்ட்ஸ்னா 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க 4 0 + 2 will give you 2, 4 1 + 2 will give you 6. 6ங்கிற நம்பர் வந்துருச்சா? எஸ், which means benzene is aromatic. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாவை ஹக்குல்ஸ் ரூல்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம மாலிகுல் அரோமேட்டிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் which is telling you the exact number. ஒரு மாலிகுல் அரோமேட்டிக்கா இல்லையாங்கிறத எக்ஸாக்டா சொல்றதுக்கு ஹக்குல்ஸ் ரூல் தான் யூஸ் பண்ண முடியும். டெஃபினிஷன் பேஸ் பண்ணி போகாதீங்க. சரியா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்டா கண்ணா? அடுத்ததா Friedel-Crafts alkylation. ஆல்கைல் ஹாலைடை பென்சின் கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா அதுதான் ஆல்கைல் பென்சினை தரும். அதைத்தான் Friedel-Crafts alkylation சொல்லுவோம். whereas அசிட்டைல் குளோரைடை பென்சின் கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்க in the presence of AlCl3னா AlCl3 மட்டும் இல்லை, FeCl3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு அசிட்டோஃபினோன் உருவாகும். தட் இஸ் கால்ட் ஆஸ் Friedel-Crafts acylation. அசைல் குரூப், அசைல் குரூப் ஆட் பண்ணா அசைலேஷன், இல்ல ஆல்கைல் குரூப்ஸ் ஆட் பண்றீங்கன்னா ஆல்கைலேஷன். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்காடா கண்ணா? எஸ், எனி டவுட்ஸ்? ஐயோ, இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ ஃபைனலாக அரோமேட்டிசிட்டி ஒன்று இந்த மாதிரி பிளேனார் ரிங்காக இருக்கலாம், அதாவது டபுள் சிங்கிள் மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அயான்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம். ஆர் ஃபைனலாக ஹக்கல்ஸ் ரூல் பேஸ் பண்ணி அது அரோமேட்டிக்காக இருக்கலாம். ஓகேவா? நான் சொன்னேன் அந்த 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் அந்த ரிங்கில் இருக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஸோ இதோட நம்மளோட ஹைட்ரோகார்பன்ஸ் முடிஞ்சிச்சு. சூப்பர்டா கண்ணா, 4 சாப்டர் முடிச்சிட்டோம். 3 to go. 3 சாப்டர், இன்னும் 3 சாப்டர், அதுவும் ஈஸியான சாப்டர்ஸ். ஒன்று ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், ரெண்டாவது ஆல்கஹால் ஃபினால்ஸ், அண்ட் மூணாவது ஹலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹலோஅரேன்ஸ். இந்த 3 முடிச்சிட்டோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா முடிச்சிருவோம்டா கண்ணா. ஸோ ஆர் யூ கைஸ் ஹாப்பி? எஸ், ஆர் யூ கைஸ் ஹாப்பி? சூப்பரா கவர் பண்ணிட்டோமா இன்னைக்கு? உண்மையிலே சொல்றேன், இந்த லைவை 12 o'clockல இருந்து இந்நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும், you guys are doing a great job. Hats off
Kudos. இப்பதான் மேம் ஜாயின் பண்ண அப்படிங்கிறவங்க கூட ப்ளீஸ் கண்டினியூ. ஏன்னா இனி பார்க்கக்கூடிய அடுத்த 3 சாப்டர்ஸும் ஆர்கானிக்ல ரொம்ப முக்கியம். சரியா? கிளியரா? ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ஃபார் ஆல் ஆஃப் யூ டக்கனா. யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னும் 3 சாப்டர்ஸ் தான். 3 சாப்டர் முடிச்சோம்னா போர்ஷன் இஸ் கம்ப்ளீட், போர்ஷன் இஸ் செட். பட் அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி we'll have a short little break. Okay, we'll have a short little break. So எத்தனை மணிக்கு வரீங்க? டைம் என்னாச்சு? 6:50, right? So be back by 7 p.m. ஓகேவா? 7 o'clock நம்ம அடுத்த 3 சாப்டர்ஸ் அடிச்சு உடைக்க போறோம். Is that clear? பார்த்தலாமா? Yes, very good சுபஸ்ரீ. I think இன்னும் 3 சாப்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ நைட்டுக்குள்ள நம்ம முடிச்சிருவோம்டாக்கண்ணா. இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு உங்குங்க. பிகாஸ் ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப் டுடே. உண்மையிலேயே சொல்றேன், யூ கைஸ் ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். காலையிலேருந்து கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஐ டோன்ட் நோ, பட் நீங்க தனியா படிச்சிருந்தா கூட இவ்வளோ சாப்டர்ஸ் முடிக்க முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் வித் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் நம்மளால நிறைய சாப்டர்ஸ் படிக்க முடியுது. இந்த மாதிரி எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மேரத்தான்ஸ்ல நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெகுலரா வரணும். சரியா? ஸோ பிரேக் எடுத்துட்டு பி பேக் பை 7 o'clock மை டியர்.
Yes, நான் பேசுறது கேக்குதா பிகாஸ் அடுத்ததா நம்ம மூணு சாப்டர் சூப்பரா முடிச்சு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேரத்தான முடிக்க போறோம். So, am I audible Rakana? Hi Subhashri. Hi Black Panther. Yes, super. Very good. So நம்ம அடுத்ததா எந்த சாப்டர் ஆரம்பிக்கலாம்? We have 3 choices. Aldehyde ketones ஆரம்பிக்கலாமா, alcohol phenols ஆரம்பிக்கலாமா, இல்ல haloalkanes and haloarenes ஆரம்பிக்கலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற சாப்டர் நான் ஆரம்பிக்கிறேன். குவிக்கா சொல்லுங்க. எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்? aldehyde ketonesஆ, alcohol phenolsஆ, இல்ல haloalkanes and haloarenesஆ? Quick. நீங்க சொல்ற சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா கண்ணா. Whichever chapter you say, we will start it. Smiling. Oh, smiling Seyon. என் பையன் பேரும் சேயோன்டா கண்ணா. So 11th and 12th combine ஆதா entire organic chemistry for NEET நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்ணா. aldehyde ketone ஷூரா? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாப்டரும் aldehyde ketone தான். ஜஸ்ட் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hourல நான் அந்த சாப்டரை முடிச்சு தந்துடுவேன். பிகாஸ் அவ்வளோ ஈஸியான சாப்டர் அக்கண்ணா. நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா aldehyde ketone is like a piece of cake for all of you. So start பண்ணிடலாமா? நில்லுங்க. Okay. So இப்போ அடுத்ததா we are going to start aldehyde ketones and carboxylic acid. சரியா? Just give me a minute of time so that I'll download the PPT. Okay. எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியாது. ஆனா உங்க லைஃப்ல நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சில பொருட்கள்ல நீங்க விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயத்துல எல்லாம் aldehyde ketones தான் இருக்கு. தெரியுமா? நீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சில இடத்துல அது tough அதான் மேம். ஓகே மை டியர், டோன்ட் வரி. ஆல்ரெடி நான் 11th கவர் பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் வாட்ச். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டேட்டா கிடைச்சிடும். சரியா? ஸோ நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம் இருக்கு, சென்ட் இருக்கு, நல்லா சென்ட் அடிப்போல சென்ட் இருக்கு, வெனிலா எசன்ஸ் இருக்கு, வினிகர் இருக்கு. இதில் எல்லாத்துலேயுமே ஆல்டிஹைட் தான் இருக்கு. ஆல்டிஹைட் தான் இருக்கு. ஸோ பேசிக்காவே இந்த சாப்டர்ல நம்ம ஆல்டிஹைடை பத்தி, கீட்டோனை பத்தி, கார்பாக்சிலிக் ஆசிடை பத்தி தான் பேசுவோம். பட் இது இல்லாம ஆசிட் அன்ஹைட்ரேட், அசைல் ஹாலைட், எஸ்டர் அண்ட் அமைட் இதுவுமே அங்கங்க வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நோமென்க்ளேச்சருக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ நோமென்க்ளேச்சர் ஆஃப் ஆல்டிஹைட் என்னடா கண்ணா? What is the nomenclature of aldehyde? Yes, நிறைய விதமான aldehydes இருக்கு. அசிட்டால்டிஹைட், பென்சால்டிஹைட், சல்சிலால்டிஹைட் எல்லாமே இருக்கு. பட் வாட் இஸ் த nomenclature of aldehyde? ஆல்டிஹைட்னு வந்தாவே நீங்க சஃபிக்ஸ்ல ஏஎல் அப்படிங்கிற கீவேர்டை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஏஎல் அப்படிங்கிற கீவேர்டை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ எத்தனால், பென்டனால், சிஹெச்ஓ குரூப்பை தான் ஆல்டிஹைட்னு சொல்றோம். ஸோ பென்டனால்,
சைக்ளோகார்பால்டிஹைட், இந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கீட்டோன்ஸோட காமன் நேம்ஸ் என்ன? ONE முடிஞ்சிச்சுன்னா அது கீட்டோன். அசிட்டோன், அசிட்டோஃபினோன், பென்சோஃபினோன், இது எல்லாமே கீட்டோன். அண்ட் எஸ், கீட்டோனோட ஐயூபேக் நேம்ல நீங்க ONE ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணுவீங்க. அதோட பொசிஷனிங்க நம்ம மெயினா பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ we'll have a concept test. இந்த 3 மாலிகூல்ஸோட ஐயூபேக் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 3 மாலிகூல்ஸோட ஐயூபேக் நேம் என்னங்கிறத எனக்கு ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக் மை டியர், குவிக்கா சொல்லுங்க பார்ப்போம். கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. பிகாஸ் இன்னும் 3 சாப்டர் தான். இந்த 3 சாப்டர் ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்டையர் போர்ஷனும் கவர் ஆன மாதிரி இருக்கும். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மேக்ஸிமம், ஷேர் மேக்ஸிமம். எஸ், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட் மை டியர். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். எஸ். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்பரிங் கொடுக்குறோம். ஸ்டார்ட் வித் ஹியர் 1 2 3 4 5 6, இப்படி வந்தாலும் 4 வரும். ஸோ அதனால லோவஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். அண்ட் ஹியர் தேர்ட் பொசிஷன்ல கீட்டோன் குரூப் இருக்கு. பேரண்ட் செயின்ல ஹெக்சேன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. பாக்கி செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அதனால 2 மெத்தில் ஹெக்சன் 3. நெக்ஸ்ட் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபினைல் குரூப்பை நான் சப்ஸ்டியூவெண்டா எடுத்துக்கிறேன் ஆசிட் இன் ஹைட்ரோகார்பன் அண்ட் GOC. நெக்ஸ்ட் மெத்தில் குரூப்பும் நம்மளோட சப்ஸ்டியூவெண்ட் தான். பட் யார் இங்க ஃபங்க்ஷனல் குரூப்? CO குரூப் தான் இங்க ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டா? அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த ஆக்சுவலி இங்க ஹைட்ரஜன் தான் கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எதுனா 1Al, டோட்டலா 4 கார்பன் இருக்கு. ஸோ பியூட்டன். ஃபினைல் குரூப் 4th பொசிஷன்ல, மெத்தில் குரூப் 3rd பொசிஷன்ல இருக்கு. ஸோ 3 மெத்தில் 4 ஃபினைல். நெக்ஸ்ட் இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 கீட்டோன் குரூப் இருக்கு. அப்போ ஒன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பாகவும் இன்னொன்னா சப்ஸ்டியூண்டாவும் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப், திஸ் இஸ் சப்ஸ்டியூவெண்ட். சப்ஸ்டியூவெண்ட்டை ஒக்சோன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் குரூப்பை ALன்னு சொல்லுவோம். அண்ட் எஸ், பாக்கி மெயின் செயின்ல 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டன். 4th பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கிறதுனால 4 மெத்தில். அண்ட் ஸோ இட் இஸ் கால்ட் as 4-methyl 3-oxo-pentane 1-al. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ ஆல்டிஹைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் ரோசன்மன் ரியாக்ஷன். ரோசன்மன் ரியாக்ஷன்ல நீங்க பெலேடியம், பேரியம் சல்ஃபேட்ஸை ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட அசைல் குளோரைட் ஆல்டிஹைடா மாறிடும். பட் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. which is boss pet red rose. அதாவது ரோஸ்ல C நீங்க அசைல் குளோரைடுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
சேம் சவுண்ட் வருது. அதனால ரோஸ்ல அசைல் குளோரைடையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ரோஸ்மன் ரியாக்ஷன் நேமையும் ஞாபகம் வச்சுக்கலாம். BOS stands for barium sulfate. PET stands for palladium. RED stands for reduction. And யாரை reduction பண்றோம்? acyl chloride reduce பண்றோம். ROS stands for acyl. ஓகேவா? So ரோஸ்மன் ரியாக்ஷன்ல பேரியம் சல்ஃபேட் அண்ட் palladium யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி அசைல் குளோரைடை ரெடியூஸ் பண்றோம். ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்டிஹைட் வருது. BOS PET ரெட் ரோஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். This is all you need for ரோஸ்மன் ரியாக்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? ரோஸ்மன் ரியாக்ஷன் கிளியர் ஆடக்கண்ணா? எஸ் எஸ். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. அடுத்ததா செகண்ட் ரியாக்ஷன் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல உங்களோட RCN குரூப்பை RCHOவா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க யூசிங் SnCl2 HCl and H3O+. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? Step son is very clever. Stepson is very clever. இங்க ஸ்டெப்ங்கிறது ஸ்டீஃபன்ஸ் குறிக்கும். சன் அப்படிங்கிறது SnCl HCl அதெல்லாம் குறிக்கும். ஆல்சோ சிஎல்ங்கிறது இங்க நிறைய குளோரின் பேஸ் குரூப்ஸ் வருது, சயனோ குரூப்ஸ் வருது, அதை குறிக்கும். ஸோ ஸ்டெப்சன் இஸ் வெரி கிளவர். இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? கிளியரா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஓகே. அடுத்ததா நம்ம ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனுக்கு அப்புறம் நம்மளோட 1 minute இருக்கண்ணா. இவ்வளோலாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் டு புட் மச் ஆஃப் எஃபர்ட். மூணாவதா ஆல்கஹாலை ஆல்டிஹைடா மாற்ற முடியும் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஏதாவது மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். PCCயை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், இது இல்லாமல் யூ ஹாவ் ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ் ஆஃப் ஆல்கின்ஸ். ஆல்கின்ஸை ஓசோனோலைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைட் உருவாகும். அண்ட் எஸ், எட்டார்ட் ரியாக்ஷன் இருக்கு. இந்த எட்டார்ட் ரியாக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்கு, which is எட்டி பாத்தா க்ரோ கிளப். எட்டி பாத்தா க்ரோ கிளப். எட்டி இஸ் ஃபார் எட்டார்ட். இங்க யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் குரோமைல் குளோரைட். ஸோ அதனால எட்டி பாத்தா க்ரோ கிளப். எட்டார்ட் ரியாக்ஷன்னா குரோமைல் குளோரைட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? பார்த்தால் டி வருது, which means toluene is used. இந்த மாதிரி ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்ல மெயினா ரீஜன் பேஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்ததா கெட்டம் அண்ட் கோச் ரியாக்ஷன். இதுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பென் கெட்டர் பாஸ் ஆயிட்டான்னு கோச்சுக்கிட்டா. ஆர் ஹையா கோச்சுக்கிட்டான். அப்போ பென்னுங்கிறது பென்சின், கெட்டமன் கோச்ல பென்சின் யூஸ் பண்றீங்க. கெட்டர் நேம் ஆஃப் த ரியாக்ஷன். பாஸ் சும்மா ஆர் பாஸுக்கு பதிலாக நீங்க கிளியர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் கிளியர்னா கார்பன் மோனாக்சைடு HCl CuCl ஆர் AlCa3 நிறைய குளோரின் வருதுங்கிறத கிளியர் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹையா, ஹை இஸ் ஃபார் HCl, கோச்சுக்கிட்டா ஒன்ஸ் அகெயின் நேம் ஆஃப் அ ரியாக்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா?
கிளியரா? சிமிலர்லி கீட்டோன்ஸையும் அசைல் குளோரைட்ஸ்லேருந்து உருவாக்கலாம். அசைல் குளோரைட்ஸ்லேருந்து நம்மளால உருவாக்க முடியும். நைட்ரைல்ஸ்லேருந்து நம்மளால உருவாக்க முடியும். நைட்ரைல்ஸ்லேருந்து உருவாக்க முடியும். எஸ்டர்ஸ்லேருந்து உருவாக்க முடியும். ஈவன் பென்சின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து கூட உருவாக்க முடியும். அப்படி பென்சின் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து உருவாக்கணும்னா அதைத்தான் ஃப்ரெடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஆல்ரெடி இந்த ரியாக்ஷனை நம்ம பார்த்துருக்கோம். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். அதனால ஐ எம் நாட் டாக்கிங் மச் அபவுட் திஸ் அசைலேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட், ஓவராலா ப்ரிப்பரேஷனை பற்றி பேசணும்னா ஆல்டிஹைட்ஸை ரோசன்மன் ரியாக்ஷன் வச்சு, இல்லை ஸ்டெப்சன் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் வச்சு, இல்லை 𝒎𝒑𝒒𝒒 எட்டார் ரியாக்ஷன் வச்சு கூட ரியாக்ட் பண்ணலாம். சிமிலர்லி கீட்டோனை உருவாக்குறதுக்கு அசைல் குளோரைட் யூஸ் பண்ணலாம், சைனோ குரூப்ஸை யூஸ் பண்ணலாம், ஆர் ஃபைனலி இந்த மாதிரி குளோரைட் குரூப்ஸை கூட யூஸ் பண்ணலாம், அசைலேஷன் குரூப்ஸை கூட யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிச்சுங்களா? that clear? So இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். மெத்தனால் பொதுவா ரூம் டெம்பரேச்சர்ல கேஸா இருக்கும், whereas ethanol is a volatile liquid. இதுவே கீட்டோன்ஸை பத்தி பேசணும்னா ketones up to carbon 13 are said to be volatile liquids, whereas higher members of aldehyde ketones are solid. Finally, lower aldehydes க்கு unpleasant smell இருக்கும், whereas higher ketones of higher aldehydes க்கும் fruity smell இருக்கும். இந்த ஸ்மெல் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஐஸ்கிரீம்ஸ்ல ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லை சென்ட் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி கீட்டோன்ஸ் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடை பொறுத்தவரை ஈத்தர்ஸ் ஒன்றும் இல்லைடா, கால் இழுக்குது, அதான் ஈத்தர்ஸ் அண்ட் ஆல்கைன் குரூப்ஸை விட ஆல்டிஹைட்ஸோட பாய்லிங் பாயிண்ட் அதிகம். Also, lower aldehydes and ketones are soluble in water due to the formation of hydrogen bond. Okay? இப்போ கார்பனைல் குரூப்ஸோட ஸ்ட்ரக்சர் இது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஹெட்ஸும் ஆக்சியல் பாண்டிங் அண்ட் இந்த ரெண்டு ஹெட்ஸும் லேட்ரல் பாண்டிங் பண்ணி சிக்மா அண்ட் பை பாண்ட் டபுள் பாண்ட் அங்கே உருவாக்கும். சரியா? திஸ் இஸ் நாட் நீடட், பட் ஸ்டில் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை பற்றி அண்ட் அடிஷன் பாக்கி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு we have seen it in நம்மளோட past 3 chapters. ஸோ அதனால நான் அதுக்குள்ளே போகல, பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். டைரெக்டாக நம்ம ஆல்டோல் கண்டென்சேஷனுக்குள்ளே வரோம். ஆல்டோல் கண்டென்சேஷனில் என்ன பண்ணுவோம்? whenever we have two aldehyde in presence of KOH and NaOH, இந்த ரெண்டு ஆல்டிஹைடும் ஒன்று சேர்ந்து நமக்கு அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்டை தரும். ரெண்டு ஆல்டிஹைட்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை தரும். இப்போ இங்க ஆல்டிஹைட் இருக்கு, அதனால ஆல்டோல்ல ஆல்டு வரும். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைனலா OH குரூப் உருவாகும். as you can see OH குரூப் இங்க உருவாகும் அண்ட் அதனால ஓல் அப்படின்னு போட்டுக்கிறோம். that's how aldehyde to alcohol is called as aldol condensation. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ ஃபைனல் கேஸில் உங்களுக்கு OH குரூப்ஸ் தான் உருவாகும். ஃபைன், தட் இஸ் ஹவு aldol is formed. ஃபைன், கிராஸ் aldol condensation. கிராஸ் aldol condensationல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட், ஆல்டால்ல சேம் ஆல்டிஹைட்ஸ் மிங்கிள் ஆகும். கிராஸ் ஆல்டால்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை தரும். இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆல்டிஹைட்ஸ் செல்ஃப் கண்டென்ஸ் ஆகி ஒரு ப்ராடக்டை தந்துச்சுன்னா தென் அதைத்தான் நம்ம கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அங்க கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். வாட் டு யூ மீன் பை ஆல்பா ஹைட்ரஜன்? உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்ஸோட ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கார்பனை ஆல்பா கார்பன் சொல்லுவோம்.
அந்த கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோம். அப்ப இங்க ஆல்பா கார்பன் இல்லைன்னா ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. அதனால தான் ஃபார்மால்டிஹைட் அண்ட் பென்சால்டிஹைட் ஹாஸ் நோ ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்டால் ஆர் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனுக்குள்ள போயிட்டாங்கன்னா, ஆல்டால் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாதவங்க கானிசாரோ ரியாக்ஷனுக்குள்ள போவாங்க. So Cannizzaro reaction is done where there is no alpha hydration. இங்க disproportionation reaction நடக்கும். Simply speaking, உங்களோட molecules ரெண்டும் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி cross condensation நடக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? So இங்க ரெண்டு aldehydes, alpha hydrogen இல்லாத aldehydes சேர்ந்து ஆல்கஹாலையும் கார்பாக்சிலிக் ஆசிடையும் தரும். இது ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்ட்ஸ் தருதுன்னா அதுதான் Cannizzaro reaction. Clear-ஆ? Is there any doubts? Any doubts so far, Dakana? இப்போ ஃபைனலா uses of aldehydes and ketones. Aldehydes பேக்லைட் உருவாக்குறதுக்காக, சால்வெண்டா, அப்புறம் பயாலஜிக்கல் ஸ்பெசிமெனை ப்ரிசர்வ் பண்றதுக்காக, யூரியா ஃபார்மால்டிஹைட் க்ளூஸுக்காக யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் uses of aldehydeல இது இல்லாம அசிட்டிக் ஆசிட், பாலிமர்ஸ், எத்தில் அசிட்டேட், வினைல் அசிட்டேட் அப்படிங்கிற நிறைய விதமான ட்ரக்ஸ் நம்மளால மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி, டை இண்டஸ்ட்ரியிலையும் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை நம்மளால உருவாக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எஸ் எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ் அண்ட் ஒர்க் புக் கொஷினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. These are all very important in case of your exam. Ma'am, you are so, thank you, Sai Gayatri. Live will finish by night, let's say 11 or 12 o'clock dakana. எப்படியும் இந்த மேரத்தான் 12 hours போயிடும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே இங்கே படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஃபார் ஷுர் இட் வில் டேக் டைம். ஓகே? எஸ். Is that clear? Is that clear, Dakana? Yes, கண்டிப்பா சுபஸ்ரீ. ஆக்சுவலி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட். எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை விட எல்லா ஆர்கானிக் ரியேஜன்ஸும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ 200 அடிச்சிருச்சுன்னா ஃபார் ஷுர் வி வில் கிவ், 200 லைக்ஸ் அடிச்சிருச்சுன்னா ஃபார் ஷுர் வில் கிவ் தட் மெட்டீரியல். இல்லைனாலும் நான் தந்துடுவேன். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி அந்த 200 லைக்ஸுங்கிற ஒரு மார்க்கை வச்சிருக்கோம். சரிங்களா? கிளியரா? So don't worry, I'll give it for sure, Dakana. Yes. Shall we go to the next part? I'm working on that material, Dakana. Actually, எனக்கு மற்ற யூடியூப் சேனல்ஸ் எப்படின்னா தெரியாது. ஈவன் வித் வேதாந்து, மற்ற யூடியூப் சேனல்ல என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களா, அது பண்றாங்களா, இது பண்றாங்களாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வேதாந்து நீட் தமிழ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக அகாடமிக்ஸ் கிளாஸஸ் வேணும். அகாடமிக்ஸ்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் வேணும். ப்ளஸ் அது இல்லாமல் ப்ராப்பரான ரிசர்ச் பேக் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். ஸோ இதை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். அண்ட் ஆஸ் யூ ஹவ் சீட் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணப்போ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நம்ம கிவ் அவே கொடுத்தோம். இதே மாதிரி 60,000க்கும் ஒரு கிவ் அவே இருக்கும், 75,000க்கும் ஒரு கிவ் அவே இருக்கும், 80, 90, 1 lakh அப்படின்னு எல்லா மைல் ஸ்டோன்ஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம கிவ் அவேஸ் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன், நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம். உங்களோட படிப்பு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ வாட் எவர் யூ ஆஸ்க் வீல் கிவ் இட் ஃபார் யூ ஃபார் ஷுர் டாக்கண்ணா. சரியா? கிளியரா? எஸ். ஓகே ஃபைன். இப்போ அடுத்ததா கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் நோமென்க்ளேச்சர் பார்த்துட்டு தென் பாக்கி இருக்கிறதுக்குள்ள போயிடலாம். As you can see, formic acid, acidic acid, butyric acid, valeric acid, and stinkல இருக்கக்கூடிய formic acid, இந்த மாதிரி
உங்க லைஃப்ல நிறைய விதமான கார்பாக்சிலிக் ஆசிட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? கரெக்டா? எஸ். அவங்களோட IUPAC நேம்ல சஃபிக்ஸ் OIC ஆசிட் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி IUPAC nomenclature நம்ம GOC ல பார்த்துட்டோம். ஸோ ஐ எம் நாட் digging much on that. And yes, இப்போ அடுத்ததா டைரக்டா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆல்கஹால்ஸை நீங்க டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிடா மாற்ற முடியும். அதுக்கு இந்த செட் ஆஃப் ரியேஜன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ண வச்சா போதும். புரிஞ்சுச்சிங்களா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் அது இல்லைன்னா இஃப் யூ ஹாவ் ஆல்கைல் பென்சினை KMnO4 பேசிக் மீடியேட்டில் வச்சாவே போதும். அது ஆல்கஹாலை உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கைல் குரூப் கண்டிப்பாக இதனால ஆக்சிடைஸ் பண்ணலாம். பட் டெர்ஷரி குரூப்பை இதை வச்சு ரியாக்ட் பண்ண விட முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். மூணாவது, இன் கேஸ் ஆஃப் நைட்ரைல்ஸ் அண்ட் அமைன்ஸை ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் வழி உங்களால் ஈஸியாக கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறலாம். இட் இஸ் நாட் இன் சிங்கிள் ஸ்டெப். கண்டிப்பாக அது அமைடாக மாறும். அமைட்லேருந்து தான் கார்பாக்சிலிக் ஆசிடாக உங்களால் மாற்ற முடியும். நெக்ஸ்ட் அடுத்ததா கார்பாக்சிலிக் ஆசிட இது இல்லாம ஆசிட ஹைட்ரலைஸ் பண்றது மூலியமா உங்களோட அசைல் குளோரைடை ஹைட்ரலைஸ் பண்றது மூலியமாவோ இல்ல எஸ்டரை ஹைட்ரலைஸ் பண்றது மூலியமாவோ உருவாக்க முடியும். ஃபைன். ஸோ பொதுவாகவே பேசிக் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போ ஆல்கஹாலும் கார்பாக்சிலேட் அயனும் கார்பாக்சிலிக் ஆசிடை தரும். ஃபைனலா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் உருவாகும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அண்ட் ஆல்கீன்ஸ் ஆர் ஆல்கேன்ஸை KMnO4 அண்ட் OH மீடியேட்டில் வச்சிங்கனாலும் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபைனலாக ஓசோனலைசிஸ் ப்ராசஸ் வழியும் உங்களோட ஆல்கீன் அண்ட் ஆல்கைனை கார்பாக்சிலிக் ஆசிடாக உங்களால் மாற்ற முடியும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ரிப்பிட்டேட்டிவ் ரியாக்ஷன். பட் எஸ், ஃபைனலாக உங்களால் ஆசிடை எடுக்க முடியும். புரிஞ்சுச்சிங்களா? இஸ் தட் கிளியர் மை டியர்? So yes, அடுத்ததா properties of carboxylic acid குள்ள தான் வரும். First physical properties of carboxylic acid பார்த்தலாம். Lower fatty acid up to carbon 10 are colorless liquid, but higher ones are waxy solids. Next, first three members have sharp pungent odor. Carbon 4 to 9 have an odor of rancid butter. இந்த கெட்டு போன பட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். Whereas higher members do not possess any smell. Lower members are highly soluble in water, but higher members do not. Finally, boiling point பத்தி பேசுமா? Carboxylic acid ஓட boiling point is higher than that of alcohols because molecular mass of carboxylic acid அதிகம், hydrogen bondingum அதிகம், அதனால boiling pointம் அதிகம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ என்னடா இது இப்போ PSVன்னு மேம் என்னமோ தட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க. Those are all unwanted questions. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. தனியாக கொஸ்டின் ப்ராக்டிஸில் நான் அது தரேன். இப்போ அசிடிக் நேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். பொதுவாகவே ஏன் ஒரு ஆசிடை நம்ம ஆசிட்னு கூப்பிடுறோம்? H+ ரிலீஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் ஆஸ் ஆசிட். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக H+ அயான்ஸை பெற முடியும். அதனாலே they are acid, they are stronger than that of alcohols in simple figures. Carboxylic acid ஓட acidity is directly proportional to stability of conjugate base. ஸோ அதோட கான்ஜுகேட் பேஸ் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கோ அதை பொறுத்து அதுவும் ரொம்ப அசிடிக்காக இருக்கும். ஆல்சோ அது கூட +I குரூப்ஸ் இருந்தால் கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்டெபிலிட்டி குறையும். -I குரூப் இருந்தால் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். திருப்பி +I குரூப் -I குரூப்பை போட்டு குழப்பிக்காதீங்க. It is already said in case of your GOC. சரியா? +I -I எஃபெக்ட் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த கார்பாக்சிலிக் ஆசிடை NaHCO3 கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி brisk effervescence வரும், which indicates that yes, this is a acid. Also
இந்த ஒரு ரியாக்ஷன் இஸ் யூஸ் டு டிஃப்ரென்ஷியேட் ஃபினால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினால் வந்துட்டு அவ்வளோவா NaHCO3 கூட ரியாக்ட் ஆகாது பிகாஸ் இட் இஸ் லெஸ் அசிடிக். பட் கார்பாக்சிலிக் ஆசிட் brisk effervescence of CO2 கொடுக்கும் பிகாஸ் இட் இஸ் மோர் அசிடிக். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? Is that clear? Is that clear, my dear? Yes. So next, reduction of COOH group. COOH group reduce பண்ணீங்கன்னா you get alcohol. Acid reduce பண்ணா alcohol கிடைக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். Reduce பண்ண lithium aluminum hydride, hydrogen in presence of platinum or nickel, or finally B2H6 in the presence of H plus ion. இந்த மாதிரி இடத்த நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம சோடியம் போரோஹைட்ரேட்டை கார்பாக்சிலிக் ஆசிடை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணல? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட். ஏன்னா சோடியம் போரோஹைட்ராக்சைடு மெயினா it will not reduce carboxylic acid, esters, epoxides, nitro compounds and nitrates, but அது கார்போனைல் குரூப்ஸையும் அசைல் குளோரைட்ஸையும் ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். கிளியரா? கிளியரா? எஸ். ஸோ அடுத்ததா கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிசிஸ். ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருந்தோம். ஸோ நம்மளோட மாலிகுலை எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது we get alkane and CO2 hydrolysis, ஹைட்ரோகார்பன்ஸில் நம்ம இது பார்த்துருந்தோம். அண்ட் எஸ், இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனோட்ல கேஸா ரிலீஸ் ஆகுது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ், இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ்ல ஆல்ரெடி பார்த்தது தாங்கண்ணா. ஸோ தட் இஸ் வை ஐம் கோயிங் அ பிட் ஃபாஸ்டர். சரியா? ஸோ இப்போ கார்பாக்சிலிக் ஆசிடோட யூசஸ் ஒன்று டை இண்டஸ்ட்ரியில், ரப்பர் இண்டஸ்ட்ரியில், லெதர் இண்டஸ்ட்ரியில், எலக்ட்ரோபிளேட்டிங் இண்டஸ்ட்ரியில் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸில் நிறையா நம்ம இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்பெஷலி மெத்தனாயிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், எத்தனாயிக் ஆசிடை சால்வெண்ட்டாகவும் வினிகர்லையும் நம்மளால் பார்க்க முடியும். சோடியம் பென்சோயிட்டை ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்துட்டு நம்ம சோப்பில் அப்புறம் டிட்டர்ஜென்ட்டில் பார்க்க முடியும். சரிங்களா? இது இல்லாமல் பென்சாயிக் ஆசிடோட எஸ்டர்ஸை நம்மளால பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ ஓவராலாக நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடையும் முடிச்சிட்டோம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் NCERTல எந்தெந்த கொஸ்டின்ஸில் வருது அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ராக்கண்ணா. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். எஸ், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ எஸ், இதோட நம்மளோட ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டரையும் நம்ம முடிக்கிறோம். நான் சொன்னேன்ல, மிஞ்சி போனால் 40 minutes அதுக்குள்ளே ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரியே ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் பாக்கி ரெண்டு சாப்டர் தான். ஒன்று ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோரேன்ஸ், இன்னொன்று ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈதர்ஸ். எந்த சாப்டருக்குள்ளே போகலான்னு நீங்களே சொல்லுங்கள். Can we go with alcohol, phenols and ethers or with haloalkanes and haloarenes? நீங்களே சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். quick டக்கனா. எஸ் சுபஸ்ரீ, அவ்வளோதான் டக்கனா, அவ்வளோதான். இட் இஸ் கம்ப்ளீட்லி டன். இது இல்லாமல் HPZ ரியாக்ஷன் ஒன்று இருக்கும், ஹெல்வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்டிங் வித் ஹாலஜன்ஸ் இஸ் கால்ட் as HVZ ரியாக்ஷன். மற்றபடி வேற எதுவுமே இல்லடா கண்ணா. எஸ், நெக்ஸ்ட் எந்த சாப்டர் பார்க்கலாம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தட்ஸ் இட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஐ ஹவ் டன் சம் கொஸ்டின்ஸ் ஹியர் ஃபார் யூ. பட் அஃப்கோர்ஸ் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க வேணாம். வில் கோ வித் நெக்ஸ்ட் சாப்டர். ஃபைனலாக நம்ம கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
Yes. So அடுத்ததா I think we can go with alcohol phenols rakana. ஏன்னா alcohol phenols முடிச்சிட்டோம்னா aldehyde ketone கண்டினியூஷனா அது வந்துரும். And finally haloalkanes and haloarenes பார்த்தறலாம். என்ன சொல்றீங்க? Shall we? Yes. So meanwhile உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கா லீவா என்ன கதை என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா will prepare that way. நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? Yes or no? Yes or no in the comment section rakana. Hi Ravichandran. ஸ்கூல் இருக்கா? எஸ், நிறைய இடத்துல லீவுன்னெலாம் சொன்னாங்களே, மழை வருது அதனால லீவு அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். இல்லையா? உங்களுக்கு லீவ் இல்லையா? சொல்லுங்க. ஸ்கூல் தானா கன்ஃபார்மா? ஓகே. சரி, now we have completed GOC, hydrocarbons, aldehyde ketones, amines, biomolecules. 5 chapter full cover பண்ணிட்டோம். ஓ ஓகே ராமநாராஜா, சூப்பர் டாக்கண்ணா. ஸோ இன்னும் 2 சாப்டர் தான் பாக்கி இருக்கு. ஒன்று ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ரெண்டாவது நம்மளோட haloalkanes and haloarenes. Oh, we have school on Sunday also. Okay, Subhashri, wonderful. Because I was planning to extend your morning crystal clear sessions. ஏன்னா crystal clear sessionலாம் 1.5 மணி நேரத்தில் ஒன்றுமே சொல்லித்தர முடிய மாட்டேங்குது. ஈவன் the other faculties were telling me, இப்போ மேரத்தான்னா இட்ஸ் ஃபைன், we can just கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பட் கிறிஸ்டல் கிளியர் செஷனில் நம்ம கண்டிப்பாக கான்செப்ட்ஸ் கூடவே சேர்த்து, கரெக்டாக கான்செப்ட் கூடவும் சேர்த்து நம்ம நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட் டைமர்ஸ்க்காக தான் இந்த கிறிஸ்டல் கிளியர் சீரீஸையே நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ தட் இஸ் வை ஐ ஆஸ்க்ட் ராகண்ணா. Okay, right, I'm a dropper so I can Harivardhan next Sunday complete organic chemistry oda questions நம்ம practice பண்ணுவோம். I've planned for somewhere around 500 to 1000 questions. பாப்போம் எவ்வளவு questions என்னால கொண்டு வர முடியுது அப்படிங்கறத நானும் பார்க்கறேன். I'm going to bring in NCERT line by line questions, previous year question, every single thing needed for organic chemistry. Okay va? Very good Raja. Ma'am, computer science class எடுங்க. நிஷாந்த், for sure. பட் இது நீட் சேனலாக போச்சே கண்ணா. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் I used to take all the subjects. என்ன வேணும் உனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்கிற மாதிரி, இங்கிலீஷ் வேணுமா இங்கிலீஷ் எடுப்பேன், சோஷியல் வேணுமா சோஷியல் எடுப்பேன், கெமிஸ்ட்ரி வேணுமா கெமிஸ்ட்ரி எடுப்பேன், ஃபிசிக்ஸ் வேணுமா ஃபிசிக்ஸ் எடுப்பேன். தட் வாஸ் ஹவ் ஐ வாஸ் டூயிங் இன் மை லாஸ்ட் கம்பெனி. பட் எஸ், இனிமே நம்ம இது பண்ண முடியாது இல்லையா, நம்ம நீட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால வி ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் நீட். சரியா? கிளியரா? ஸோ எஸ், அடுத்ததா ஆல்கோஹால் ஃபீனால்ஸ் போலாமா? ஷால் வி குவிக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இதே கண்ணா, யாராச்சும் இன்னும் லைக் போடலனா ஒரே ஒரு லைக் தான், சரியா? ஒரே ஒரு லைக் தான் 80க்கு. ஸோ ப்ளீஸ் போஸ்ட் யுவர் லைக்ஸ் வித்தவுட் ஃபெயில். எஸ், வண்டர்ஃபுல் மை டியர். ஓகே, இப்போ ஜஸ்ட் கிவ் மீ a minute of time, I'll take. அடுத்ததா
நம்ம ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். சரியா? எஸ். எஸ். இப்போ ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு OH குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் ஆல்கஹால். கரெக்டா? கரெக்டா? 1 minute. ஒரு பென்சின் ரிங்ல OH குரூப் இருந்துச்சுன்னா அதான் ஃபீனால். இந்த OHல ஹைட்ரஜனே வேணாம்ப்பா அப்படின்னு அதுக்கு பதிலா ஒரு OR குரூப்பை போட்டிங்கன்னா அதுதான் ஈத்தர்ஸ். ஸோ இப்படிதான் ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈத்தர்ஸை நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கிளியரா? ஸோ இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க? நம்மளோட பேப்பர்ஸ் மேக் பண்ற இண்டஸ்ட்ரியில, காட்டன் மேக் பண்ற இண்டஸ்ட்ரியில, அனஸ்தீசியால, சால்வெண்ட்லன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்க இந்த ஆல்கஹால், ஃபினால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களோட கிளாசிஃபிகேஷன், நோமென்க்ளேச்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஆல்கஹால்ஸை மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் அண்ட் பாலிஹைட்ரிக்னு பிரிப்போம். அந்த மாலிகுல்ல ஒரே ஒரு OH தான் இருக்குன்னா அது மோனோஹைட்ரிக். 2 OH இருந்தா டைஹைட்ரிக், 3 OH இருந்தா ட்ரைஹைட்ரிக் அண்ட் நிறைய OH இந்த மாதிரி சார்பிட்டால் மாதிரி நிறைய OH இருந்துச்சுன்னா அதைத்தான் பாலிஹைட்ரிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸை நம்ம 2ஆ பிரிப்போம். ஒன்று alkyl alcohol, allylic alcohol and benzylic alcohol. They are mainly 1 degree, 2 degree or 3 degree alcohol. அது இல்லாம compounds containing sp2OH bonds. அதாவது இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், அதை நம்ம வினைலிக் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. எல்லா கேசஸ்லையுமே உங்களோட ஆல்பா கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டா தான் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? அடுத்ததா ஃபீனைல். ஃபீனால்ஸையும் மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், பாலிஹைட்ரிக் அப்படின்னு பிரிக்க முடியும், ஆர் ட்ரைஹைட்ரிக்னு பிரிக்க முடியும். மோனோஹைட்ரிக்ல ஒரே ஒரு OH தான் இருக்கும். டைஹைட்ரிக்ல 2 OH எதர் ஆர்த்தோ, மெட்டா ஆர் பேரா பொசிஷன்ல வர மாதிரி இருக்கும். ட்ரைஹைட்ரிக்ல எதர் இந்த 3 பார்ட் இல்ல ஆர்த்தோ மெட்டா பொசிஷன்ஸ்ல வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஈத்தர். ஈத்தரை சிம்பிள் ஆர் சிமெட்ரிக் காம்பவுண்ட், மிக்சட் ஆர் அன்சிமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக்னா 2 சைடும் சேம் ஆல்கைல் குரூப்ஸ் ஜாயின் ஆயிருக்கும். ஏசிமெட்ரிக்னா டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ஸ் ஆட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ பேசிக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா நோமென்க்ளேச்சர். காமன் நேம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் GOCல சொல்லிட்டேன். IUPAC நேமிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ IUPACல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆல்கஹால் OH குரூப் வந்தா OL சப்ஸ்டியூட் பண்ணும். இஃப் இன் கேஸ் OH குரூப் எங்கேயாச்சும் ஃபர்ஸ்ட் கார்பன் கூட கனெக்ட் ஆகாம வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அதோட பொசிஷனை நம்ம மெயினா மென்ஷன் பண்ணி காமிக்கணும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? அடுத்ததா நோமென்க்ளேச்சர் ஆஃப் ஃபினால். காமன் நேம்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஃபினால்ஸ்க்கு. பட் IUPAC நேம்ஸை பொறுத்தவரை இந்த OH குரூப்பை தவிர்த்து, ஓகேவா, எப்பவுமே OH கார்பனுக்கு நம்பர் 1 கொடுத்துட்டு பாக்கியுள்ள கார்பன்ஸ்க்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் சப்ஸ்டியூண்ட் வர மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன சப்ஸ்டியூண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரை போட்டுருங்க. கிளியரா? கிளியரா? ஃபைனலா ஈத்தர்ஸ். ஈத்தர்ஸை பொறுத்தவரை காமன் நேம் என்ன குரூப் இருக்கோ பிளஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம IUPAC நேமை பொறுத்தவரை ஸ்மாலர் ஆல்கைல் பிளஸ் ஆக்சி பிளஸ் பிகர் ஆல்கைல் குரூப் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இந்த கேஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா 2மே மெத்தில், அதனால மீத்தாக்சி மீத்தேன். இந்த கேஸ்ல ஒரு மெத்தில் ஒரு எத்தில், அதனால மீத்தாக்சி ஈத்தேன். இந்த கேஸ்ல ஒரு மெத்திலும் ஒரு பென்சின் ரிங்கும் இருக்கு. அப்ப ஸ்மால் தென் பிக்னு சொல்லும்போது மீத்தாக்சி பென்சின், இங்க ஈத்தாக்சி பென்சின், so on and so forth. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈத்தர்ஸை பொறுத்தவரை ஸ்மால் ஆல்கைல் குரூப்ஸ் பிளஸ் ஆக்சி பிளஸ் பிக் ஆல்கைல் குரூப்ஸ் வர மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்?
இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்காக்குன்னா டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. We have covered the nomenclature part. Nomenclature already நம்ம டீடைல்டா நம்மளோட ப்ரீவியஸ் GOCல எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால we are going as fast as we can. Clear? Okay. இப்போ அடுத்ததா நம்ம ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். ப்ரிப்பரேஷனுக்கு போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸை ஆல்கீன்ஸ்ல இருந்து, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்ல இருந்தும், கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்தும் உருவாக்க முடியும். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆல்கீன்ஸ்ல இருந்து எப்படி உருவாக்கலாம்? ரெண்டு கான்செப்ட் இருக்கு. பை ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் ஆர் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலைஸ்ட் ஆல்கைலேஷன்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ a minute, I will write it here. ஓகே, ஒரே நிமிஷம் தாங்க, நான் ரைட் பண்ணி எழுதியே காமிக்கிறேன். இங்கடாது ஒரே நிமிஷம் தாடாக்கண்ணா, ஒரே நிமிஷம் தான். ஸோ ஆல்கில் குரூப்ல நீங்க சிமெட்ரிக்கல் ஆல்கீனை எடுத்துப்பீங்க. ஜஸ்ட் லைக் CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ கான்செப்டோட பேர்லயே என்ன சொல்லியிருக்கா? ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் an ஆசிட், ஆசிட் கேட்டலைஸ்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் an ஆசிட், லெட்ஸ் சே சல்ஃபியூரிக் ஆசிட், நீங்க ஹைட்ரஜனை ஆட் பண்ண போறீங்க, ஹைட்ரேட் பண்ண போறீங்க. அப்போ ஹைட்ரஜனை ஒரு வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ண போறீங்க. கரெக்டா? வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ண போறீங்க. அப்போ இந்த வாட்டர் மாலிகுல் ரெண்டா பிரியுமா? எஸ், H பிளஸ் அண்ட் OH மைனஸ் அப்படின்னு ரெண்டா பிரியும். இந்த H பிளஸ் இந்த ஆல்கைல் குரூப் கூடவும், இந்த OH மைனஸ் இந்த ஆல்கைல் குரூப் கூடவும் கனெக்ட் ஆகும். thereby ensuring that you get a molecule CH3CH2OH. So first CH2 கூட hydrogen add ஆனனால CH3, second CH2 கூட OH add ஆனனால CH2OH. That is how your alcohol is formed by means of acid catalyst method. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஸோ இங்க நீங்க ஆசிடை யூஸ் பண்ணி நீங்க ரியாக்ஷனை மேற்கொள்றீங்க. கிளியர்? எஸ். இப்போ அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹைட்ரோபோரேஷன் மெத்தடுக்கு போறீங்க. கிளியரா? ஹைட்ரோபோரேஷன் மெத்தட். ஹைட்ரோபோரேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னு ஹைட்ரஜன் அண்ட் போரான் காம்பவுண்டை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். I'll show it to you. B2H6. இங்க குழப்பி கொடுத்துருக்கானே. B2H6 யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் செகண்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜன் பெராக்சைடை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இங்க நீங்க ஆன்டி மார்கோனிகோஸ் ரூலை யூஸ் பண்ணோம். ஏன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதுனால இந்த பாண்ட் பிரேக் ஆகிற டைம்ல amongst H plus and OH minus இந்த CH2ஐயும் H plus இந்த CHஐயும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஆன்டி மார்கானிகாஸை பொறுத்தவரை யாருக்கு அதிகமான ஹைட்ரஜன் இருக்கோ அவனுக்கு OHம், கம்மியான ஹைட்ரஜன் இருக்கவனுக்கு H பிளஸையும் ஆட் பண்ணும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். மெக்கானிசம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வேஸ்ட் யுவர் டைம் தான். அடுத்ததா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ஃப்ரம்
கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஒன்று ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணுறது மூலியமா கொண்டு வரலாம், இல்லை கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மூலியமா உங்களால் ஆல்கஹால்ஸை உருவாக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். லைக் லித்தியம், அலுமினியம் ஹைட்ரேட், platinum, palladium or even nickel. பட் யாரை யூஸ் பண்ண முடியாது? யாரை யூஸ் பண்ண முடியாதுரா கண்ணா? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரை யூஸ் பண்ண முடியாது? இங்க இந்த கேஸ்ல since you are using aldehydes and ketone, sodium hydroborate கூட யூஸ் பண்ணலாம். பட் இதுவே aldehydes or ketones இல்லாம carboxylic acid and esters எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல you can use lithium, aluminum hydrate, platinum or palladium or nickel along with hydrogen. பட் யாரை யூஸ் பண்ண முடியாது? உங்களோட சோடியம் ஹைட்ரோபோரேட்டை மட்டும் யூஸ் பண்ணவே முடியாது. This is one thing which you have to keep in mind. புரிஞ்சுச்சுங்களா? Always remember. Also, எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். Please keep this in mind. Please keep this in mind. ஆல்டிஹைடை ரியாக்ட் பண்ண வைக்கும்போ ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணும்போ you always get 1 degree carboxylic acid. இதுவே ketone reduce பண்ணா you get 1 and 2 degree carboxylic acid. So இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். This is something which is very 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 important. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா உங்களோட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூடவும் ஃபார்மால்டிஹைட் ஆர் ஃபார்மால்டிஹைடை ரியாக்ட் பண்ண விட்டு உங்களால் கார்பாக்சிலேட் ஆர் ஆல்கஹால் குரூப்ஸை உருவாக்க முடியும். பட் அது இம்பார்ட்டண்ட்டானு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தேன் இனஃப். ஃபார்மால்டிஹைடை பொறுத்தவரை ஃபார்மால்டிஹைட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டால RMgX கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் 1 degree ஆல்கஹால். இதுவே ஃபார்மால்டிஹைட் இல்லாம let's say you have RCHO. இந்த கேஸ்ல இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா for sure this will give secondary alcohol. இது கண்டிப்பா செகண்டரி ஆல்கஹால் தான் தரும். அண்ட் ஃபைனலா இதுவும் இல்லை மேம், நான் கீட்டோன் எடுத்திருக்கேன், RCO R' எடுத்திருக்கேன்னா கீட்டோன் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு 3 degree ஆல்கஹாலை தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 degree, 2 degree and 3 degree ஆல்கஹால் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ராக்கனா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். கிளியரா மேம்? உங்க இன்ஸ்டா ஐடி நேம் என்ன சொல்றேன் கண்ணா, நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் வித் மீ த்ரூ இன்ஸ்டாகிராம் தென் அது NEET_Premila _chemistry. இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கனா, ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் யூ கேன் கனெக்ட் வித் மீ த்ரூ திஸ். ஓகேவா? எஸ் 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 நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போலாமா? அடுத்ததா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் த்ரூ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் பார்த்துட்டோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ்க்கு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்போலிக் ஆசிட்லேருந்தும் உங்களால் ஃபீனால்ஸை உருவாக்க முடியும். ஸோ ஃபீனால்ஸை ஃபர்ஸ்ட் இவங்க கோல் டார்லேருந்து தான் ரிமூவ் பண்ணாங்க. லேப்ல ஃபீனாலை பென்சின் டெரிவேட்டிவாக உருவாக்கினாங்க.
ஸோ எஸ், ஒரு குளோரோபென்சீனை NaOH கூட ரியாக்ட் பண்றது மூலியமா ஃபீனாக்சைடு உருவாகும், சோடியம் ஃபீனாக்சைடு உருவாகும். அதை HCl கூட ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா இந்த சோடியம் அண்ட் குளோரின் ரியாக்ட் ஆகி NaCl மாறிடும். பாக்கி ஃபினால் குரூப் மட்டும் தனியா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கீப் திஸ் இன் நவுன். இது ஹை ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்ல தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டவுஸ் ப்ராசஸ் அண்ட் இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா ஃபினால்ஸ் நம்ம பென்சின்ல இருந்து உருவாக்க முடியும். பென்சினை ஒலியம், அதாவது கான்சென்ட்ரேட்டட் H2SO4 அண்ட் SO3 இவங்க கூட ரியாக்ட் பண்ண விடணும். அப்போ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் உருவாகும். அதை NaOH அண்ட் H+ கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா ஃபீனால் உருவாக்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய NaOH மோல்டன் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபீனால்ஸை Diazonium saltல இருந்தும் உருவாக்கலாம், லைக் அனிலின். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் சோடியம் NaNO2 கூட HCl இந்த அனிலின் கூட ரியாக்ட் பண்ண விடணும். அப்போ பென்சின் டயோசோனியம் சால்ட் உருவாகும். தென் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினீங்கனாவே பென்சின் டயோசோனியம் குளோரைடு ஃபீனாலா மாறிடும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 ஈஸி கண்டிஷன்ஸ். ஏன்னா டயசோனைசேஷன் 0 to 5 degree செல்சியஸ்லேயே தான் நடந்துடும். கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊக்குனீங்கனாவே இந்த டயசோனியம் குளோரைட் சால்ட் வந்துட்டு அன்ஸ்டேபிளா மாறி it will ensure that the product is formed. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். அடுத்ததா கியூமென்ல இருந்து ஃபீனால்ஸ் உருவாக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் as cumin. உங்களோட ஐசோப்ரோபைல் பென்சினை தான் நம்ம கியூமின் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா இங்க ஆக்சிஜன் அட்டாச் ஆயிரும், COOH மாறிடும். அங்க ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி ஃபீனாலும் அசிட்டோனும் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஆசிட் கேட்டலைஸ் ரியாக்ஷன் அண்ட் இங்க அசிட்டோனோட ஈல்டும் அதிகப்படியா இருக்கும். அடுத்ததா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ். இவங்களோட பிசிக்கல், கெமிக்கல் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பார்க்குற மாதிரி இருக்கும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் ரெண்டு இடத்துலையுமே OH குரூப் இருக்கு. ஸோ those are responsible for most of their properties. Whereas alkyl group or aryl group அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸை மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை based on number of carbon atoms increase ஆக van der Waals force increase ஆகும். அதனால பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதிகமான செயின் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதோட பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? whereas பிரான்ச்சஸ் இருக்குன்னா whenever branch increase surface area குறையும், அதனால பாய்லிங் பாயிண்ட் குறையும். ஸோ ஓவராலா சொல்லணும்னா பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை பாய்லிங் பாயிண்ட் is directly proportional to surface area and directly proportional to molecular mass, but it is inversely proportional to branching. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். This is more than enough for boil point. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? எஸ். இப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸை பொறுத்தவரை டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் ரெண்டு பேருக்குமே அதிகப்படியான பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். சாலிபிலிட்டியை பற்றி பேசுனீங்கன்னா ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். என்ன காரணம்? பிகாஸ் தே ஹாவ் ஹைட்ரஜன் பாண்டிங். கிளியரா? OH இருக்கிறதுனால ஹைட்ரஜன் பாண்டிங்னால தே ஆர் சாலிபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட், அடுத்ததா ஆல்கஹால்ஸை பொறுத்தவரை they can act as nucleophiles as well as electrophiles because அங்கே OH குரூப் இருக்கு இல்லையா, அந்த OH குரூப்ல ஆக்சிஜன் நியூக்ளியோஃபைல் ஆகும். the other group உங்களுக்கு எலக்ட்ரோஃபைலாவும் ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இப்போ ஆல்கஹால்ஸ் as a நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபைல் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, GOCல ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹாலை பற்றி பேச போகிறோம். ஆல்கஹால் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஆல்காக்சைடை தருது. அதனாலேயே ஆல்கஹால்ஸ் ஆர் வாட்? அசிடிக் ஆர் பேசிக்?
acidic or basic. Alcohols, OH group இப்போ பொறுத்து. If it has 1 degree alkyl group, it is acidic. Then 2 degree அதை விட கொஞ்சம் கம்மி, 3 degree இன்னும் கம்மி, because அங்க polarization shift ஆகுது. And so always keep this in mind. Acidity of alcohols பொறுத்தவரை 1 degree has the maximum. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட், phenols-ஓட acidity பத்தி பேசணும்னா, you don't have to go into these resonance blah 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 structures and all. Final concept மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். So please keep this in mind. Alcohol is less acidic than compared to alkoxide ion and H plus ion. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. H plus அதிகமாக இருந்தால் அசிடிக் நேச்சர் கூடும், H plus கம்மியாக இருந்தால் அசிடிக் நேச்சர் குறையும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? I know we are going a bit fast, but alcohol phenols-ல இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தா போதும். மேம், you are taking class. Wow, thank you ஷாம். இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இம்பார்ட்டன்ட் இல்லாத கான்செப்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ எஸ்டரிஃபிகேஷன் ப்ராசஸை பொறுத்தவரை என்ன நடக்கும்? கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட் குளோரைட் ஆர் ஆசிட் அன்ஹைட்ரேட், ஏதாவது ஒரு ஆசிட் குரூப் இருக்கக்கூடிய மாலிகுல் ஆல்கஹால் ஆர் ஃபினால் கூட சேரும். இப்படி ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்றதுனால உங்களுக்கு எஸ்டர் அப்படிங்கிற ஸ்வீட் ஸ்மெல் காம்பவுண்ட் உருவாகும். அதற்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். புரிஞ்சிச்சா? எஸ்டரோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? RCOO டேஷ். இந்த எஸ்டரை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்டரை எப்படி உருவாக்கலாம்? ஒன்று, ஆசிடும் ஆல்கஹாலும் ரியாக்ட் ஆகணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆஸ்பிரின் சிந்தசிஸ். ஆஸ்பிரின் இஸ் ஆல்சோ an ester. ஸோ ஆஸ்பிரினை எப்படி சிந்தசிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சாலிசிலிக் ஆசிடையும் அசிட்டிக் அன்ஹைட்ரைடையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆஸ்பிரினும் அசிட்டிக் ஆசிடும் உருவாகும். இதை நம்ம ஃபீவர், பெயின் இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஓவராலாக இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்கஹால் ஃபீனால்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அசிடிக் நேச்சர்ஸை பற்றி பார்த்தோம், ரைட்? அண்ட் அது இல்லாமல் எஸ்டர் எப்படி உருவாகுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்கான இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட் ராக்கனா. அண்ட் ஒன்ஸ் இட் இஸ் டன், கமெண்ட்ல ஒரு ஃபயரை போடுங்க. ஸோ தட் வி வில் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் பார்ட். ஜஸ்ட் ஒன் மோர் சாப்டர் டு கோ. ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ் சாப்டர் முடிச்சோன்னா நம்ம என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டோம். ஐ திங்க் இன்னைக்கு 10 o'clock கூட நம்ம முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். Because I have a damn sure feeling that we are going to cover this concept soon. Ayyo, abdiyella illa Ramana. I'm just trying to, revise the entire concept at once. So that உங்களுக்கு ஒரு burden இருக்காது இல்லையா? ஒரு பெரிய burden தீர்ந்த மாதிரி இருக்கும்ல. Shall we move on with the next part, Dakana? அடுத்த கான்செப்ட் போலாமா? Shall we? Yes. அடுத்ததா properties of alcohols and phenols க்கு தான் போனோம். ஆக்சுவலா அதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட், தென் கார்பாக்சிலிக் ஆசிடை தரும். இஃப் இன் கேஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆக்சிடைஸ் கார்பாக்சிலிக் ஆசிடை தரும். இதுவே நீங்கள் செகண்டரி ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால்ஸ் கீட்டோனை தர மாதிரி இருக்கும். வேரஸ் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணாது. ஸோ ஆல் இட் டஸ் இஸ், இஃப் இன் கேஸ் அசிடிஃபைட் KMnO4 கூட ரியாக்ட் ஆகுதுன்னா அந்த கார்பன் பாண்ட் மட்டும் உடையும். இதுவே காப்பர் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா டீஹைட்ரேட் ஆகும், ஆக்சிஜனேட் ஆகாது. ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் அங்கே நடக்காது.
ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் denatured alcohol. denatured alcohol பத்தி பேசணும்னா whenever ethanol and methanol reacts, இது ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடத்தும், அதனால மெத்தனால் ஆர் மெத்தனாயிக் ஆசிடை உருவாக்கும். மெத்தனாயிக் ஆசிட் இஸ் அ பாய்சன். சரியா? அண்ட் இந்த மெத்தனாயிக் ஆசிட் ஓட ஸ்மெல்லு ஆர் அந்த வேப்பர்ஸ் உங்க மேல பட்டாவே கண்ணு தெரியாம போயிடும், பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் உருவாக்கிடும். சரியா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் ஃபீனால்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததா ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ் பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராக்கனா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ரெசனன்ஸ் இன் ஃபீனாக்சைடு அயான். ஃபீனாக்சைடு அயான்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபீனால்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணீங்கன்னா அதான் ஃபீனாக்சைடு அயான். அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரி மல்டிபிள் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும். ஸோ ஜஸ்ட் அது என்ன ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்கு இந்த ஆர்த்தோ பொசிஷன் அண்ட் பேரா பொசிஷன் ஆர் மோஸ்ட் ஃபேவரபிள். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ். ஸோ எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணும், அந்த ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷனை போய் அட்டாக் பண்ண பார்க்கும். அண்ட் அப்படி அட்டாக் பண்றதுனால ஆஸ் யூ கேன் சி ஹியர், இப்படி அட்டாக் பண்றதுனால பாண்ட்ஸ் இப்படி கண்டினியூஸா மாறும். இப்படி கண்டினியூஸா பாண்ட்ஸ் மாறுறதுனால ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிரும், அந்த பிளேஸ்க்கு எலக்ட்ரோஃபைல் வந்துடும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் நைட்ரேஷன் அண்ட் ஹாலஜனேஷன் ப்ராசஸ். ஃபினாலை நைட்ரேட் பண்ணோம்னா HNO3 and H2SO4 யூஸ் பண்ணி நைட்ரோஃபினால் O or P நைட்ரோஃபினாலை உருவாக்க முடியும். அண்ட் இதுவே நீங்க சல்ஃபனேட் பண்ண பார்க்குறீங்கன்னா I'll show it to you. கான்சன்ட்ரேட்டட் HNO3 வச்சு ரியாக்ட் பண்ண வச்சோம்னா டைல்யூட் கேஸஸ்ல ஆர்த்தோ ஆர் பேரா உருவாகும். கான்சன்ட்ரேட்டட் கேசஸ்ல பிக்ரிக் ஆசிட் ஆர் 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால் உருவாகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்ததா ஹாலஜினேஷன் ஆஃப் ஃபினால். சால்வென்ட்ஸ் ஆஃப் லோ பொலாரிட்டி அண்ட் ஹை பொலாரிட்டி ரெண்டுத்தையுமே கன்சர்வ் பண்ணலாம். உங்களோட லோ பொலாரிட்டி மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோனோஹாலஜினேட்டட் ப்ராடக்ட்ஸ் உருவாகும். ஹை பொலாரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,4,6 ஆர்த்தோ அண்ட் பேரால மொத்தமாக சப்ஸ்டியூட் ஆன ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ப்ரோமினேஷன். புரோமின் ஆர் CS2 ஆட் பண்ணுறதுனால O புரோமோஃபினால் ஆர் P புரோமோஃபினால் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் புரோமின் அட்டாச் ஆகும். இதுவே கான்சன்ட்ரேட்டட் புரோமின் வாட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால் 2,4,6 பொசிஷனில் புரோமின் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்ரேஷன் அண்ட் புரோமினேஷன் ப்ராசஸ் ரெண்டுமே சேர்ந்தாக்கன்னா இட் இஸ் வெரி 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 சிமிலர். பெருசாக எந்த மாற்றமும் அங்கே இருக்காது. மேம் 8 o'clock டேக் சம் பிரேக். ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. ஷோர் ஷோர் ஷோர். இந்த சாப்டர் முடிச்சிட்டோன்னா இதுவும் ஒரே ஒரு சாப்டர் தான். So we'll try to wind up the session. Okay, don't worry, we'll try to wind up the session. Fine. Next, Kolb's reaction பத்தி பேசணும்னா phenol NaOH கூட react ஆச்சுனா sodium phenoxide தரும். Then அந்த sodium phenoxide CO2 and H+ கூட react ஆச்சுனா உங்களுக்கு salicylic acid தரும். இப்படி salicylic acid உருவாகக்கூடிய இந்த process தான் என்னன்னு சொல்றோம், Kolb's reaction அப்படின்னு சொல்றோம். இங்க carbon dioxide is actually a weak electrolyte. அதனால்தான் ஈஸியா நம்மளால சாலிசிலிக் ஆசிடை உருவாக்க முடியுது. நெக்ஸ்ட் ரைமர் ரியாக்ஷன்ல ஃபீனால CHCl3 கூட OH கூட 340 டிகிரியில H+ஐயும் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளோட சாலிசில் ஆல்டிஹைடு உருவாகுது, ஆர்த்தோ ஆர் பாரா சாலிசில் ஆல்டிஹைடு உருவாகுது. ஸோ இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல NaOH CO2 H+ யூஸ் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் சாலிசிலிக் ஆசிட் உருவாகுது. இங்க ரைமர் டைம்ல CHCl3 யூஸ் பண்றீங்க அட் ஹை டெம்பரேச்சர். அப்படி யூஸ் பண்ணும்போது சாலிசில் ஆல்டிஹைடு உருவாகுது. ரைமர் டைமன் RT இஸ் ஃபார் ஆல்டிஹைட், கோல்ப்ஸ் K இஸ் ஃபார் ஆசிட். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். This is more than enough for the naming reaction. புரிஞ்சுச்சா? எஸ். நெக்ஸ்ட் ஃபைனலா phenol zinc dust கூட react பண்ணுச்சுனா பென்சினையும் zinc ஆக்சைடையும் தர மாதிரி இருக்கும். This is one reaction. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட்
கமர்ஷியலி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆல்கஹால்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று, மெத்தனால், இட் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட், பாய்லிங் பாயிண்ட் 337, இட் இஸ் பாய்சன் இன் நேச்சர் அண்ட் அது பிளைண்ட்னஸ் ஆர் ஈவன் டெத்தை கூட நடத்தலாம், செத்து கூட போயிடுவாங்க. அண்ட் இதோட யூசஸ், இதை பெயிண்ட்ஸ் வார்னிஷ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மால்டிஹைடை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா எத்தனால். எத்தனால் மெயினாக கமர்ஷியலி ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சுகர் உருவாக்குறதுக்கு, அப்புறம் வைன்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வைன்லாம் உருவாக்குவாங்க இல்லையா, அங்கே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ப்ராசஸ் வழி உருவாகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் அடுத்ததா எத்தனால் பெயிண்ட்ஸில் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்கக்கூடிய இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ கமர்ஷியல் ஆல்கஹால், கமர்ஷியலாக விற்கக்கூடிய எத்தனால் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஸோ தயவு செஞ்சு அதை சாப்பிட மட்டும் நினைச்சிடாதீங்க, குடிக்க மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஸோ அடுத்ததா நம்ம ஈத்தர்ஸ்குள்ளே போகிறோம். ஈத்தர்ஸோட ப்ரிப்ரேஷனை பற்றி பேசணும்னா, ஒன்று ஹைட்ரஜன் ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணுறது மூலியமா, இல்லை வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ் மூலியமா நம்மளால ப்ராடக்டை உருவாக்க முடியும். ஃபர்ஸ்ட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனில் ஒன்றும் இல்லை, ஆல்கஹாலை நல்லா ஹீட் பண்ணுறீங்க. 443 கெல்வின்ல ஆல்கஹால் ஆல்கீலாக மாறும், 413 கெல்வின்ல ஆல்கஹால் ஈத்தராக மாறும். ஸோ ஆல்கஹாலை ஹீட் பண்ணால் உங்களுக்கு ஈத்தர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம 1 minute வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ்குள்ள தான் போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? ஒரு ஆல்கைல் ஹாலைடை சோடியம் ஆல்காக்சைடு கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். ரியாக்ட் பண்ண விடும்போ இந்த சோடியம் அண்ட் இந்த ஹாலஜன், சோடியம் ஹாலைடா ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஈட்டரை தர மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு SN2 ரியாக்ஷன், பட் ஸ்டில் ஜஸ்ட் ப்ராசஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. This is how ethers are formed using Williamson's ether reaction. இங்க வில்லியம்சன்ஸ் ஈத்தர் ரியாக்ஷனை பொறுத்தவரை ஈவன் நம்பர் உள்ள ஆல்கைல் ஈத்தர்ஸை தான் உருவாக்க முடியும், ஆட் நம்பர் ஈத்தர்ஸை உருவாக்க முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? எஸ், ஃபைன். அடுத்ததா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தன். ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவங்களோட பாய்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ் த சைஸ் இன்க்ரீசஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ். அண்ட் எஸ், இங்கே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ் cleavage of CO bonds in ethers. இப்போ இங்கே கார்பன் அண்ட் ஆக்சிஜனுக்கு இடையே ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை ஹைட்ரஜன் ஹேலைட் வச்சு உடைச்சிங்கன்னா ஈஸியாக ஆல்கஹால் அண்ட் ஆல்கைல் ஹேலைட்ஸை உருவாக்க முடியும். ரிவர்ஸ் ப்ரிப்ரேஷன் மெத்தடோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் இங்கே நடக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. அடுத்ததா ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன் ஆல்கைட் டுவர்ட்ஸ் ஈத்தர். இருக்கிறதுலே யார் அதிகமாக ரியாக்ட் ஆவான்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் அயோடைட் தான் ரியாக்டிவா, ஃபாலோட் பை புரோமின் அண்ட் குளோரின் டியூ டு த பாண்ட் நெட். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் டக்கண்ணா? எஸ். ஸோ அடுத்ததா ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷன். அதில் என்ன பண்ணுவோம்? ஒரு ஆல்கைல் ஹாலைடை அன்ஹைட்ரைஸ் அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ண விடுவோம். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? at the end of Friedel-Crafts alkylation நமக்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும்? at the end of Friedel-Crafts alkylation நமக்கு இந்த மாலிக்யூல் உருவாக்குற மாதிரி இருக்கும். கரெக்டா? கரெக்டா? alkyl structures உருவாக்குற மாதிரி இருக்கும். Similarly, the same goes on for acylation, alkylation, acylation. இது மூணாவது தடவை நம்ம சொல்றது. And here we go with the summary of ether. ஈத்தர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம், அதோட ஆர்டரும் பார்த்தோம். தென் எப்படி ஃபினால் அண்ட் ஆல்கைல் ஹாலைடை நம்ம ஈத்தர்லேருந்து உருவாக்கலாங்கிறத பார்த்தோம். ஹாலஜனேஷன் ப்ராசஸை பற்றி பார்த்தோம். தென் ஃப்ரிடல்-கிராஃப்ட்ஸ் ஆல்கைலேஷனை பற்றி பார்த்தோம். ஆல்கைலேஷன் வழி நம்மளால் ஒரு எப்படி ப்ராடக்ட்ஸை உருவாக்கலாம், அசைலேஷன் வழி எப்படி ப்ராடக்ட்ஸை உருவாக்கலாம், அண்ட் ஃபைனலாக நைட்ரேஷன் வழி எப்படி ப்ராடக்ட்ஸை உருவாக்கலாம்.
இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கொஷின்ஸ் விச் யூ கைஸ் have to prepare. ஸோ தயவு செஞ்சு இதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. And with this we have come to the very last chapter of the day. கடைசி சாப்டருக்கு வந்துட்டோம். அது என்ன சாப்டரா கண்ணா? எந்த சாப்டர் do you guys remember? எல்லா சாப்டரும் முடிச்சிட்டோம். இனி லாஸ்டா ஒரே ஒரு சாப்டர் தான். இந்த சாப்டர் மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா you guys are done for the day. ஆர்கானிக்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த சாப்டரா முடிக்கணும்? which is the very last chapter of the day? Which is the very last chapter of the day? Haloalkanes and haloarenes. Very good, very good. But haloalkanes and haloarenes க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். நான் போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துறேன். I'll bring some water and I'll come. ஓகேவா? ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. And what's the time now? 8:20. கரெக்டா? எத்தனை மணிக்கு திருப்பி வரீங்க? Can you guys be back by 8:30? Or haloalkanes haloarenes கம்ப்ளீட் பண்ணிட்டு போலாமா? What you guys say? haloalkanes haloarenes கம்ப்ளீட் பண்ணிட்டு wind up பண்ணலாமா? இல்ல shall we take a break? Okay. Do one thing. Be back by 8:30. ஓகேவா? 8:30 and எனக்கு ஒரு 1 to 1.5 hours நீங்க தந்தா போதும். I will be finishing the entire chapter. ஓகேவா? Is that clear? 8:30. No, 8:30க்குலாம் வந்துருங்க கண்ணா. It's like 8:40லாம் ரொம்ப அதிகமான டைம். I've just given you like 10 minutes of break. சரியா? பிரேக்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது அதெல்லாம் வேணாம்டா கண்ணா. Be regular with the class. லாஸ்ட் சாப்டர் ஈஸியா முடிச்சுட்டு ஜாலியா போய் தூங்கிடலாம். சரியா?
எஸ்டா கண்ணா ஆல்ரெடி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். அடுத்தது கொஷின் ப்ராக்டிஸ் தான். அண்ட் ஃபைனலி இந்த மாதம் முடியறதுக்குள்ள நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ரிவைஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆர் டார்கெட். டோன்ட் வரி. எஸ் ஹரிவர்தன் 2 minutes லேட் ஆயிடுச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா கண்ணா, பொறுத்துக்கோங்க. எஸ் ஷால் வி கோ டு த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாப்டர்? Shall we go to the last and final chapter, Akana? Haloalkanes, Haloarenes chapter kulla polama. Yes. Haloalkanes, Haloarenes chapter kulla polama. Maile solren, I'm so happy. Hi Shubhashri, Harivardhan. Last of the last chapter of organic chemistry. இத ஒன்னத்தை மட்டும் முடிச்சிட்டோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் டன் அண்ட் டஸ்டட். உண்மையிலேயே சொல்கிறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஷால் வி? எஸ், பிடிஎஃப் இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் கிவ் மீ சம் மோர் டைம். ஸோ தட் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுமே வி வில் ஸ்டார்ட் த சாப்டர் ரைட் அவே. ஓகேவா? We'll start the chapter right away. Just give me some time because haloalkanes, haloarenes ரொம்ப பெரிய chapter இல்லையா? ஸோ அது டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுமே we will start the session. Meanwhile, யாராச்சும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I want all of you to subscribe for the channel. Okay. We are nearly, இப்போ எவ்வளோ பேர் இருக்கோன்னு தெரியுமா நம்ம ஃபேமிலியில்? இப்போ we are nearly 50,499. சும்மாலாம் சொல்ல, சீரியஸாகவே கரெக்டாக எக்ஸாக்டாக 50,499 இருக்கும். ஸோ யாராச்சும் அந்த ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த ஒருத்தர் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We will reach 50,500 within this live. ஓகேவா? சரியா? யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We'll reach 50.5 before this live ends. Okay? Yes. Okay. Mass டாக்கண்ணா. இன்ஆர்கானிக் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோன்ட் யூ வரி. சீக்கிரமாக வித்தின் திஸ் மந்த் அண்ட் வில் பி ஸ்டார்டிங். இன்ஆர்கானிக்கான கிளாஸஸ் மாஸ்டர் பிளாஸ்டர் செஷன் நான் அப்கமிங் டேஸில் போடுற மாதிரி இருக்கும். வெரஸ் இன்ஆர்கானிக்கான மெகா மேரத்தான் இந்த மந்த் எண்டில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னோட பிளான் இதுதான்டா கண்ணா. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்கானிக்கோட கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நவம்பர் லாஸ்ட் சண்டே அன்னைக்கு நம்ம ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுவோம். அண்ட் டிசம்பர் ஃபஸ்ட்டு சண்டே அன்னைக்கு நம்ம இன்ஆர்கானிக்கோட கொஷின் ப்ராக்டிஸையும் முடிச்சிடுவோம். சரியா? ஸோ டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே நம்ம என்டையர் கெமிஸ்ட்ரி சிலபஸை முடிச்சிருப்போம். திஸ் இஸ் வாட் வி ஹாவ் பிளான் ஃபார். ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ் அப்படிங்கிற சாப்டருக்குள்ள தான் வந்திருக்கோம். ஹாலோஅல்கேன்ஸ், ஹாலோஅரேன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் கூட ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலாக ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ தான் ஹாலோஅல்கேன் அண்ட் ஹாலோஅரேன் உருவாகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட ஆல்கைல் குரூப் கூட ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹாலஜனை போட்டிங்கன்னா அது ஹாலோ ஆல்கேன். சிமிலர்லி உங்களோட அரைல் குரூப்ஸ், அரோமேட்டிக் குரூப்ஸ் கூட ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஹாலஜனை ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹாலோ அரேன்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்டையர் சாப்டரே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஏன் ஹாலோஅல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ் ரொம்ப முக்கியம்?
ஏன்னா ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸை இண்டஸ்ட்ரியிலையும் டே டு டே லைஃப்லையும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், பாலிவினைல் குளோரைட் ஒரு ஹாலோ ஆல்கேன், whereas குளோரோஃபார்ம் ஒரு ஹாலோ குரூப் பேஸ் பண்ண மாலிகுல். கரெக்டா? குளோரோஃபார்ம்லாம் இந்த படத்துல பார்த்துருப்பீங்கல்ல, யாரையாச்சும் கடத்தணும்னா வில்லன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு ஒரு குளோரோஃபார்ம் டப்பி வச்சிருப்பாங்க, ஒயிட் கலர் டப்பி, அதை கொஞ்சம் கர்ச்சீஃப்ல நினைச்சுக்கிட்டு இப்படி மூக்கில் வைப்பாங்க. மூக்கில் வச்சதும் அந்த ஹீரோயின் மயங்கி விழுந்துருவாங்க. மோஸ்ட்லி ஹீரோயினை தானே கடத்துவாங்க அதனால, சரியா? பட் ஆக்சுவலா ரியாலிட்டியில அப்படிலாம் வச்சதும் மயங்கவெல்லாம் மாட்டாங்க, ஒரு 5-10 மினிட்ஸ் எடுத்துக்கும். பட் அதுக்கு குளோரோஃபார்ம் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ரைட். அது இல்லாம நம்ம இந்த நான்ஸ்டிக் பேன்ல எல்லாம் டெஃப்லான் கோட்டிங் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த டெஃப்லான் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் தட். இல்ல டிடிடி, இந்த வயல்வெளியில எல்லாம் பூச்சிக்கொல்லியா டிடிடி ஆட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த டிடிடி கூட உங்களோட இந்த ஹாலோ ஆல்கேன் ஹாலோஅரேன் குரூப் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான அப்ளிகேஷனை வச்சிருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ். ஈவன் நம்ம பாடியில டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சுன்னா குளோராம்ஃபெனிகால் கொடுப்பாங்க, மலேரியா வந்துச்சுன்னா குளோரோக்வின் கொடுப்பாங்க. டே கண்ணா, ஃபியூச்சர் டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரியாததா? இது எல்லாமே ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ்ல வரக்கூடிய பாட்டு தான். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ அவங்களோட கிளாசிஃபிகேஷன், நோமன்க்ளேச்சர் அண்ட் அவங்களோட நேச்சர் என்னங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ஹாலோஆல்கேனை ஆர் ஹாலஜன் பேஸ் பண்ணி, ஹாலஜன் எத்தனை இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஹாலோஆல்கேனை மோனோ ஹாலோஆல்கேன், டை ஹாலோஆல்கேன் அண்ட் ட்ரை ஹாலோஆல்கேன்னு பிரிப்போம். சிமிலர்லி ஹாலோ அரேனையும் மோனோ ஹாலோஅரேன், டை ஹாலோஅரேன், ட்ரை ஹாலோஅரேன் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ அது இல்லாம மோனோஹாலஜன் காம்பவுண்ட sp3 கார்பன், அதாவது சிங்கிள் பாண்டட் கார்பன் பேஸ் பண்ணியும், sp3 கார்பன் அதாவது டபுள் பாண்டட் கார்பன் பேஸ் பண்ணியும் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். sp3ல யூ ஹாவ் ஆல்கைல் ஹாலைட், அல்லீலிக் ஹாலைட், பென்சைலிக் ஹாலைட். இதுவே sp2ல வினைலிக் ஹாலைடும் அரைல் ஹாலைடும் வர மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இப்போ நோமன்க்ளேச்சருக்குள்ள போலாம். ஹாலோ ஆல்கேன் ஹாலோஅரேனோட நோமன்க்ளேச்சர் ரொம்ப ஈஸி. காமன் நேம் ஆல்கைல் ஹாலைட், ஐயுபேக் நேம் ஹாலோ ஆல்கீன். இப்போ மெத்தில் ஃப்ளூரைட், இவனோட காமன் நேம் மெத்தில் ஃப்ளூரைட், அவனோட ஐயுபேக் நேம் என்னவா இருக்கும்டாக்கனா மெத்தில் ஃப்ளூரைடா இருந்துச்சுன்னா ஃப்ளூரோ மீத்தேன் அப்படின்னு இவனை கூப்பிடலாம். கரெக்டா? சிமிலர்லி எத்தில் குளோரைட குளோரோ ஈத்தேன், ப்ரோபைல் புரோமைட புரோமோ ப்ரோபைல் அப்படின்னு கூப்பிட முடியும். ஜஸ்ட் மேக் ஷூர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட், ஹாலோஅரேன் ஓட காமன் நேம் அண்ட் ஐயோபேக் நேமை பொறுத்தவரை உங்களுக்கு பெருசா எந்த மாலிகுல்ஸும் வர போறது இல்லை. பென்சின் பேஸ் பண்ண மாலிகுல்ஸ் தான் வரும். ஸோ அதனால ப்ரோமோ பென்சின், டைப்ரோமோ பென்சின், ட்ரைபோமோ பென்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க பேரு வச்சிருவீங்க. கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? Is that clear? Is that clear, my dear? Okay. Yes. இப்போ நேச்சர் ஆஃப் CX bond in halogen containing compounds. அந்த பாண்டோட நேச்சர் எப்படி இருக்கும்? டெக்கனா கார்பன் is partially positive, halogen is partially negative. இதனாலே இந்த பாண்டுக்கு ஒரு போலார் நேச்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாவே அங்க polarity இருக்கும். Based on the size of halogen atom. ஹாலஜன் ஆட்டமோட சைஸை வச்சு பாண்ட் லென்த்தை நம்மளால சொல்ல முடியும். அண்ட் பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். அதனால இருக்கிறதுலே அதிகமான ஸ்ட்ரென்த் உடையது ஃப்ளூரோ ஹாலோ காம்பவுண்ட்ஸா தான் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஃப்ளூரோ ஹாலோ காம்பவுண்ட்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம ஓவராலா பார்த்த விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி இங்க நான் கொடுத்துருக்கேன். Just have a go through. And உங்க புக்கில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? Is that clear, my dear? ஏதாவது டவுட் இருக்கா? So far any doubts? Yes. அடுத்ததா
எப்படி ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ அரேன்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஆல்கஹால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்கேன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்கீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபைனலாக ஹாலோ அரேன்ஸ்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கஹால்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. கான்சென்ட்ரேட்டட் HCl அண்ட் anhydrous zinc chloride யூஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் லூக்கஸ் ரியேஜென்ட். ஸோ லூக்கஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாலோ ஆல்கீன் உருவாகிற மாதிரி இருக்கும். இது ஒரு SN1 மெக்கானிசம் அண்ட் இங்கே கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததா இது பார்த்துட்டோம் இல்லையா? எஸ். அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி, யார் ரொம்ப அதிகமாக ரியாக்ட் ஆவா அப்படிங்கிறத ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையனை வச்சு சொல்ல முடியும். உங்களால் கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டியை பற்றி பேச முடியலையா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The order is 3 to 1. புரிஞ்சுச்சுங்களா? The order is 3 to 1. நெக்ஸ்ட் அடுத்ததா இது எதுவுமே தேவையில்லை. யூ யூஸ் எனி ஆசிட், ஆல்கஹால் பிளஸ் ஆசிட் வில் கிவ் யூ த மாலிகுல். சரியா? அடுத்ததா ஆல்கேன்ஸ்லேருந்து எப்படி உருவாக்கலாம்? ரொம்ப ஈஸி. ஆல்கேனை ஹாலஜன் கூட இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னா ஹாலோ ஆல்கேன் உருவாகும். இங்க மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. திஸ் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஸோ 3 ஸ்டெப் இருக்கு. இனிஷியேஷன், ப்ரொபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை இனிஷியேட் பண்றீங்க. இந்த குளோரைட் பிரேக் ஆகி ClCl மாலிகுல்ஸா பிரியுது. திஸ் இஸ் த இனிஷியேஷன் ஸ்டெப். இந்த இனிஷியேஷன் ஸ்டெப் நடந்துமே உங்களுக்கு குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் உருவாயிரும். அடுத்ததா ப்ரொபகேஷன் ஸ்டெப். இதுல ஒரு குளோரின் இங்க போய் இந்த பாண்டை உடைச்சு அங்க அட்டாச் ஆக பார்க்கும். ஸோ ஒரு குளோரின் இந்த பாண்ட் அட்டாச் லைக் பாண்டை உடைச்சு அங்க அட்டாச் ஆக பார்க்கும். ஐ மீன் பாண்டை உடைக்க பார்க்கும். ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ண பார்க்கும். அட்ராக்ட் பண்ணதும் யூ கெட் HCl. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? HCl ஃபார்மேஷன். இப்போ HCl தனியா போயிடுச்சா? இங்க மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு, இங்க குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அப்போ 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் அட்டாச் ஆகுமா? எஸ் எஸ் அட்டாச் ஆகுமா? அட்டாச் ஆச்சுன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அட் த எண்ட் ஸ்டெப் உங்களுக்கு குளோரோமீத்தேன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஹாய் மது பிரபா, வெல்கம் வெல்கம். ஹாய் ரவி, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வி ஜஸ்ட் நீட் 1 more subscriber to reach 50.5K. ஓகேவா? கரெக்டா எக்ஸாக்டா 499ல இருக்கும். I can show you if you want. Okay, I can show you if you want. எக்ஸாக்டா 499 சப்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? இங்க தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்க போர்டில் தெரியுதா? எஸ், எக்ஸாக்டா 499 சப்ஸ்ல இருக்கும். ஸோ அட தெரியலையடா, அந்த கவுண்டவுன்லாம் எப்படி கொண்டு வருவாங்க? அந்த கவுண்டவுன்லாம் எப்படி கொண்டு வருவாங்க? நாட் ஷூர். எஸ், லைவ் கவுண்ட் இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டா 50,499 சப்ஸ்ல இருக்கும். So I hope you guys can clearly see. கரெக்டா? ஸோ அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த கவுண்ட் வில் பிகம் 50,500. ஓகேவா? எக்ஸாக்டா 50,499ல இருக்கும். டேய் சீரியஸ்லி யார் அதுன்னு தெரியல, பட் 50,500க்கு வந்துட்டோம். ஸோ ஹாப்பி டு see 50,500 ரீச் பண்ணிட்டோம். சூப்பர் 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 அக்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். டிஸ்கவுண்ட் 5501. சூப்பர் மை டியர். வேற லெவல் நீங்கள்லாம். சீரியஸ்லி ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா காலையிலேருந்து கிளாஸ் எடுக்க நானும் சைடில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இது 5400லேயே இருக்கேன்னு. ஐ எம் so happy that we have reached 50,500 இல்ல 501 subscribers. So happy. Thank you so much for that, Ragana. Okay, அடுத்த கான்செப்ட் குள்ள போயிடலாமா? Shall we? Yes. இப்போ
ஹாலஜனேஷன் ப்ராசஸ்ல எந்தெந்த ஹாலஜன் ஆல்கேன் கூட அதிகமா ரியாக்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா fluorine reacts the most, followed by chlorine, bromine and iodine. Also எந்த ஆல்கேன் கூட நல்லா ரியாக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 3 டிகிரி, தென் 2 டிகிரி, தென் 1 டிகிரி. இங்க உருவாகக்கூடிய ரேடிக்கல்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? இங்க உருவாகக்கூடிய ரேடிக்கல்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் fluorination is extremely violent in this case. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஓகே. அடுத்ததா preparation of alkenes from alkenes. alkenes கூட ஹைட்ரஜன் ஹாலைடை ரியாக்ட் பண்ண விட்டீங்கன்னாவே in presence of CCl4 alkyl halide உருவாயிடும். ஸோ மெக்கானிசம் பார்த்தலாம். ஈஸி தான். ஹைட்ரஜன் இஸ் பார்ஷியலி பாசிட்டிவ். அப்போ இது என்ன பண்ணும்? இங்க வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ண பார்க்கும். அப்போ ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல ஹைட்ரஜனும் இன்னொரு இடத்துல ஹாலஜனும் உருவாகும். இது நம்மளோட மார்கோனிகாவ்ஸ் ரூல் பேஸ் பண்ணி கூட உருவாகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? கிளியரா? ஸோ அடுத்ததா மார்கோனிகாவ்ஸ் அண்ட் ஆன்டி மார்கோனிகாவ்ஸ் ரூலை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், மார்கோனிகாவ்ஸ் ரூல்ல ஏதாவது ஹாலஜனை நம்ம ஆட் பண்றோம் ஆர் ஒரு மாலிகுலை டபுள் பாண்டை பிரேக் பண்ணி ஆட் பண்றோம்னா மார்கோனிகாவ்ஸ் ரூலை பொறுத்தவரை whenever hydrogen peroxide is not used, hydrogen goes where there is more hydrogen, bromine goes where there is less hydrogen. ஓகேவா? மார்கோனிகாவ்ஸ் ரூல் பிரகாரம் நம்மளோட டபுள் பாண்டை உடைச்ச ஒரு ரியாக்ஷன் பண்றோம்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் எனி ஆசிட், நம்மளோட ஹைட்ரஜன் கோஸ் டு பிளேஸ் வேர் தேர் இஸ் மோர் ஹைட்ரஜன். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால ஹைட்ரஜன் அங்க போயிடும். புரோமின் லெஸ் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல போயிடும். புரிஞ்சுச்சுங்களா? இதுவே ஆன்டி மார்கோனிகாவ்ஸ் ரூல். மார்கோனிகாவ்ஸ் ரூலோட ஆப்போசிட்ல நம்ம ஏதாவது ஒரு பெராக்சைடை இங்க ரியேஜென்ட்டா யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹைட்ரஜனும் புரோமினும் போறச்சே ஹைட்ரஜன் கோஸ் டு லெசர் ஹைட்ரஜன் அண்ட் புரோமைன் கோஸ் டு ஹையர் ஹைட்ரஜன். புரிஞ்சுச்சுங்களா? அந்த மார்கோனிகாவ்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆன்டி மார்கோனிகாவ்ஸ்ல நடக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இந்த எஃபெக்ட் தான் பெராக்சைடு எஃபெக்ட் ஆர் கராஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்கான். ஜேஇ பேப்பர்ல கூட நான் பார்த்தேன். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் திஸ் நேம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? எஸ். ஓகே. இப்ப அடுத்ததா ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸை பார்க்க போறோம். ஸோ ஹாலோஆல்கேன்ஸ்ல ஹாலஜன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஹாலோ ஆல்கேன் இருக்கு, சோடியம் அயோடைட் கூட ரியாக்ட் பண்றதுனால இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை அசிட்டோன் இட் பிகம்ஸ் அயோடோ ஆல்கேன் அண்ட் சோடியம் அயோடைட். இங்க இந்த எக்ஸுக்கு பதிலா குளோரின் ஆர் புரோமின் தான் அட்டாக் பண்ண முடியும், வேற எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஆல்சோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் as Finkelstein reaction. ட்ரை அசிட்டோனோட பிரசன்ஸ்ல சோடியம் அயோடைட் ஒரு ஹாலோ ஆல்கேனை ரியாக்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் as Finkelstein reaction. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. ஹாய் பிரதீஷா. தேங்க்ஸ் டு யூ ஆல் டா கண்ணா, தேங்க்ஸ் டு யூ ஆல். ரைட். அடுத்ததா இதே மாதிரி ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் ஒன்று இருக்கு. அதுல நீங்க AgEF யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளோரின் எக்ஸாக்டா போய் உங்களோட ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணும். and thus this is called as Schwartz reaction. Schwartz reactionல AgF மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? கிடையாது. நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா மாலிகுல்ஸுமே யூஸ் பண்ண முடியும். எந்த மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? அடுத்ததா ஹாலோ அரேன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? சேம். ஒன்று எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் மூலமா உங்களால ப்ரிப்பேர் பண்ணலாம். ரெண்டாவது AlCl3 கூட ரியாக்ட் பண்றது மூலியமா நம்மளோட அசைலேஷன் ரியாக்ஷன்ல பார்த்துருந்தோம்ல, அந்த அசைலேஷன் ரியாக்ஷன் வழி கூட உங்களால ரியாக்ஷன்ஸை நடத்த முடியும். புரிஞ்சுச்சுங்களா? தீஸ் ஆர் ஆல் சேம் டாக்கண்ணா. நெக்ஸ்ட் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வழி கொண்டு வரலாம். அதாவது அனிலின NO3 அண்ட் ஹைட்ரஜன் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்ண விட்டா பென்சின் டயோசோனியம் ஹாலைடு உருவாகும். அதை CO2X2 கூட ரியாக்ட் பண்ணா ஹாலோபென்சின் உருவாக்கும். இதைத்தான் நம்ம சாண்ட்மேயர் ரியாக்ஷன் சொல்றோம். ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வச்சும் ரியாக்ட் பண்ண முடியும். இதோட ஃபார்மேஷன் இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா
போர்டு எக்ஸாமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் படிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. நம்ம நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஜஸ்ட் என்ன ரியாக்ஷன், என்ன ரியேஜென்ட், நேம் என்ன, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. அடுத்ததா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸை பற்றி பேச போகிறோம். டெக்கன்னா பியூர் ஆல்கைல் ஹேலைட்ஸ் ஆர் கலர்லெஸ். பட் புரோமைட்ஸ் அண்ட் அயோடைட்ஸ் மட்டும் சன்லைட்டில் வச்சோம்னா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கலர்ஸாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அயோடைட்ஸ் வயலட்டாகவும் புரோமைட் ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சாகவும் மாற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எத்தில் அயோடைட் எல்லோயிஷாகவும் உங்களோட புரோமைட் லைக் கொஞ்சம் ஆரஞ்சிஷாகவும் மாறுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். Boiling point of chloride, iodide and bromides are considerably higher than that of normal hydrocarbons. என்ன காரணம்? ஏன்னா branch increase ஆச்சுன்னா surface area குறையும், van der Waals குறையும், boiling point குறையும். Next, physical propertiesல உங்களோட boiling point ஓட order, alkyl iodide is said to have highest boiling point than that of fluoride. என்ன காரணம்? Because of the size of anion and the bond length. Next, melting point பத்தி பேசணும்னா always remember உங்களோட para groupsக்கு தான் mostly high melting point இருக்கும். என்ன காரணம்? They are symmetrical in nature. symmetrical இருக்கிறதுனால para positionsல இருக்கக்கூடிய molecules தான் high melting point ஓட இருக்கும். இது ரொம்ப முக்கியம். Also they are very less soluble in water. என்ன காரணம்? Due to the presence of RX bond. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? கிளியரா? Is that clear? Is that clear? Next, chemical properties of haloalkanesல ரொம்ப முக்கியமான nucleophilic substitution. மேம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நோ கூட கண்ணா செஷன் முடிச்சுதான். ஸோ chemical propertiesல nucleophilic substitution, elimination reaction and reaction with metals ன்னு 3 விதமான reaction இருக்கு. ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை பற்றி பேசலாம். நியூக்ளியோஃபைல்னா என்ன? நியூக்ளியஸ் லவ்விங். அதுக்கிட்ட கண்டிப்பாக லோன் பேர் ஆர் பை எலக்ட்ரான் க்ரௌட் இருக்கும் அண்ட் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். அப்போ நியூக்ளியோஃபைல்ஸை 3 வகையாக பிரிச்சிருந்தோம், ஜியோசியில் பார்த்துருந்தோம். கரெக்டாக? இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் என்ன பண்ணும்? உங்களோட ஹாலோ ஆல்கின் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹாலஜனும் நெகட்டிவ் சார்ஜ், நியூக்ளியோஃபைலும் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுமாமா? ஹாலஜனுக்கு பதிலாக அங்க சப்ஸ்டியூட் ஆயிடும். ஆல்சோ இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரான் டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். இந்த ஹாலஜனை விட அதிகப்படியான எலக்ட்ரான் டென்சிட்டி நியூக்ளியோஃபைல்ட்ட இருந்தா மட்டும்தான் அதனால ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் SN1 and SN2 ரியாக்ஷன்ஸ்னு 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம SN2 ரியாக்ஷனை பத்தி பார்த்தரலாம். இட் ஃபாலோஸ் செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல செகண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணும். அண்ட் இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் சப்ஸ்ட்ரேட் as well as the attacking nucleophile. So rate of reaction substrate and attacking nucleophile பொறுத்து இருக்கும். Next, SN2 ரியாக்ஷன்ல என்ன மெக்கானிசம்? இங்க நம்மளோட ஹாலோஆல்கேன் இருக்கு, அங்க நியூக்ளியோஃபைல் இருக்கு. என்ன நடக்கும்? நியூக்ளியோஃபைல் பக்கத்துல வரும். நெக்ஸ்ட் பக்கத்துல வந்து உங்களோட கார்பன் கூட ஒரு பாண்டை மேக் பண்ணிடும். ஸோ இங்கேயும் ஒரு பாண்டு, இங்கேயும் ஒரு பாண்ட் இருக்கு. அப்போ கண்டிப்பா கார்பன் பென்டாவேலண்டா இருக்காது, அதனால ஒரு பாண்ட் உடையணும். இந்த பாண்ட் உடையுது. இது பாண்ட் உடைஞ்சிருச்சுன்னா குளோரின் அயனா போயிடும். அண்ட் தட் இஸ் ஹவு நம்மளோட நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆர் SN2 மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ SN2 ஓட கீ பாயிண்ட்ஸ் என்ன? இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்க பென்டாவேலண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் உருவாகுது. அண்ட் ஃபைனலா அந்த பென்டாவேலண்ட்ல அந்த கார்பன் ஸ்டேபிளா இருக்கிறதுனால குளோரினை கட் பண்ணி இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நடக்குது. திஸ் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. which means 1 degree alkyl halide இங்க நல்லா ரியாக்ட் பண்ணும், 3 degree அவ்வளவா ரியாக்ட் பண்ணாது. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? is that clear? is that clear? SN2 is very important. இப்போ இது கூடவே உங்க புக்ல இந்த கைராலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை பத்தி கொடுத்துருப்பான்.
chirality is none other than non-superimposable mirror images. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து மிரர்ல வச்சோம்னா ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும், ரைட் ஹேண்ட் எடுத்து மிரர்ல வச்சிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். அதை ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதைத்தான் சூப்பர் இம்போசிபிள் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் தான் நம்ம கைராலிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் கூட இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எனென்ஷியோமர்ஸ், டயஸ்டீரியோமர்ஸ், ஸ்டீரியோ ஐசோமரிசம் இது எல்லாமே நம்ம ஜியோசியில் பார்த்துருக்கோம். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கோ மச் அபவுட் இட். ஓகேவா? புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம SN1 ரியாக்ஷன் தான் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ எப்படி ஹாலோ ஆல்கேன்ஸில் SN1 ரியாக்ஷன் நடக்கும்? SN1னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் த சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். தே ஆர் மெயின்லி டன் அண்டர் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் இதில் 2 ஸ்டெப் மெக்கானிசம் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி மேம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மேம் கண்டிப்பா ஷாம் ராஜசேகர் மேம், ஆர் யூ இன் வேதாந்து சென்டர்? நோடா கண்ணா, ஐ மீன் வேதாந்து மெயின் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் ஆஃப் பெங்களூர். ஓகேவா? BK ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் கொடுத்த நோட்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஸ்பைரல் போடலாம். நோ ஹார்ம் இன் இட். ஏன்னா நான் மதன் சார் அண்ட் சுபாஷ் சார் 3 பேரும் சேர்ந்து உருவாக்கின மெட்டீரியல். அது நாங்கள் ஆக்சுவலாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வி ஹேட் திஸ் பிளான். நம்ம 50,000 அடித்தோன்னா இதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக ஒர்க் பண்ணி உருவாக்கின மெட்டீரியல். ஸோ யூ கேன் புட் ஸ்பைரல் டாக்கண்ணா. ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ அடுத்ததா SN1 ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் உருவாகும். உங்களோட பாண்ட் உடைஞ்சு கார்போகேட்டையான் உருவாயிரும். ரெண்டாவது இந்த கார்போகேட்டையானை நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்டை தரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான், செகண்ட் ஸ்டெப் இஸ் அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இப்படி 2 ஸ்டெப்ல நடக்கிறது தான் உங்களோட கார்போகேட்டையான் ஐ மீன் SN1 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷன்ல ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையனை பொறுத்து இருக்கும். விச் மீன்ஸ் SN1 பொறுத்தவரை 3 degree alkyl halide is more reactive than that of 1 degree. SN2ல 1 degree is most reactiveனு சொல்லும். whereas SN1ல 3 degree is most reactiveனு சொல்றோம். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஓவராலா SN1 அண்ட் SN2கான ரிலேஷன் என்ன? SN1 ஃபர்ஸ்ட் ஆர்டர், SN2 செகண்ட் ஆர்டர். SN1 2 ஸ்டெப், SN2 1 ஸ்டெப். SN1ல கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. SN2ல பென்டாவேலன்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் உருவாகுது. SN1ல rearrangement is possible, SN2ல rearrangement is not possible. SN1ல order of reactivity depends on stability of carbocation. SN2ல order of reactivity depends on the steric hindrance. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஓகேவா? Is that clear? இப்போ SN1 SN2கான டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா? என்னடா நடக்குது கமெண்ட்ஸ்ல? ஆமாண்டா கண்ணா, நான் பெங்களூர்ல தான் இருக்கேன். ஏன்னா வேதாந்தோட ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருக்கு. இங்க தான் இந்த பிக் ஸ்கிரீன் ஸ்டுடியோ இருக்கு. அதனால நாங்க இங்கிருந்து ஒர்க் பண்றோம். சரியா? நம்மளோட வேதாந்து நீட் தமிழ் டீம்ல சிவகுமார் சார் மட்டும் அவர் வீட்ல இருந்து ஒர்க் பண்றாரு. மற்றபடி நம்ம 3 பேரும், மதன் சார், சுபாஷ் சார் அண்ட் நான் 3 பேரும் பிளஸ் நம்மளோட எடிட்டர்ஸ், நம்மளோட GDs எல்லாருமே பெங்களூர் பிரான்ச்ல இருந்தா ஒர்க் பண்றோம். ஓகேவா? ஓகே. SN1 once again. டேக்கண்ணா, SN1 ரியாக்ஷன் ரொம்ப ஈஸிடா. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஹாலோ அல்கேன் கட் ஆகுது. கட்டாய் ஹாலோ அல்கேன் தனியா வந்துடும். வந்ததும் இங்க கார்பன்ட்ட 1 2 3 பாண்டா தான் இருக்கா. அப்போ கார்பன் கார்போகேட்டையனா இருக்கு. இப்போ இந்த கார்போகேட்டையனை நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணி பாண்டை மேக் பண்ணுது. சின்ஸ்
நியூக்ளியோஃபைல் கார்போகேட்டையனை போய் அட்டாக் பண்றதுனால அதனால ரெப்சமிக் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்க முடியும். அதாவது 50% ஒரிஜினல் அண்ட் 50% இன்வெர்டட் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்க முடியும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்ததா நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷனுக்குள்ள தான் போறோம். சி ஹாலோஆல்கேன்ஸ் ஹாலோஅரேன்ஸ்ல தான் நியூக்ளியோஃபிலிக் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். வேற எந்த சாப்டர்லயும் உங்களுக்கு தேவைப்படாது, இங்க மட்டும்தான் தேவைப்படும். சரியா? அதனால தான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் இன் ஹாலோஆல்கேன். ஃபர்ஸ்ட் டீஹைட்ரோஹாலஜனேஷன் ப்ராசஸ் வழி எலிமினேட் பண்ணலாம். அப்படின்னா என்ன? உங்களோட ஆல்கைல் ஹாலைடை ஆல்கஹாலிக் KOH வச்சு ஹீட் பண்ணும்போது அங்க ஹாலஜனும் ரிமூவ் ஆகும், ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகும். இப்போ ஹைட்ரோ குரூப்பும் ஹாலோ குரூப்பும் ரிமூவ் ஆகிறதுனால ஃபைனலா ஆல்கீன் ஸ்ட்ரக்சர் உருவாகும். இதுவும் கட் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 2 கார்பனும் என்ன பண்ணும்? டபுள் பாண்டை மேக் பண்ணி பேலன்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் சேம் அதேதான். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரை கார்போகேட்டையான்ஸ் ஃபார்ம் ஆகுது, ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்காது. அண்ட் ஆர்டர் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் 3 டிகிரி, தென் 2 டிகிரி, ஃபைனலா 1 டிகிரி. புரிஞ்சுச்சுங்களா? கிட்டத்தட்ட SN2 மெக்கானிசம் மாதிரியே தான் எலிமினேஷன் ரியாக்ஷனும் நடக்கும். ஓகே, ஸோ SN2ல என்ன பார்த்தீங்களா அதே கான்செப்ட் தான் எலிமினேஷன்லையும் நடக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். நம்மளோட கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட ஆல்கைல் ஹாலைட் ரியாக்ட் ஆகி மெக்னீசியம் கூட ஆல்கைல் ஹாலைட் ரியாக்ட் ஆகி கிரிக்னாட் ரியேஜென்ட்டை உருவாக்கும். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆனா கார்பாக்சிலிக் ஆசிட், HCOH அதாவது ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் ஆனா 1 டிகிரி ஆல்கஹால், ஆல்டிஹைட்ஸ் மற்ற ஆல்டிஹைட்ஸ் கூட ரியாக்ட் ஆனா 2 டிகிரி ஆல்கஹால், ஆசிட் அண்ட் ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா 3 டிகிரி ஆல்கஹால், அண்ட் ஃபைனலா ஆல்கைல் சயனைட் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா கீட்டோனை தர மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்டை கண்டுபிடிச்சவர் இவரு தான், விக்டர் கிரிக்னாட். இவருக்கு கெமிஸ்ட்ரியில நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கொஸ்டின்லாம் கேட்க போறது இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தானே. ஓகே, எஸ், ஓகே, ஃபைன். இப்போ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்ல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் சால்வேட் வடிவத்துல உருவாகுது. அப்படி உருவாவதுனால ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்காது. திருப்பி கிரிக்னாட் ரியேஜென்ட் மெக்னீசியமாவும் ஆல்கைல் ஹைலைடாவும் மாறாது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். கிளியரா? ஸோ ஃபைனலா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ்ல ஊட்ஸ் ரியாக்ஷன், உங்களோட ஆல்கைல் ஹாலைட் சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இட் கிவ்ஸ் ஆல்கேன் அண்ட் சோடியம் ஹாலைட். இது ஆல்ரெடி நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்ல படிச்சது தான், திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஊட்ஸ் ரியாக்ஷன் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். இங்க ஆக்சுவலா ஃப்ரீ ரேடிக்கல் வழி தான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷனே நடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ என்ன நடக்குது? சோடியம் போகுது, குளோரினை கனெக்ட் பண்ண பார்க்குது, கனெக்ட் பண்ணி தனியா மாலிகுலா மாறிடுது. என்னடா நடக்குதுங்க? எஸ், 1 minute, I'll show you the correct this thing. And ஃபைனலா உங்களுக்கு சோடியம் குளோரைடும் ஆல்கேன் ஸ்ட்ரக்சரும் உருவாக்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இங்க நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு குழப்பியிருப்பான், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ அடுத்ததா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோஅரேன்ஸ் அண்ட் பாலி ஹாலஜன் காம்பவுண்ட்ஸை பத்தி பேசணும். ஒன்ஸ் அகெயின் ஹாலோஅரேன்ஸோட நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன், மெட்டல், பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் அது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். டெக்கன்னா உங்களோட ஹாலோஅரேன்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர், அட் வெரி ஹை டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நடக்கும். அங்க
ஹாலஜனை OH குரூப் வச்சு ரிப்ளேஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ல நீங்க ஹாலஜினேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ஃபில்ட்ராஃப்ஸ், ஆல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த ஹாலஜன் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஹாலஜனையோ நைட்ரஜனையோ சல்ஃபர் குரூப்பையும் ஆல்கைல் குரூப்பையோ இல்லை அசைல் குரூப்பையோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், ஒன்று ஊக்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன், இன்னொன்று ஃபிட்டிக்ஸ் ரியாக்ஷன் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? இதில் மெயினாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இது எதுவுமே தேவைப்படாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நமக்கு இந்த ஹாலஜனேஷன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் தான் தேவைப்படும். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? One minute rakana. Just give me a minute of time. Harivadan by 10 o'clock rakana. By 10 we will wind up the session. Okay? By 10 o'clock we will wind up the session. இப்போ ஃபில்ட்ராஃப்ஸ் ஆல்கைலேஷன்ல நம்மளோட குளோரோபென்சின் CH3Cl கூட ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் AlCl3. அதனால நமக்கு என்ன உருவாகுது? நம்ம குளோரோபென்சினோட ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல மெத்தில் குரூப் அட்டாச் ஆகும். இதை தான் ஃபில்ட்ராஃப்ஸ் ஆல்கைலேஷன் சொல்லுவோம். திஸ் இஸ் ஆக்சுவலி an electrophilic reaction. இதுவே அசைலேஷனும் சிமிலர் காம்போசிஷன். உங்களோட அசிட்டைல் குளோரைட் இங்கே ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அசிட்டைல் குளோரைட் குரூப் இதர் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷனில் கனெக்ட் ஆகும். இதுவுமே ஒரு எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன். புரிஞ்சிச்சிங்களா? ஃபைனலாக வித் மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ணுமா? எஸ், ரியாக்ட் பண்ணும். ஊக்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் சோடியம் கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆல்கைல் பென்சினை தர மாதிரி இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் சிமிலராக 2 அரைல் ஹாலைட்ஸ் ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு டைஃபினைல் குரூப்ஸையும் சோடியம் ஹாலைடையும் தர மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் தான் உங்களோட ஆல்கைல் குரூப்ஸில் நிறையா ஹாலஜன்ஸ் இருந்தால் அதை தான் பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். டைக்ளோரோமீத்தேன், ட்ரைக்ளோரோமீத்தேன், டெட்ராக்ளோரோமீத்தேன் இது எல்லாமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இட் ஹேஸ் மோர் தேன் 1 ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ no worries Subhashri. I'm so happy that we are about to complete the entire chapter. ஓகேவா? எனக்கு அதுதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் தட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரிடா கண்ணா. ஸோ எஸ், இப்போ இந்த பாலிஹாலஜன் குரூப்ஸில் இனிஷியலாக உங்களோட புக்கில் நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பான். அது எதுவுமே தேவையில்லை. அந்த பாலிஹாலஜன்ஸோட யூசஸ் என்னங்கிறது மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட், டைக்ளோரோமீத்தேன் ஏரோசால்ஸில் ப்ரொப்பலண்ட்டாகவும் பெயிண்ட் ரிமூவராகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்ததா ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சால்வெண்ட்டாகவும் இல்லை மெட்டல்ஸை கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபினிஷிங் சால்வெண்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டைக்ளோரோமீத்தேன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் ஹெல்த் ரிஸ்க் என்னென்ன இருக்கு? நம்ம மெத்திலின் குளோரைடை சுவாசிச்சோன்னா இமீடியட்டாக நம்ம ஹியரிங் அண்ட் விஷனிங் கண்ணு மங்களா போகிறது, காது சரியா கேட்காம போகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். தலை சுத்தலாம், டிசினஸ் வரலாம், நாசியா வாமிட் பண்ணுற மாதிரியான சென்சேஷன்ஸ் வரலாம். இல்லை
ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸ்ல இந்த நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ என்னடா இது கை கால்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைய நேரம் தூங்கி எந்திரிச்சோன்னா இந்த மறுத்து போற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சென்சேஷன்ஸ் கூட வரலாம். ஸோ டைக்ளோரோமீத்தேன்ல இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் ஹையர் கேசஸ்ல போனீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் வித் ஸ்கின் might cause intense burning, mild redness of skin, or even கண்ணோட இந்த கார்னியா இருக்கு இல்லையா, அதுவே இரிட்டேட் ஆகி பேர்ன் ஆகி போயிடும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? அடுத்ததா ட்ரைக்ளோரோமீத்தேன். Trichloromethane is colorless, volatile, sweet smelling and dense liquid. And இதோட uses, it is used as fats, alkaloids and iodine. இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அண்ட் இதை மெயினா ஃப்ரியான் அந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ரையான் காம்பவுண்டை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் சர்ஜரியில அனஸ்தெட்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. பட் இதெல்லாமே கொஞ்சம் ஹைலி டாக்ஸிக்குங்கிறதுனால இப்போ வி யூஸ் ஈத்தர்ஸ், லெஸ் டாக்ஸிக் ஈத்தர்ஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அண்ட் இதுவும் நம்ம ப்ரீத் பண்ணிட்டோம்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். டிசினஸ், தலை சுத்துறது, ஃபேட்டிக், மயக்கம் போட்டு விழுறது, ஹெட்டேக், தலைவலி, ஆர் ஈவன் லிவர் அண்ட் கிட்னிஸையே டேமேஜ் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா? ஸோ ஹெல்த் ரிஸ்க் ரொம்ப 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 அதிகம். அதனால தான் இதை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி ஒரு டார்க் கலர் பாட்டிலில் வச்சுருப்பாங்க. கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் ட்ரை அயோடோமீத்தேனை பற்றி பேசுகிறோம், ஆர் அயோடோஃபார்மை பற்றி பேசுகிறோம். இதை நம்ம ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பயங்கர ஸ்மெல் இருக்கு. அதனால இந்த அயோடோமீத்தேனை யூஸ் பண்ணாம அயோடினையே டைரக்டா கூட யூஸ் பண்றாங்க. இப்போ இது இல்லாம வேற என்னென்ன பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு? டெட்ராக்ளோரோமீத்தேன். டெட்ராக்ளோரோமீத்தேனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த டெட்ராக்ளோரோமீத்தேனை ஃப்ரிட்ஜ்லையும் ஈவன் ஏரோசோல் ப்ரொப்பலன்ஸ்லையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டெட்ராக்ளோரோமீத்தேனை குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீட் ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சுங்களா? அண்ட் தே யூஸ் ஈவன் ட்ரைக்ளோரோஃப்ளோரோமீத்தேன், டைக்ளோரோஃப்ளோரோமீத்தேன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் குளோரோஃப்ளோரோமீத்தேன்ஸை இதை வச்சு உருவாக்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? அண்ட் அதர் தேன் தட் கிளீனிங் ஃப்ளூயிட், இந்த டீக்ரீசிங் ஏஜென்ட், நம்ம கையில எல்லாம் கிரீஸ் ஆயிடுச்சு ஆர் ஏதாவது ரிங்ஸ்ல எல்லாம் கிரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்ப்ரே அடிப்பாங்க, அந்த டீக்ரீசிங் ஏஜென்ட்ல கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லையும் இதை யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ டெட்ராக்ளோரோமீத்தேன் பாடியில் எடுத்துக்கிறதுனால காமன் எஃபெக்ட்ஸ் டிசினஸ், ஹெட்டேக், நாசியா, வாமிட்டிங், டேமேஜ் டு நர்வ் செல்ஸ், அண்ட் ஆன் சிவியர் கேசஸ் உங்களுக்கு ஸ்டூப்பர், அன்கான்ஷியஸ்னஸ், கோமா அண்ட் ஈவன் டெட்டு வர்றது கூட, செத்தே போயிடுவோம் அந்த அளவுக்கு கூட இருக்கும். தயாபாரணி, எஸ் தேங்க்யூ சுபஸ்ரீ. இஃப் யூ ஆர் அபவுட் டு கம்ப்ளீட், கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணுற நிலைமையில தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு டாக் வித் யூ கைஸ். அடுத்ததான் உங்களுக்கு என்ன வேணும், ஃபிசிக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, கெமிஸ்ட்ரி எப்படி போயிட்டுருக்கு, ஆர் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயம் பேசுறதுக்கு இருக்கு. ஸோ முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? கிளியரா? எஸ். அண்ட் டெட்ராக்ளோரோமீத்தேன் உங்களுக்கே தெரியும், இதனால தான் ஓசோன் லேயரே டிப்ளீட் ஆகுது. இதனால நம்ம டைரக்ட் எக்ஸ்போஷர் டு யூவிஎஸ் நடக்கிறதுனாலேயே ஸ்கின் கேன்சர், ஸ்கின் டிசீஸ், டிக்ரீஸ் இம்யூனிட்டி, ஐ டிஸார்டர்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயத்துல நம்ம போய் சிக்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 மிகப்பெரிய டேமேஜஸை நம்மளோட வேர்ல்டுக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஅரேன்ஸ் தான் நம்ம ஆர்த்தில் ஒரு மிகப்பெரிய பொல்யூட்டன்ஸாகவே இருக்கு. ஸோ பீயிங் அ கெமிக்கல் ஸ்டூடெண்ட், பீயிங் ஃபியூச்சர் டாக்டர்ஸ், நீங்கள் டாக்டர் ஆனாலும் சரி இல்லை ரிசர்ச் ஃபீல்டுக்கு போனாலும் சரி, யூ ஹாவ் டு யூனோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை நீங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கணும். பிகாஸ் உங்களை மாதிரி நிறையா டாக்டர்ஸ் தான் இந்த மாலிகுல்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை கொண்டு வந்திருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஸோ உங்களாலையும் முடியும். யூ கைஸ் கேன் ஆல்சோ ட்ரை. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஃப்ரியான்ஸ். ஃப்ரியான்ஸ் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸை தான் நம்ம வந்துட்டு ஃப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அண்ட் ஃப்ரீயான்ஸை டெட்ராக்ளோரோமீத்தேன்லேருந்து உருவாக்க முடியும் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள், அன்ரியாக்டிவ், நான் டாக்ஸிக், நான் கொரோசிவ் அண்ட் லிக்விஃபயபிள் கேஸ். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த ஏரோசால் ப்ரொப்பலன்ஸ், நம்ம ரூம் வந்துட்டு நல்ல ஸ்மெல்லியாக இருக்கணும்னு அடிக்கிறோம்ல, அந்த ஏரோசால் ப்ரொப்பலன்ஸில், ஃப்ரிட்ஜில், ஏர் கண்டிஷனரில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃப்ரீயான்ஸ் என்விரான்மெண்ட்டில் எஸ்பெஷலி நம்மளோட ஓசோன் லேயரை கம்ப்ளீட்டாக டிப்ளீட் பண்ணுது பை பிகமிங் அ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அஃப்கோர்ஸ் ஃப்ரீயான்ஸ் வந்துட்டு ஸ்டேபிள் தான், பட் அது ஸ்ட்ராட்டோஸ்பியரை ரீச் பண்ணும்போது அந்த சன்லைட் படுறதுனால இட் பிகம்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் அது ஓசோன் லேயரை டிப்ளீட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாக்கனா இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். இதை பால் முல்லர் தான் டிஸ்கவர் பண்ணாது, எதுக்குப்பா டிஸ்கவர் பண்ணீங்கன்னு இருக்கு. ஸோ இதை இன்செக்டிசைடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எஸ், மஸ்கிட்டோ, இந்த பெட்ஸ், மலேரியா, டைஃபஸ், இந்த மாதிரி நிறைய விதமான யூனோ இதுலேருந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. ஆல்சோ இந்த இன்செக்ட்ஸ்லாம் காலப்போக்கில் என்ன பண்ணிருச்சு தெரியுமா? நீங்களே பார்த்துருப்பீங்க, மேம் முதல்ல எல்லாம் கொசு மருந்து அடித்தோன்னா அது செத்து போயிடும், ஆனால் இப்போ கொசு மருந்து அடித்தா கூட கொசு செத்து போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா இன்செக்ட்ஸ் ஆன் அ லாங்கர் ரன் have developed resistance over DTD. It is highly toxic towards fish. இருந்தாலும் ஃபிஷ்ஷை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ டிடிடி அப்படிங்கிறது இந்த இன்செக்ட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஹியூமன்ஸையும் தான் அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட ஃபேட்டி டிஷ்யூஸில் அது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிட்டு நம்மளோட என்டையர் மெட்டபாலிசமையும் ஸ்லோ டவுன் பண்ணுது. இதெல்லாம் these are all something which you guys have to understand, which you guys have to. Yes Praveen, absolutely. Hi Deepika. So yes, DDT நால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு? US மாதிரி நாடுகள்ல DDT-ய பேனே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பயங்கரமா ஜெனட்டிக்கலி நம்ம ஹியூமன்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு. பட் நம்ம ஊர்ல இன்னும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ this has to be changed one day or the other. Clear? புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஓவராலா சம்மரி பார்க்கறதுக்கு முன்னாடி NCERT important questions and yes, workbook questions நோட் பண்ணிக்கோங்க. These are all very very important in case of reaction of haloarenes and polyhalogen compounds. Hi Satvik, hi Deepika, welcome on board my dear. So yes டாக்கண்ணா, இத்தோட நம்மளோட என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீரியஸ்லி வேற லெவல்ல யூ கைஸ் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். ஏன்னா கிட்டத்தட்ட 9 ஹார்ஸா இந்த லைவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. 9 ஹார்ஸ்ல என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் டாக்கண்ணா. சீரியஸா சொல்றேன், வேற லெவல். யூ கைஸ் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப், extremely good job and kudos rakana. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் நான் பேசணும். சரியா? just wanted to understand how things are going. உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க வந்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பேசணும். Hi Sridevi. Yes Praveen, we have completed the entire organic chemistry in this marathon. ஆக்சுவலாக இது 12 ஹார்ஸ்க்கு மேலே போகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நோ we have covered it in just 9 hours. ஓகே, ஸோ சொல்லுங்க பார்ப்போம். நோ சுபஸ்ரீ, ஐ ஷுட் தேங்க் யூ கைஸ். உண்மையிலேயே நான் தான் உங்களை தேங்க் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்ததுனால மட்டும்தான் வித் தட் எனர்ஜி I was able to take the class. நீங்கள் இல்லைன்னா என்னாலையும் கிளாஸஸ் எடுத்திருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் டு யூ கைஸ். ஓகே, தேங்க்ஸ் டு யூ கைஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் கேன் வி டூ இன் த அப்கமிங் டேஸ்? ஸோ உங்களுக்கு மார்னிங் 6 AM கிறிஸ்டல் கிளியர் சீரீஸ் போயிட்டுருக்கு.
ஈவினிங் 6 o'clock ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே நீங்கள் ஃபிசிக்ஸ் டஃபாக இருக்குன்னு சொன்னதுனால எக்ஸ்ட்ராவாக சிவகுமார் சாரை நம்ம டீமில் கொண்டு வந்திருக்கோம். அவர் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கார். கரெக்டா? இது இல்லாமல் சாட்டர்டே சண்டே மெகா மேரத்தான்ஸ், சண்டே மோஸ்ட்லி நான் மேரத்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே வந்து சுபாஷ் சார், மதன் சார் ஆர் சிவா சார் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் yes Praveen, every topic covered, each and everything you need in organic is covered. இது இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க மேம், எனக்கு இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக என்னால் படிக்க முடியும் மேம், நீட் ப்ரிப்பரேஷனை நல்லா கொண்டு போக முடியும் மேம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டெல் மீ வேர் யூ நீட் ஹெல்ப். மேம் நாளைக்கு பயாலஜி 12th ஃபுல் போர்ஷன், ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக பேசினேன்ல, ஸோ வாய் உளருது, சாரி ஃபார் தட். ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் 7 chapters, கெமிஸ்ட்ரி ஃபுல் போர்ஷன். ஐ ஹாவ் நோ கான்ஃபிடென்ஸ் மேம். தீபிகா, you can do it, just revise the entire concepts, previous year question பாருங்க, that will give you a very good idea. மற்றபடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேணாம், you can do it for sure. கண்டிப்பா சுகன்யா, for sure you can prepare. Yes, thank you, thanks to you Harivardhan. Sudarshan, hi ma'am, how are you? Doing good Rakana. Ma'am, topics listen பண்ணும்போது it feels easy and understandable, but it when comes to problem we face issues. Okay, கண்டிப்பாடா கண்ணா, I'll do this, don't worry. ஸோ அதான் நான் அடுத்ததாக பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் மெகா மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே வில் ஹாவ் லைக் லெட்ஸ் சே ஒரு 500,000 questions, எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் எடுத்து நம்ம கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம், மோஸ்ட்லி ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வாரம் வில் கோ வித் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தென் வி வில் கோ வித் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒரு வாரம் பார்த்துட்டு அடுத்த வாரம் சண்டே நம்ம வந்துட்டு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் நான் நினைச்சது. ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட் கண்ணா, டோன்ட் வரி, கொஷின் ப்ராக்டிஸ்க்கு நான் இருக்கேன், கவலையப்படாதீங்க. மேம் லாஸ்ட் டைமில் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஹவு கேன் ஐ கம்ப்ளீட் ஆல் மேம்? தீபிகா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்போ இருக்கிற நேரத்தில் உங்களால் என்ன படிக்க முடியுமோ படிங்க. இந்த மேரத்தான் பார்த்துருக்கீங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்கள் கையில் ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் நான் ஒரு மேரத்தான் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள், ஒரு 8-9 hours. ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக்கை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்க. அண்ட் ரெஸ்ட் நீங்கள் படித்ததை மட்டும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போங்க. சி, இன் லாஸ்ட் மினிட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு கெட் அ வெரி குட் ஸ்கோர். அட்லீஸ்ட் நீங்கள் படித்த எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு மைண்டில் இருக்காங்கிறத நீங்கள் ரீரிவைஸ் பண்ணணும், ரீவிசிட் பண்ணணும். அதுதான் இப்போ உங்களால் பண்ண முடியும். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரெஸ் அவுட். ஓகே? எஸ் சுபஸ்ரீ. ஸோ இது இல்லாமல் வாட் எல்ஸ் ஷுட் ஐ பிரிங்? ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி. ஃபிசிக்ஸ்க்கு சிவா சாரும் நம்ம மதன் சாரும் இருக்காங்க, பயாலஜிக்கு சுபாஷ் சார் இருக்காரு. ஸோ வாட் எல்ஸ் ஷுட் வி பிரிங் ஃபார் யூ கைஸ்? அடுத்ததா என்ன பண்ணணும்? Okay, music lover, if you're following Vedantu NEET Tamil, if you have subscribed to the channel and if you are a regular follower, then probably by December 1st or 2nd week we'll finish the syllabus. Okay va? Chemistry la entire syllabus ayum complete பண்ணிட்டு first revision of previous year questions முடிச்சிருவோம். Okay? Sure Satvik. Sure my dear. I can mix English and Tamil, கொஞ்சம் English and Tamil mix பண்ணி பேசலாம், so that you can understand. NEET 2026 cut off இப்போ யாருனாலையும் சொல்ல முடியாது. I'm telling you, question paper ஈஸியா டிஃபிகல்ட்டான வேணா ப்ரெடிக்ட் பண்ணலாம், கட் ஆஃப் பேச முடியாது. அண்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, question paper டிஃபிகல்ட்டா வந்தா கட் ஆஃப் குறை, question paper ஈஸியா இருந்தா கட் ஆஃப் எகிரும். ஓகேவா? whenever the question paper is easy, cut off will increase and vice versa. ஸோ அதனால நீங்கள் கட் ஆஃபை பற்றி யோசிக்க வேணாம், கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டியை பற்றி யோசிக்க வேணாம், உங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் இன் யுவர் ப்ரிப்பரேஷன், இஃப் யூ கைஸ் ஆர் ரியலி டேம்ட் இன் சச் அ வே தட் யூ கேன் ஆன்சர் வாட் எவர் கொஷின் கம்ஸ், தென் there is no issue with anything Rakana, you will get good marks.
Yes, yes, Sudarshan. Don't worry, Dakana. And thank you so much. Vere edavadu. Anything else that you guys want? Okay, Dakana. So shall we wind up the session? இன்னைக்கு நம்ம என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஒரு மெகா மேரத்தான் வச்சு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ ரெக்கார்ட் ஃபார் மை செல்ஃப். ஏன்னா நானுமே இது வரைக்கும் உங்கள் என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை 9 ஹார்ஸில் முடிச்சதே இல்லை, 9-10 ஹார்ஸில் முடிச்சதே இல்லை. ஸோ திஸ் இஸ் லைக் அன் ரெக்கார்ட் ஃபார் யூ ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் மீ. என்டையராக நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். பட் இதோட அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரீவிசிட் த கான்செப்ட்ஸ். திருப்பி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவையாச்சும் படிக்கணும். அஃப்கோர்ஸ் டைம் 9:30 மணி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் எஸ், காலையில் நம்ம மதன் சரோட கிறிஸ்டல் கிளியர் லைவ் 6 o'clock இருக்கு. ஸோ எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. ஓகேவா? ஸ்ரீதர், ஐ ஹாவ் கோல்ட். எஸ் டாக்கண்ணா, எஸ்டர்டே ஐ ஹேட் ஃபீவர். ஸோ நேற்றுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் ஃபுல்லாக கடந்தேன். ஐ வாஸ் பேக் எஸ்டர்டே ஈவினிங். அண்ட் எஸ், டுடே ஐ எம் ஹியர் பேக் வித் யூ கைஸ். Thank you so much, Subhashri. உண்மையிலேயே ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஹாவ் யூ கைஸ் as my students, ரக்கண்ணா. சீரியஸாக அவ்வளோ கேர் பண்ணுறீங்க. இது பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு 10 மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம் தான் தோணுது. ஐ ரியலி ஃபீல் எனர்ஜெட்டிக் whenever I see you guys. அண்ட் அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணணும். கிளாஸுக்கு வரும்போது யூ ஷுட் ஆல்சோ ஃபீல் தட் எனர்ஜி, யூ ஷுட் ஆல்சோ ஃபீல் தட் வைப். அண்ட் ஒவ்வொரு கிளாஸஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கடாக்கண்ணா. we will give our heart and soul for you. நானா இருந்தாலும் சரி, நம்ம வேதாந்து நீட் தமிழ் ஃபேக்கல்ட்டிஸாக இருந்தாலும் சரி. பட் ஆல் யூ கைஸ் ஹாவ் டு டூ இஸ் பி ரெகுலர் வித் த கிளாஸஸ். சரியா? கிளாஸுக்கு மட்டும் ரெகுலராக வாங்க. நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா மட்டும் போதும். வி வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். சரியா? உங்களுக்கு என்ன தேவை இல்லைங்கிறத நாங்கள் பார்த்து தரோம். அண்ட் அதோட ஒரு குட்டி ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு அந்த 50,000 கிவ் அவேலே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த கிவ் அவே மெட்டீரியல் வாஸ் லைக், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 months கம்ப்ளீட்டாக சிலபஸை ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நைட்டு 3 பேரும் 4th ஃப்ளோரில் 3rd ஃப்ளோரில் தான் ஸ்டுடியோ இருக்கா. ஸோ 4th ஃப்ளோரில் எங்களுக்கு மீட்டிங் ரூம் இருக்குது. அந்த மீட்டிங் ரூமில் உட்காந்து ஒவ்வொரு சாப்டராக உட்காந்து ஃபுல்லாக படித்து ஃபஸ்ட்டு தடவை ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் மாதிரி படிப்போம். தென் அதுக்கப்புறமா அதற்கான கொஷின்ஸ் என்னென்ன, லைன் பை லைன் எந்தெந்த கொஷின்ஸ் பிக் பண்ணலாம் எல்லாம் உட்காந்து பிக் பண்ணி தென் அதை டைப் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்த ரிசல்ட் தான் அது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் ஹாப்பி வித் த மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேதாந்த நீட் தமிழ்லேருந்து கிடைக்கும் டாக்கண்ணா. பட் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, அதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா யூ ஷுட் பி அ ஃபேமிலி. ஓகே, இந்த நீட் தமிழ் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், ஹாய் பிளாக் பேந்தர். Coaching for JEE 2. Dekana, you can use physics and chemistry classes for JEE as well. Because ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே நீட் லெவலில் மட்டும் இருக்காது. JEE மெயின்ஸ் லெவல் வரைக்கும், JEE அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ டு நாட் வரி. நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆகஸ்டில் திருப்பி, ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், மேக்கு கொஞ்சம் முன்னாடின்னு நினைக்கிறேன், மே மாதம் ஸ்டார்டிங்லேருந்து ஆகஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வேதாந்த நீட் தமிழ் ஒர்க்கே பண்ணல. நானுமே இந்த சேனலில் இல்லை. பிகாஸ் வி வேர் ரீவேம்பிங் த என்டையர் சேனல். சரிங்களா? ஸோ அப்படி ரீவேம்ப் பண்ணப்போ நான் மெயினாக சொன்ன ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு எங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு என்டையர் டீமை என்கிட்ட தந்துருங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபேக்கல்ட்டிஸ்க்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ எடிட்ஸ்லேருந்து கிராஃபிக் டிசைன்லேருந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஆள் வேணும். அது எல்லாத்தையும் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு தான் அந்த 1.5 மாதம் ஆச்சு. அந்த 1.5 மாதம் கழிச்சு வி ஆர் ஹியர் நவ் ஆஸ் அ டீம். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நாங்கள் கொடுப்போம். பட் அதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது விஷயம் வேணும்னா யூ கைஸ் ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். சரியா? யூ கைஸ் ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ். உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் கிடைக்கலனா நீ இந்த சேனலில் வேற யாரையும் பார்க்க வேணாம். ஆஸ்க் மீ, பிரமிளா மேம்கிட்ட வந்து கேளுங்க. ஐ எம் தேர். ஓகேவா? எஸ்.
vlogs of குட்டிப்புலி டேக்கான ஒன் ஷாட்ஸ் யூஸ்ஃபுல் இல்லைன்னு நானும் சொல்ல மாட்டேன். ஒன் ஷாட் இஸ் யூஸ்ஃபுல், பட் அதை எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. சரியா? இப்போ ஒன் ஷாட்ஸ்ல நீங்க கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாப்டரோட ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி என்சிஆர்டியை எடுத்து கையில வச்சிருங்க. நீங்க ரைட் ஹேண்டரா இருந்தா லெஃப்ட் சைடு என்சிஆர்டி, ரைட் சைடு உங்களோட நோட்ஸ் இருக்கணும். சரியா? ஸோ உங்களோட ஒன் ஷாட்ல செஷனை பாருங்க. அவங்க எந்தெந்த டாபிக்ஸ் கவர் பண்றாங்கன்னு கவனிங்க. அவங்க சொல்ல பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. பிளஸ் பக்கத்துல என்சிஆர்டிலையும் அது எந்த லைன்ல வருது அப்படிங்கிறத பாருங்க. பார்த்து இஃப் இன் கேஸ் அவங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அதை நோட்ஸ்ல எழுதிடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா என்சிஆர்டியும் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆச்சு, அந்த 1 மணி நேரத்துல ஒன் ஷாட்டும் பார்த்த மாதிரி ஆச்சு, கான்செப்ட்ஸையும் நீங்க நோட்ஸா எழுதி வச்ச மாதிரி ஆச்சு. 3 வேலையும் அட் அ டைம் நடக்கும். Trust me, this will happen because a lot of my students used to do that. நான் ஆஃப்லைன்ல இருக்கும்போது கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை தான் சொல்லுவேன். So you can also try the same. Okay, hi Pattu, welcome on board. Any other doubts Rakana? Any other doubts? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any other doubts? அங்க பேக்ல இருக்கும்போது ஸ்கிரீன் அடிக்குது, அதான் முன்னாடி வந்தேன். ஸோ எஸ், நோ டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இல்ல கான்செப்ட் பேஸ் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. டேக்கனா ஒலிம்பியாட்க்கு வேதாந்து ஒலிம்பியாட்னு சொல்லிட்டு தனியா ஒரு சேனல் இருக்கு. இங்க இருந்து தான் ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் செக் தட் சேனல் ராக்கண்ணா. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Any other doubts ராக்கண்ணா? Any other doubts? என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். டவுட்ஸ் இருக்கா? தமிழ்ல மேம். ஓகே, கண்ணா நீ ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணேன்னா உனக்கு ஆஃப்லைன் கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆரும் கிடைச்சிரும், ஆன்லைன் டெஸ்டோட ஆக்சஸும் கிடைச்சிரும். ஸோ இட் வில் பி லைக் 2 in 1. சரிங்களா? ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இஃப் பாசிபிள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா ஆஃப்லைன் போங்க. பிகாஸ் மெட்டீரியல் ஓஎம்ஆர் எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸும் வரும். இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் ஆன்லைன். ஓகேவா? ஒரு அஃபோர்டபிலிட்டி இஷ்யூ இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் ஆன்லைன். சரியா? Thank you ma'am. Thank you so much. So வேற ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? ஒலிம்பியாட் எக்ஸாம் தமிழ்ல இப்போதைக்கு வேதாந்துல ஒலிம்பியாட் தமிழ்ல இல்லடா கண்ணா. பட் அவங்க இங்கிலீஷ்ல சொல்லி தந்தாலும் ரொம்ப ஈஸியா தான் சொல்லி தராங்க. யூ கேன் செக். சரியா? எஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கோபிகா மேமும் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி மேம். ஹாய் மேம். யோர் ஐடி என்ன ஐடிடா கண்ணா? வாட் ஐடி? இமெயில் ஐடியா? இல்லைங்க, எழுதி தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு டவுட் சென்ட் பண்ணலாம். ஒரு கெமிஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ மை மெயில் ஐடி இஸ் premila.m@vedantu.com. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. மை மெயில் ஐடி இஸ் premila.m@vedantu.com. ஓகே, இஸ் தட் கிளியர் ராக்கண்ணா? ஷால் வி வைண்ட் அப்? சீக்கிரமா சொல்லுங்க. ஷால் வி வைண்ட் அப்? வேற என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. பீட் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் டவுட் ஆர் அகாடமிக் டவுட், கெமிஸ்ட்ரி அகாடமிக் டவுட் ஆர் வேற ஏதாவது மேம் எங்களுக்கு இந்த வீடியோ வேணும் மேம், இப்படி வேணும் மேம், இந்த இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்றோம் மேம், அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஃபார் ஷுர் வி வில் கிளாரிஃபை டாக்கண்ணா. ஃபார் ஷுர் வி வில் கிளாரிஃபை. இன்ஸ்டா ஐடி. ஸோ இன்ஸ்டா ஐடி இல்லைங்க, எழுதுறேன். It is NEET_Premila_chemistry.
NEET_Premila_Chemistry டாக்கண்ணா. இதான் இன்ஸ்டா ஐடி. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கூட இதுலேயும் கேட்டுக்கலாம். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். இதுதான் என்னோட டெலிகிராம் ஐடியும். ஸோ உங்களுக்கு டெலிகிராமில் டவுட் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கலாம். ஓகேவா? பட் லேர்னிங் கைனெட்டிக்ஸ், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒன் ஷாட் போட்டிருக்கேன் கண்ணா. யூ கேன் யூஸ் இட். யூ கேன் யூஸ் இட். யூ கேன் யூஸ் இட். எஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any other doubts? Any other doubts? So happy, so happy Subhashri. உண்மையிலே கேட்க சந்தோஷமா இருக்கு. Even I am feeling so happy because the marathon start பண்ணலேருந்து முடியற வரைக்கும் you guys were there with me. You guys were continuously there with me. So I'm so happy and I'm so thankful for you guys to be with me. மெயில்ல டவுட் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்ல டவுட் கேட்கலாம், டெலிகிராம்ல டவுட் கேட்கலாம். வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் ஆஸ்க் மீ டாக்கண்ணா. நீட் ஸ்பெசிஃபிக்காக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஷால் வி வைண்ட் அப் த செஷன் ராக்கண்ணா? ஷால் வி வைண்ட் அப் த செஷன்? செஷனை முடிச்சிடலாமா? எஸ், செஷனை முடிச்சிடலாமா? Thank you so much, Bavadarani. So happy to hear, my dear. டேக்கண்ணா, செல்ஃப் ஸ்டடி பண்ணி யார் கவர்மெண்ட் காலேஜ்க்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் கவர்மெண்ட் காலேஜ் தான், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு, தவறிட்டாரு. அம்மா மட்டும்தான். அம்மா வந்துட்டு இந்த செங்கசூளை இருக்கு தெரியுமா, இந்த செங்கல்லாம் உருவாக்குவாங்களே, அந்த மாதிரி செங்கசூளையில் அப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பர் டே வேஜில் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பையன்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஹீஸ் ஆக்சுவலி அ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவன்கிட்ட அவனோட மாமா அவரோட பழைய மொபைல் ஃபோனை கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அன் ஆண்ட்ராய்டு மொபைல். அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அவன் யூடியூப்ல, நான் இருந்தேன் அப்போ, நான் வேற இன்ஸ்டியூட்ல இருந்தேன். ஸோ அந்த டைம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். அண்ட் என்ன மாதிரி அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிற மற்ற ஃபேக்கல்ட்டிஸ்ட எல்லாம் பேசி, வேற இன்ஸ்டியூட்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசி, இந்த யூடியூப்ல ஒரு 10-20 ஃபேக்கல்ட்டிஸ்க்கு மெசேஜ் பண்ணால் 2-3 பேர் ரிப்ளை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் பேரோட ஹெல்ப் அண்ட் கைடன்ஸோட அவங்கள்ட்ட இருந்து மெட்டீரியல், ரிசோர்ஸஸ் எல்லாமே வாங்கி அவன் ப்ரிப்பேர் பண்ணான். எனக்கு எப்படியும் டெய்லி கண்டிப்பாக ஒரு மெசேஜாவது அந்த பையன்கிட்ட இருந்து வந்துடும். ஏதாச்சும் ஒரு டவுட் கண்டிப்பாக கேட்பான். அப்படி ப்ரிப்பேர் பண்ணி யோசிச்சு பாருங்க, அந்த பையனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக லீவ் இருக்கிறதுனால அவன் அம்மா கூட போய் வேலையும் செய்வான். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான், தமிழ் மீடியம் தான். பட் இருந்தாலும் நீட்டை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தான். எனக்கு எந்த மெடிக்கல் காலேஜ்னு ஞாபகம் இல்லை, பட் டீல தான் ஸ்டார்ட் ஆகும், டீல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தான். அண்ட் அந்த பையன் நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையுமே வந்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பையனால் ஃபர்ஸ்ட் டைம் படித்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்க முடியும்னா உங்களால் முடியாதா? யோசிச்சு பாருங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்களா, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணதும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு எரர் நோட்டில் லாக் பண்ணுங்க. தென் ரிப்பீட். திருப்பி கான்செப்ட் படிக்கிறீங்க, கொஷின் ப்ராக்டிஸ், ரிப்பீட். இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக பண்ணுங்க. இது பண்ணாவே போதும். ஆப்வியஸ்லி யூ கைஸ் கேன் கெட் வெரி குட் மார்க்ஸ். சரியா? ஸோ கோகுலகிருஷ்ணன் மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்குமே நான் நிறைய வீடியோஸ்ல இந்த பையனை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இவனை ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம நினைச்சோன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? ஓகேவா? Is that clear, my dear? Any other doubts? நீங்க எந்த கோச்சிங்ல இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். எனக்கு நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம்.
சரியா? அந்த பார்ஷியாலிட்டி அந்த விஷயமே நம்மள்ட்ட இல்லை. நம்ம சேனல்ல இப்போ 50,500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 50,504 டு பி எக்ஸாக்ட். இந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி எனக்கு டவுட் கேட்டாலுமே எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால ஆஸ்க் யோர் டவுட்ஸ். நானும் மட்டும் இல்லை, மதன் சார், சுபாஷ் சார் எல்லாத்தையுமே நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அவங்க மெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் இல்லைன்னா எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூ கைஸ் கேன் ஆஸ்க் அண்ட் வி ஆர் தேர் ஃபார் யூ. ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? எனி அதர் டவுட்ஸ் ராக்கண்ணா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. we will clarify and then we will wind up the session. Sure Sridhar, no problem. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வாங்க பேசலாம். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, நம்ம பேசலாமே. எஸ், ஸோ ஃபார் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் வேதாந்து நீட் தமிழ் ஃபேமிலி, நீங்கள் கேட்குற எல்லா விஷயமே நம்ம சைட்லேருந்து கிடைக்கும். அண்ட் ஃபேக்கல்டிஸ் ஆர் வெரி வெரி டெடிக்கேட்டட் ஃபார் இட். ஸோ வாட் எவர் யூ ஆஸ்க், வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. ஓகே, கிளியரா? எஸ் எஸ் எஸ், வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. ஐம் தேர். அண்ட் எஸ், நம்ம 50,000 கிவ்அவே இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நைட் வரைக்கும் இருக்கும். ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கிவ்அவே மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மெட்டீரியல் கிடைக்காது. ஸோ அதனால டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? எனிதிங் எல்ஸ் தட் யூ ஹேவ் டு ஆஸ்க்? vlogs of குட்டிப்புலி ஒரு விஷயம் சொல்லவா? நீட்டுக்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான். ஐ மீன் எம்பிபிஎஸ்க்கான ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த நீட் எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க ஒரு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்கிறது எம்பிபிஎஸோட உங்களோட எம்பிபிஎஸ் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸை டிட்டர்மைனே பண்ணாது. நீங்கள் இங்கே நீட்டில் மார்க் வாங்கினதான் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை படிக்க முடியும். be it government medical college or AIMS or JIPMER or even private medical college. ஸோ இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக மட்டும் பாருங்கள். மற்றபடி இது ரிலேட் பண்ணி தான் எம்பிபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படிப்பீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்லாம் அனட்டமி பேப்பர்லாம் இருக்கும். அதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்காது. இட் வில் பி வெரி வாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபவுண்டேஷன். இல்லை vlogs of குட்டிப்புலி, it is not at all luck. See, நம்ம எல்லாரும் நினைப்போம், பாரா அவன் லக்கில் சீட் பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், இட் இஸ் நாட் லக். இஃப் யூ ஃபீல் இட் ஆஸ் லக், தென் யூ ஹவ் நாட் சீன் them ஒர்க்கிங் ஃபார் இட். அவங்க உங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணலைனாலும் பின்னாடி அவ்வளோ கிளியராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தே வுட் ஹாவ் தேர் பேக் ஸ்டேஜ். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ மியர் லக்னால நீட்லாம் கிளியர் பண்ண முடியாது கண்ணா. இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எனி அதர் டவுட்ஸ் மை டியர்? எனி அதர் டவுட்ஸ்? டேக்கண்ணா இன்னும் ரெண்டு லைக்ஸ் வந்தா 100 லைக்ஸ்ரா. ஸோ அந்த 2 லைக்கை மட்டும் யாராச்சும் தட்டி விடுங்க பார்ப்போம். அந்த 2 லைக்கை மட்டும் யாராச்சும் தட்டி விடுங்க பார்ப்போம். எஸ் எஸ் எஸ். ஓகே. நாடா டேய், லைக் பண்ண சொன்னா அன்லைக் பண்ணிட்டு போறீங்க. ஓகே, ஸோ ஷால் வி வைண்ட் அப் த செஷன் மை டியர்? ஸோ நிறையா பேசிட்டோம், நிறையா விஷயத்தை பற்றி டிஸ்கஸும் பண்ணிட்டோம். ஷால் வி வைண்ட் அப் த செஷன்? ஷால் வி? எஸ், வைண்ட் அப் பண்ணலாமா? செஷனை வைண்ட் அப் பண்ணலாமா? எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் டாக்கண்ணா, இன்னும் ஒரே ஒரு லைக் தான் 100க்கு.
அந்த ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க வித் 100 லைக்ஸ். 101 likes. So happy to see, so happy to see. So yes. இதோட we will wind up this session. ஓகேவா? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆஸ்க் யோர் டவுட்ஸ், கிளாரிஃபை யோர் டவுட்ஸ் அண்ட் we are here to help you. அண்ட் இன்னும் யாராச்சும் MBSAT எழுதலைன்னா இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது, ஒரு 3 மணி நேரம் இருக்குது. இந்த 3 மணி நேரத்துலையாச்சும் முடிஞ்சால் ஒரு MBSAT எக்ஸாமை எழுதி பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு தான் MBSATோட லாஸ்ட் டேட். திஸ் இஸ் த டெட்லைன் ஆஃப் MBSAT. ஓகே, எஸ், ஓகே மை டியர். ஸோ வித் திஸ் இந்த செஷனை நம்ம சூப்பராக வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இன் த கிளாஸ். உண்மையிலே உங்களை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குடாக்கண்ணா. ஐ எம் so damn happy to see all of you in this marathon. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 12 ஹார்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைச்சோம், பட் 10 ஹார்ஸ்ல சூப்பராக முடிச்சிட்டோம். 10 ஹார்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 9.5 hours I guess. So 9.5 hoursல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் and we are extremely happy for the same. Thank you so much. அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, this is Premila Mam signing off. Tada, bye, take care and have a great day. Good night.